அந்த பயாலஜி அப்போ வந்துட்டு யாருமே அக்செப்ட் பண்ணல. ஏன்னா பயாலஜியோட மேத்ஸ் சேர்க்கறது வந்து அந்த டைமில் வந்து யாருமே அக்செப்ட் பண்ணலை. Finally, though Mendel's work suggested that the factors, genes were discrete units, he could not provide any physical proof. அது ஒரு இருக்குன்னு தெரியும். Express contrasting trait in the plants are heterozygous. ஒரே பிளான்ட்ல கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ், அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படி பிரச்சனை இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெட்டிரோசைகஸ் சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, இது வரைக்கும் மெயில் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் இது டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்னால தான் நம்ம ZWன்னு போட்டுருவோம். HY தான், பட் HYன்னு போட்டால் நீங்கள் மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. என்னடா மெயிலுக்கு போய் HHன்னு போட்டிருக்கே, இங்கே மெயில் வந்து HH தானே வரணும், HY தானே, இன்னும் மெயில் HYன்னு போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா Zன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இது அடுத்த மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ். இன்னைக்கு நம்ம 12th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அதாவது கிளாஸ் 12th வர ஜெனட்டிக்ஸ் அந்த சாப்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். இந்த ஜெனட்டிக் கிளாஸ் வந்து என்னிலிருந்து ஆரம்பமாகுது. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டரான பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ். ஓகே, அதில் மெண்டல்ஸ் லா பார்ப்பீங்க. மெண்டல்ஸ் என்னென்ன டிஸ்கிரைப் பண்ணார், ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் நம்ம மெண்டல்ஸ், கிரகாஜ் ஒரு மெண்டல் தானே சொல்கிறோம். ஸோ அவர் நல்லா சொன்னார் அப்படின்றத நம்ம மோனோஹைப்ரிட் கிராஸ் என்ன, டைஹைப்ரிட் கிராஸ் என்ன, டாமினன்ஸ் என்ன, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோ டாமினன்ஸ் அப்படின்னு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, போத் இன் பப்ளிக் எக்ஸாம் சரி நீட் எக்ஸாம் பேஸும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான் இந்த ஜெனடிக் சாப்டர்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ். இதுதான் நம்ம கம்ப்ளீட்டா NCERT பேசிஸ்ல லைன் பை லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். என்னென்ன டவுட்ஸ் வருதோ அதெல்லாம் ரைஸ் பண்றது, நமக்கு பார்க்கும்போது நல்ல டவுட்ஸ் இல்லை, அதில் என்ன அரைஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டே போயிடலாம். இந்த மாதிரி ஒன் ஷார்ட் வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எங்கே சப்ஸ்கிரைப் பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேதாந்த் நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஒன் ஷார்ட் வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. பேஸ் ஆன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்குது. நம்மளும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே 11th எல்லாத்தோட ஒன் ஷார்ட் வீடியோ வந்து போட்டாச்சு. நம்ம இன்னும் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ். ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட் அரைஸ் ஆனால் நீங்கள் லைவ் கிளாஸ் வந்து கேட்கலாம். இல்லை லைவ் கிளாஸில் வர முடியல அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஓகேண்ணா? இப்போ நம்ம இந்த பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸில் இந்த ஜெனட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெனட்டிக்ஸ் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியூ மாடிஃபிகேஷன் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவோம். நியூ மாடிஃபிகேஷன் ஆஃப் சயின்ஸ், புதுதாக உருவாகுதல், என்னது எங்கேருந்து இதெல்லாம் வருது, எங்கேருந்து அதெல்லாம் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு நியூ இன்வென்ஷன்ஸ் தான் நம்ம ஜெனட்டிக்ஸ் அந்த பேஸில் வந்து சொல்லுவோம். எல்லாமே ஜீன்ஸ் எல்லாம் மேடப்பானதுன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பாடி இருக்குது, பாடிக்குள்ளே செல்ஸ் இருக்குது, செல்ஸ்க்குள்ளே குரோமோசோன் இருக்குது, குரோமோசோனுக்குள்ளே டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏக்குள்ளே என்ன இருக்குது, ஜீன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்குது அந்த ஜெனட்டிக்ஸ், ஜீன்ஸை பற்றி கூட படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி தான் நம்ம ஜெனட்டிக்ஸ்னு சொல்கிறோம். இதோட ஃபாதர் தான் நம்ம சொல்கிறோம் மெண்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம NCERT பேஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம லைன் பை லைன் படிச்சிடலாம். ஓகேவா? Have you ever wondered why elephant always give birth only to the baby elephant? அதாவது இதெல்லாம் நம்ம ஒன்றா இருக்க மாட்டோம். பேபி எலிஃபென்ட் இப்போ மனுஷனுக்கு தான் அது மனுஷனுக்கு தான் குழந்தை போடுவான். அது இந்த அம்புலி படத்தில் வர மாதிரி மிருகத்துக்காக போட முடியும், மிருகமாக பெற்றுட்டு இருக்க முடியும் அப்படிலாம் இல்லையா? மனுஷனுக்கு கொடுப்பான், எலிஃபென்ட் கொடுக்கும், மேங்கோ ட்ரீலேருந்து மேங்கோ வரும், பொட்டேட்டோலேருந்து பொட்டேட்டோ வரும், பனானாலேருந்து பனானா வரும். இதெல்லாம் நார்மலாக தெரியும். இதுக்கெல்லாம் நீங்கள் எப்போ ஒன்றரை அடிச்சிருக்கீங்களா? நான் ஒன்றரை அடிச்சதில்லை, நீங்கள் ஒன்றரை அடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். அதான் give that there are do not of offspring identical to the parents. Offspring என்னதுன்னா ப்ரோஜனின்னு சொல்லுவோம். ப்ரோஜனி என்ன சார்னா, இப்போ 2 பேரண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்க, அவங்களோட பசங்க. ஓகேங்களா? இப்போ என்னோட அப்பா அம்மாவோட ப்ராஜெக்ட் நான் தான், என்னோட அம்மா அப்பாவோட ஆஃப் ஸ்ப்ரிங் நான் தான். ஓகேவா? உங்களோட அம்மா அப்பா ஆஃப் ஸ்ப்ரிங் நீங்கள் தான். ஓகேங்களா? அப்போ ஆஃப் ஸ்ப்ரிங்கிறது வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷன், சக்சஸிவ் ஜென்ரேஷன் தான் நம்ம ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சக்சஸிவ் ஜென்ரேஷன் வருது தெரியுமா? அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட்ன்றது ஒன்றுமே இல்லை. இப்போது அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க, அவங்க பேரண்ட்டு, அவங்களோட குழந்தைங்க தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பேரண்ட்ஸோட சக்சஸிவாக வர்றது ஆர் ஐடென்டிக்கல் டு த பேரண்ட்ஸ். ஐடென்டிக்கல் டு த பேரண்ட்ஸாக இருக்கும் ஆஃப்ஸ்பிரிங் ஐடென்டிக்கல் டு த பேரண்ட்ஸ்னா பார்க்கறதுக்கு அப்படியே அப்பா மாதிரி, அப்படியே அம்மா மாதிரி அப்படி இல்லை. கண்ணு, மூக்கு, வாய், அதாவது அந்த பேஸ்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்பா மாதிரி இருக்கும். ஐ மீன் மனுஷங்க மாதிரி தான் இருக்கும். பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பையன் எப்படி இருக்கான்னா தலையில் முடி இருக்கும், கண்ணு, காலு, ஒரு மனுஷனை பார்த்தா அப்படி இருக்கும், ஒரு மனித குழந்தை மாதிரி இருக்கும். அதே நீங்கள் எலிஃபெண்ட்டை பார்க்கும்போது யானைக்கு பிறந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட பேரண்ட் ஐடென்டிக்கலாக வருதுன்றாங்க. ஐடென்டிக்கல் பேரண்ட் அதே மாதிரி வருது, அதோட கேரக்டர்ஸ்லாம் வருது நம்ம ஐடென்டிக்கல் டு பேரண்ட்ஸ் அப்படின்றாங்க. Or them show in the differences in characters. Have you ever wondered why siblings, அக்கா தங்கச்சிங்க, siblings sometimes look so similar? சில பேரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஏய் நீ 12th, உனக்கு தம்பி 10th ஒரு தம்பி இருக்கானா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பீங்களடா, உன் தம்பி அவன், உன் தங்கச்சி அவன், அக்காவா அவன், அண்ணன் அவன் அப்படின்னு நம்ம பார்க்க சிமிலராக இருக்கீங்க அப்படிங்கிற அண்ணன் தங்கச்சியான்னு கேட்பாங்க. சில பேர் வந்து இவன் உன் தம்பி அடா, என்னடா பார்க்கறது வேற மாதிரி இருக்கீங்க, அடையாளமே தெரியல, அப்படி கூட இருக்கலாம். ஓகே, அப்போ சிப்ளிங்ஸ் எப்படி இருக்கலாமா? ரொம்ப சிமிலராகவும் இருக்கலாம், டிசிமிலாரிட்டியும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆர் ஈச் அதர், சம்டைம்ஸ் ஈவன் ஸோ டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். இப்படிலாம் ஏன் இருக்கலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்துட்டு இருந்தீங்களா? அதுக்கான விடை தான் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது.
It is because of mainly genetics. These are the several later questions are dealt with scientifically in the branch of biological known as genetics. இதெல்லாம் இதுக்கெல்லாம் எங்க ஆன்சர் கிடைக்கும்னா ஜெனடிக்ஸ் அப்படி ஜீன்ஸ் பத்தி படிக்கும்போது நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோ ஒன் ஷாட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். மோர் தென் 2 hours வரைக்கும் போகலாம். ஓகேங்களா, ரொம்ப பெரிய லெசன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் கூட. This subject deals with inheritance. Inheritance என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹெரிட்டன்ஸ் வேற ஒன்றும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர். ஒரு கேரக்டர், ஹைட்டு, டாலு, இந்த ஸ்கின் கலரு, இல்லை அந்த மூக்கு மொழியுமா இருக்கான் சொன்ன மூக்கு, காது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. ஒரு கேரக்டர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு கேரக்டர் அப்படியே பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஓகேண்ணா. ஆஸ் வெல் அஸ் த வேரியேஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங். வேரியேஷன்ஸ் ஆஃப் கேரக்டரோ, வேரியேஷன்ஸ்னால் என்னதுன்னா, வேரியேஷன்ஸ்னால் அந்த பேரில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங் பார்க்கறதுக்கு வேரியேஷன்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஜஸ்ட் அ மினிட், சின்ன ஒரு ஒயர் ப்ராப்ளம். ஓகேங்களா, அப்போது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் வேரியேஷன்ஸ்னால் என்னது, இந்த டிஃப்ரென்சஸ் பார்க்கறது வேரியேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டின்னு சொல்லுவோம். நிறைய வெரைட்டிஸ் இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் பற்றி பேசுறது ஒரு கேரக்டர். அப்போ பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வருது. இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் a process by which characters are passed from a parent to progeny. கேரக்டர் வந்து பேரண்ட்ஸ் டு ப்ராஜனி போனால் அது நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். இட் இஸ் a basis of heredity. ஹெரிடிட்டினா பாரம்பரியமாக வர்றது. நான் வந்து அந்த ராஜவம்சம் இந்த வம்சம்னு சொல்லுவேன், பாரம்பரியமாக வர்றது தான் ஹெரிடிட்டின்றது. பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங் குழந்தைங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படும். வேரியேஷன் இஸ் த டிகிரி பை விச் ப்ராஜனி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். பார்த்தீங்களா, வேரியேஷன்ஸ் என்னது, பார்க்கறதுக்கு என்னதான் சிமிலர் கேரக்டர்ஸ், ஐ மீன் இந்த கண்ணு மூக்கு வாயிலாக இருந்தாலும் ஒரே ஃபேஸ்லாம் இருக்கிறது இல்லை இல்லையா, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா. ஸோ அந்த வேரியேஷன் தான், அந்த வெரைட்டி வேரியேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேரியேஷன்ஸ் அப்படி சொல்கிறோம். வேரியேஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங். ஹியூமன் நியூ தட் early 8000 and 1000 BC அப்போவே one of the cause of variations was in a sexual reproduction. அப்போவே கண்டுபிடிச்சாங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் ஒன் ஆஃப் த காஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஏன்னா அங்கேருந்து தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது. இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தானே குழந்தை பிறக்க முடியும். அந்த குழந்தை பிறந்தா தானே அம்மாவோட 23 குரோமோசோம், அப்பாவோட 23 குரோமோசோம், 46 குரோமோசோம் நம்மளோட சேர முடியும். ஸோ செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது அப்படின்றத 8000 1000 பிஃபோர் கிறிஸ்ட் அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க. They exploited the variations that were naturally present in the wild population. Wild population இப்போ டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ்னு சொல்லுவோம். வைல்டு அனிமல்ஸ்லாம் என்னது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் காட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் வைல்டு அனிமல்ஸ். டொமஸ்டிகேட்னா நம்ம வீட்டில் பழக்கப்படுத்திட்டோம். நான் எல்லாம் டொமஸ்டிகேட், நான் ஆக்சுவலாக ஒரு வைல்டு தான், பட் நம்ம வீட்டில் பழக்கப்படுத்தலாம் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ வைல்டு பாப்புலேஷன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் விச் கேனாட் பி கண்ட்ரோல்டு. அந்த மாதிரி பாப்புலேஷன் நம்ம என்ன சொல்கிறோம், வைல்டு பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ஸ் இருக்கலாம், அனிமல்ஸ் இருக்கலாம். ஏன்னா காட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளான்ஸ் இருக்கும். நம்ம வீட்டு மாடியில் வந்துட்டு சின்னதாக ஒரு பிளான்ட் போட்டு வளர்த்துட்டு இருப்போம் கார்டனிங் மாதிரி. பட் அக்கார்டிங் ஒரு ஃபாரஸ்ட்லாம் போனீங்கன்னா அவ்வளோ பிளான்ஸ் இருக்குது. அவ்வளோ பிளான்ஸ் நம்ம போய் தண்ணி ஊற்றிட்டு இருக்க முடியாது, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது growth வந்து தானா நேச்சுரல் டிபெண்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், வைல்டு பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். possess a desirable character. For example, through artificial selection. Artificial selection நம்ம செலக்ட் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த சீட்லேருந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஒரு பிளான்ட் எடுக்கிறேன், டிசீஸ் ரெசிஸ்டன்ட் போலம் கிரீன் எடுக்கிறேன், அது வந்து இந்த ஸ்டிக்மால தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தேவையானதோ அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ எனக்கு நிறைய ஹீல்டு உள்ள நிறைய பழங்களாக இருக்கணும். அப்போ நான் வந்து ஒரு ஃப்ரூட், நான் வந்து ஒரு பழக்கடை வச்சிருக்கேன். அப்போ என்னோட மரத்தில் வந்து நிறைய பழம் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய ஹீல்டு உள்ள ஒரு ஹைப்ரிட்டாக தேடி போவீங்க. அப்போ நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, நிறைய ஹீல்டு வரக்கூடிய ஹைப்ரிட் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இல்லை எனக்கு டிசீஸ் ரெசிஸ்டண்டாக இருக்கும், எனக்கு நோய் பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும், இன்செக்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கணும், டிசீஸ் எதுவும் வரக்கூடாதுன்னா நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க, இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் எடுப்பீங்க. ஓகேவா, அப்போ நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க, நம்ம என்ன சொல்கிறது, ஆர்டிஃபிஷியல் செலக்ஷன். நம்மளா செலக்ட் பண்ணுறது நமக்கு என்ன தேவையோ. அண்ட் டொமஸ்டிகேஷன் ஃப்ரம் அவர் ancestral wild cows. We are well known for the breeds. இந்த வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சஹேலி கவுஸ் பஞ்சாப்ல. We must however recognize that our ancestors knew about the inheritance of characters and variations. They were very little idea about the scientific basis on the phenomena. என்னதான் நம்ம முன்னோர்களுக்கு அறிவு அப்போ இருந்ததா கூட அது எப்படி இருந்துச்சா, கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா தான் இருந்துச்சா. பட் கம்ப்ளீட்டான ஒரு ப்ரூஃபான ஒரு ஜெனட்டிக்கல் ஒரு சயின்டிஃபிக்கல் பேசிஸ்னா ப்ரூஃபோட சொல்கிறது கூட சயின்டிஃபிக்கல் பேசிஸ்னு. அப்படி சயின்டிஃபிக்கல் பேசிஸில் அவங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அது எப்போ வர்றாருன்னா நம்ம மெண்டல் வந்ததுக்கு அப்புறம் தான்.
மெண்டல் வந்து கண்டுபிடிக்கிறார். நம்ம தலைமை மெண்டல் வந்து என்ன சொல்றாரு, இல்லடா அப்படி ஒன்று இருக்குடா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்சு அவர் மண்டையை போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களே ஓகே மெண்டல் சொன்னது கரெக்ட்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாங்க. இட் வாஸ் டியூரிங் a mid-19th century, அதாவது 1890s அந்த 1850s அந்த டைம்ல that a headway was made up understanding that the inheritance. Gregor Mendel conducted hybridization experiment on, நல்லா பார்த்துக்கோங்க, மெண்டல் யார் எக்ஸ்பெரிமெண்ட், மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம். அவரை என்னத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு, கார்டன் பீஸ், பட்டாணி செடி, பைசம் சட்டைவாம் சொல்லுவோம், பட்டாணி செடியில் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா, அப்போது இதில் நிறைய இதில் பார்ப்பீங்க, நிறைய சயின்டிஸ்ட் பார்ப்பீங்க, ஒரு சயின்டிஸ்ட் ஒரு இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ என்னென்ன சயின்டிஸ்ட் வந்து என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தனியாக நோட் பண்ணி வச்சுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபுல்லாகவே ஃபேக்ட்ஸ் பேஸஸ் தான். ஃபேக்ட்ஸ் பேஸஸ் தான், கொஞ்சம் ஜெனடிக்ஸ், கொஞ்சம் அந்த மெக்கானிசம்லாம் வரும், அதை நம்ம பார்த்துக்கலாம். பட் ஃபேக்ட்ஸ் பேஸஸ் தான் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகேவாக்கன்னா மறந்துடக்கூடாது. ஃபார் 7 years, எத்தனை வருஷம் பண்ணியிருக்காங்க கூட கேட்கலாம். ஃபார் 7 years, 7 வருஷமா ஒரு பிளான்ட்டை வந்துட்டு எடுத்துட்டு ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி அதாவது ரெண்டுத்தையும் செல்ஃப் பாலினேட்டர் பண்ணி அவங்க பண்ணிட்டே இருந்திருக்காங்க. எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்கேருந்து போலங்கிரைன்ஸை கட் பண்ணிட்டு இங்கேருந்து ஸ்டிக்மாவை மேலே தட்டுவாங்க. அதுலேருந்து ஒரு பிளான்ட் வந்து அரைஸ் ஆகும். மறுபடியும் அந்த பிளான்ட் வந்து மறுபடியும் பட்டாணி வரும். அந்த பட்டாணிலேருந்து மறுபடியும் எடுப்பாங்க. அந்த சீடில் எந்த ஷேப்பில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது அப்படின்றத 1 by 1 ஒரு ஜென்ரேஷனாக பார்த்துட்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எத்தனை வருஷம் கண்டக்ட் பண்ணாரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை? 7 years கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ப்ரொப்போஸ் த லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம். அப்புறம் தான் அவர் என்ன சொன்னார், லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ப்ரொப்போஸ் பண்ணார். லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா, இன்ஹெரிட்டன்ஸ் என்னதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ ஒரு சட்டத்தை ஏற்றிடுறாரு. ஓகே, இப்படி தான் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இப்படி தான் நடக்குது, இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர்ஸ் நடக்குது அப்படின்னு அவர் 7 வருஷம் கண்டுபிடிப்புலேருந்து அவர் நமக்கு சொல்கிறாரு. During Mendel's investigation into inheritance pattern, it was the first time that a statistical analysis and mathematical logic were applied to the problem of biology. அப்போ வரைக்கும் பயாலஜினாலே மேத்ஸ் நிறையவே தேவையே இல்லை. பயாலஜிக்கு எதுக்கு மேத்ஸு, பைத்தியக்காரனா பயாலஜிக்கு மேத்ஸ் சேர்த்து படிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஜெனடிக்ஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் வர வரைக்கும், அதாவது நம்ம தலைவன் கிரிகோர் மெண்டல் வர வரைக்கும் இதுவும் தனியாக தான் இருந்தது அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஏன்னா இவர் தான் என்ன பண்ணியிருப்போம், இந்த ரேஷியோஸ் எல்லாம் நீங்கள் பின்னாடி படிப்பீங்க, மேத்ஸோட சேர்த்து இந்த ஜெனடிக்ஸை சொல்கிறது. ஓகேங்களா, His experiment has a large sampling size. Large sampling size னா பெரிய சாம்பிள் சைஸ்ல thousands of plants எடுத்து பண்ணியிருக்காரு. அதான் நம்ம என்ன சொல்லிருக்காங்க, லார்ஜ் சாம்பிளிங் சயின்ஸ். thousands of plants எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காராம். ஓகேவா, சும்மா 1-2 பிளான்ட் எடுத்துட்டு 7 வருஷத்துக்கு அவருக்கு இது இல்லை, thousands of plants எடுத்துட்டு அவர் இதில் இருந்துட்டு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா. ஜஸ்ட் அ மினிட். இப்போ thousands of plants எடுத்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை நம்ம சொன்ன லார்ஜ் சாம்பிளிங் சைஸ். சாம்பிளிங்லாம் நம்ம எடுத்து அடுத்தடுத்து சாம்பிள்ஸ் இது பண்ணுறோம், ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணுறோம்னா சாம்பிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ லார்ஜ் சாம்பிளிங் சைஸ்னா thousands of plants எடுத்து பண்ணியிருக்காரு. விச் கிரேட்டர் கிரெடிபிலிட்டி கொடுக்குது டு த டேட்டா இஸ் கரெக்டாக. என்ன டேட்டா கரெக்டாக அதுக்கான கிரெடிபிலிட்டி கொடுக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து செக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் ப்ராபபிலிட்டி ரேஷியோ அதில் வந்துட்டு சக்ஸஸ் இருக்கலாம், ஃபெயிலியர் இருக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய விஷயத்தில் ஒரே ப்ராடக்ட் நிறைய விஷயத்தில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்போ அது கிரெடிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா. ஓகே, கண்டிப்பாக அவன் சொல்கிற ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு ஆள் கிட்ட போயிட்டு இப்போ எலெக்ஷன் வேறு வருது, ஒரு ஆள் கிட்ட போய் கேட்குறீங்க, ஒரு ஆள் கிட்ட போய் எந்த கட்சி ஜெயிக்கும் நீங்கள் கேட்கும்போது அவன் பிடிச்ச கட்சியை சொல்லுவான். அப்போ நீங்கள் ஒரு ஆள் கிட்ட ஒரு 10 பேர் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே 10 பேர் கிட்ட கேள்வி விட்டுட்டு ஓகே இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை. நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ, இப்போ எல்லாரும் என்ன சொன்னால் அப்போ நிறைய பேர் கேட்கும்போது என்ன ஆகும், கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் thousands of sampling plants வச்சுட்டு இவர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணதுனால இவரோட கிரெடிபிலிட்டி, அதாவது ப்ரூஃப் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றாங்க. டேட்டா கலெக்ட் பண்ணாலும் சூப்பராக இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றாங்க. After the confirmation of the interference from the experiment on the successive generation ஒரு ஜென்ரேஷனுக்கு அடுத்து வருது. ஓகேங்களா, அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் தான் என்ன சொல்லுவோம், சக்சசிவ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃபீஸ் டெஸ்ட் பிளான் என்ன டெஸ்ட் பிளான் பண்றாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கிரிகோர் மெண்டலோட டெஸ்ட் பிளான் என்னவா இருக்கு, பைசம் சட்டையம் தான் கிரிகோர் மெண்டலோட டெஸ்ட் பிளான்டா இருக்குது, மறந்துடக்கூடாது. provided his result pointed to a general rules of inheritance rather than being unsubstantial ideas. ஓகேவா, அதான் நான் சொல்றேன், ஜெனரல் ரூல்ஸ் சும்மா இதெல்லாம் கற்பனை பண்ண ஐடியாஸ் இல்லை, இப்படி வந்திருக்கலாம் அப்படியெல்லாம் ஐடியலைஸ் பண்ண அவர் கரெக்டாக ப்ரூஃப் எடுத்து காமிச்சார். ஓகேங்களா, அந்த டெஸ்ட் பிளான் வச்சுட்டு. Mendel's investigated character of the garden pea. என்ன கேரக்டர், எந்த பிளான்ட், பீ பிளான்ட், பட்டாணி செடி. ஓகேவா, that were manifested as two opposite traits. நல்லா நோட் பண்ணீங்க, 2 opposite traits. ஒன்னு என்னது, அதோட ஹைட், இன்னொன்னு என்னது, அதோட கலர். ஓகேவாக்கண்ணா, 2 ஆப்போசிட் ட்ரெய்ட்ஸ்ல இருந்து மெண்டல் வந்துட்டு ஓகே
ஒயர் தான் சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா, ரெண்டு ஆப்போசிட் ட்ரைட்ஸ்லேருந்து மெண்டல் வந்து கண்டுபிடிக்கிறார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய இதில் இருக்க ரெண்டு ஆப்போசிட் ட்ரைட்ஸ் வந்துட்டு ரெண்டு ஆப்போசிட் ட்ரைட்ஸ்னா என்னது, ஒன்று ஹைட்டு கலர். ஆப்போசிட்னா என்ன சார்னா ஹைட் வந்து டாலாக இருக்கணும், இன்னொன்று குட்டையாக இருக்கணும். கலர் வந்து ஒன்று எல்லோ கலர், இன்னொன்று கிரீன் கலர். ஓகே, அதான் ஆப்போசிட் ட்ரைட்ஸ் சொல்லுவோம். அப்போ ரெண்டு ட்ரைட்ஸ் என்ன, ரெண்டு ட்ரைட்ஸ், ஒன்று ஹைட்டு ஒன்று கலர். அந்த ரெண்டு ட்ரைட்ஸ் எதில் கார்டன் பிளான்ஸ் எல்லாம் மெண்டல் இன்வெஸ்டிகேட் பண்ணார். ஓகே, இது இந்த மறந்துடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம செட்டமா பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் த ரூல்ஸ் ஆஃப் கவர்னிங் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதிலிருந்து வரக்கூடிய அந்த பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு தான் ரூல்ஸ் அந்த சட்டத்தெல்லாம் எழுதுனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, inheritance which was expanded by the later scientists. அதாவது சும்மா ஒரு நாட் போட்டு வச்சாரு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. லேட்டர் சயின்டிஸ்ட் வரவங்களாம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அக்கௌண்ட் ஆஃப் த ஆல் டைவர்ஸ் நேச்சுரல் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி இன்ஹெரிட் டு them. அதாவது இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டியூஷன் எழுதியது யாரு? அம்பேத்கர். ஓகேவா, அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷன் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு, சேஞ்ச் பண்ணாம நிறைய வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அப்போ அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு, கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணாங்க, நிறைய சட்டத்திட்டத்தெல்லாம் எழுதி இன்னைக்கு வரைக்கும் நிறைய சட்டம் அதில் சேஞ்சஸ் வந்து நிறைய மேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சது இந்த லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி வச்சது நமக்கு ரிக்வயர்மெண்டல். அதுக்கப்புறமா அவரை தொடர்ந்து வரக்கூடிய சக்சஸிவ் ஜெனட்டிக்ஸ் பயாலஜிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க, அதுலேருந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஓகேவாக்கண்ணா, இதுதாங்க சொல்லியிருக்காங்க. Mendel conducted such an artificial pollination, cross-pollination experiment using several true breeding pea lines. அது என்ன சார் true breeding pea lines? பீனா பட்டாணி செடின்னு தெரியும், அது என்ன ட்ரூ ப்ரீடிங்? ட்ரூ ப்ரீடிங்னா என்ன? பியூர் லைன்னு சொல்லுவோம். அது என்ன ட்ரூ ப்ரீடிங், பியூர் லைன் அப்படின்னு சொல்றது? ஒரு நிமிஷம். ட்ரூ ப்ரீடிங்னா ரெண்டு, இப்போ ஒரு கேரக்டர், இது வந்துட்டு ஒரு ஜீன்ல ரெண்டு அலீல் இருக்கும். ஓகேவா, பேர் ஆஃப் கேரக்டர் தான் சொல்லுவோம். பேர் ஆஃப் கேரக்டர் தான் சொல்லுவோம். நீங்கள் ஜெனட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் போடுவாங்க. ஓகேங்களா, இது பேர் ஆஃப் கேரக்டர்ஸ். இதிலிருந்து வரக்கூடிய ரெண்டு கேமெட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது ரெண்டு கேமெட்ஸ். ஓகேவாக்கண்ணா, அப்போ இது ஒரு பேரக்டர். இதில் ட்ரூ அப்படின்னா என்னதுன்னா, புரிஞ்சதுல உங்களுக்கு? ட்ரூ ப்ரீடிங்னா என்னதுன்னா ரெண்டுமே டாமினண்டா இருக்கும். இது ஒரு ட்ரூ, இதுவும் ஒரு ட்ரூ. ஓகேங்களா, அப்ப இது ட்ரூ லைன் கிடையாது. ஓகேங்களா, இது ட்ரூ லைன் கிடையாது. இது ரெண்டு தான் நம்ம என்ன சொல்றோம், ட்ரூ பி லைன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, ட்ரூ ப்ரீடிங் பி லைன். ஓகேவா, பியூர் லைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வர சக்சஸ் எல்லாம் நம்ம படிப்போம் அதெல்லாம். True breeding line is one that having undergone a continuous self-pollination. Continuous self-pollination நடக்குது. ஓகேங்களா, அவர் எடுத்து கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேட் பண்ணிட்டே இருக்கு. எப்படி செல்ஃப் பாலினேட் பண்றாருன்னா, அவர் கட் பண்றாரு, அதுல இருந்து போலன் கிரெயின்ஸ் டஸ்ட் பண்ணிட்டு அவர் ஒரே பிளான்ல மறுபடியும் அது பண்ணிட்டே இருக்காரு. ஓகே, மேல் ஃபீமேல் ஒரே இருக்குல்ல, அதுல இருந்து ஒரே செல்ஃப் பாலினேட் மறுபடியும் பண்ணிட்டே இருக்காங்க. Show that the stables of traits, inheritance and expression in several generation அவர் பார்க்கிறார். Mendel selected 14 true breeding pea varieties. 14 true breeding pea plant varieties. அப்போ எத்தனை பேர்? 7 பேர். இப்படி தான் क्वेश्चंस கேட்பாங்க. 7 pairs. பேர்ஸ் கொடுக்கவே இல்லையே ஜெனட்டிக்ஸ்ல, மெண்டல்ல பேர் கொடுக்கவே இல்லையா? கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க? 14 ட்ரூ ப்ரீடிங் பி வெரைட்டிஸ், பிளான் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ 7 பேர் இருந்தால் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா, 7 பேர்ஸ்னா நான் என்ன சொன்ன, ஒரு இதில் வந்துட்டு 2 வெரைட்டிஸ் இருக்கு. அப்படி ஞாபகம் வச்சோங்க. அந்த மாதிரி 14 ட்ரூ பிளான் வெரைட்டிஸ் எடுத்திருக்காரு. அதில் வந்துட்டு 7 பேர்ஸ் இருக்கு. 7 பேர்ஸ் அவங்க கொடுக்கலாம். 14 ட்ரூ ப்ரீடிங் பி பிளான் வெரைட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. 7 பேர்ஸ் கேட்டாங்களா? இப்படி தான் கேட்பாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 7 பேர்ஸ் எனக்கு இல்லவே இல்லை, பேர்ஸை பற்றி கேட்டாங்கன்னா அது அப்படியே 7 into 2 14 தானே அந்த டேர்மில். As pairs இங்கே கொடுத்துருக்காங்க. As pairs which were similar to expert one character in which contrasting character. One characterோட இன்னொரு அடுத்த contrasting characters. இப்போ ஹைட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு கேரக்டர் எடுக்கிறீங்க, டால் எடுத்துட்டீங்கன்னா அப்போ இன்னொரு கேரக்டர் என்னவா இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது. ஓகேவா, அந்த மாதிரி 17 கேரக்டர் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி 14 கேரக்டர் எடுத்திருக்காரு. ஓகேவா, 7 பேர். ஒன்றும் இல்லைக்கண்ணா, மெண்டல் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 14 வெரைட்டிஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு பிளான்ட்லேருந்து நிறைய கேரக்டர் இருக்கும். நிறைய கேரக்டர் வந்துட்டு அம்மா அப்பாலேருந்து இப்போ இப்போ எங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்து எனக்கு நிறைய கேரக்டர் வந்திருக்கும், உங்கள் அம்மா அப்பா கிட்ட உங்களுக்கு நிறைய கேரக்டர் வந்திருக்கும். பட் அதுலேருந்து மெண்டல் என்ன பண்ணுறான்னா ஒன்லி 14 கேரக்டர் மட்டும் தான் அடுத்த சேர்த்துக்கு அவன் செக் பண்ணிட்டே வராது. அதே மாதிரி பி பிளான்ல பட்டாணி செடியில் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த 14 கேரக்டர் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கிட்டே வராது. அந்த 14 கேரக்டர் எப்படி இருக்குமானா கான்ட்ராஸ்டிங் கேரக்டரமாக இருக்குமா. இப்போ அவர் ஹைட்னு ஒரு கேரக்டர் எடுத்திருக்காரு. ஹைட்னு ஒரு கேரக்டர் எடுத்தா
எடுத்துட்டானா இந்த பிளான்ட்ல வந்து ஹைட் வந்து டாலா இருக்கும், இந்த பிளான்ட்ல ஹைட் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், டார்ஃபா இருக்கும். அதே அவர் கலர்னு அப்படி கேரக்டர் எடுத்துக்காருன்னா இந்த பிளான்ட்ல வந்து yellow கலர்ல இருக்கும், இந்த பிளான்ட்ல வந்து green கலர் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி 14 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் 7 pairs ஆஃப் கேரக்டர்ஸ் எடுத்துட்டு அது எப்படி இருக்கான், கான்ட்ராஸ்டிங் கேரக்டரா இருக்கான், வேற வேற தான் இருக்கு. அதாவது ஹைட்னா டால், ட்ராஃப், yellow ஒயிட் ஒரே மாதிரில ஹோமோலோகஸ்ல ஹெட்ரோசைகஸா இருக்கு அப்படின்னாங்க. ஓகேவாக்கனா? சம் ஆஃப் த கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் selected were smooth or wrinkled. some of the smooth and wrinkled seed வந்துட்டு எப்படி இருக்குமா, ரவுண்ட் கலர் இருக்கும். ஸ்மூத்னா ரொம்ப அழகா இருக்காது, wrinkled seedsனா எப்படி இருக்குது, சொறி பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதா wrinkled seed சொல்லுவோம். yellow or green seed inflated பெருசா இருக்குது, எப்படி இருக்கும். inflated constrictedனா எப்படி இருக்குது. ஓகேங்களா? inflated constricted. வா yellow potsனா அந்த ஃப்ளவர் ஃப்ரூட்டை பேர் பண்ணது நம்ம பாட்ஸ்னு சொல்லுவோம். அது டாலா இருக்கா, ட்ராஃப் பிளான்ட்டா இருக்கா. ஸோ இந்த பேசிஸ்ல வந்து மெண்டல் வந்து எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அப்போ என்னென்ன கேரக்டர்லாம் எடுத்திருக்காரு அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. இதுதான் நம்ம சொன்ன ஒரு 8 கேரக்டர்ஸ் 14 கேரக்டர்ஸ் சார் 7 தானே சார் இருக்கு. நான் என்ன சொன்னேன், 7 pairs கான்ட்ராக்டிங் கேரக்டர். அப்போ 14 கேரக்டர் 14 பிளான்ட் வெரைட்டிஸ் 14 கேரக்டர். ஓகேவா? அது என்னென்ன கேட்டிருக்காரு, ஸ்டெம் ஹைட் பார்த்துருக்காரு, ஃப்ளவர் கலரு, ஃப்ளவர் பொசிஷனு, பாட் ஷேப்பு, பாட் கலரு, சீட் கலரு, சீட் ஷேப்பு, சீட் கலர். ஓகேங்களா? இதெல்லாம் தான் பண்ணியிருக்காரு. ஓகே, இதெல்லாமே அவர் எடுத்து பண்ண கேரக்டர்ஸ். ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்காருன்னா செல்ஃப் பாலினேஷன் தடுக்கிறதுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு செல்ஃப் பாலினேட் ஆகக்கூடாது, கிராஸ் பாலினேஷன் தான் ஆகணும் அப்படிலாம் சில விஷயம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் பாலினேஷன் ஆகணும். F1ல இருந்தா F2 கண்டுபிடிக்கிறது நம்ம செல்ஃப் பாலினேஷன் என்ன நம்ம சொல்லுவோம். பட் அடுத்து வந்து செல்ஃப் பாலினேஷன் ஆகாம கிராஸ் பாலினேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணுவாங்க. அந்த போலன் கிரெயின்ஸை கட் பண்ணக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், emasculations. அதாவது ஆந்தர் என்னது, மேல் கேமெட்ஸ், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை கட் பண்றது. ஓகே, பிளான்ட்டோட மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை கட் பண்ணிட்டு அதை பேக் பண்ணி வைக்கிறத நம்ம என்ன சொல்றோம், emasculation. மேல் இது என்னது, ஆந்தர். அப்போ ஆந்தர் தானே போலன் கிரெயின்ஸ் இருக்கு, இருக்கிறதுனால ஆந்தரை கட் பண்ணிடுறாங்க. அந்த ஆந்தரை கட் பண்றது என்னது, emasculation அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த டேர்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாலினேஷன் உங்களுக்கு தெரியும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், பாலினேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஒரு பிளான்ட்ல இருந்து, அதாவது எந்த பிளான்ட்ல இருந்து, மெயில் பிளான்ட்ல இருந்து ஆந்தரை கட் பண்ணுவாங்க. ஆந்தர் ஏன் கட் பண்றாங்க, அது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதுல தான் போலன் கிரெயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த செல்ஃப் பாலினேஷன் தடுக்கிறதுக்கு அவரா செல்ஃப் பாலினேஷன் பண்ணா ஓகே, பட் அவர் நினைக்காம அந்த பிளான்ட் வந்து மறுபடியும் செல்ஃப் பாலினேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவார், அது கட் பண்ணி வச்சிருப்பார். ஓகேவா? அதான் நம்ம என்ன சொல்றோம், emasculation அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன் நம்ம நார்மலா படிச்சிருப்போம், monohybrid cross, dihybrid cross அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன், அதாவது ஒரு கேரக்டர் மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஒரு ஜீன்ல ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆக முடியல. அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன்ல ஒரு கேரக்டர் மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஒன்னு டால், ஒன்னு ஹைட் எக்ஸ்பிரஸ் ஆகும், இல்லைன்னா கலர் அந்த சீட் எக்ஸ்பிரஸ் ஆகும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மோனோஹைபிரிட்னு சொல்லுவோம். அதை நம்ம கிராஸ் பண்ணோம்னா, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்றோம், மோனோஹைபிரிட் கிராஸ். கிராஸ்னானது கிராஸ் பண்ணி ஃபெர்டிலைஸ் பண்ண, கிராஸ் செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஓகேவாக்கண்ணா? அப்போ மோனோஹைபிரிட் என்னது, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன். ஒரு ஜீன் தான், ஒரு ஜீன்லேருந்து ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஒரு ஜீன்லேருந்து ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா மோனோஹைபிரிட்னு சொல்லுவோம். மோனோஹைபிரிட் வருது சார் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் மினிட், இது டால், இது டார்ஃப். ஓகே ஓகேண்ணா? இது டாலு, இது டார்ஃப். இப்போ இதுல இருந்து 2 கேமெட் வரும். இதுல இருந்து 2 கேமெட் இருக்கு. என்ன 2 கேமெட், கேபிட்டல் டி. இதுல இருந்து 2 கேமெட் இருக்கு, ஸ்மால் டி. ஓகே ஓகேண்ணா? கேபிட்டல் டி, ஸ்மால் டி 2 கேமெட் இருக்கு. இப்போ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆனா என்ன ஆகும், கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு வருமா, கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு வருமா? அப்போ இது ஹைபிரிட். ஓகே ஓகேண்ணா? அப்போ மோனோ ஒரு கேரக்டர் ஹைபிரிடா வந்துச்சுன்னா, ஒரு கேரக்டர் ஹைபிரிடா வரதா என்ன சொல்றோம், மோனோ ஹைபிரிட்னு சொல்றோம். ஓகேவா? இதுல எது சார் டாமினண்டா இருக்கும், இப்போ கேபிட்டல் ஸ்மால் டி வந்துச்சுன்னா எது சார் டாமினண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் டி டால் தான் டாமினண்டா இருக்கும். அப்போ இப்படி வந்துருச்சுன்னா அது என்னவா இருக்கும், டால் பிளான்டா தான் இருக்கும்.
எப்படி தான் இருக்கும், டால் பிளான்ட்டாக தான் இருக்கும். அப்போ டார்ஃப் பிளான்ட் எப்படி சார் இருக்கும், டி ரெண்டுமே ரிசசிவாக இருந்தால் மட்டும்தான் அது எப்படி இருக்கும், ரிசசிவ்னா கம்மியாக இருக்குது, டாமினன்ட் பேர்லேயே இருக்குது தெரியுதுங்களா. ஸோ டாமினண்ட்டாக இருக்கிறது என்னது, டால் பிளான்ட். ஓகேங்களா, டால் பிளான்ட் எது டாமினண்டாக இருக்குது, இந்த கேபிட்டல் டி தான் டாமினண்டாக இருக்கிறதுனால இதை ரிசசிவ் பண்ணிடுது, இதை டாமினேட் பண்ணிடுது. இந்த கேபிட்டல் டி இந்த ஸ்மால் டியோ டாமினேட் பண்ணதுனால, அதனால் இது ஏன் ஏரியான்னு சொல்லி டாமினேட் பண்ணதுனால அது அவன் ஏரியாவாக மாறிச்சு, அவன் ஏரியானது டாலோட ஏரியாவாக மாறிச்சு. ஓகேவா, இதை நம்ம என்ன சொல்கிறோம், மோனோ ஹைபிரிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதை நம்ம கிராஸ் பண்ணுவோம், மோனோ ஹைபிரிடை கிராஸ் பண்ணுவோம். இதுவும் டி இந்த மோனோ ஹைபிரிடை கிராஸ் பண்ணிட்டு இதுலேருந்து வருது தெரியுமா, இதை நம்ம என்ன சொல்கிறோம், மோனோ ஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகேண்ணா. Let us take an example, one such hybridization experiment carried out by Mendel where he crossed the tall and dwarf pea plant to study the inheritance of one gene. ஒரு ஜீனோட இன்ஹெரிட்டன்ஸை படிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, பட்டாணி செடியில ஹைட்டான பட்டாணி செடியும் குள்ளமா இருக்கிற பட்டாணி செடியும் எடுத்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அதாவது செல்ஃப் பாலினேட்டர், ஃபர்ஸ்ட் கிராஸ் பாலினேட்டர் பண்றாரு, அதுக்கப்புறமா அதுல இருந்து செல்ஃப் பாலினேஷன் நடந்துகிட்டே இருக்கு. He collected the seed produced as a result of this cross. ஓகேவா கண்ணா, ஓ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு பிளான்ட் இருக்கு, டால் இருக்கு, டார்ஃப் அப்போ ஓகே, டால் டார்ஃப்னு ரெண்டு பிளான்ட் இருக்கு. அதாவது டால்னானது ஒரு பட்டாணி செடி பெருசா இருக்கு, ஜஸ்ட் a minute. ஓகே, ஒரு பட்டாணி செடி பெருசா இருக்கு, இன்னொரு பட்டாணி செடி சின்னதா இருக்கு. ஓகேவா, இதை நம்ம சொல்றோம் டால் அண்ட் டார்ஃப்னு சொல்றோம். இப்போ ரெண்டு பிளான்ட் இருக்கு, ஒரு பெருசா இருக்கிற பிளான்ட், இது ரெண்டு பிளான்ட், இது ரெண்டையும் கிராஸ் பண்றாரு. இது ரெண்டு என்ன பண்றாரு, கிராஸ் பண்றாரு. அப்போ இதுல இருந்து என்ன கேமெட் இருக்கு, இதுல ரெண்டு கேமெட் இருக்கு, இதுலயும் ரெண்டு கேமெட் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்ணா என்ன வரும், இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டு போடுறாரு. இதை நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம், இதை நம்ம பின்னாடி படிப்போம். ஃபுல்லாக போட்டுறேன், அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இதுல இந்த கேமெட்ஸ், இந்த கேமெட்ஸ் இது என்னது, இது கேமெட்ஸ், இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்றாரு. capital T small t, 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 capital T small t கிராஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன இருக்கும், இதை டாமினேட் பண்ணிடும். கேபிட்டல் டி ஸ்மால் டியை டாமினேட் பண்ணுறோம், அப்போ எல்லாமே எப்படி இருக்கும், டாலாக தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், F1 ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். F1 ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். F1 என்னதுன்னா இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஃபிலியல் ஒன் ஜென்ரேஷன் சொல்லுவோம். ஓகேவா, இதை நம்ம சொல்றோம் F1 ஜென்ரேஷன், ஃபிலியல் ஒன் ஜென்ரேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்கலாம், இப்போ இன்னும் முடியல, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். He collected the seed produced a result of this cross and grew them in a generator plants of a first hybrid generation. அப்ப இது என்ன நமக்கு கிடைச்சிருக்கு, first hybrid generation நமக்கு கிடைச்சிருச்சு. This generation is also called as a filial one progeny, அதாவது F1 னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்றோம், filial one நமக்கு கிடைச்சாச்சு, இதான் F1. filial one கிடைச்சாச்சு. என்ன பிளான்ட், ரெண்டு டிஃபரெண்ட் பிளான்ட் எடுத்து கிராஸ் பண்றாங்க, ரெண்டு டால் டிராஃப் எடுத்து ரெண்டுத்தையும் கிராஸ் பாலினேஷன் பண்ணிட்டு இதை நமக்கு F1 ஜெனரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா, இப்போ Mendel observed that the F1 progeny plants were tall like one of his parents. எப்படி இருக்குமா F1 progeny plant, டாலா இருக்குமா. ஏன் டாலா இருக்குன்னு இப்போ புரிஞ்சுதா,
டாலாக இருக்குமா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி டின்னு போட்டு இது எழுதணும். ஓகேவா? ஏன் டாலாக இருக்குன்னா ஒரு பேரண்ட், இந்த பேரண்ட்ல இருக்க வரக்கூடியது வந்து இது வந்து டாமினேட் பண்ணியது, இந்த ரிசசிவ் வந்து டாமினேட் பண்ணியது. ஓகேவா? அப்போ ஒரு டி பிரசன்ட் ஆயிருந்தா, ஒரு கேபிட்டல் டி பிரசன்ட் ஆயிருந்தாலே அது என்னது? டால் தான். ஓகேவா? அந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேபிட்டல் டி பிரசன்ட் ஆயிருந்தாலே அது என்னது? டால் தான். அது என்ன பண்ணிடுது? டாமினேட் பண்ணிடுது, இந்த ரிசசிவ் மேல டாமினேட் பண்ணிடுது. அப்போ மெண்டல் பார்க்குறாரு, பார்த்தோன்னே எல்லாமே டாலாக தான் இருக்கு. எல்லாமே எப்படி இருக்கு? டாலாக தான் இருக்கு. F1 ஜென்ரேஷன் என்னது? இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கு? எல்லாமே டாலாக தான் இருக்கு. None were dwarf. எதுவுமே dwarf இல்ல. He made similar observation for other pairs of traits. He found F1 always resembles either one of the parents and traits of the other parents was not seen them. எல்லா இதுலையுமே F1 எப்படி இருந்துச்சுன்னா எது டாமினண்டா இருக்குமோ அந்த ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் எடுத்தது கிடைச்சிருச்சான். of traits and other parents was not seen. இப்போ இது tall and dwarf. ஓகேங்களா? இப்போ அவர் என்ன எடுக்கிறாருன்னா எல்லோ கலரும் கிரீன் கலர், தெரியுதா? எல்லோ கலரும் கிரீன் கலரும் எடுக்கிறார், கிராஸ் பண்றாரு. இப்போ எல்லோ கலர்ல என்னென்ன கேமிட் இருக்கும்? ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் எழுதலாம். கிரீன் கலர்ல 2 கேமிட் இருக்கும், எல்லோ கலர்லயும் 2 கேமிட் இருக்கும். இப்போ இது ரெண்டும் கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்ணும்போது இது கேமிட். ஓகேவா? இப்போ ஒரு கிராஸ் பண்ணும்போது எப்படி கிடைக்குது அப்படின்னா YY 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 YY. இப்போ இப்படி கிடைக்குது. இப்படி கிடைச்சதுனால என்னவா இருக்கும்? இந்த இது எல்லோ கலர் கேபிட்டல் Y வந்து ஸ்மால் y, அதாவது கிரீன் கலரை டாமினேட் பண்ணிடுது. அப்போ இது எல்லாமே என்னவா இருக்கும்? எல்லோ கலராக தான் இருக்கும். எல்லோ கலராக தான் இருக்கும். இது F1. ஓகேவா? அப்போ ஒன்லி ஹைட் மட்டும் இல்ல, கலர் கூட என்ன ஆகுது? கலரும் சரி, பிரிங்கிள்டு சீடு ஷேப்பும் சரி, எல்லாத்துலயும் 14 கேரக்டர்ஸ் எடுத்து படிச்சாரு பார்த்தோம் இல்லையா? அந்த 14 கேரக்டர்ஸுமே ஒரு மோனோ ஹைபிரிட், அதாவது ஒரு ஜீன் வச்சு இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 கேரக்டரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கும்போது, கிராஸ் பாலினேஷன் பண்ணி பார்க்கும்போது எது டாமினண்டா இருக்கும்? ஒரு பேரண்ட் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுறாங்க. ஒரு பேரண்ட் என்னது? டால் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுதான், டார்ஃப் எக்ஸ்பிரஸ் ஆகவே இல்லை. இந்த பேரண்ட் தான் என்னது? டார்ஃப். இந்த பிளான்ட் வந்து கிரீன் கலர் இங்க எக்ஸ்பிரஸ் ஆகல, இங்க வந்து டார்ஃப் எக்ஸ்பிரஸ் ஆகவே இல்லை. ஒரு பேரண்ட் தான். என்ன? ஒரு பேரண்ட் இங்க டாலு, இங்க வந்து எல்லோ மட்டும் தான் இங்க எக்ஸ்பிரஸ் ஆகுது, இங்க டால் மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது. எல்லாமே டாலா இருக்கு பாத்தீங்களா? சோ அப்படியே பார்த்திருக்காரு. ஓகே, ஒன்னு மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்றத அவர் பார்த்திருக்காரு. இதுல F1 ஜெனரேஷன்ல Mendel then self-pollinated. இப்பதான் முக்கியம். இப்பதான் ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் என்ன பண்றாரு? Self-pollinated F1, the tall F1 plants. இது என்ன பண்றாரு? கிராஸ் பாலினேஷன் பண்றாரு. ஆனா F1 என்ன பண்ண போறாரு? செல்ஃப் பாலினேஷன். நல்லா நோட் பண்ணி வச்சோங்க. F1 எப்பவுமே செல்ஃப் பாலினேஷன் தான் பண்ணுவாங்க, கிராஸ் பாலினேஷன் பண்ண மாட்டாங்க மோனோ ஹைபிரிட்ல. F1 வர்றதுக்கு ஏன்னா இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, F1 வரத்துக்கு என்ன பாலினேஷன் நடக்கும்னா கிராஸ் பாலினேஷன். ஆனா F1 என்ன பண்ணுவாங்க? செல்ஃப் பாலினேட்டர் பண்ணுவாங்க. அப்பதான் என்ன வரும்? F2 கிடைக்கும். ஓகேவா? F2 F3 F4 எல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த முன்னாடி ப்ரீவியஸ் இயர் இருக்க ஜென்ரேஷன் வந்து நம்ம செல்ஃப் பாலினேஷன் தான் பண்ணோம். ஒரே ஒரு கிராஸ் பாலினேஷன் தான், பேரண்ட்டை மட்டும் தான் நம்ம கிராஸ் பாலினேஷன் பண்ணுவோம். மிச்ச வரதெல்லாம் செல்ஃப் பாலினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா கண்ணா? செல்ஃப் பாலினேட்டட். அப்போ செல்ஃப் பாலினேட்டர் பண்றாங்க. செல்ஃப் பாலினேட்டர். இப்போ இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? டாலு. ஓகேவா? இதை நம்ம என்ன சொல்றோம்? செல்ஃப் பாலினேட்டர். ஏன்னா செல்ஃப் பாலினேட்டர் ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க, இங்க எல்லாமே டிடிடி தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் செல்ஃப் பாலினேஷன் பண்றாங்க. இந்த செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது இது என்னது? இதுவும் டாலு, இதுவும் டாலு. செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது இங்க என்ன வந்திருக்கும்னா F2.
இங்க என்ன வந்திருக்கும் டால், இதுவும் டால், இதுவும் எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டு நீங்க கிராஸ் பண்றீங்க, அப்போ இப்படி தானே சார் எழுதணும், டி தானே சார் எழுதணும், இப்படி எழுதக்கூடாது. எப்பவுமே எது எழுதணும், கேபிட்டல் லெட்டர் தான், எது டாமினன்ட் இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? இது ரெண்டு பண்ணும்போது இப்படி பண்ணுது. அப்போ இந்த F2 இதான் F2. இந்த F2 அதாவது F1 செல்ஃப் பாலினேட்டர் பண்ணும்போது நமக்கு F2 கிடைக்குது. F2ல ஒரு டார்ஃப் கிடைக்குது. டார்ஃப்னானது குட்டை கிடைக்குது. ஓகே ஓகேண்ணா, இது எல்லாமே டால் தான். என்ன பாருங்க, கேபிட்டல் டி பிரச்சனை இருக்கு. இங்க ரெண்டுமே என்னது ஸ்மால் டி தான். ரெண்டுமே ஸ்மால் டீனால டார்ஃப் குட்டியா இருக்கிற பிளான்ட். ஓகேங்களா? அப்போ அவர் கண்டுபிடிக்கிறாரு F1 ஜென்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஜென்ரேஷன்ல எல்லாமே டாமினன்டான பேரண்ட்டை தான் காட்டுது. F2 ஜென்ரேஷன்ல தான், F2 ஜென்ரேஷன் என்ன இருக்கு, எல்லாமே டாமினன்டான கேரக்டர் தான் இருக்கு. ஒரே ஒரு 1/4 ஆஃப் த another plant, recessive plant வந்து 1/4 வந்து நம்ம பார்க்க முடியும். எப்போ F2ல. ஓகேவா? இதுதான் கண்டுபிடிக்கிறது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், மோனோ ஹைபிரிட் கிராஸ் சொல்றோம். ஓகேவா? அப்போ இதோட ரேஷியோ நம்ம பார்ப்போம். ஃபீனோடைபிக் ரேஷியோ, ஜீனோடைபிக் ரேஷியோன்னு பார்ப்போம். ஃபீனோடைபிக் ரேஷியோன்னு என்ன சார் அப்படின்னா, நோட் பண்ணி வச்சோங்க. ஃபீனோடைபிக் அப்படின்னா கேரக்டர். ஃபீனோடைபிக்னா கேரக்டர். ஜீனோடைபிக்னா ஜீனோடைபிக்னா ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ். ஜீன் எக்ஸ்பிரஸ்ட் ஆயிருக்கு. என்ன ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு? கேரக்டர்னா என்னது, டாலா டார்ஃபா? ஒன்னு டாலா இருக்கணும், இல்ல டார்ஃபா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி தான் கலரா இருந்துச்சுன்னா என்ன கலரா இருக்கணும், ஒன்னு எல்லோவா இருக்கணும், இல்ல கிரீனா இருக்கணும். அப்புறம் ஷேப் ஆஃப் த சீனா என்ன இருக்கணும், ஒன்னு ரவுண்டா இருக்கணும், ஒன்னு இல்லைன்னா விரிங்கிள்டா இருக்கணும். ஓகேவா? அது ஒரு கேரக்டர். ஜீனோடைபிக்னா டாலோட ஜீனோடைபிக் என்னது, டி. டார்ஃபோட ஜீனோடைபிக் என்னது, நம்ம எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ஒன்னு தான், பட் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போ இதுல ஃபீனோடைபிக்கோட ரேஷியோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீனோடைபிக் எத்தனை டால் பிரசன்ட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் டால் தானே, ஒன்னு, இது எல்லாமே டால் தான். டால், இது டார்ஃப். ஓகேவாக்கண்ணா? அப்ப எத்தனை டால் பிரசன்ட் இருக்கு, 3 டால், மூணு ஹைட்டான பிளான்ட் பிரசன்ட் இருக்கு. ஓகே, ரொம்ப ஹைட்டான பிளான்ட் பிரசன்ட் இருக்கு. அப்போ இதோட ரேஷியோ என்னவா இருக்கும், 3:1. ஓகேவா? 3:1 அப்படின்னு ரேஷியோ இருக்கும். பட் இதுல எத்தனை டபுள் டி பிரச்சனை இருக்கு பாருங்க. எத்தனை டபுள் டி பிரச்சனை இருக்கு, ஒரே ஒரு டபுள் டி தான் பிரச்சனை இருக்கு பாருங்க. ஒரே ஒரு டபுள் டி, அதாவது ரெண்டுமே கேபிட்டல் டி. எத்தனை கேபிட்டல் டி பிரச்சனை இருக்கு, ஒரே ஒரு கேபிட்டல் டி பிரச்சனை இருக்கு. ஓகேவா? எத்தனை ஸ்மால் டி பிரச்சனை இருக்கு, ஒரே ஒரு ஸ்மால் டி தான் பிரச்சனை இருக்கு. அப்புறம் இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது புதுசா ஹைபிரிட் கேரக்டர் வருது. ஓகேவா? இது பேரண்ட் மாதிரி இல்ல. ஓகேவா? இது வந்து புதுசா வந்திருக்கு. இது ரெண்டும் பேரண்ட் மாதிரி தான் இருக்கு. இது புதுசா வந்திருக்கு. ஓகேவா? அதுவும் டால் தான். அது எத்தனை பிரச்சனை இருக்கு, நம்ம டிடின்னு சொல்லுவோம். அது எத்தனை பிரச்சனை இருக்கு, 2. அப்போ இதோட ரேஷியோ என்னது, இது டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி, இது ரெண்டுமே ஸ்மால் டி. இதுதான் என்ன சொல்லுவோம், ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா கண்ணா? ஃபீனோடைபிக் ரேஷியோனா இது, ஜீனோடைபிக் ரேஷியோனா அது. இங்க பாருங்க, மெண்டல் என்ன பண்றாரு, 2 டிஃப்ரெண்ட் ட்ரைட்ஸ் உள்ள கேரக்டர் எடுக்கிறாரு. ரெண்டு பிளான்ட் எடுக்கிறாரு. இந்த பிளான்ட் குட்டையா இருக்கு, இந்த பிளான்ட் பெருசா இருக்கு. ஓகேங்களா? அதை கிராஸ் பாலினேட்டர் பண்றாரு. அதோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்கு, அதாவது F1 சொல்லுவோம். எப்படி சொல்றதுக்குன்னா, எல்லாமே டால் பிளான்ட்டா தான் இருக்கான். 4மே எப்படி இருக்கான், டால் பிளான்ட்டா தான் இருக்கான். ஓகேங்களா? ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த F1 ஜென்ரேஷனை செல்ஃப் பாலினேட்டர் பண்றாரு. செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, 3 டால் பிளான்ட் வந்திருக்கான், ஒரு ஷார்ட் பிளான்ட் வந்திருக்கான். 3 டால் பிளான்ட் வந்திருக்கான், ஒரு ஷார்ட் பிளான்ட், அதாவது டார்ஃப் பிளான்ட் வந்திருக்கான்.
ஓகேவா? இப்படி கேரக்டரை சொல்றது நம்ம என்ன சொல்றோம்? ஃபீனோடைபிக் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது என்ன ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, என்ன டி அந்த ஸ்மால் டி பிக் டி அப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது நம்ம சொல்றோம் ஜீனோடைபிக் ரேஷியோ எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, ஓகே சார், இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இதுவும் டால்னு சொல்றீங்க, இதையும் டால்னு சொல்றீங்க, கரெக்டா? ஓகேவா? மெண்டல் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? இப்போ ஒரு ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி அதோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஒரு பிளான்ட் வருது, அது ஹைட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, டாலா இருக்குன்னு. இது வந்துட்டு இந்த டாலா, அதாவது கேபிட்டல் டி டாலா இல்ல கேபிட்டல் டி ஸ்மால் டி டாலா அப்படின்றத மெண்டல் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்றது வந்துட்டு அவர் ஒரு டெஸ்ட் கிராஸ் பண்ணுவார். டெஸ்ட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படி பண்றாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம NCERT லைன் பை படிச்சுட்டு அப்படியே போயிடலாம், இல்லைன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு NCERT எல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ புரிஞ்சதில்ல? இது வரைக்கும் புரிஞ்சதில்ல? இது நான் சொல்றேன் எப்படி சார் இதுவும் டால்னு சொல்றீங்க, இதுவும் டால்னு சொல்றீங்க, அப்போ என் கையில இருக்கிற பிளான்ட் இந்த டபுள் டி ரெண்டுமே பெரிய கேபிட்டல் டியா இல்ல ஒன்னு கேபிட்டல் டி ஸ்மால் டியா நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? என் கையில இருக்கிற பிளான்ட் கேபிட்டல் டி இல்ல கேபிட்டல் டி ஸ்மால் டியா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நம்ம சொல்றோம், அதை டெஸ்ட் கிராஸ்னு சொல்லுவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம லைன் பை லைன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். Found in the filial generation 2, some of the offsprings were dwarf. ஓகேங்களா? சிலது வந்து டார்ஃபா இருக்கு. டார்ஃப்னா ஒண்ணே ஒன்று தான் டார்ஃபா இருக்கு. ஓகேங்களா? இதுல பாருங்க, ஒண்ணே ஒன்று தான் டார்ஃபா இருக்கு. எங்க? F2 ல. filial 2 தான் சொல்லுவோம். F2 னு சொல்லிக்கலாம் இனிமே. The character was not seen in F1. டார்ஃப் பார்த்தோமா? குட்டையான பிளான்ட் F1 ல பார்த்தோமா? குட்டையான பிளான்ட் F1 ல இருக்கா? இல்ல. ஓகே, எல்லாமே டாலா தான் இருக்கு. ஓகேவா? அப்ப குட்டையான பிளான்ட் எதுல பார்க்கல? F1 ல பார்க்கல. Was not expressed. The proportion of the plants where dwarf is dwarf எப்படி இருக்கு? 1/4 of the F2 plants. ஓகேவா? 1/4 of the F2 plantsனா இது வேற 4ல 1 பங்கு தான் டார்ஃப். ஓகேவா? 4ல 1 பங்கு டார்ஃபா இருக்கு. அதாவது நம்ம எப்படி சொல்றோம்? 1/4 அப்படின்னு சொல்றோம். 3/4 of the plant எப்படி இருக்கு? 3/4 of the plant எப்படி இருக்கு? டாலா இருக்கு. அப்போ இதுல 1/4 எப்படி இருக்கு? 1/4னா 4ல 1 பங்கு, 3ல 1 பங்கு அப்படி சொல்றது. ஓகேவா? 4ல 1 பங்கு எப்படி இருக்கு? டார்ஃபா இருக்கு. 4ல 3 பங்கு, அந்த 3 பங்கு எப்படி இருக்கு? டாலா இருக்கு. While 3/4 of the F2 plants were tall. The tall and dwarf traits were identical to the parents. Tall and dwarf trait எப்படி இருந்துச்சா? Identical to the parents இருந்துச்சா? பார்க்கிறதுக்கு அப்படியே ஐடென்டிக்கல் டைப்பா இருந்துச்சு. ஐடென்டிக்கல் டு த பேரண்ட்ஸ் என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு டால் பிளான்டோட ஹைட் வந்துட்டு 10 சென்டிமீட்டர், டார்ஃப் பிளான்ட் ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன். வரக்கூடிய ப்ராஜனி எல்லாம் டாலா இருந்துச்சுன்னா 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும், டார்ஃபா இருந்துச்சுன்னா 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இன்க்ளூடிங் இப்படியா இருந்தா கூட இந்த ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருந்தா கூட நம்ம டால் பிளான்ட் தானே சொன்னோம். பட் அதோட சென்டிமீட்டர் எவ்வளவு இருக்கான்? இதோட சென்டிமீட்டரோட சேமா தான் இருக்கான். ஓகே, 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதாவது இந்த இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அப்படின்ற பிளான்ட் இல்லவே இல்லையா. எல்லாமே ஒன்று டாலா இருந்தா 10 சென்டிமீட்டர், ஷார்ட்டா இருந்தா 2 சென்டிமீட்டர் தான். ப்ராஜனிஸ் பேரண்ட் மாதிரியே தான் ஐடென்டிக்கலா வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. And did not show any blending. Any blending என்னது? ஒன்று 10 சென்டிமீட்டர், இன்னொன்று 2 சென்டிமீட்டர். ஒரு பிளான்ட் ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணா ஒரு 5 சென்டிமீட்டர் பிளான்ட் வளருது அப்படின்னு ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. ஓகே, ஒன்று 10 டாலா இருந்துச்சுன்னா வந்தா மர வச்சா ஏதோ சொல்லுவாங்கல்ல, அப்படி ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டாலா வளர்ந்துச்சுனாலே என்னது? அது 10 சென்டிமீட்டர் தான். எக்ஸாம்பிள் சொல்லலாம், டாலா வளர்ந்துச்சுனாலே அது 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். டார்ஃபா இருந்துச்சு, அது குட்டியா இருந்துச்சா 2 சென்டிமீட்டர் தாண்டாது. ஓகேவா கண்ணா? அதான் பிளெண்டிங்கிறது. தட் இஸ் ஆல் த ஆஃப்ஸ்பிரிங் வெய்தர் டால் ஆர் டார்ஃப், நன் வேர் இன் பிட்வீன் நைட். என்ன சொல்றாங்க? நன் வேர் இன் பிட்வீன் நைட். இன் பிட்வீன் நைட்ல எதுவுமே இல்லை. ஒன்று எல்லாமே டாலா இருக்குது, இல்லை எல்லாமே ஷார்ட்டா இருக்கு. ஐ மீன் ஷார்ட்டா இருந்தால் அதே ஒரே சென்டிமீட்டர்ல இருக்கு. அந்த இன் பிட்வீன் நைட்டுக்கு அந்த சென்டிமீட்டர்ல எந்த இதுவும் இல்லை. சிமிலர் ரிசல்ட்ஸ் வேர் அப்சர்வ்ட் அதர் ட்ரேட்ஸ். இதே மாதிரி தான் எல்லா ட்ரேட்ஸ்லையும். இந்த எல்லோ கிரீனையும் இது எல்லோ கிரீனையும் நீங்க இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரும். இதே டைப் ஆஃப் ரேஷியோ தான் வரும். ஓகேங்களா? Only one of the parent traits was expressed in F1 generation. Firstல வந்து ஒரு parent traits in F1 generation, while F2 has both the parents expressed in a proportion of 3:1. என்ன சொல்றாங்க? கேரக்டர் சொல்றாங்க. கேரக்டர் 3:1. கேரக்டர் என்னது? ஒன்னு டால், இன்னொரு டார்ஃப். ஒன்னு எல்லோ கலர், இன்னொரு கிரீன் கலர். ஒன்னு ரவுண்ட் சீடு, இன்னொரு wrinkled சீடு. ஓகேவா? அப்ப ரெண்டு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது. அந்த ரெண்டு கேரக்டர்ல எது டாமினண்டா இருக்கு? டால் தான் டாமினண்டா இருக்கு. அதான் 3:1. ஒன்னு என்னது? ஒரே ஒரு டார்ஃப் தான் இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் என்ன வரும்? எல்லோ கிரீன் கலரும் வரும், ரவுண்ட் wrinkled ஷேப் எல்லாத்துக்கும் இதே தான் வரும்.
The contrasting trait did not show any blending either in F1 and F2. Contrasting blade எந்த ஒரு அதாவது blendingum வரல. blending என்னது நம்மளோட சொன்ன மாதிரி டால் பிளான்லாம் ஒரு 10 சென்டிமீட்டர் தான், பேரண்ட் 10 சென்டிமீட்டர் இருந்தால் பிள்ளைங்களும் 10 சென்டிமீட்டர் தான், 5-6 சென்டிமீட்டர் இல்லை ஷார்ட் பிளான்னா அந்த 2-3 சென்டிமீட்டர் அதெல்லாம் 2 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அவ்வளோ தான் இருந்துச்சு. எந்த விதமான பிளெண்டிங்கும் என்னதுக்குன்னா கம்மியாக வருது. ஓகே, ஒன்று கம்மியாக வருது. டால் பிளான்ட் வந்து கம்மியாக வருது, 5-7 சென்டிமீட்டர் வருது. ஷார்ட் பிளான்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 4 சென்டிமீட்டர் வளர்ந்தா கூட சின்ன பிளான்ட் தானே. பட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இது 2 சென்டிமீட்டர் தான் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு, இது 10 சென்டிமீட்டர் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு. அதான் சொல்கிறாங்க. Based on the observation, Mendel proposed that something was being stably passed. இதெல்லாம் வச்சுக்கிட்டு மெண்டல் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏதோ ஒன்று பாஸ் ஆகுதுடா, அம்மா அப்பா கிட்ட பையனுக்கு ஏதோ ஒன்று பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகுறதுனால தான் இவன் அம்மா மாதிரியே இருக்கான், அவன் அப்பா மாதிரியே இருப்பானுக்கு. ஓகேவா, அந்த பாஸ் ஆகுது தெரியுமா, ஏதோ ஒன்று பாஸ் ஆகுது தெரியுமா, அதை பாஸ் ஆகுறது தான் என்ன சொல்றாங்க, ஜீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ நம்ம அம்மா கிட்ட இருந்து நமக்கு என்ன வந்திருக்கு, ஜீன்ஸ் வந்திருக்கு. ஓகேவா, எல்லாம் ஜீன்ரா அப்படின்னு சொல்றோம்ல நம்ம நார்மலா. அப்போ நம்ம அம்மா கிட்ட இருந்து என்ன ஜீன் வந்திருக்கு. பட் மெண்டலுக்கு தெரியல, மெண்டல் ஏதோ ஒன்று பாஸ் ஆகுதுன்னு தெரியுது, பட் அது ஜீனா இல்லையான்னு தெரியல. அதுக்கு அவர் என்ன நேம் சொல்றாருன்னா ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜீனோட முன்னாடி நேம் என்னது, ஃபேக்டர். அப்போ ஜீனும் ஒண்ணுதான், ஃபேக்டரும் ஒண்ணுதான். ஜீன் வந்து இப்பதான் அந்த நேம் கொடுத்தாங்க. ஃபேக்டர்னு யார் சொன்னா, மெண்டல் சொன்னா. மெண்டல் வந்துட்டு ஏதோ ஒன்று பாஸ் ஆகுது, அது என்ன பாஸ் ஆகுதுன்னு அதுக்கு பேர்லாம் தெரியல, அந்த பேர் வந்து ஒரு ஃபேக்டர்னாரு. அவருக்கு பின்னாடி வர சயின்டிஸ்ட் வந்து அது ஃபேக்டர் இல்லை, அது பேர் வந்து ஜீன் அப்படி கண்டுபிடிச்சார். வா, was stably passed unchanged from parent to offspring through the gametes over the successive generation. He called, எப்படி கூப்பிடுறாரு அவர், அதை ஃபேக்டர்ஸ்ன்னு கூப்பிடுறாரு. ஏதோ ஒன்று பாஸ் ஆகுது ஒரு ஜென்ரேஷன்ல இன்னொரு ஜென்ரேஷனுக்கு, அம்மா அப்பாலேருந்து பசங்களுக்கு ஏதோ ஒன்று பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகுது அவர் என்னன்னு கூப்பிடுறாரு, ஃபேக்டர்ஸ்ன்னு அப்படின்னு கூப்பிடுறாரு. Now we call them as a genes. நம்ம இப்போ எப்படி கூப்பிடுறோம், ஜீன்ஸ்ன்னு அப்படின்னு கூப்பிடுறோம். Genes therefore are the unit of inheritance. Genes ரொம்ப முக்கியம். ஜீன்ஸோட இது கேட்டிங்கன்னா யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் சொல்லுவோம். ஓகேங்களா, என்ன யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர்ஸ், அந்த கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்றது. ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றது என்ன சொல்றோம், ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். They contain information that required to express a particular trait. பர்டிகுலர் ட்ரைட், இப்போ ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜீன் வந்து ஹைட்டை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகேவா, அதான் அந்த பர்டிகுலர் ட்ரைட், இந்த ஜீன் வந்து கலரை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகேவா, அந்த பர்டிகுலர் ட்ரைட்டை எக்ஸ்பிளைன் பண்றது, எக்ஸ்பிரஸ் பண்றதை நம்ம சொல்றோம் ஜீன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஒரு ஆர்கானிசத்துல இப்போ என் உடம்புல வந்துட்டு முடி இருக்கு, இல்லை நான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கேன், நான் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கேன்னா, அப்போ நான் ஹைட்டா இருக்கிறதுக்கு ஒரு ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. என் முடியை சில்கியா இருக்கிறது ஒரு ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. எனக்கு தாடி வளர்றது ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ். ஸோ ஒரு விஷயமும் ஒரு ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்றது. ஓகேங்களா, குட்டமா இருக்கிறதுக்கு ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகே, அப்போ அந்த ட்ரைட்டை வந்து அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு. Genes which code for a pair of contrasting alleles are called, contrasting traits are called alleles. ஜீன்ஸ்ல கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் இருக்கும், அதை நம்ம alleles சொல்லுவோம். ஓகேங்களா, கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ்னா ஒன்று இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஓகேவா, இந்த கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராஸ்டிங்காக இருக்கு தெரியுமா, அதை நம்ம என்ன சொல்கிறோம், அலீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒன்றுக்கு ஒன்று தான் நம்ம சொல்கிறோம் அலீல்ஸ். அது கான்ட்ராஸ்டிங்காகவும் இருக்கலாம், சேமாகவும் இருக்கலாம். ஓகேவா கண்ணா, இஃப் தே ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ சேம் ஜீன். ஓகேவா, slightly different from a same gene. If you use alphabetic symbol for each gene, then the capital letter is used for the trait expressed at the F1 generation. அதாவது இந்த கேபிட்டல் லெட்டர் ஏன் யூஸ் பண்ணுறோம், ஸ்மால் லெட்டர் ஏன் யூஸ் பண்ணுறோம், அவனுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கேபிட்டல் லெட்டர் என்னவா, ட்ரைட்ஸ் எக்ஸ்பிரஸ்டு ஏன்னா F1 ஸ்டேஜ். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. யாரு, மெண்டல் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு பிளான்ஸ் தான் வந்திருக்கு. அந்த பிளான்ஸை வச்சுட்டு தான் இவர் இந்த ஃபார்முலா எழுதினார். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்முலா எழுதிட்டு அவர் இது பண்ணல, இந்த பிளான்ஸை வச்சுட்டு தான் இந்த ஃபார்முலாலாம் எழுதினார். ஓகேவா, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணார்னா, கேபிட்டல் டி எதுக்கு போட்டாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸர் ஆகிற கேரக்டர் F1 ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் ட்ரைட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது தெரியுமா. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் ஃபர்ஸ்ட் ட்ரைட் எக்ஸ்பிரஸ் ஆச்சு, டால் தானே எக்ஸ்பிரஸ் ஆச்சு. எல்லா F1 பிளான்ல எல்லாமே என்ன வந்துச்சு, டாலா இருந்துச்சு. ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகுது நம்ம என்ன சொல்றோம், கேபிட்டல் டீன்னு டினோட் பண்ணாரு. அதுக்கப்புறமா எக்ஸ்பிரஸ் ஆகாது அப்படின்னு என்ன சொல்றாரு, ஸ்மால் லெட்டர்ல டினோட் பண்ணாரு. அண்ட் ஸ்மால் ஆல்பபெட் ஃபார் த அதர் ட்ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இன் கேஸ் ஆஃப் கேரக்டர் height, T, capital T, he used for the tall trait, and small t is for the dwarf. க்கு யூஸ் பண்ணார்.
the capital T and the small t are alleles. இத நம்ம என்ன சொல்றோம் alleles அப்படினு சொல்றோம். ஓகே எது சொல்றோம் the capital T small t தனித்தனியா இருக்கு பாத்தீங்களா அத நம்ம என்ன சொல்றோம் alleles சொல்றோம் contrasting characters. Hence the plant of pair of alleles for height would be pair of alleles னா என்னது ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சுனா pair of alleles தான் சொல்றோம் pair of alleles னா என்னது tall ஓகேவா TT இப்படி இருக்கும் அப்படின்றார் ஓகேவா pair of alleles ஓகேவா இது என்னது pair of alleles Mendel also proposed the true breeding tall and dwarf p varieties of allelic pairs of genes for the height are identically homozygous னா என்னது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது ஹோமோனா சேமா இருக்குது இது டால் இது டார்ஃப் ரெண்டுமே சேமா இருக்குது இத நம்ம என்ன சொல்றோம் ஹோமோசைகஸ் அப்படினு சொல்றாரு ஓகேவா ஹோமோசைகஸ் ரெஸ்பெக்டிவ்லி genotype இது வந்து genotype of the plant while descriptive term is tall and dwarf phenotype ஓகேங்களா இது எஸ் ஓகே முன்னாடியே சொன்னோம் இதை வந்து நம்ம ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்றோம் அதாவது சேமா இருந்துச்சுன்னா ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் இதை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்றது அதாவது இந்த லெட்டர்ஸை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்றது நம்ம என்ன சொல்றோம் ஜீனோடைப் அப்படின்னு சொல்றோம் அது என்ன கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது டாலா டார்ஃபா அது என்ன கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணது நம்ம என்ன சொல்றோம் phenotype அப்படின்னு சொல்றோம் ஓகேவா what would be the phenotype of the plant that have TT இதோட phenotype என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா phenotype னா என்னது கேரக்டர் அப்போ TT இங்க பாருங்க TT இதை டாமினேட் பண்ணிக்கும் அப்போ இதோட phenotype என்னவா இருக்கும் டால் தான் இதோட phenotype ஓகேவா கண்ணா phenotypeனா அது டாலா வளர்ந்த பிளான்ட்டா குட்டையா இருக்கிற பிளான்ட்டா அப்படி சொல்றது phenotype ஜீனோடைப்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்றோம்ல ஜீன் அதாவது என்ன ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அந்த கேபிட்டல் லெட்டர் எல்லாம் போடுறோம் பாத்தீங்களா அதை வந்து சொல்றது ஜீனோடைப் அதான் நம்ம முன்னாடி இங்க கிளியரா சொல்லியிருப்போம் பாத்தீங்களா phenotype வந்து கேரக்டர் அது என்ன டாலா இல்ல டார்ஃபான்னு சொல்றது ஜீனோடைப் வந்து ஜீன் எக்ஸ்பிரஷன் இது எப்படிலாம் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஜீனோடைப் இதுதான் நம்ம முன்னாடி பண்ணதுதான் ஓகே as Mendel formed a phenotype of F1 heterozygote to be exactly like a parent in appearance he proposed that a pair of dissimilar factors one dominant as the other and hence it is called as a dominant factors and other as a recessive factors ஒரு ஃபேக்டர் வந்து இன்னொரு ஃபேக்டர் வந்து டாமினன்ட்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம் டாமினன்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம் Mendel என்ன பண்றாரு proposed a pair of dissimilar factors one dominant over others இதுல வந்து F1 ல வந்து எது டாமினன்ட்டா இருக்கு அதாவது F1 ல வந்து நம்ம ஹைட்டா இருக்கிற பிளான்ட்டையும் ஸ்மாலா இருக்கிற பிளான்ட்டையும் ஃபியூஸ் பண்ணோம் செல்ஃப் பாலினேட் பண்ணோம் அப்ப எது ஃபர்ஸ்ட் வருதோ F1 ல வருதோ அதை நம்ம என்ன சொல்றோம் டாமினன்ட்னு சொல்றோம் மிச்சத்தை என்ன சொல்றோம் ரிசெசிவ் அப்படின்னு சொல்றோம் another factor is recessive அப்போ இந்த மாதிரி பாக்கும்போது இந்த கேஸ்ல வந்துட்டு டால் என்னவா இருக்கு டாமினன்ட்டா இருக்கு T capital T என்னவா இருக்கு டாமினன்ட்டா இருக்கு small t என்னவா இருக்கு ஷார்ட் டார்ஃபா இருக்கு ஓகேவா கண்ணா that is recessive we observed that identical behavior of all other characters traits and study okay இதே தான் எல்லா ட்ரைட்ஸ்லயும் அவர் 14 ட்ரைட்ஸ் எடுத்தாரு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா அந்த 14 ட்ரைட்ஸ்லயும் இப்படி தான் வந்துச்சு இதெல்லாம் அவர் அப்சர்வ் பண்ணாரு அப்படின்றாங்க it is convenient and logical to use a capital and lower case of alphabetical symbol to remember the concept of dominant and recessive இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றாங்க ஓகேவா ஏன்னா இங்க பாருங்க டீனா டால்னு தெரியும் ஓகேங்களா அப்போ டார்ஃப் ஓகேங்களா அப்போ ஒரே இதை வந்துட்டு டால் கேபிட்டல்னா கொஞ்சம் இது டால்னா இருக்கு லோவர் லெட்டர்னா கொஞ்சம் இது அந்த வச்சுட்டு அந்த ஒரு பேசிக் கான்செப்ட்ல வச்சுட்டு அப்போ இதை எதை பத்தி பேசுறாங்க உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த ஒரே ஒரு ஆல்பபெட்டை கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் போடுறதுல இருந்து நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம மெண்டல் சொல்லியிருக்காரு do not use T and D இப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டாரு ஓகேவா D இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது D for dwarfலாம் யூஸ் பண்ணக்கூடாது D for dwarfலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரே கேரக்டர் தான் ஒரே சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா எது டாமினன்ட்டா இருக்கோ அதோட கேரக்டர் தான் ஓகேவா இப்போ yellow green நம்ம இங்க பார்த்தோம் இங்க பாருங்களேன் yellow green பார்த்தோம் இப்போ நான் greenக்கு ஏன் y போட்டுருக்கேன்னா இதுல எது டாமினன்ட்டா நம்ம பார்த்தோம் எது பண்ணும் எது டாமினன்ட்டா இருக்கு y தான் டாமினன்ட்டா இருக்கு ஓகேவா அப்ப கேபிட்டல் Y ஸ்மால் y னு போட்டுக்கலாம் ஓகேவா அது வேற எது வரும்போது ஓகேங்களா வேற கலர் டிஃபரன்ஷியேஷன் வரும்போது ஓகேவா அப்போ வந்து இப்போ போட்டுக்கலாம் பட் எது டாமினன்ட்டா இருக்கணும்
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் F1ல எது ஃபர்ஸ்ட் வருதோ, F1 ஜென்ரேஷன்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், டாமினன்ட்னு சொல்றோம். F1ல எல்லாமே என்ன வந்திருக்கு, yellow. அப்போ yellow கலர் தான் டாமினன்ட். ஓகேவா? இதுல F1ல எல்லாமே என்ன வந்திருக்கு, tall. அப்போ tall தான் டாமினன்ட். ஓகேவா? அப்போ tall டாமினன்ட்டா இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், கேபிட்டல் லெட்டர் போட்டு அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டினோட் பண்ணிடுறோம். ஓகேவா? அதோட ஸ்மால் லெட்டர் தான் நம்ம அடுத்த ரிசெசிவ் ட்ரைட்ஸ்க்கு டினோட் பண்றோம். You will find it difficult to remember T and T and alleles of the same characters. Alleles can be similar that in the case of homozygous and it can be dissimilar in the case of heterozygous. அதாவது TT அப்படி கூட கேபிட்டல் T ஃபார்ம் ஆகலாம், கேபிட்டல் T ஸ்மால் T ஃபார்ம் ஆகலாம். பட் இப்படி ஃபார்ம் ஆனா என்னது, எல்லாமே டால் தான் அப்படின்றாங்க. Since the capital T and small t plants is heterozygous for the gene controlling one character, right? It is a monohybrid. இது நம்ம என்ன சொல்றோம், monohybrid cross அப்படின்னு சொல்றோம். monohybrid னு சொல்றோம். இத கிராஸ் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம், monohybrid cross னு சொல்லுவோம். முன்னாடியே சொல்லியாச்சு. ஓகேவா? இங்க முன்னாடியே சொல்லியிருக்கோம். இங்க முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், இதுதான் நம்ம என்ன சொல்றோம், monohybrid னு சொல்றோம். F1ல monohybrid வரும். இந்த monohybrid கிராஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, monohybrid cross கிடைக்கும். அந்த monohybrid cross நம்ம ரேஷியோல டினோட் பண்ணுவோம். From the observation of the recessive parent traits is expressed without any blending. எந்த ஒரு blending ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, blendingனா வேற ஒண்ணுமே இல்ல. டார்ஃபா இருந்துச்சுன்னா மறுபடியும் ஏன் சொல்றேன்னா, ரொம்ப முக்கியம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் ஜெனடிக்ஸ். படிக்கிறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ரொம்ப பெரிய லெசன். ஓகேவா? இப்போ பிளெண்டிங்னா ஒண்ணுமே இல்ல, ஒன்னு டாலா இருக்கணும், ஒன்னு டார்ஃபா இருக்கணும். அந்த நடுவுல இருக்கு பாத்தீங்கன்னா இன்டர்மீடியேட், அதான் நம்ம என்ன சொல்றோம், பிளெண்டிங் அப்படின்னு சொல்றோம். அந்த பிளெண்டிங் இல்லவே இல்லை. In F1 generation, we can infer that when the tall and dark plants produce gametes by the process of meiosis. Meiosis-னால gametes produce ஆகுது. Gametes என்ன சார்னா இதுதான் எழுதிருக்கான் பாருங்க, ரவுண்ட் போட்டு எழுதிருக்கான் பாத்தீங்களா. இந்த ரெண்டு டீல ஒரு டீயும் தனித்தனியா எழுதுனால gametesன்றது. ஓகேவா? அப்போ ஒரு பேர் ஆஃப் அலில ரெண்டு gametes பிரச்சனை இருக்கு, மேல் gametes ஃபீமேல் gametes. ஓகேவா? அந்த ரெண்டு இதுல ஒன்னு ஃபியூஸ் ஆகுது. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகும், இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஃபியூஸ் ஆகி இப்படி கிடைக்குது. ஓகேவா கண்ணா? gametes produced by the process of meiosis. அது meiosis-ஆல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? மைட்டோசிஸ் இல்ல meiosis. The alleles parental pair separate or segregate from each other and only one allele is transmitted into the gametes. அதான் ஒரே ஒரு allele தான் gametesக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். gametesக்குள்ள only one allele. ஒரு நிமிஷம். gametesக்குள்ள இது ஒரு அலீல், இது ஒரு அலீல், இது ஒரு அலீல். அப்போ ஒரு அலீல் தான் ஒரு கேமெட்குள்ள போகும், இன்னொரு அலீல் இன்னொரு கேமெட்குள்ள போயிடும். ஓகேவா? அதான் இங்க சொல்றாங்க, ஒரு அலீல் தான் ஒரு கேமெட்ஸ்குள்ளேயும் போகும் அப்படின்றாங்க. இதான் செக்ரிகேஷன், செப்பரேட் பண்றது. ஓகேவா? அதாவது இங்கே எழுதிடுறேன், அங்க போயிட்டு இருக்க. இது ஒரு ஜீன் கண்ணா, இது ஒரு அலீல். ஓகேவா? இது ஒரு ஜீன், இந்த ஜீன்ல ரெண்டு அலீல் இருக்கு. இது ஒரு அலீல், இது ஒரு அலீல். ஓகேவா கண்ணா? இதுல செக்ரிகேஷன் நடக்குது. செக்ரிகேஷன் என்ன, செப்பரேஷன் நடக்குது. கேமெட் ஃபார்ம் ஆகும்போது மியோசிஸ் நடந்து கேமெட் ஃபார்ம் ஆகும்போது செக்ரிகேஷன் நடந்து ஒரு அலீல் ஒரு கேமெட்குள்ள போயிடும், இன்னொரு அலீல் இன்னொரு கேமெட்குள்ள போயிடும்ன்றாங்க. அவ்வளவுதான். So simple as possible. This segregation of alleles is a random process. So there is a 50% of gamete containing allele. Okay, இதோட 50%, இதோட 50% வந்து இது, அப்புறம் இதோட 50% இது கண்டென்ட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? gamete containing either alleles as they have been verified by the result of the crossing. அது crossing வச்சுட்டு அது என்ன allele நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி கிராஸ் பண்ணுவாங்க, இப்போ இப்படி இருக்கு, இப்போ இதே மாதிரி கிராஸ் பண்ணும்போது இப்படி இருக்கும். இதுல இருந்து ரெண்டு கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுமா? ஓகேவா? இப்போ இது ரெண்டு ஃபியூஸ் ஆகுது, இது ரெண்டு ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகும் என்ன ஃபார்ம் ஆகும், இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்படி தான் 50% தான் இப்படி போயிட்டு அப்புறமா முழுசாக சேரும் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பாடியில் 46 குரோமோசோம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அனதர் எக்ஸாம்பிள், இதோட குழப்பிக்க வேணாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். 46 குரோமோசோனில் 23 குரோமோசோன் அம்மா கிட்ட இருக்கு, 23 குரோமோசோன் அப்பா கிட்ட இருக்கு. ஓகேவா? அப்போ அம்மா கிட்ட இருந்து 23 குரோமோசோன் நமக்கு வருது, அப்பா கிட்ட இருந்து 23 குரோமோசோன் நமக்கு வருது. மொத்தமாக நமக்கு 46 குரோமோசோன் கிடைக்குது.
ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேருந்து டி ஒரு கேமெட்லேருந்து டி இங்கே போகுது, இன்னொரு கேமெட்லேருந்து டி இங்கே போகுது, அப்போ மொத்தமாக ஒரு கேரக்டர் கிடைக்குது. ஓகேவா? இந்த டேர்ம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது பட்டாணி சைடில் பண்ணுறது இதோட கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், பட் உங்களுக்கு புரியணுமே சொல்லி தான் நான் சொன்னேன். In this way, the gamete of T tall plant T and T have been allele have been T as the gamete of the dwarf plant small t and small t have been the alleles of. Okay, இதுதான் சொல்றாங்க. ஓகேவா? இதோட அலீல் என்னவா இருக்கும்? இது T ன்னு இருக்கும். ஆனா டி கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. இந்த கேபிட்டல் டி கேபிட்டலோட அலீல் என்னது? கேபிட்டல் டி தானே. இந்த ஸ்மால் டி ஸ்மாலோட அலீல் என்னது? ஸ்மால் டி தானே. ஓகேங்களா? டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் 2 அலீல்ஸ், இந்த 2 அலீல்ஸுமே ஒரு பேரண்ட்லேருந்து இன்னொரு பாலன் கிரெயின்ஸுக்குள்ள போகும், இன்னொரு பேரண்ட்ஸ் இன்னொரு பாலன் கிரெயின்ஸுக்கு போகும். இதுதான் சொல்றாங்க. ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது ஒன்றுக்குள்ளே போகும், இன்னொன்று ஒன்றுக்குள்ளே போயிட்டு இப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னாங்க. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகும்போது மறுபடியும் இன்னொன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் சொல்ல வராங்க. சின்ஸ் திஸ் ஹைபிரிட், அது வந்து எப்படி இருக்குமா? ஹைபிரிடா இருக்குமா? ஹைபிரிடா தானே இருக்கு. இங்க பாருங்க, ஹைபிரிடா தானே இருக்கு. ஹைபிரிட்னா என்னதுக்குன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர் தான் இருக்கு. அதான் நம்ம என்ன சொல்றோம்? மோனோ ஹைபிரிட் கிராஸ்னு சொன்னோம். ஓகேங்களா? ஹைபிரிடா இருக்கிறதுனால வருது தெரியுமா? இது டால், இது டார்ஃப், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஹைபிரிடா வருது தெரியுமா? இதை நம்ம என்ன சொல்றோம்? ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னு சொல்றோம். ஹெட்டிரோசைகஸ்னா டிஃப்ரெண்ட், ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பார்த்தீங்களா? ஹெட்டிரோசைகஸ். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராஸ்டிங் ட்ரேட் இந்த பிளான்ஸ் ஆர் ஹெட்டிரோசைகஸ். ஒரே பிளான்ட்ல கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ், அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படி பிரச்சனை இருந்தால் நம்ம என்ன சொல்றோம்? ஹெட்டிரோசைகஸ் சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்றோம்? ஹைபிரிட் அப்படின்னு சொல்றோம். The production of gamete by which parents are formation of zygote, the F1 and F2 plants can be understood by the diagram called Punnett square. நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. Punnett square இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி எடுத்து போடுறது பார்த்தோம் இல்லையா? பார்த்தோம் இல்லையா? நான் ஏன் உங்களுக்கு முன்னாடியே அப்படி சொல்லிட்டு நம்ம லைன் பை லைன் படிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைன் பை லைன் படிக்கும்போது மறுபடியும் உங்களுக்கு புரியும், நல்லா புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி படிச்சுட்டு மறுபடியும் கான்செப்ட் புரியும், அப்போ கூட ஓரளவுக்கு புரியும். பட் ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்டை பார்த்து நம்ம படிக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஸ்கொயர் இப்படி ஸ்கொயர் போட்டு சொல்றோம் பார்த்தீங்களா? இதை நம்ம என்ன சொல்றோம்? புன்னட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்படி சொல்லலாம், இப்படி கூட சொல்லலாம். இந்த ஸ்கொயரை வந்து இப்படி போடுவாங்க. வா, நார்மலா ஸ்கொயர் தான், இப்படி போட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? கரெக்டா? இல்லை, தப்பு. இப்படிதான் இப்படி போட்டு சொல்லுவாங்க. எச் மாதிரி இருக்கும். இதுவும் புன்னட் டைப், இன்னும் ஒரு புன்னட் டைப் ஆஃப் ஸ்கொயர் தான். இந்த ஸ்கொயர் நம்ம பேர் என்ன சொல்றேன்னு வச்சோங்க? புன்னட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஏன் புன்னட் ஸ்கொயர்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த சயின்டிஸ்ட் பேர் தான் என்னது? புன்னட் அப்படின்னு. ஓகேவா? அவர் தான் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இப்படி வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும்னு அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் பேரை வச்சுட்டாங்க புன்னட் ஸ்கொயர் அப்படின்றது. It was developed by the British genetist ரெஜினால்ட் சி புன்னட். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெஜினால்ட் சி புன்னட். இது முக்கியம் இல்லை, அவர் என்ன நாட்டை சேர்ந்தவர்ன்றது இங்கே தான் கை வைப்பான். ஓகேவா? புன்னட் ஸ்கொயர் ஓகே, புன்னட் கண்டுபிடிச்சா குழந்தைக்கே தெரியும் அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன். புன்னட்டுன்னு பேரை கேட்டால் இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் தெரியுமா? அவன் புன்னட்டுன்னு பேர் வச்சிருக்கான். இங்கிலீஷ்காரன் அப்படி வைப்பானான்னு கேட்டால் வச்சிருக்கான். ஓகேங்களா? இப்போ புன்னட் ஸ்கொயர் வந்துட்டு யார்? புன்னட் ஸ்கொயர் கண்டுபிடிச்ச புன்னட் ரெஜினால்ட் சி புன்னட் வந்துட்டு பிரிட்டிஷை சேர்ந்தவர். ஓகேவா? அது மறந்துடக்கூடாது. ஒரு சயின்டிஸ்ட் என்னென்ன இதில் கேட்டிருக்காங்க அப்படி எக்ஸப்ஷன்லாம் நல்லா பார்த்து வச்சோங்க. இட் இஸ் a graphical representation to calculate the probability of genotype of offspring. ஓகேவா? இது probability of all genotype வந்து கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. Genetic cross, the possible gametes are written on two sides. Possible gametes are written on two sides. அதான் என்ன சார் possible gametes? இங்கே எழுதிடுவோமா? gametes parent, இது ஒரு கேமெட்டு, இது ஒரு கேமெட்டு, இது ஒரு கேமெட்டு, இது ஒரு கேமெட்டு. ஓகேவா? இது நாலுமே ஒரு கேமெட்டு. இந்த கேமெட்லாம் எங்க எழுதுவாங்கன்னா சைடில் எழுதுவாங்களாம். ஓகேவா? அப்போ உள்ள என்ன சார் எழுதுவோம்? உள்ள எழுதுறது நம்ம ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள ஜைகோட் ஃபார்ம் ஆகும். கேமெட், ரெண்டு கேமெட்டு ஃபியூஸ் ஆனால் தானே ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. நார்மல் ரீப்ரொடக்ஷன் டெக்னிக். ரெண்டு கேமெட்டும் ஃபியூஸ் ஆனால் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த ரெண்டு கேமெட்டும் ஃபியூஸ் ஆனால் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இப்படி வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, அப்போ புன்னட் ஸ்கொயர் எப்படி எழுதுறாங்கன்னா, வெளியே என்ன அரேஞ்ச் இருக்குமா, இது என்னன்னு கேட்கணும். ஓகேவா? இது என்னது? ஒயிட் கலர் எழுதிருக்கேனே, இல்லை என்னது? கேமெட்ஸ்.
கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேமெட்ஸ் ஓகேவா கண்ணா? உள்ளே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா பிங்க் கலரில், இதெல்லாம் என்னது? ஜைகோட். புன்னட் ஸ்கொயரை இப்படி தான் எழுதுவோம். புன்னட் ஸ்கொயரில் அவுட்டரில் நம்ம என்ன எழுதுவோம்னு கேட்கலாம் ஓகேவா? அசஸ் ரீசனில் ஓகேவா? அது நம்ம கேமெட்ஸ். இன்னரில் என்ன எழுதுவோம்? ஜைகோட் ஓகேவா கண்ணா? இப்படி புரிஞ்சு படிங்க, புரிஞ்சு படித்தா தான் கடைசி வரைக்கும் நிலையாக இருக்கும். The possible gametes are written on two sides. Possible gametes ரெண்டு சைடு எழுதி வச்சுக்காங்க. As shown on the top and left row. All the possible combination are represented in the box below the squares which generate the square output. இதெல்லாம் என்னென்ன பாசிபிள்ஸ் வருமோ அது ஸ்கொயர் அவுட்புட்டாக வரும். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? phenotypic ratio, genotypic ratio நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இங்கே பார்த்துட்டோம். phenotypic என்ன, genotypic என்ன. phenotypic என்னது? அது டாலா டார்ஃபான்னு சொல்கிறது phenotypic. அது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு genotypic. The Punnett squares show the parallel tall male, dwarf female plants that gametes produced by them and F1TT progeny, then F1 plant of genotype of self-pollinated with the symbol of male and female used to denote female. அது உங்களுக்கு தெரியல, மேல் சிம்பிள் ஃபீமேல் சிம்பிள் அதை வச்சு டினோட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றாங்க. எக் அண்ட் மேல், அதாவது எப்படின்னா போலன். இப்போது ஒரு டால் பிளான்ட் எடுக்கிறாங்க, அந்த டால் பிளான்ட்லேருந்து போலனை கட் பண்ணுறாங்க. எப்படி கிராஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். டால் பிளான்ட்லேருந்து ஆந்தரை கட் பண்ணி, அந்த ஆந்தர்லேருந்து போலன் கிரெயின்ஸை எங்கே போடுறாங்க? அந்த எக்கோட ஓம் ஆஃப் ஷார்ட் பிளான்ட் ஓகேவா? இப்போது ஒன்றுமே இல்லை கண்ணா, அதாவது ஹைட்டாக இருக்குல்ல அந்த பிளான்ட், பெருசு டாலாக இருக்கிற பிளான்ட்ல வந்து ஆந்தரை போலன் கிரெயின்ஸ் எடுத்துட்டு குட்டியாக இருக்கிற பிளான்ட்ஸ்லேருந்து எக்கில் தட்டுறாங்க. அதாவது ஹைட்டாக இருக்கிற பிளான்ட் வந்து மெயில்னு வச்சுக்கிறாங்க, மெயில் பிளான்ட் எடுக்கிறாங்க. ஹைட்டாக இருக்கிற மெயில் பிளான்ட் அதாவது போலன் எடுக்கிறாங்க, அதில் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கிற ஃபீமேல் பிளான்ட் மேலே தட்டுறாங்க. ஃபீமேல் பிளான்ட்ல அந்த எக்கில் ஓம்ல தட்டுறாங்க ஓகேங்களா? இப்படி தான் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதான் செல்ஃப் பாலினேஷன். அதுக்கப்புறமா செல்ஃப் பாலினேஷன் பண்றாங்க. ப்ரொடியூசஸ் கேமெட் ஆஃப் ஜீனோடைப் TT in equal proportionல வருது. when fertilization take place the pollen grains of a genotype T has 50% chance of pollen grains. காரணம் ஒண்ணுமே இல்லை, இங்க சொன்னதுதான், முன்னாடியே பார்த்தது தான். 50% ஆஃப் சான்ஸ் வந்துட்டு பாலினேட்டர் ஆஃப் எக்ஸ் ஆஃப் த ஜீனோடைப் டீயாக இருக்கலாம், கேபிட்டல் டீயாக இருக்கலாம் ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தையும் இப்படி பண்ணும்போது F1 F2 வந்து பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணும்போது ஒன்று கேபிட்டல் டீ கிடைக்கலாம், இல்லைன்னா ஸ்மால் டீ கிடைக்கலாம் ஓகேவா? அம்மா அப்பா ஃபியூஸ் ஆகும்போது ஒன்று குழந்தை வந்துட்டு ஆண் குழந்தையா இருக்கலாம், இல்லை பெண் குழந்தையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் ஒன்று கேபிட்டல் டீ கிடைக்கலாம், இன்னொன்று ஸ்மால் டீ கிடைக்கலாம் ஓகேவா? 50% ஆஃப் சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் ஜீனோடைப் as well as the genotype T, ஸ்மால் டீயும் கிடைக்கலாம், கேபிட்டல் டீயும் கிடைக்கலாம். ஃபியூஸ் பண்ணது ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணியிருக்கு ஓகேவா? ஆல்சோ போலன் கிரெயின்ஸ் ஆஃப் ஜீனோடைப் T have a 50% ஆஃப் கேன்சர் ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, போலன் டைப் இப்போ டால் பிளான்ல இருந்து இப்போ ஷார்ட் பிளான்ல இருந்து என்ன எடுக்கிறாங்க, போலன் கிரெயின்ஸ் எடுக்கிறாங்க, அது டால் பிளான்ல தட்டுறாங்க ஓகேவா? எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே டைப் ஆஃப் இதில் பண்ணி பார்க்கும்போது 50% ஆஃப் சான்சஸ் வந்து கிடைக்கலாம் அப்படின்னா ஓகேவா? அந்த 50% சான்சஸ் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. as present 50% chance of pollinating egg. Pollinating eggலையும் 50% chances, அதாவது ஜீனோடைப் எப்படி இருக்கலாம், கேபிட்டல் டீயாக இருக்கலாம், இல்லை ஸ்மால் டீயாகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. கேபிட்டல் டீயாக இருக்கலாம் as well as of genotype of small t இருக்கலாம் ஓகேங்களா? as a result random fertilization the result of zygote can be the genotype of 3 genotype கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகேவா? ஒன்று கேபிட்டல் டீயாக இருக்கலாம், இல்லைனா ஸ்மால் டீயாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே கேபிட்டல் டீயாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே ஸ்மால் டீயாக இருக்கலாம். ஒன்றுமே இல்லை, இங்கே நம்ம கொடுத்தது தான், நீங்கள் கன்ஃபியூஸாக வேணாம், இங்கே நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா? இப்போ இப்படி எடுத்துட்டு இதை நம்ம செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது தான் சொல்ல வராங்க ஓகேவா? இது நம்ம செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது ஜஸ்ட் மேட்ச் தெரியல உங்களுக்கு ஓகேவா? இப்போ இந்த டீயோடைய போகலாம், இந்த டீயோடையும் போகலாம். இப்போ இந்த டீயோட போனால் நம்ம கலர் வரைஞ்சிடலாம், இருக்கு கலர். இதோட போனால் என்ன கிடைக்கும், TTன்னு கிடைக்கும். அதுவே மறுபடியும் இதோட போனால் என்ன கிடைக்கும், TTன்னு கிடைக்கும். அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு கிடைக்கும். அப்புறம் ஸ்மால் டி இதோட போச்சுன்னா என்ன கிடைக்கும், மறுபடியும் என்னது கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு கிடைக்கும். என்ன கலர் யூஸ் பண்ணல மறுபடியும் இதோட போச்சுன்னா என்ன கிடைக்கும், ஸ்மால் டி கிடைக்கும் ஓகேவா? இது ரெண்டும் சேமு தான், இது ரெண்டும் சேமுனால நம்ம TTன்னு வச்சுக்கலாம்.
அப்போ 3 டிஃப்ரெண்ட் ரைட்ஸ் கிடைக்குது. ஒன்று ஸ்மால் டி, இன்னொன்று கேபிட்டல் டி, இல்லை ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஓகேவா, இதை நம்ம என்ன சொல்கிறோம் 50% சான்ஸ்ன்றோம். ஓகே, இதெல்லாம் 100%. 50% கேபிட்டல் டி இருக்கலாம், 50% ஸ்மால் டியாக இருக்கலாம். ஓகேவா, இதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணி ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது ரெண்டும் இப்படி ப்ரூவ்ஸ் ஆகும்போது இதெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னா, அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம் ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம் ஜீனோடைபிக், இப்படி வச்சு கண்டுபிடிச்சி நம்ம என்ன சொல்கிறோம் ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்க ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. From Punnett square, the easily seen is 1/4 of the random fertilization lead to capital T. Punnett squareல 1/4 of the capital, அதாவது 1/4 என்னது, இங்கே எழுதிடுவோமா, இங்கே ஒருத்த போட்டு எழுதிடுவோம். உங்களுக்கு அங்கே நம்ம போயிட்டு வர்றது ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க பார்க்கண்ணா, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஃபியூஸ் பண்ணும்போது இங்கே என்னது கேபிட்டல் டி கிடைக்குது, இங்கே ஸ்மால் டி கிடைக்குது, இங்கே கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்குது. ஓகேவா, இப்போ ஒன்றுத்துலையும் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறாங்க கேபிட்டல் டி. இது எப்படி இருக்கான் 1/4 ஆஃப் தான் இருக்கான். இதோட இது எப்படி இருக்கான் 1/4 இருக்கு. ஓகேவா, அப்புறம் ஸ்மால் டி, அதுக்கு முன்னாடி என்ன ரெப்ரசன்ட் இருக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி, அது என்ன கலரு கேபிட்டல் டி ஸ்மால் டி, தெரியலையா நம்ம கேபிட்டல் டி ஸ்மால் டி. இது என்ன எத்தனை பிரச்சனை இருக்கு பாருங்க, 2 பிரச்சனை இருக்கு. அப்போ 2/4, 2/4னா எப்படி வரும் 1/2, ஏன்னா 2 1s are 1, 2 2s are 4. ஓகே, அதெல்லாம் பேசிக் மேத்ஸ். அடுத்தது என்ன பார்க்குறாங்க ஸ்மால் டி எத்தனை பிரச்சனை இருக்கு, 1 தான் பிரச்சனை இருக்கு. அப்போ 4ல் 1 தான் பிரச்சனை இருக்கு. ஓகேவா, அப்போ இது ஒரு ரேஷியோ என்னவா வரும் அப்படி இப்படி தான் வரும்ன்றாங்க 1/4. அப்போ கேபிட்டல் டி 1/4, கேபிட்டல் டி ஸ்மால் டி 1/2. ஏன் 1/2, 2/4 கிடைக்குது, 2/4 சிம்பிளிஃபை பண்ண நம்ம 1/2 கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி ஸ்மால் டி வந்து 1/4. ஓகேவா, இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேவா, இது எப்படி இருக்குமா கேபிட்டல் டி 1/4, கேபிட்டல் டி ஸ்மால் டி எப்படி இருக்குமா 1/2. ஏன் 1/2ன்னு வந்துச்சு இங்க பாருங்க, ஏன் 1/2ன்னு வந்துச்சு, 2/4 இருக்கிறது நம்ம டிவிஷன் நார்மலா டிவிஷன் பண்ணுவோம். எப்படி 2 வந்துச்சு, 4 பிளான்ட் இருக்கு, 4ல் 2 எப்படி இருக்கு ஹைபிரிட் கண்டிஷன்ல இருக்கா, 50% கேன்சல் இருக்கு. அப்போ இது 2 இருக்கு, 1/2ன்னு வந்துருச்சு. ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதே மாதிரி 1/4 ஆகுதும் எப்படி இருக்கு ஸ்மால் டி 4ல் 1 தான் ஸ்மால் டி வந்திருக்கு. அதான் சொல்லியிருக்காங்க. But the phenotypic characters is seen. Okay, இதெல்லாம் genotypic characters. இப்போ phenotypic characters வந்து சீன் ஆகும்போது F2ல வந்து 3/4 of the plant வந்து டாலா இருக்குமா. ஓகே, இதெல்லாம் என்னது ஜீனோடைபிக். இப்படி சொல்றது என்னது ஜீனோடைபிக். இந்த கேபிட்டல் டி எத்தனை % இருக்கு, ஸ்மால் டி எத்தனை % இருக்கு அப்படின்னு சொல்றது ஜீனோடைபிக். பட் ஃபீனோடைபிக் என்னது, அதோட கேரக்டரை சொல்றது. இது என்னது ஒரே கலர் எழுத வேணாம். டால், இதுவும் என்னது டால், இதுவும் என்னது டால், இது மட்டும் டார்ஃப். ஓகே ஓகேண்ணா. அப்போ ஃபீனோடைபிக் சொல்லும்போது வந்து சொல்லும்போது எப்படி இருக்கான், டால் வந்துட்டு 3/4 ஆஃப் த ஸ்கொயர்ல இருக்கும். அதாவது 3மே டால் ஃபீனோடைபிக் சொல்லும்போது. நல்லா ஃபீனோடைபிக்னா அதுக்கு என்ன கேரக்டர்னு சொல்றது, இதுவும் டால் 3/4 ஆஃப் த பிளான்ட். ஓகேவா, அதே டார்ஃப் எவ்வளோ இருக்கான் 1/4 ஆஃப் த பிளான்ட். டார்ஃப் இருக்கு.
ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேவா? இதான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். Externally, it's not possible to distinguish between the plant with the genotype of TT and T, capital T and small t. Okay, hence within the genotype of as capital T and small t is only capital T is tall express. Okay, என்ன சொல்றாங்கன்னா இப்படி இருக்கும்போது அதில் கேபிட்டல் டி தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஏன்னா அதான் டாமினண்ட்டாக இருக்கிறதுனால அதை மிச்சத்தை ரிசர்வ் பண்ணி கேபிட்டல் தான் டாமினண்ட் ஆகுன்றாங்க. அதனால அது டாலாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. கேபிட்டல் டி டாமினண்ட் இருந்துச்சா அது டாலாக தான் இருக்குன்றாங்க. ஓவர் த அலீல்ஸ் ஆஃப் எதை டாமினேட் பண்ணுது? இந்த ஸ்மால் டி, அதாவது டார்ஃபை வந்து டாமினேட் பண்ணி நிற்கும் அப்படின்றாங்க. ஓகே, அவ்வளோதான். It is thus due to this dominant of one character over the other of all F1 are tall, though the genotype. அதான் ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. F2 வந்து 3/4 of the plant டாலாக இருக்கும். 1/6 இதெல்லாம் முக்கால்வாசி சொன்னது தான். முக்கால்வாசி இங்கே சொன்னது தான் மறுபடியும் அவர் சொல்லி வச்சாங்க. அதாவது இப்போ போடுறாங்க. இப்போ எப்படி நமக்கு phenotypic ரேஷியோ வரும்னு பார்க்கலாம். இந்த 1/4 of the plant, அதாவது capital T 1/4 of the plant, capital T small t 1/2, small t 1/4 of the plant. இது மூணுத்தையும் ரேஷியோவில் எழுதுறாங்க. இந்த ரேஷியோவில் நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த 𝑎ℎ+𝑏𝑦 அந்த ஸ்கொயர் போட்டு எழுதலாம். இப்படி ஸ்கொயர் போட்டு எழுதுறதுக்கு என்னது கேமெட்ஸ் வந்துட்டு என்னது ஏபி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஹாஃப் சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் டி ஸ்மால் டி தான் அந்த HYன்னு சொல்லி. ஸோ அந்த பேஸில் வந்து போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஆன்சர் உங்களுக்கு இப்போ இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த புன்னட் ஸ்கொயர் வச்சுட்டு போட்டுடலாம். என்னது phenotypic ரேஷியோ? இந்த புன்னட் ஸ்கொயர் வச்சுட்டு எப்படி போடலாம்? எத்தனை கேபிட்டல் டி இருக்குது? ஒரு கேபிட்டல் டி இருக்குது. ஓகேவா? இப்போ எத்தனை ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது? இஸ்டு 2 கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது. இப்போ எத்தனை ஸ்மால் டி இருக்குது? ஒரு ஸ்மால் டி இருக்குப்பா. அப்போ 1:2:1 தான் இது ரேஷியோ. ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாமா? AH+BH ஸ்கொயர் வச்சு ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சு கண்டுபிடிக்கலாம். Mendel self-pollinated the F2 plant and found that the dwarf F2 plant continued to the generation of dwarf plant and F3 and F4. ஓகேங்களா? இது அதுக்கப்புறமா அவர் பண்ணுவார்ல F3 and F4. F3 and F4 இதெல்லாம் எப்படி பண்றாங்க? F3 எப்படி கண்டுபிடிப்பாங்க? செல்ஃப் பாலினேஷன் ஆஃப் F2. F4 எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? செல்ஃப் பாலினேஷன் ஆஃப் F3. அப்போ ஃபர்ஸ்ட் பேரண்ட்டை மட்டும் தான் கிராஸ் பண்றாங்க. மிச்சம் வரது எல்லாமே செல்ஃப் பாலினேட்டர் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. ஓகேங்களா? He concluded that the genotype of dwarfs was homozygous TT. What do you think would have been getting the self pollination of F2 plant? F2 plant செல்ஃப் பாலினேட் பண்ண என்ன கிடைச்சிருக்கும்? அது செல்ஃப் பாலினேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? F2 plant F2 plant வந்துட்டு செல்ஃப் பாலினேட் பண்ணி பார்க்குது. ஓகேவா? 2 types ஆஃப் கேரக்டர்ஸ் வந்துருக்கும். அந்த 2 types ஆஃப் கேரக்டர் நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? From the preceding paragraph, it is clear though that the genotypic ratio can be calculated by using mathematical probability by simply looking into the phenotypic and dominant trait. It's not possible to know the genotypic composition. ஒரு பிளான்ட்டை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் அது டால் பிளான்ட்டா டார்ஃப் பிளான்ட்டான்னு அப்படின்றது. பட் அது ஸ்மால் டீயா பிக் டீயா, அதாவது கேபிட்டல் டீயா ஸ்மால் டீயா இல்லை கேபிட்டல் டீயான்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ சொல்ல முடியாது. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது எப்படி? அதாவது டால், ஒரு பிளான்ட் டாலாக இருக்குது, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? கேபிட்டல் டீன்னு சொல்லலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு பிளான்ட்டை பார்த்த உடனே அது டாலா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியும். பட் அந்த பிளான்ட் வந்துட்டு கேபிட்டல் டீயா இல்லை கேபிட்டல் டி ஸ்மால் டீயான்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அதுக்கு எப்படி சொல்லலாம்னா கிராஸ் பண்ணி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா இப்போ F2 ஜென்ரேஷன் வந்திருக்கும். F2 ஜென்ரேஷனில் ஒரு டால் பிளான்ட் இருக்கும். அந்த டால் பிளான்ட்டை ஒன்று இப்போ F2 ஜென்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். F2 ஜென்ரேஷன் இப்படி தானே இருக்கும். இதான் F2 ஜென்ரேஷன். F2 ஜென்ரேஷன் இப்படி இருக்கீங்களா? இதில் டால் பிளான்ட்டையும் டார்க் பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணா, F2 ஜென்ரேஷனில் டால் பிளான்ட் என்னவா இருக்கலாம்? ஒன்று கேபிட்டல் டி டாலாக இருக்கலாம், இல்லை கேபிட்டல் டி ஸ்மால் டி டாலாக இருக்கலாம். ஓகேவா? இதோட டார்க் பிளான்ட்னா என்னது? ஸ்மால் டி இது பண்ணுறது. ஓகேவா? இப்போது நமக்கு வந்தது கேபிட்டல் டியா ஸ்மால் டியான்னு தெரியல. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போது
கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லைங்க ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஆனால் டால் வந்துட்டு இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம். ஓகேங்களா? டால் வந்துட்டு இப்படி இருக்கலாம். நம்ம கையில் வந்துட்டு பிளான்ட் வந்து டாலாக இருக்குது. அந்த டால் வந்து கேபிட்டல் டி இல்லை கேபிட்டல் டி ஸ்மால் டியா நமக்கு தெரியல. இப்போ நம்ம கையில் ஒரு டால் இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, இதே வச்சோங்க. இது வந்துட்டு அந்த டால் பிளான்ட். இப்போ இந்த டால் பிளான்ட் வந்து கேபிட்டல் டி இல்லை கேபிட்டல் டி ஸ்மால் டியா நமக்கு தெரியல. இதோட ஜீனோடைப்பிக் நமக்கு தெரியல. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த F2 ஜென்ரேஷனில் தானே வருது. இந்த F2 ஜென்ரேஷன் இன்னொரு பிளான்ட்டும் வந்திருக்கும். என்ன பிளான்ட் வந்திருக்கும்? ஒரே ஒரு ஷார்ட் பிளான்ட் வந்திருக்கும். F2 ஜென்ரேஷனில் ஒரே ஒரு ஷார்ட் பிளான்ட் தான் வந்திருக்கும், டார்ஃப் பிளான்ட். இங்க பாருங்க, ஒரே ஒரு டார்ஃப் பிளான்ட் தான் வந்திருக்கு. இது மூணுமே டால், இது ஒன்று தான் டார்ஃப். ஓகேங்களா? இது மூணுமே டால், இது ஒன்று தான் டார்ஃப். ஓகேங்களா? அப்போ F2 ஜென்ரேஷனில் ஒரே ஒரு டார்ஃப் பிளான்ட் தான் வந்திருக்கு. இந்த டார்ஃப் பிளான்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம கையில் இருக்கிற பிளான்ட்டை வந்து ஃபியூஸ் பண்ணோம்னா, இப்போ சப்போஸ் இந்த என்கிட்ட டபுள் டி இது இருக்கு, அது டபுள் டீன்னு எனக்கு தெரியல. பட் நம்மக்கிட்ட இந்த ஹைட்டையும் இந்த டார்ஃபையும் F2ல வர டார்ஃபையும் நம்ம செக்ரிகேட் பண்ணோம்னா, இது பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ப்ராஜனியில் வந்துட்டு டாமினன்ட் கேரக்டர், அதாவது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இதில் வந்து டாமினன்ட் கேரக்டர் வந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்கிறோம்? பியூர்னு சொல்கிறோம். பியூர்னா அது ரெண்டுமே கேபிட்டல் டி தான். இன்கேஸ் என் கையில் இருக்கிறது கேபிட்டல் டி ஸ்மால் டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போட்டு பாருங்களேன், கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு போட்டு பாருங்களேன். கேபிட்டல் டி ஸ்மால் டி இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி ஈக்குவலாக வரும். எப்படி வரும்? ஈக்குவலாக வரும். இது எப்படி வரும்? இது நாலுமே எப்படி வரும்? நாலுமே டாலாக தான் இருக்கும். பட் இந்த கேஸில் பாருங்க, இந்த ரெண்டு தான் டாலு, இந்த ரெண்டுமே ஷார்ட்டு, அதாவது டார்ஃபு. ஓகேவாக்கண்ணா? அப்போ என் கையில் இருக்கிற பிளான்ட்டோட அந்த F2 பிளான்ட், அதாவது சின்ன பிளான்ட்டை வந்து நான் ஃபியூஸ் பண்ணும்போது என்கிட்ட அதுக்கப்புறமா இருக்கிற ஜென்ரேஷனில் ரெண்டு டால் பிளான்ட்டு, ரெண்டு ஷார்ட் பிளான்ட் வந்துச்சுன்னா, ரெண்டு டார்க் பிளான்ட் வந்துச்சுன்னா, அப்போ என் கையில் இருந்த பிளான்ட் என்னவா இருந்திருக்கும்? கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருந்திருக்கும். ஒருவேளை என் கையில் இருக்கிற பிளான்ட்டோட நான் ஸ்மால் பிளான்ட்டை ஃபியூஸ் பண்ணும்போது நாலுமே டால் பிளான்ட்டாக வந்துச்சுன்னா அது எப்படி இருந்திருக்கும்? கேபிட்டல் டியா இருந்திருக்கும். ஸோ இப்படி டெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஏன்னா நம்ம கையில இது இருக்கு, இது ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? பட் நமக்கு இந்த டால்ல வந்துட்டு ஒரு கேபிட்டல் டியா இல்லை கேபிட்டல் டியா ஸ்மால் டியான்னு தெரியலன்னு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருந்து ஒரு பிளான்ட் எடுக்கிறோம். ஓகேவா? இது என்ன பிளான்ட்னு தெரியல, கேபிட்டல் டியா இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருக்கலாம். அதை எடுத்து வந்துட்டு நான் அந்த டார்க் பிளான்ட்டோட ஃபியூஸ் பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய எல்லாமே டாலாக இருந்துச்சுன்னா அது என்னவா இருந்திருக்கணும்? கேபிட்டல் இருக்கும். இப்போ இன்னொரு பிளான்ட் எடுத்துட்டு அதையும் இது டார்ஃபோட நான் ஃபியூஸ் பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய பிளான்ட், அதாவது அதுக்கப்புறமா வரக்கூடிய அவங்களோட ப்ராஜெக்ட், அவங்களோட பசங்க எப்படி இருந்திருக்கும்னா ரெண்டு பிளான்ட்டு ஈக்குவல், ரெண்டு பிளான்ட் வந்து டாலாக இருக்கும், ரெண்டு பிளான்ட் வந்து ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ என் கையில் இருந்தது வந்துட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி பிளான்ட் இப்படி நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம இந்த டெஸ்ட் பண்ணி கிராஸ் பண்ணதுனால நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இதுக்கு என்ன பேரு சொல்றோம்? டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்றோம். That is an example whether the tall plant or F1 F2 composition cannot be predicted. அதனால cannot be predicted பண்ண முடியாது. Therefore determine the genotype. The tall plant of F2 plant. Mendel என்ன பண்ணாருன்னா Mendel crossed the tall plant from the F2 with the dwarf plant. Just a minute. டால் பிளான்ட்டை டார்க் பிளான்ட்டோட மெண்டல் கிராஸ் பண்ணாரு. அப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த கிராஸ் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம்? டெஸ்ட் கிராஸ்னு சொல்கிறோம். அப்படி கிராஸ் பண்ணும்போது
In a typical test cross, an organism, the pea plant showing a dominant phenotype, whose genotype is not observed, is crossed with the recessive parent instead of self-crossing. Self-crossing பண்ணாம அது cross பண்ணும்போது, the progeny such as cross can easily be analyzed predicting the genotype of the test organism, shows the result of the typical cross of a violet color and dominant white color. இவர் வயலட் கலர் டாமினன்ட் இது வச்சுட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, வயலட் கலர் டாமினன்ட் இது வச்சு சொல்லியிருக்காரு. ஓகேவா, எப்படி சொல்லியிருக்காரு எங்க பாருங்களேன். இப்போ ஆல் கலர்ஸ் ஆர் வயலட், ஆல் கலர்ஸ் ஆர் வயலட்டா இருந்துச்சுன்னா இதேதான் ஹோமோசைகஸ் ரிசசிவ், ஹோமோசைகஸ் ரிசசிவ். ஓகேங்களா, இவங்க வந்துட்டு கலரை வச்சு டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹைட்டை வச்சு சொன்னோம், ஹைட்டை வச்சு சொன்ன மாதிரி தான் கலரை வச்சு சொல்றது. ஓகேவா, அப்போ கலரை வச்சு இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது கிளியரா இல்லை. அது வந்துட்டு உங்களுக்கு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. எப்படி வந்துச்சுன்னா வயலட், வயலட் கலர் போட்டிருக்கோம். வயலட் கலர் இல்லையோ, சரி பிங்க் கலர் போட்டுக்கலாம். இப்போ அவங்க வயலட் கலரை டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்றாங்க. வயலட் கலரை டிட்டர்மைன் பண்ணும்போது ரெண்டுமே WWவாக இருந்துச்சுன்னா, அந்த பிளான்ட் ரெண்டுமே WWவாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கிராஸ் பிளான்ட்டோட பண்ணும்போது இப்போ F1 ஜென்ரேஷனில் வந்துட்டு F1 ஜென்ரேஷனில் எல்லாமே வயலட் கலரில் இருக்கும். F1 ஜென்ரேஷனில் எல்லாமே 4 பிளான்ட்டும் என்ன கலரில் இருக்கும், வயலட் கலரில் இருக்கும். ஒருவேளை இவர் கையில் இருந்தது வந்துட்டு கேபிட்டல் டி கேபிட்டல் W, என்னடா அது, கேபிட்டல் W ஸ்மால் டபிள்யூவா இருந்துச்சுன்னா இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது என்னவா இருக்கும் F1னா பாதி, அதாவது 2 வந்துட்டு ஒயிட்டா இருக்கும், 2 வந்துட்டு வயலட்டா இருக்கும். ஓகேங்களா, இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது ஒருவேளை அவர் கையில் இருக்கிறது பியூரான கேபிட்டல் டீனா அது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வர F1 ஜென்ரேஷன்ல எல்லாமே வயலட் கலர்ல இருக்கும். பண்ணும்போது ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் வயலட், எல்லாமே வயலட் கலர்ல இருக்கும். அப்போ இன்டர்பிரேஷன் நடக்கல, அது கேபிட்டல் W. இங்க பாருங்களேன், half of the flowers are violet and half of the flowers are white. half of the flowers வந்து வயலட்டா இருக்கும், half of the flowers வந்து ஒயிட்டா இருக்குன்னா இது வந்து என்னவா இருந்திருக்கும், கேபிட்டல் W ஸ்மால் டபிள்யூவா இருந்திருக்கும். ஓகேவா, அதே தான் இன் கேஸ் ஆஃப் டால் அண்ட் டார்ஃப். டால் அண்ட் டார்ஃப்ல இதே மாதிரி தான் கேஸ். ஓகேவா, டால் அண்ட் டார்ஃப்ல இதே மாதிரி தான் கேஸ். இதோட இது பண்ணும்போது என்னது, ஒரு பிளான்ட் இது பண்ணும்போது 4மே டாலா இருந்துச்சுன்னா அது என்னது, கேபிட்டல் டி. 2 மட்டும் டாலா இருக்கு, 2 டார்ஃபா இருந்துச்சுன்னா அது கேபிட்டல் டி ஸ்மால் டி, அந்த பிளான்ட்டோட ஜீனோடைப். ஓகேவா, இந்த டால் பிளான்ட்டோட ஜீனோடைப். சூப்பர். Based on this observation, the monohybrid cross, Mendel proposed 2 generic rules. இதெல்லாம் வச்சுட்டு monohybrid cross இல்ல, நல்லா ஞாபகம் வச்சோங்க, monohybrid cross இல்ல, மெண்டல்ஸ் வந்து ஒரு பிரின்சிபல் சொல்லுவாங்க, 3 பிரின்சிபல் சொல்லுவாங்க. அது 2 பிரின்சிபல்ஸ் வந்து எதில் இருக்கும்னா மோனோஹைபிரிட் கிராஸ் தான் இருக்கும். ஒரே ஒரு பிரின்சிபல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவோம், இண்டிபெண்டன்ஸ் அசார்ட்மெண்ட், அது நம்ம டயஹைபிரிட்ல பார்ப்போம். பட் மெண்டல் மோனோஹைபிரிட்ல வச்சு 2 லா சொல்லுவாங்க. அந்த 2 லால ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னா, அது என்ன பேசிஸ்ல வச்சு சொல்றாங்கன்னா மோனோஹைபிரிட் பேசிஸ் சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சோம், மோனோஹைபிரிட் பேஸ் வச்சு 2 லா சொல்லுவாரு. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் லா வந்துட்டு என்னது, லா ஆஃப் டாமினன்ஸ். ஃபர்ஸ்ட் லா என்னது, லா ஆஃப் டாமினன்ஸ். அண்ட் செகண்ட் லா என்னது, லா ஆஃப் செக்ரிகேஷன். ஃபர்ஸ்ட் லா என்னது, லா ஆஃப் டாமினன்ஸ். ஓகே, இப்போலாம் இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கால மோனோஹைபிரிட் வச்சு, இப்போ 𝑬𝒔², புன்னட் ஸ்கொயர்லாம் வச்சுட்டு இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெஸ்ட் கிராஸ் எல்லாம் வச்சுட்டு, ஓகேவா, இது WT இல்லை இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி தான், இது கேபிட்டல் டி கண்டுபிடிச்சி இவ்வளோ பண்ணியிருக்கல மெண்டல். இவ்வளோ பண்ண மெண்டல் என்ன பண்ணாரு, அதெல்லாம் வச்சுட்டு ஒரு 2 லா எழுதுறாரு. எப்படி வச்சு எதெல்லாம் வச்சுட்டு 2 லா எழுதுறாரு, இந்த மோனோஹைபிரிட் கிராஸ்லாம் பண்ணார்ல, இந்த டெஸ்ட் கிராஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த மோனோஹைபிரிட் இந்த மாதிரி கிராஸ் எல்லாம் பண்ணிட்டு ஃபீனோடைபிக் ரேஷியோலாம் எடுத்தார்ல, இந்த ஃபீனோடைபிக் ஜீனோடைபிக் ரேஷியோலாம் எடுத்தார்ல, இந்த ஃபீனோடைபிக் ஜீனோடைபிக் ரேஷியோலாம் எடுத்தார்ல. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு மெண்டல் என்ன பண்ணுறாரு, 2 லா வந்துட்டு மோனோஹைபிரிட் பேஸில் வந்துட்டு சொல்கிறாரு. அந்த 2 லாவில் ஃபர்ஸ்ட் லா என்னது, லா ஆஃப் டாமினன்ஸ்.
law of dominance, second law வந்துட்டு law of segregation. பேர்லே இருக்கு law of dominance. dominance எதுன்னு சொல்லக்கூடிய law of segregation எப்படி செப்பரேட் பண்ணணும் அப்படி அதை பத்தி சொல்லக்கூடிய law. ஓகேங்களா? ரெண்டு law. ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா. இதுல வந்துட்டு லா ஆஃப் டாமினன்ஸ் எப்படி ஒரு இது வந்துட்டு டாமினன்ட், இதான் டாமினன்ட். இப்போ கேபிட்டல் லெட்டர் போட்டு நம்ம டாமினன்ட் சொல்றோம்ல, அது எப்படி நம்ம டாமினன்ட் சொல்றதுக்கு வந்துட்டு அவர் சர்டன் ரூல்ஸ் கொடுத்துருக்காரு. அது என்னதுன்னா கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை டிசிக்ரேட்டட் யூனிட்ஸ் கால்டு ஃபேக்டர்ஸ். அதாவது ஜீன்ஸை வந்துட்டு கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். நம்ம கேரக்டர்ல யார் கண்ட்ரோல் பண்றா? நம்ம ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கே தெரியும். ஃபேக்டர்ஸ் அக்கர்ஸ் இன் அ பேர், பேரா அக்கர் ஆகணும். எப்படி? கேபிட்டல் டி அது ஒரு பேரு, கேபிட்டல் டி ஸ்மால் டி இது ஒரு பேரு, ஸ்மால் டி இது ஒரு பேரு. ஓகேவா? அந்த மாதிரி பேரா இதெல்லாம் ஹைட்ன்ற ஒரு கேரக்டர். ஓகேவா? ஹைட்ன்ற கேரக்டர் வந்துட்டு பேரா வந்துட்டு ஃபேக்டர்ஸ் வந்து இது வந்து ஆகணும். அவர் ஏன் ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க தெரியுமா? அவரோட காலத்துல அவர் ஜீன்ஸ் எப்படி கூப்பிட்டு இருந்தாரு? ஃபேக்டர்ஸ்னு கூப்பிட்டு இருந்தாரு. ஃபேக்டர்ஸும் ஒண்ணுதான், ஜீன்ஸும் ஒண்ணுதான். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. In dissimilar pair of factors, one membrane of pair dominates the other. Dissimilar pair of factors னா என்ன சார் அப்படின்னா, இங்க எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? dissimilar pair ரெண்டும் பார்க்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கு. dissimilar pair of factors அப்போ one dominate over the other. ஓகேவா கண்ணா? ஒன் டாமினேட் ஓவர் தி அதர். ஓகேவா? அந்த டாமினேட் பண்றது நம்ம என்ன சொல்றோம்? டாமினேட்னு சொல்றோம். எதை டாமினேட் பண்றோமோ அவனை நம்ம என்ன சொல்றோம்? ரிசெசிவ் அப்படின்னு சொல்லுவோம். The law of dominance is used to explain the expression only one of the parental characters in a monohybrid cross. அதாவது F1ல ஒரே ஒரு parental character தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? டாமினேட்னு சொல்றோம். அந்த டாமினன்ட் கேரக்டர் நம்ம என்ன சொல்றோம்? கேபிட்டல் லெட்டர் கொடுத்துறோம். நல்லா புரிஞ்சுவாங்க. ரெண்டு பிளான்ட்டை கிராஸ் பண்றோம். ரெண்டு பிளான்ட் கிட்ட இந்த அப்பா பிளான்ட் கிட்ட வந்துட்டு இல்ல அம்மா பிளான்ட் ஏதோ ஒரு பிளான்ட் கிட்ட வந்துட்டு என்ன இருக்கு? ஹைட்டான பிளான்ட் எடுக்கணும். அப்பா கிட்ட இருந்து ஷார்ட்டான பிளான்ட் எடுத்துருக்கோம். அப்போ இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துட்டு நாலுமே டாலா இருந்துச்சுன்னா அப்போ அம்மா தான் டாமினேட்டா இருப்பாங்க. அப்போ அம்மா டாமினேட்னா அந்த டாமினேட்டோ அதுக்கு நம்ம கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருவோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஜனில என்ன கேரக்டர் வருதோ, என்ன பேரண்டோட கேரக்டர் வருதோ அதை வந்து நம்ம டாமினேட்னு சொல்றோம். அதை நம்ம கேபிட்டல் லெட்டர் டினோட் பண்ணிடும். இதெல்லாம் என்ன பேஸ் வச்சு சொல்றாங்க? மோனோ ஹைபிரிட் கிராஸ் பேஸ் வச்சு தான் சொல்றாங்க. இது வந்து சேஞ்ச் ஆகும், இது வந்து மாறும். வேற கிராஸ்க்கெல்லாம் போகும்போது மாறும். பட் இந்த மோனோ ஹைபிரிட் கிராஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் F2 இருந்து and explain the proportion is 3:1 தான் இருக்கும். 3:1 தான் இருக்கும் அப்படின்றாங்க. F2 வந்து என்ன இருக்கும்? phenotypic ratio, அதாவது 3 டால் ஒரே ஒரு டாஃப் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா? 3:1 அப்படின்ற ரேஷியோ வந்து F2 இருக்கும் அப்படின்னா இதான் லா ஆஃப் டாமினன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? லா ஆஃப் செக்ரிகேஷன். எப்படி செக்ரிகேட் பண்றது அப்படின்றது. திஸ் லா பேஸ்ட் அப்பான் த ஃபேக்ட் தட் அலீல்ஸ் டு நாட் ஷோ எனி பிளெண்டிங். அலீல்ஸ்ல வந்துட்டு எந்த பிளெண்டிங்கும் இருக்காது. அலீல்ஸ்ல என்னது? இது ஒரு அலீல், இது ஒரு அலீல். ஓகேங்களா? blending and rediscover of such in F2 generation. The one of these is not seen in F1 stage. One of these is not seen in F1 stage. Though the parents contain 2 alleles during a gamete formation. அப்ப எத்தனை allele formation நடக்குமா? ஒண்ணுமே இல்ல கண்ணா. இங்க இருந்து செக்ரிகேஷன் என்னது? இப்படி இருக்கிறது வந்துட்டு செக்ரிகேட் ஆயிட்டு ரெண்டு அலீலா ஃபார்ம் ஆகுதுல, ஐ மீன் ரெண்டு கேமிட்டா ஃபார்ம் ஆகுதுல்ல, இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? லா ஆஃப் செக்ரிகேஷன் சொல்றோம். அது எப்படி நடக்குது? ரெண்டு கேமிட்ல வந்து ரெண்டு அலீல் தனித்தனியா போகுது பாத்தீங்களா? இதான் நம்ம லா ஆஃப் செக்ரிகேஷன் சொல்றோம். முன்னாடியே பார்த்ததுதான். பட் அது லான்னு சொல்லிட்டு அது எப்படி போகணும்னு சொல்லி சர்டன் ரூல்ஸ் சொல்லியிருக்காரு. From each other such that the gamete received only one of the 2 factors. எல்லாம் பார்த்துக்கோங்க. ரெண்டு ஃபேக்டர்ஸ்ல ஒன்லி ஒன்னு தான் கிடைக்குமா? ரெண்டு ஃபேக்டர்ஸ்ல ஒரு கேமெட்ல ஒரு ஃபேக்டர் தான் இருக்குமா? ஓகேங்களா? இப்போ பாருங்களேன். இது ஒரு ஜீன்னு வச்சுக்கலாம். ஜீன்ல இருந்து ரெண்டு கேமெட் பிரியுது. அதாவது ரெண்டு கேமெட் பிரியுது. ரெண்டு கேமெட் பிரியும் போது இந்த கேமிட்குள்ள டால் அப்படின்ற கேரக்டருக்குள்ள போயிருது. இந்த கேமிட்குள்ள டார்ஃப் அப்படின்ற கேரக்டர் போயிருது. ஓகேவா? இது எல்லாமே டால் தான். பட் இந்த கேமெட் இப்படி பிரியும் போது கேபிட்டல் டி என்ன டினோட் பண்ணுது? டாமினண்டா இருக்கு டால். ஸ்மால் டி ரிசெசிவ் தானே பார்த்தோம். ஸோ இப்படி டினோட் ஆயிருது அப்படின்றான். ஓகேவா? அப்போ ஒரு அலி இது ஒரு அலியில இது ஒரு அலியில இது தனித்தனியா ஒரு கேமெட்டுக்குள்ள போயிருது அப்படின்றான். ஓகே, 50% இன்னொரு கேமெட்டுக்குள்ள போயிருது அப்படின்றான். Of course, homozygous parents produce all gametes that are similar, while heterozygous one produce 2 kinds of gametes. ஓகேவா? homozygous வந்துட்டு என்னவா இருக்குமா? எல்லாமே சிமிலரா இருக்குமா? homozygous இதான். heterozygous produces 2 kinds of gametes. 2
kinds of gametes வந்துட்டு heterozygous வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னாங்க. having a one allele with equational proportion, one allele தான் இருக்கும், அது equation proportionல நம்ம போட்டு வச்சுப்போம் அப்படின்றாங்க. ஓகேவா கண்ணா? இதுக்கு அப்புறமா நான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்க்க போறேன். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் என்னது? யாருமே அங்கே டாமினண்டா இருக்க மாட்டா, யாருமே அங்கே ரெசசிவா இருக்க மாட்டா. பேர்லயே இருக்கு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். யாருமே டாமினண்டா இருக்க மாட்டாங்க, யாருமே ரெசசிவாவும் இருக்க மாட்டாங்க. அதான் நம்ம என்ன சொல்றோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். தண்ணி குடிச்சு வந்தார். When experiment and peas were repeating using other traits, அதாவது நிறைய ட்ரைட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரைட்ல வந்துட்டு அது குத்தம் சொல்றதுக்குன்னா 1000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மெண்டல் சொன்னதுல எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரிலாம் இல்லை. ஒரு பிளான்ட்ல சில பிளான்ட்ல வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மெண்டல் என்ன சொல்லியிருப்பாரு? ரெண்டு கேரக்டர் உள்ள பிளான்ட் வந்து ஃபியூஸ் ஆகும்போது ஒன்று ஃபர்ஸ்ட் F1ல என்ன வரும்? ஒன்று இந்த பேரண்டோட கேரக்டர் வரும், இல்லைன்னா இந்த பேரண்டோட கேரக்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ டாலும் டார்ஃபும் ஃபியூஸ் ஆகும்போது ஒன்று அந்த பிளான்ட் எப்படி வரலாம்? இப்படி தான் வரப்போகுது. அது டால், எல்லாமே டாலாகவும் இருக்கலாம், சப்போஸ் எல்லாமே ஷார்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஒன்று டால் வரும், இன்னும் ஷார்ட் வரும். ஓகேவா? இதான் ரெண்டு பேரண்ட், ஒன்று டால் இன்னொன்று ஷார்ட். பட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னா ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும்போது இந்த ரெண்டு பேரண்ட்டுமே வராது. F1 ஜென்ரேஷனில் F1ல என்ன வராது? ரெண்டுமே வராமல் வேற ஒன்று வரும். வேற ஒன்று வர்றதா நம்ம என்ன சொல்கிறோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெட் கலர் ஃப்ளவரையும் ஒயிட் கலர் ஃப்ளவரையும் ரெண்டுமே கேபிட்டலாக போட்டோன்னா மினிட்பா. ஒரு ரெட் கலர் ஃப்ளவரையும் ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவரையும் ஃபியூஸ் பண்ணும்போது அவனுக்கு வரக்கூடியது எப்படி இருக்குன்னா பிங்க் கலர்ல இருக்கான். பிங்க் கலர்ல இருக்கான். பிங்க் கலர்ல இருக்கிறதுனால இதை எப்படி நம்ம இது எப்படி நம்ம டாமினன்ஸ் சொல்றதுன்னு அவன் கேட்கிறார். ஓகேவா? புரிஞ்சுதா? ஒரு ரெட் கலர் ஃப்ளவரையும் நாங்கள் தப்பாக போட்டிருக்கேன், பட் இங்கே வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது நான் ஆர் போட்டிருக்கேன். நான் ஒரே கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணல, வேற ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணல, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒரே கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இருங்க நான் வரேன். அது ஃபஸ்ட்டு கரெக்டாக தான் போட்டேன். ஒரு ரெட் கலரையும் ஒரு ஒயிட் கலரையும் ஒரு ஒயிட் கலரையும் ஃபியூஸ் பண்ணும்போது, ஃப்ளவரை ஃபியூஸ் பண்ணும்போது வரக்கூடிய இது எப்படி இருக்கான்? பிங்க் கலர்ல இருக்கு அப்படின்றான். இது மெண்டல் சொன்னாரா? அப்போ இது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்றாங்க. மெண்டல் வந்து கேரக்டர் தான் இதாகும்னு சொன்னாரு, பட் அந்த கேரக்டர் வந்து இதாகலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு விமன் வந்துட்டு ரொம்ப ஒயிட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மென் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க ரெண்டு பேருமே ஃபியூஸ் ஆகும்போது அவங்க பிறக்க போகிற குழந்தை வந்துட்டு நிறத்தில் பிறக்கும். ஓகேவா? அது ரொம்ப பிளாக்காகவும் இருக்காது, ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்காது, ஒரு நிறத்தில் பிறக்கும். பார்த்தீங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெட் கலர் ஃப்ளவரையும் ஒயிட் கலர் ஃப்ளவரையும் ஃபியூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி செடி, அந்த மாதிரி அந்த ரெண்டு கலர் ஃப்ளவர் இருக்க செடியை வந்து ஃபியூஸ் பண்ணும்போது அந்த ஃபியூஸ் பண்ணிட்டு அது ஒரு ப்ராஜனியாக வரக்கூடிய அந்த செடியிலேருந்து வரக்கூடிய ஃப்ளவர் வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கு அப்படின்றாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க? 9th நோட் பண்ணி வச்சுக்கோங்க. When experiment on peas were repeated using the other traits in other plants, it was found that sometimes F1 had a phenotype did not resemble the two parents. F1 எப்படி இருக்குமா? parent resemble பண்ணல, not resembles the two parents. அதாவது ரெட் கலராகவும் இல்லை, ஒயிட் கலராகவும் இல்லை. மெண்டல் என்ன சொன்னாரு? F1ல வந்துட்டு எந்த பேரண்ட் வந்து வராங்களோ அந்த பேரண்ட் வந்து டாமினன்ட்ட்டாரு. ஓகேவா? F1ல வரக்கூடிய எந்த பேரண்ட், ரெண்டு பேரண்ட் ஏதோ ஒரு பேரண்ட் தான் வரப்போறாங்க, பேரண்டோட கேரக்டர் தான் வரப்போகுது, அந்த கேரக்டர் தான் டாமினன்ட்னாரு. பட் அது ரெண்டு கேரக்டருமே வரல அப்படின்றாங்க. ஓகேங்களா? was in between them
what is in between the two, the inheritance of flower color in dog flower. எந்த flower பார்த்தோம் dog flower, அதை நம்ம என்ன சொல்லுவோம் snapdragon சொல்லுவோம். snapdragon Anthrenum species, ஓகேவா? snapdragon ஓகே, Anthrenum species மறக்க கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? It's a good example to understand the incomplete dominance in the cross of true breeding. ரெட் கலர் வந்து என்னவா டபுள் ஆர்ஆர், ரெட் இங்கே போட்டுருவோம். ரெட் கலர் வந்துட்டு ஆர்ஆர், ஒயிட் கலர் வந்து ஸ்மாலர், ஓகேங்களா? அது ரெண்டுத்தையும் கேமெட்ஸ் எடுத்து ஃபியூஸ் பண்ணும்போது வரக்கூடிய கலர் வந்துட்டு பிங்க் கலர்ல வந்திருக்கா. அதோட F2 ஜென்ரேஷன் இதை மறுபடியும் செல்ஃப் பண்ணும்போது ஆர்ஆர் வந்துட்டு ரெட் பிங்க் ஒயிட் அப்படின்னு தான் வந்திருக்கு. ரெட் பிங்க் ஒயிட் அப்படின்னு வந்திருக்கு. புதுசா ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஓகேவா? ஃபீனோடைபிக்லே 3 வந்திருக்கு. phenotypic ratio எப்படி இருக்கணும்னாரு அவர் எப்பவுமே 3:1 தானே இருக்கணும்னாரு. பட் இங்க phenotypic ratio எப்படி வந்திருக்கு பாருங்க, 1:2:1 அப்படி வந்திருக்கு. genotypic ratio 1:2:1 வரும், ஓகேங்களா? அது தெரியும். பட் phenotypic எப்படி இருக்கணும்னாரு 3:1 இருக்கணும்னாரு. பட் இங்க எப்படி வந்திருக்கு 1:2:1, அதாவது பிங்க் கலர் இல்லாத ஒரு கலர் அதாவது வந்திருக்கு அப்படின்னு, இல்லாத ஒரு கலர் வந்து அரேஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க, ஓகேங்களா? அதான் நம்ம என்ன சொல்றோம், ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் புதுசா ஒரு காம்பினன்ட் ஆயிருக்கு, அதை ரீகாம்பினன்ட் அப்படின்றோம். அதை நம்ம ஃபர்தரா படிப்போம். In case of true breeding red color and the true breeding of white color, the F1 has a pink color. F1 எல்லாம் இருக்கான், பிங்க் கலர் அரைஸ் ஆயிருக்கு. ரெட்டையும் ஒயிட்டையும் பண்ணும்போது, ரெட்டையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அவனுக்கு என்ன கலர் கிடைச்சிருக்கான், பிங்க் கலர் கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க. When the F1 was self-pollinated, the F2 resulted in the following ratio 1:2:1. ஓகேங்களா? 1:2:1 அப்படின்னு வந்திருக்கு. 1:2:1 அப்படின்னு இருக்கு F2ல ரேஷியோ. பட் எப்படி வரணும் phenotypicல வந்துட்டு 3:1 தான் நம்ம படிச்சோம். இல்ல எங்கெங்கயோ எழுதி வச்சிருக்கேன், எடுக்கிறது கஷ்டமா இருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி நீங்க எழுதக்கூடாது, அங்கங்க பக்கத்துல எழுதுவீங்க, ஓகேவா? 3:1 தானே வரணும். பாருங்க phenotypicல வந்து 3:1 வந்து மூணுமே ஒரு கேரக்டர், ஒரு வேற கேரக்டர் இருக்கணும், ஓகேவா? மூணுமே டாமினன்டான கேரக்டர், ஒரு வேற கேரக்டர் இருக்கணும். பட் இங்க எப்படி phenotypic எப்படி வந்திருக்கான், phenotypic எப்படி வந்திருக்குன்றாங்க, phenotypic 1:2:1 அப்படின்னு வந்திருக்கான். ரெண்டு பிங்க் கலர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆயிருக்குன்றாங்க. when F1 was self ஃபார்ம் ஆயிருக்குன்றாங்க. here the genotypic ratio of exactly we would be accept of the monohybrid cause, but the phenotypic ratio was changed from 3:1. அதான் பாத்தீங்களா, 3:1 இருந்து சேஞ்ச் ஆயிருக்கு, டாமினன்ட் 3:1 சேஞ்ச் ஆயிருக்கு, ரிசெசிவ் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றாங்க. what happened that the R was not completely dominant over R and this was made completely possible that RR is a pink color, அதாவது capital R smaller அந்த pink color கொடுக்குது, from capital R capital red color இருந்து இல்ல smaller white color இருந்து, ஓகேவா? அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, கேபிட்டல் லெட்டர் வந்துட்டு டாமினேட் பண்ணணும் அப்படின்னாங்க, ஓகேவா? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னா இப்போ இந்த ஆர் தானே இதை டாமினேட் பண்ணணும்ல, நார்மலா அப்படிதானே பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு பார்க்கும்போது இதை டால்னு சொல்றோம். எப்படி டால்னு சொல்றோம், இந்த கேபிட்டல் டி வந்துட்டு இந்த ஸ்மால் டீயை டாமினேட் பண்ணுது, ஓகேவா? அப்போ அவங்க என்ன கேட்கறாங்க, அப்போ ஏன் இந்த கேபிட்டலால இந்த ஸ்மாலால டாமினேட் பண்ணாம இது ஒரு புது கலவையா கலந்து பிங்க் கலரா வந்தது அப்படின்னு கேட்கறாங்க, ஓகேவா? ஏன் அப்படி வந்ததுன்னா, இது இங்கே டாமினன்ட்டே ஒன்றும் இல்லை, இங்கே யாருமே டாமினண்ட்டாக இல்லாததுனால தான் அது வந்துட்டு இப்படி கலராக வந்திருக்கு. இப்போ டாமினன்ட் இல்லைன்னா ரிசசிவ் இருக்காது, ஓகே? அப்போ எது ரிசசிவ்னு சொல்லுவீங்க, ஒன்று ரிசசிவாக இருக்கும், ஒன்று அடிமையாக எப்போ இருக்கும், அவனுக்கு முதலாளின்னு யாராவது இருந்தால் தான் அவன் அடிமையாக இருப்பான். சும்மா நார்மலாக சொல்கிறோம், ஓகேங்களா? இப்போ தொழிலாளி எப்போ இருப்பானா, அவனுக்கு முதலாளி இருந்தால் தான் அவன் தொழிலாளியாக இருப்பான். ஒரு முதலாளியாக இருப்பானா அவனுக்கு கீழே யாராவது வேலை செய்கிறான், அடிமைலாம் இருந்துச்சுன்னா அவன் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? யாருமே இல்லை, அவனுக்கு யாருமே இல்லை, ஸ்டார்ட் அப் மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது அவன் தனியாக இயங்குறதுக்கு அவனுக்கு டாமினண்ட்டாகவும் யாரும் இல்லை, ரிசசிவாகவும் யாரும் இல்லை. இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம என்ன சொல்கிறோம், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்லுவோம். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னா கம்ப்ளீட்டான டாமினன்ஸும் இல்லை, கம்ப்ளீட்டான ரிசசிவ்னஸும் இல்லை, ஓகேவா? இப்போ இந்த டாமினன்ஸ்ன்றதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் எக்ஸாக்ட்லி டாமினன்ஸ்? ஓகே சார், டாமினன்ட்னு பண்ணி ஐயா இருக்கிறது டாமினன்ட், அதுதான் கேரி அவுட் பண்ணி எல்லாம் சொன்னீங்க. டாமினன்ட்னா என்ன சார், உங்களுக்கே தெரியும். டு டேக்கிள் தீஸ் கொஸ்டின் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஜீன் டஸ். ஒரு ஜீன் என்ன பண்ணுது அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்கணுமா. எவ்ரி ஜீன் ஆஸ் யூ நோ பை நவ் கண்டெய்ன்ஸ் த இன்ஃபர்மேஷன் டு எக்ஸ்பிரஸ் அ பர்டிகுலர் ட்ரேட். ஒரு பர்டிகுலர் ட்ரேட்டை வந்துட்டு ஒரு டிப்ளாய்டு ஆர்கானிசத்தில், டிப்ளாய்டு ஆர்கானிசம் 2n
2n தான் டிப்ளாய்டுன்னு சொல்லுவோம். 46 குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மள தான் சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். டிப்ளாய்டு ஆர்கானிசம். There are 2 copies of gene. 2 copies of gene இருக்குமா as a pair of alleles. அது வந்துட்டு எப்படி இருக்குமா, அலீலால பேரா இருக்குமா. 2 copies of gene என்னது 23 23. ஓகே, அம்மா கிட்ட இருந்து 23, அப்பா கிட்ட இருந்து 23 சேர்ந்தா 46. ஓகேவா, அந்த 23 குரோமோசோம்ல 2 பேர் ஆஃப் allele பிரச்சனை இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஜெனரல் டேர்ம் தான், மறுபடியும் சொல்லிட்டு இருக்க முடியாது, டைம் இல்ல. Now these 2 alleles need not always be identical. இந்த allele வந்துட்டு ஆல் எப்பவுமே ஐடென்டிக்கலா இருக்கணும் அவசியம் இல்ல. எப்பவுமே ஐடென்டிக்கலா இருக்கணும் அவசியம் இல்லனா இது ஐடென்டிக்கல், இது ஐடென்டிக்கல். ஓகேவா, இது நான் ஐடென்டிக்கல் alleles. ஓகேவா, எப்பவுமே ஐடென்டிக்கலா இருக்கணும் அவசியம் இல்ல, நான் ஐடென்டிக்கலாவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, இது ஒரு ஜீனுக்குள்ள இருக்கிற allele. அப்போ இந்த இப்படி இருந்தாச்சு நம்ம என்ன சொல்றோம், heterozygote சொல்றோம். One of them may be different due to changes of the undergone about which you will be read in the further next chapter. அது molecular basis நீங்க படிப்பீங்க அப்படினாங்க. Which modifies the information of the particular of allele contains. Let's take the example of gene that contain the information of producing an enzyme. இப்போ எப்படி இந்த டாமினன்ட் allele ரிசெசிவ் allele அப்படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுமா. இந்த டாமினன்ட் allele இருக்கு பாத்தீங்களா, அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து தானே எது டாமினன்ட்னு தெரியல, உங்களோட டவுட் வருது அப்படின்றாங்க. எப்படி டாமினன்ட் வந்து கேபிட்டல் டி எப்படி டாமினன்ட்னா, இதுல வந்துட்டு இந்த இதுவும் என்சைம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமா, சிம்பிளா சொல்றேன், என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஓகேவா, எது என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி அது சப்ஸ்ட்ரேட்டோட ஆட் ஆகி, என்சைம் என்ன பண்ணும், ஒரு சப்ஸ்ட்ரேட்டோட ஆட் ஆகும், சப்ஸ்ட்ரேட்டோட ஆட் ஆகி ஒரு ப்ராடக்டை நமக்கு தரும். எந்த ஒரு allele என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட்டோட ஆட் ஆகி ப்ராடக்டை தருதோ அதை நம்ம டாமினன்ட் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு allele என்சைமை ப்ரொடியூஸே பண்ணாம அது சப்ஸ்ட்ரேட்டோட ஆட் ஆகாம இருக்குதோ அதை நம்ம ரிசெசிவ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதாக்கண்ணா, எந்த ஒரு allele என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி அது சப்ஸ்ட்ரேட்டோட ஆட் ஆகி அது ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது இல்லை, அதை நம்ம என்ன சொல்றோம், டாமினன்ட் allele சொல்றோம். அப்போ டாமினன்ட் எப்படி ரிசர்ச் பண்றோம், என்சைம் வச்சு பண்றோம். ஓகேங்களா, என்சைம் வச்சு பண்றோம். இது வந்துட்டு பண்ணாது, ஏன் பண்ணாதுன்னா இது பண்ணிடுது இல்லை, அப்போ பண்ணாத நம்ம என்ன சொல்றோம், ரிசர்சிவ்னு சொல்லிடுறோம். ஓகேவாக்கண்ணா, அப்போ எந்த ஒரு allele வந்துட்டு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி சப்ஸ்ட்ரேட்டோட ஆட் ஆகி ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணி அதை நம்ம என்ன சொல்றோம், டாமினன்ட் அப்படின்னு சொல்றோம். Now there are 2 copies of genes. There are 2 allelic forms. Let us assume as in one or more common that normal allele produces a normal enzyme. Normal allele produces the normal enzyme. There is need of transformation of a substrate. Transformation of substrate. Transformation of substrate என்னது product. ஓகேவா, ஒரு substrate எப்போ transform ஆகும், ஒரு சப்ஸ்ட்ரேட் எப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஒரு மனுஷன் கங்கா எப்போ சந்திரமுகியா மாறுவா, நைட்டு 12 மணி தான் கங்கா வந்து சந்திரமுகியா மாறுவான்னு சொல்ல முடியாது, நைட்டு 12 மணி தான் என்ன சொல்றோம், என்சைம்ன்றது. ஓகேவா, அப்போ எப்போ ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா என்சைம் ஆட் ஆகும்போது அந்த ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, தியரிட்டிக்கலி த மாடிஃபைட் allele could be responsible for the production of normal or less effective enzyme or non-functional enzyme, no enzyme at all. ஓகேவா, இது வந்து மாடிஃபைட் allele, அதாவது டைப்பா இல்லாத allele வந்துட்டு இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். நார்மல் லெஸ்ஸான என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லைன்னா நான் ஃபங்க்ஷன் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லை என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேவா, என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணாது, அதை என்ன சொல்றோம், ரிசெசிவ் சொல்றோம், டாமினன்ட் அப்படின்னு சொல்றோம். In first case, the modified alleles in equivalent of unmodified alleles, that is, it will produce the same phenotype trait, result in the transformation of substrate. Such equivalent of allele pairs are very common. But if the allele produces a non-functional enzyme, no enzyme, the phenotypic may be affected. The phenotypic trait will be dependent on the functional and unmodified alleles. Functional unmodified alleles la depend ஆயிருக்குமா. The unmodified other functional alleles which represent the original phenotype is dominant allele. Original phenotype reduce பண்றது dominant allele. And the modified alleles is generally recessive alleles. ஒண்ணுமே இல்லை, இங்க சொன்னதுதான் என்ன சொன்னதுக்கும் இங்க சொன்னதுதான். ஒரு என்சைம் ஆட் பண்ணி அந்த என்சைம் ஆக்டிவா இருந்துட்டு ஒரு சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டா மாத்திச்சுனா, ஒரு சப்ஸ்ட்ரேட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு, அதை டாமினன்ட்னு சொல்லுவோம். ஒரு என்சைமே அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியல, இல்ல ப்ரொடியூஸ் பண்ற என்சைம் வந்து ஃபங்க்ஷனலா இல்ல, இல்ல ப்ரொடியூஸ் பண்ற என்சைம் ரொம்ப 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 கம்மியா இருந்துச்சுன்னா அதை மாடிஃபைட் allele சொல்றோம். அதை நம்ம என்ன சொல்றோம், ரிசெசிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அப்போ என்னால ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியும், அந்த ப்ரொடியூஸ் பண்ண என்சைம் வந்துட்டு எப்படி இருக்குமா, அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ப்ராடக்டாவும் என்னால மாற்ற முடியும், சப்ஸ்ட்ரேட் டிரான்ஸ்ஃபார்ம் சப்ஸ்ட்ரேட் என்னால பண்ண முடியும்னா நான் டாமினன்ட். என்னால என்சைமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இல்ல நான் ப்ரொடியூஸ் பண்ற என்சைம் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல நான் ப்ரொடியூஸ் பண்ற என்சைம்ல ஃபங்க்ஷனே ஆகாது அப்படின்னா நான் ரிசெசிவ். ஸோ இப்படிதான் டாமினன்ட் அண்ட் ரிசெசிவ் allele வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க.
Hence, in the examples of above recessive trait is seen due to the non-functional enzymes or because of no enzyme is produced. ஒரு இதில் என்சைம் ப்ரொடியூஸ் ஆகலாம் பரவாயில்லையா சார்? நான் பரவாயில்ல. ஏன் பரவாயில்லனா ஏன்னா இது வந்து டாமினேட் பண்ணிக்கல, இந்த என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறது டாமினேட் பண்ணதுனால இது வந்து டாமினேட் பண்ணனா கூட பரவாயில்ல. பட் நம்ம செக்ரிகேட் பண்ணலாம், எது டாமினன்ட் எது டாமினன்ட் இல்லை அப்படின்றத நம்ம செக்ரிகேட் பண்ண முடியும் அப்படின்றான். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற டேர்ம் என்னதுன்னா கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸ் என்ன சார்? கோடாமினன்ஸ் என்ன சார்? கோடாமினன்ஸ் கோடாமினன்ஸா கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னா பேர்ல இருக்கு பாருங்க. கோனா 2. ஓகே, டாமினன்ஸ். ஓகேவா? எல்லாமே டாமினண்டா இருக்கும். எல்லாமே டாமினண்டா இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? கோடாமினன்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு டால் பிளான்ட் எடுக்கிறோம், ஒரு டார்ஃப் பிளான்ட் எடுக்கிறோம். ஓகேவா? பேரண்ட் என்னது? ஒரு டால் பிளான்ட், ஒரு டார்ஃப் பிளான்ட். ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அதை நம்ம டாமினன்ட்னு சொன்னோம். இப்போ ஃபர்ஸ்ட் இல்ல டால் பிளான்ட்டும் வருது, டார்ஃப் பிளான்ட்டும் வருதுன்னா அப்போ இது ரெண்டுமே டாமினன்ட் அப்படி சொல்றதா கோடாமினன்ஸ்ன்றது. இந்த கோடாமினன்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கன்னா பிளட் குரூப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? பிளட் குரூப் நம்ம ஏற்கனவே 11th பார்த்துருப்போம். என்னன்னு சொல்றேன், பிளட் குரூப்ல எப்படி ஏபி RH ஃபேக்டர் இருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை, இதில் பிளட் குரூப் ABO தான் சொல்லியிருக்காங்க. பிளட் குரூப்ல வந்துட்டு ஆன்டிஜன் பிரச்சனை இருக்கு. என்ன ஆன்டிஜன் பிரச்சனை இருக்கு அதை வச்சு தான் நம்ம ஆன்டிபாடி வந்து கிடைக்கும். அதெல்லாம் நார்மலாக உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆன்டிஜன் பிரச்சனை இருக்கும். அந்த ஆன்டிஜன் வந்து சப்ஸ்டேட்ல வெளியே, ப்ரோஸ்டேட்ல வெளியே வந்து பிரச்சனை இருக்கும். அதை வச்சு சொல்லுவாங்க. அப்போ பேரண்ட்ல வந்துட்டு அம்மாக்கு A குரூப், அப்பாவுக்கு B குரூப், அவங்க ரெண்டு பேருமே ஃபியூஸ் ஆகி பையனுக்கு என்னவா இருக்கும், பையனுக்கோ பொண்ணுக்கோ AB பிளட் குரூப்பா இருக்குமா. இதை நம்ம என்ன சொல்றோம்? கோடாமினன்ட் அப்படின்னு சொல்றோம். இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியணும்னா இதுல வந்துட்டு சுகர் ஆட் ஆயிருக்கும் பிளட்ல. பிளட் ரெட் கலர் தானே. ஐஏன்னு வச்சுப்போம். ஓகேவா? இல்லை, மேலே தான் எழுதணும், கீழே எழுதக்கூடாது. ஐஏ இது வந்துட்டு மதர். ஓகேங்களா? அப்புறமா பி IB இது வந்துட்டு ஃபாதர். இது வந்துட்டு ஃபாதர். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகும்போது அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்படி இருக்குமா? AB, அதாவது IAB ரெண்டு பேரண்ட்டும் ரெண்டு கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குமா. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ரெண்டு கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் ஆனதுனால ரெண்டுமே டாமினண்டா இருக்கும். அப்போ ரெண்டுமே டாமினண்டா இருக்கனால கோடாமினன்ஸ் சொல்றோம். கோடாமினன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னது? பிளட் குரூப் AB. ஓகேவாண்ணா? இப்போ நம்ம லைன் பை லைன் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது லைன் பை லைன் பார்க்குறதுல அந்த டேப்லெட் காலம் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்க, அலில் பேரண்ட் 1 பேரண்ட் 2. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம மதர்னு வச்சுக்கலாம், இதை நம்ம ஃபாதர்னு வச்சுக்கலாம். இல்லை ஃபாதர் மதர் எது எதாக இருந்தாலும் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? இப்போது அம்மாவுக்கு IA இருக்குது, அப்பாவுக்கு IA இருக்குது. ஓகேங்களா? ரெண்டு பேருக்குமே A பிளட் குரூப் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டு பேருக்குமே A பிளட் குரூப் இருக்குது. இது என்னதுன்னா புரியுது? அது அதாவது ஒரு ஆன்டிஜென்ல ஏ சுகர், இந்த A ப்ரோட்டீன் வந்து உட்காந்துருக்கும். ஓகேவா? நம்ம போனதில் இப்போ 11th நம்ம கிளியராக படிச்சிருப்போம். ஓகேங்களா? எப்படி அந்த பிளட் குரூப் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது, RH ஃபேக்டர் எப்படி பண்ணுறது, ABO பிளட் குரூப்பிங் எப்படி நம்ம போனதில் படிக்கும். நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், அந்த ப்ரோட்டீனில் வந்துட்டு என்ன ஆன்டிஜன் பிரச்சனை இருக்குது. ஆன்டிஜன் சொல்லலாம், சுகர்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது என்ன, அதை வச்சு தான் என்ன பிளட் குரூப் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகேங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து RH ஃபேக்டர் ரீசஸ் மைசஸ் டிட்டர்மைன் பண்ணுவோம். அது இங்கே வரல. இங்கே என்ன பிளட் குரூப் மட்டும் தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ அம்மா உடம்புல IA இருக்குது, அப்பா உடம்புல IA இருக்குன்னா பையன் உடம்புல என்ன இருக்குமா? அவனோட சன் உடம்புல ஆஃப் ஸ்பிரிங்ல ஒன்று IA, ரெண்டுமே IA இருக்கும். அதாவது A பிளட் குரூப் பிரச்சனை இருக்கும். ஓகேவா? எல்லாம் ரெண்டுமே A இருக்கும். இதே அம்மா மதர்ல வந்துட்டு IA இருக்கு, அப்பால வந்து IB இருக்குன்னா AB பிளட் குரூப் ரெண்டுமே டாமினண்டா இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே டாமினண்டா இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? கோடாமினன்ட் அப்படின்றோம். இதை நம்ம என்ன சொல்றோம்? கோடாமினன்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ அம்மாவுக்கு IA இருக்கு, அப்புறம் அப்பாவுக்கு அந்த ஆன்டிஜனே இல்லை. மதருக்கு ஆன்டிஜன் A இருக்கு, அப்பாவுக்கு அந்த சுகரே இல்லை, அந்த ஆன்டிஜனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே இல்லைன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? O குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது A × I ஸ்மால் ஐன்னு சொல்கிறோம். ஒன்று ஆன்டிஜனே இல்லைன்னா நம்ம என்ன குரூப் சொல்லுவோம்? O குரூப்னு தானே சொல்லுவோம். ஆன்டிஜனே இல்லைன்னா O குரூப்னு சொல்லுவோம். அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஃபியூஸ் ஆகும்போது A பிளட் குரூப் தான் வரும்.
ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகும்போது அதாவது O blood குரூப்பும் A blood குரூப்பும் ஃபியூஸ் ஆகும்போது A blood குரூப் தான் வரும். இதே எங்கள் அப்பாவுக்கு B இருக்குது A இருக்குது AB blood group. அதே மாதிரி தான் B ஃபியூஸ் ஆகும்போது B blood group, Bயும் Oவும் ஃபியூஸ் ஆகும்போது அதுமாதிரி I ஃபியூஸ் ஆகும் B blood group. ஒன்றுமே இல்லாமல் Oவும் ஃபியூஸ் ஆகும்போது தான் O blood group. அதனால தான் சொல்லுவாங்க O blood group வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்னு. ஓகே, அவங்களால எல்லாருக்கிட்டேருந்து வாங்க முடியும், எல்லாரும் கொடுக்க முடியும். பட் ஏபி வந்து யார்கிட்டேருந்து வேணால் வாங்கலாம், அவங்க யார்கிட்டேருந்து வேணால் வாங்கலாம். ஓ வந்து யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, யூனிவர்சல் டோனார் யூனிவர்சல் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டேர்மில் வச்சு தான் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 ஜீனோடைபிக் ரேஷியோ இருக்குது, 4 ஃபீனோடைபிக் ரேஷியோ இருக்குது. எப்படி சார் 6 ஜீனோடைபிக் ரேஷியோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளட் குரூப்பா, இது ரெண்டும் காமன் தானே, இது ரெண்டும் காமன், இது ரெண்டும் காமன், இது ரெண்டும் காமன். ஓகேவா, அப்போ இது 1, இது 2, இது காமனு, இதுவும் காமனு, இது 3, இது 4. ஓகேவா, அப்போ எத்தனை phenotypic ரேஷியோ இருக்குது? இதோட phenotypic ரேஷியோ எவ்வளோ? 4. phenotypic எத்தனை பர்சன்ட் இருக்குது? phenotypicனா கேரக்டர், என்னென்ன கேரக்டர் பிரச்சனை இருக்குது, என்னென்ன கேரக்டர்னா என்னென்ன பிளட் குரூப் பிரச்சனை இருக்குது, A பிளட் குரூப், AB பிளட் குரூப், B பிளட் குரூப், O பிளட் குரூப், 4 பிளட் குரூப் தான் பிரச்சனை இருக்குது. அப்போ phenotypic ரேஷியோ ஆஃப் கோட் பிளட் வந்து என்னது 4. இதே phenotypic ரேஷியோ இல்லை, phenotype வந்து ஜீனோடைப் எவ்வளோ இருக்கும்? ஜீனோடைப் எவ்வளோ இருக்குன்னா அந்த எக்ஸ்பிரஸ் ஆன ஜீனோடைப் எவ்வளோ இருக்கும் அவனே பாருங்களேன். இது ரெண்டு காமன், வேற ஏதாவது காமனாக இருக்கா? இல்லை. அப்போது 1 2 3 இது காமனு, 4 5 6. அப்போ ஜீனோடைபிக் வந்து 6 இருக்கும். ஜீனோடைபிக் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். ஏங்கன்னா இது AB இது AB. ஓகே, காமன். அதே மாதிரி இங்கே AB காமனாக இருக்குது, இங்கே AA காமனாக இருக்குது, BB காமனாக இருக்குது, ஒரே ஒரு O தான் இருக்குது. ஓகேவா, அப்போ 4 ஃபீனோடைபிக் இருக்குது, 6 ஜீனோடைபிக் இருக்குது. ஓகேவா, இந்த பேசிஸில் வந்து நம்ம சொல்லலாம். இது கோடாமினன்ஸ்னா என்னது? AB பிளட் குரூப் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஏன்னா 2 பேரண்ட்ஸில் இருக்கிற பிளட் குரூப்புமே ரெண்டுமே டாமினண்ட்டாக இருக்கும். ரெண்டுமே டாமினண்ட்டாக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம லைன் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத. Till now we discussed the crosses of F1 resembles either the two parents dominance or in between incomplete dominance. ஓகேவா, ஒன்று என்ன பார்த்தோம்? 2 parents ஏதோ ஒன்று டாமினண்டாக இருக்குன்னு பார்த்தோம், இல்லை எதுவுமே டாமினன்ட் இருக்காதுன்னு பார்த்தோம். ஓகே, அதான் இப்போ பார்த்தோம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். எதுவுமே டாமினண்டாக இல்லைனா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஆனால் ரெண்டுமே டாமினண்டாக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? கோ டாமினன்ஸ்ன்றோம். ரிசம்பிள்ஸ் போத் பேரண்ட்ஸ், ரெண்டுமே டாமினன்ஸாக இருக்கும். ஓகேவா, good examples of different types of red blood cells is determined ABO blood group. ABO blood group இருக்கு. ஓகேங்களா, அதை வச்சு டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. குரூப்பிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் குரூப்பிங் பண்ணுறத வச்சு அவங்க டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ABO blood group are controlled by the gene I. இதனால் கண்ட்ரோல் பண்ணப்படுது, ஜீன் ஐயால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஓகேவா, the plasma membrane of red blood cells have sugar polymers. நம்ம என்ன சொல்கிறோம்? சுகர் பாலிமர்ஸை ஆன்டிஜென்னு சொல்லுவோம். ஓகே, ஆன்டிஜென் ஒன்று, சுகர் பாலிமர்ஸ் ஒன்று தான். வெளியே பிரச்சனை இருக்கும். ஓகே, வெளியே பிரச்சனை இருக்கும், பிளாஸ்மாவில் பிரச்சனை இருக்கும். Protruder from the surface. ஓகேவா, இட்ஸ் a kind of sugars controlled by the gene. a kind of sugars controlled by the gene. ஓகேவா, protruderனா வெளியே இருக்கும். இங்கே பாருங்க, வெளியே பிரச்சனை இருக்கும். அந்த இது வெளியே பிரச்சனை இருக்கு. ஓகேவா, protruder அந்த சர்ஃபேஸில் வந்து வெளியே பிரச்சனை இருக்குன்றோம். ஓகேவா, அதனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம். The gene I has a 3 alleles, IA, IB and I. ஸ்மால் ஐனா ஒன்றுமே இருக்காது, அங்கே வந்துட்டு எந்த ஆன்டிஜனும் ப்ரெசென்ட் ஆகல, எந்த சுகரும் ப்ரெசென்ட் ஆகல தான் நம்ம ஐன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, the alleles IA and IB produce a slightly different form of sugars, while alleles I does not produce any sugars. அங்கே ஆன்டிஜனே இருக்காது, ஐயில் வந்துட்டு என்ன இருக்காது? ஆன்டிஜனே இருக்காது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஸ்மால் ஐ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸ்மால் ஐ வந்துட்டு ஆன்டிஜனே இருக்காது. ஆன்டிஜனே இல்லைன்னா அது என்னது? O பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்ணுறது. Because humans are diploid organism, each person possesses any 2 of 3 I gene allele. Any 2 of 3 I gene allele. Okay, humans are diploid organismனால IA and IB are completely dominant over I. In the form of the words of IA and I are represent only IA is expressed because I does not produce any sugar. ஓகேவா, அதாவது A blood group சொல்றாங்க. இப்போ இங்க தான் சொல்லியிருக்காங்க பாருங்களேன்,
IA, அதாவது அம்மா வந்துட்டு A blood group, அப்பா வந்து O blood group, அதாவது அம்மாவுக்கு வந்து ஆன்டிஜனே இல்லைன்னும் போது அப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு எப்படி இருக்குமா, அம்மாவோட blood group ஆன A blood group தான் இருக்கும். ஏன்னா அம்மாவோட blood group தான் டாமினண்டாக இருக்குமா. ஏன்னா இவங்க கிட்ட தான், அப்பா கிட்ட தான் எது இல்லை, ஆன்டிஜனே இல்லை, அதாவது எந்த ஒரு இது சுகர் ப்ராப்ளமே இல்லாதனால அம்மா தான் டாமினண்டாக இருப்பாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. But when I and IB, இப்போ இங்கே தான் வரேன், இங்கே தான் கோடாமினன்ஸ் வருது. But when I and IB are present together, they both expressed on their own terms, own types. ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகுது. because of கோடாமினன்ஸ். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கோடாமினன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அப்போது ஏவும் பிவும், அம்மாவுக்கு ஏ அப்பாவுக்கு பி ரெண்டுமே இது பண்ணும்போது அவங்க பிறக்க போகிற குழந்தைங்க ஏபிவாக தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ அம்மாவும் ஏபி அப்பாவும் ஏபி என்ன சார் வரும்னா அவங்களும் ஏபிவாக தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ அம்மாவுக்கும் இப்போ ஏபின்னு இருக்கோங்களேன். இப்போ அம்மாவுக்கும் ஏபி அப்பாவுக்கும் ஏபின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு பார்க்க போகிற குழந்தை அவனும் ஏபியாக தான் இருப்பான். ஓகேங்களா. ரெண்டு கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஓகே, ரெண்டு கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஏபிபி அப்படி இருக்க மாட்டான், ரெண்டு கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் ஆகும், ஏபியாக தான் இருப்பான். ஓகேவா. Hence, red blood cells have the both A and B type of sugar. Since they are the three different alleles, there are 6 different combinations. பாத்தீங்க எத்தனை different combination இருக்கு? 6 different combination of 3 alleles. 3 allelsல வந்துட்டு 6 different combination. 3 allelsல என்ன சார்? A, B, O. IA, IB, small capital I, small I. அதாவது 3 different allele என்னது? இது ஒரு allele, இது ஒரு allele, இது ஒரு அலீல். அப்போ 3 டிஃப்ரெண்ட் அலீல வந்துட்டு 6 காம்பினேஷன் நடக்குமா, 6 காம்பினேஷன், ஜீனோடைபிக் ரேஷியோ தான் சொல்கிறான், 6 காம்பினேஷனில் நடக்கும் அப்படின்றாங்க. 6 different genotypes of human blood group types. How many phenotypes are possible? எத்தனை phenotype பிரச்சனை இருக்கு இப்போ நம்ம பார்த்தோம். phenotype எத்தனை பிரச்சனை இருக்கும்? 4. என்ன சார் phenotypeனா அதோட characteristics. ஓகேவா. A group 1, AB group 1, B group 1, O group 1. ஓகேவா. அப்போ 4 குரூப் பிரச்சனை இருக்கும். ஓகேவா. அப்போ phenotypic என்னவா இருக்கு? 4. ஓகேங்களா. இது பார்த்தாலே புரிஞ்சிடும், ரொம்ப ரொம்ப ஈஸி கோடாமினன்ஸ். Do you realize that examples of ABO blood group grouping are providing a good examples of multiple alleles? கண்டிப்பா மல்டிபிள் alleles வந்து ABO blood group வந்து எக்ஸாமின் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்பிளைன் ஆகும். Here you can see that there is a more than 2 allele. Okay, more than 2 allele இருக்கு. ஓகேவா. மல்டிபிள் allele என்ன சார்னா more than 2 allele, 2 allele 3 allele அப்படின்னு இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், மல்டிபிள் allele சொல்றோம். ஓகேங்களா. ஒரு இதுல இருந்து more than 2 allele இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், மல்டிபிள் allele சொல்றோம். அதாவது allele என்னது, இது ஒரு allele, இது ஒரு allele. ஓகேங்களா. அப்போ இது நார்மல் allele. மல்டிபிள் allele என்ன, more than 2 allele. இப்போ நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு அலீலு, 2 அலீலு, 3 அலீலு. ஓகேவா. இப்போ மோர் தென் 2 அலீல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், மல்டிபிள் அலீல் அப்படின்னு சொல்றோம். மல்டிபிள் அலீல் அப்படின்னு சொல்லுவோம். கவர்னிங் த சேம் கேரக்டர், ஒரே கேரக்டர் தான் கவர்னர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போ 3 அலீலு ஒரே கேரக்டர் தான் கவர்னர் பண்ணிட்டு இருக்கு, நம்ம என்ன சொல்றோம், multiple alleles சொல்றோம். Since an individual only has 2 alleles can present, multiple alleles can be found only when population studies are made. population studies are made ஆகும்போது தான் இது வந்து படிக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. பிளியோட்ராஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பிளியோட்ராஃபின்றது ஒரு ஜீன் வந்துட்டு மோர் தென் ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்றது. அதாவது நம்ம பின்னாடி படிப்போம், ஒரு ஜீன் என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணும். இப்போ இந்த ஜீன் எடுக்கிறீங்க, இந்த ஜீன் எதுக்கு, இந்த ஜீன் ஹைட்டுக்கு மட்டும்தான், இந்த ஜீன் வந்துட்டு ஷார்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைட் வந்துட்டு ஹைட் டிட்டர்மைன் பண்ணும், இது வந்து கலர் டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ ஒரு ஜீன் வந்து எப்பவுமே ஒரு கேரக்டர் தான் டிட்டர்மைன் பண்ணும். இன்கேஸ் ரொம்ப ரேரான கேஸில் ஒரு ஜீன் வந்துட்டு 2-3 கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணிச்சுன்னா, மோர் தென் 1 கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணிச்சுன்னா, இதை நம்ம பின்னாடி படிப்போம், இருந்தாலும் நான் போய் சொல்கிறேன், மோர் தென் ஒரு கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளியோட்ராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேர்ம் நம்ம என்ன சொல்றோம், பிளியோட்ராபி அப்படின்னு சொல்றோம். அதாவது பிளியோட்ராபின்னா ஒரு ஜீன் மோர் தென் ஒரு கேரக்டர். ஓகே, ஒரு ஜீன் எப்பவுமே ஒரு கேரக்டர் தான் கண்ட்ரோல் பண்ணோம். ஆனா ஒரு ஜீன் மோர் தென் ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணதுனால நம்ம என்ன சொல்றோம், பிளியோட்ராபி அப்படின்னு சொல்றோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். Occasionally, a single gene product may be produced more than one effect. For example, starch synthesis in pea plant. Starch synthesis in pea plant
is controlled by one gene. It has two allele, ரெண்டு allele இருக்கு. Starch synthesis is effectively by BB homozygous and therefore large starch grains are produced. In contrast, BB homozygous lesser efficiency starch synthesis that produces smaller starch grains. ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். After maturation, BB seeds are round and BB seeds are wrinkled. Heterozygote produces round seeds and so B seems to be dominant allele, but the starch grains producers are intermediate size of B, capital B, small b seeds. So the starch grains is considered as a phenotype. Then there is an angle of allele shows an incomplete dominance. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கேபிட்டல் பி என்ன பண்ணுதான், லார்ஜ் ஸ்டார்ச் கிரெயின்ஸை கொடுக்குதான், நிறைய ஸ்டார்ச் கிரெயின்ஸை கொடுக்குது. ஓகேவா? அப்போது ரெண்டுத்தை ஃபியூஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு நிறைய லார்ஜ் ஸ்டார்ச் கிரெயின், இது வந்துட்டு கம்மியான ஸ்டார்ச் கிரெயின், லோ. ஓகேவா? இதான் பண்ணுது. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னவா வருது? In contrast, BB homozygous lesser grain in starch grains produces a smaller grains. After maturation, இது after maturation அப்புறமா, இது வந்துட்டு maturation அப்புறமா, மெச்சுரேஷனுக்கு அப்புறமா என்ன கொடுக்குதுன்னா ரவுண்டு சீடை கொடுக்குது. இது மெச்சுரேஷனுக்கு அப்புறமா என்ன சீடை கொடுக்குது? wrinkled சீடை கொடுக்குது. கரெக்டா? ஓகேவா? புரிஞ்சுதா? அதாவது ஒரு ஜீன் மோர் தென் 2 கேரக்டர் இது பண்ணா பிளியோட்ராஃபி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ பிபி இது ஒரு ஜீன். ஓகேவா கண்ணா? பிபி ஒரு ஜீன். இது என்ன பண்ணுது? இதோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? இதோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? மெயினாக என்ன ஃபங்க்ஷனு? லார்ஜ் சீடுன்னு வச்சுக்கோங்க. லார்ஜ் சிந்தசிஸ், லார்ஜ் ஸ்டார்ச் கிரெயினை கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் இந்த லார்ஜ் ஸ்டார்ச் கிரெயின் சிந்தசிஸ் அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் மெச்சுரேஷன் ஆனதுக்கு அப்புறமா என்ன கொடுக்குதான்? ரவுண்டு சீடு கொடுக்குதான். ரவுண்ட் சீடை கொடுக்குது. ஓகேவா? அது நீங்கள் இந்த ஸ்மால் பியோட இது என்னவா இருந்துச்சு? லோ, கம்மியான ஸ்டார்ச் கிரெயின் கொடுக்குது. இது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா wrinkled சீடை கொடுக்குது. அப்போ ஒரு அலீல் 2 கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? ஒரு அலீல் 2 கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணுது. இது என்ன டிட்டர்மைன் பண்ணும்? இதுவோ சரி, இது என்ன டிட்டர்மைன் பண்ணுது? டாலை மட்டும்தான் டிட்டர்மைன் பண்ணுது. இது என்ன டிட்டர்மைன் பண்ணுது? டார்ஃபை மட்டும்தான் டிட்டர்மைன் பண்ணுது, வேற எதையுமே டிட்டர்மைன் பண்ணல. பட் இந்த கேஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் பி 2 கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணுது. என்னது? லார்ஜ் ஸ்டார்ச் ஷீட் கொடுக்குது, லார்ஜ் ஸ்டார்ச் கிரெயின்ஸ் கொடுக்குது, அதே மாதிரி ரவுண்டு சீடிங் கொடுக்குது. ஸ்மால் பி வந்து லோ ஸ்டார்ச்சிங் கொடுக்குது, wrinkled சீடிங் கொடுக்குது. ஓகேவா? அப்போ சார் இந்த இன்டர்மீடியட் என்ன சார் கொடுக்கும்? அதாவது இப்படி வருது இல்லை, இது வந்துட்டு இன்டர்மீடியட். இது வந்து என்ன கொடுக்கலாம்? ஒன்று லார்ஜ் ஸ்டார்ச் கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, கலரை மாற்றி வரேங்க. இன்டர்மீடியேட்க்கு இப்போ இந்த இன்டர்மீடியேட் எது கொடுக்கலாம்? ஒன்று லார்ஜ் ஸ்டார்ச் அதை கொடுக்கலாம். அப்புறம் wrinkled சீடை கொடுக்கலாம்.
wrinkled seed கொடுக்கலாம். ஓகேங்களா? மாற்றி கொடுக்கலாம். லார்ஜ் ஸ்டார்ச் கொடுக்கலாம், ரவுண்டு ஷீட்டை கொடுக்கலாம், என்னது லோ ஸ்டார்ச்சை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ் பண்ணி மாற்றி கொடுக்கலாம். ஓகேவா? அதாவது லார்ஜ் ஸ்டார்ச்சும் கொடுக்கலாம், wrinkled seed கொடுக்கலாம். இது இன்டர்மீடியட், இது ரெண்டுக்கும் இடைப்படமாக இருக்கும். ஓகேங்களா? இது ஓகேவா? இந்த டேர்ம்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? பிளியோட்ராபின் அப்படின்னு சொல்கிறோம். பிளியோட்ராபின் என்னது? ஒரு ஜீன் 2 கேரக்டர் 2 or more கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம்? பிளியோட்ராபின் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது என்னவா இருக்குமா? பிபி வந்து என்னவா இருக்குமா? இன்டர்மீடியட் சைஸில் இருக்குமா? இன்டர்மீடியட் சைஸில் இருக்குமா? ஓகேவா? இது வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது. பட் இது எப்படி இருக்கும்? இவ்வளோன்னு இருக்கும். இன்டர்மீடியட். இது ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுக்கு ஒரு இன்டர்மீடியட், இதுக்கும் ஒரு இன்டர்மீடியட் சைஸில் விரிங்கிள்டாக இருந்தாலும் ஒரு இன்டர்மீடியட் சைஸில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்றான். ஓகேவா? அப்போ இந்த டேர்மை நம்ம என்ன சொல்கிறோம்? பிளியோட்ராபி அப்படின்னு சொல்கிறோம். Therefore, dominant is not an autonomous feature. அதனால dominant இருந்து autonomous feature of gene இல்ல, or the product that is as information for. It depends on much of the gene product that production of the particular phenotype. Particular phenotype la produce ஒரு gene product base பண்ணி தான் இருக்கும். From this product, as it does a particular phenotype that we choose and examine. என்ன இதை நம்ம சூஸ் பண்ணி எக்ஸாமைன் பண்ணுறோம்? இப்போ நம்ம ரவுண்ட் சீட் எடுத்து பண்ணுறோமா, இல்லை wrinkled seed எடுத்து பார்க்குறோமா? ஸோ அந்த டிட்டர்மைன் பண்ணி தான் அந்த டாமினன்ட் கேரக்டர்ஸ் வந்து ப்ரெசென்டாக இருக்கும், இல்லை ஆப்சென்டாக இருக்கும். அந்த பேசிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்றாங்க. More than one phenotype is influenced by the same gene. More than one phenotype is influenced by the same gene. இதை நம்ம என்ன சொல்கிறோம்? பிளியோட்ராபின் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பின்னாடி படிப்போம். அப்போ இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளியோட்ராபிக் இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம், பட் இதுவும் பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு கேரக்டர், ஒரு ஜீன்ல இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? பிளியோட்ராபி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன். 2 ஜீனை இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 ஜீன்ஸை இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணால் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, இதை நம்ம என்ன சொல்கிறோம்? டைஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? மோனோஹைபிரிட் கிராஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைஹைபிரிட் கிராஸ் பார்க்க போகிறோம். இப்போ டைஹைபிரிட் கிராஸ்னா, மோனோஹைபிரிட் கிராஸ்னா என்னென்ன பார்த்தோம்? ஒரே ஒரு ஜீன் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது. என்ன ஒரே ஒரு ஜீனு? டால் ஒன்று இல்லை டார்ஃப் ஒன்று. ஓகேவா? அதான் நம்ம எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்துட்டு 2 டைப் ஆஃப் கேரக்டர் வந்து 2 டைப் ஆஃப் ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். என்ன சொல்லியிருக்காங்க? 2 ஜீன்னா 2 கேரக்டர். ஓகேவா? ஆனால் இதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்களேன், ஒரு ஜீனில் 2 கேரக்டர் இருந்தால் தான் பிளியோட்ராபி. ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறாங்க? 2 ஜீனே வந்துச்சு. 2 ஜீன்லேருந்து 2 கேரக்டர் தான் வரும். ஒரு ஜீன்லேருந்து ஒரு கேரக்டர், 2 ஜீன் 2 கேரக்டர் வருதுல்ல. அப்போ 2 ஜீன்லேருந்து 2 கேரக்டர் வரதுனால டைஹைபிரிட் கிராஸ் அப்படின்றாங்க. ஓகே ஓகேண்ணா? 2 ஜீன்லேருந்து 2 கிருது வரதுனால டைஹைபிரிட் கிராஸ் அப்படின்றாங்க. மெண்டல் ஆல்சோ ஒர்க்டு வித் கிராஸ்டு பியூர் பிளான்ட் that different into 2 character. ஓகேவா? மெண்டல் என்ன பண்றாரு? ஒர்க் பண்றாரு. எப்படி இருக்கு? 2 கேரக்டர் உள்ளது, அதாவது 2 ஜீனை வச்சு ஒர்க் பண்றாரு. As in seen in the cross between the pea plant, as it seeds with yellow color and round shape. என்ன பண்றாரு? yellow color round shape. ஓகேவா? புரிஞ்சுதா? yellow color round shape அது ஒரு டைப் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? அது 2 கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு பிளான்ட்ல வந்து 2 கேரக்டர் டிட்டர்மைன் பண்றாரு. ஓகே, ஒரு பிளான்ட்ல என்ன கேரக்டர் இருக்கு? எல்லோ கலர் இருக்கு, ரவுண்ட் ஷேப் இருக்கு. அப்போ கலரும் இருக்கு, ஷேப்பும் இருக்கு, கலர் இருக்கு. அப்போ 2 டிட்டர்மைன் வச்சு பண்ணதுனால இது டைஹைபிரிட் கிராஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன். And that one seeds have green color and wrinkled shape. அடுத்தது என்னது? green color and wrinkled shape. இந்த டயகிராம் பார்த்தா புரியும். பாருங்க, ரவுண்ட் எல்லோ ரவுண்ட் கலர், ரவுண்ட் எல்லோ கலர் ரவுண்ட் ஷேப். ஓகேவா? எல்லோ கலர் ரவுண்ட் ஷேப், கிரீன் கலர் wrinkled ஷேப். ஓகேங்களா? அப்போ 2 கேரக்டர் வச்சு பண்றாரு, 2 ஜீன் எடுத்து வச்சு பண்றாரு. அதான் நம்ம என்ன சொல்றோம்? டைஹைபிரிட் கிராஸ் வச்சு பண்றாரு. ஓகேவா? இதை நம்ம கேமிட்ஸ் எடுக்கிறோம். இதுல இருந்து நம்ம கேமிட்ஸ் எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். தெரியுது? இதுல இருந்து நம்ம கேமிட்ஸ் எடுத்துறோம்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். ஓகேவா? அப்போ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், இது வந்துட்டு ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஓகேவா? இது இருக்கு, இதுதான் கேமிட்ஸ். இப்போ இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணோம்னா, இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணும்போது 2 கேரக்டர் இருக்கு. இங்க பாருங்களேன், இது ஒரு கேரக்டர் இருக்குன்னா இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர். இதே மோனோ ஹைபிரிட், நான் மோனோ ஹைபிரிட் போடுறேன் பாருங்க, சைடில் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது 2 பேரும் ஃபியூஸ் ஆகும், கேமிட்ஸ் என்னவா ஃபார்ம் ஆகும்? இதோட கேமிட்ஸ் என்னவா ஃபார்ம் ஆகும்? ஒன்று டிஇ, இன்னொன்று டிஇ. இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஒரு கேமிட்ஸ்குள்ள ஒரு அலில் தான் இருக்கும். ஓகேவா? பட் இங்கே பாருங்களேன், 2 அலில் இருக்கு.
அதான் நம்ம சொல்லுவோம் டைஹைபிரிட். ஏன் 2 allele இருக்கு? அது 2 கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இது ரவுண்ட்னா என்னது? ஷேப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுது, இது கலரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகே, அப்போ 2 கேரக்டரை ஒரு கேமெட் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கேரக்டரை ஒரு கேமெட் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. டைஹைபிரிட் கிராஸ்ல வந்துட்டு 2 கேரக்டரை ஒரு கேமெட் எக்ஸ்பிரஸ் பண்றது. ஓகேங்களா, அதான் 𝑟𝑦 இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணும்போது அப்போ ரெண்டுமே வந்து தான் ஆகணும். இப்போ ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணும்போது இது ரெண்டுமே வரணும் இல்லையா, 𝑡𝑦ன்னு வரும். ஓகேவா, அப்போ 2 கேரக்டருமே வந்து ஆகணும். அதே மாதிரி இந்த ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணும்போது இந்த 4 கேரக்டர் 4 இதுவுமே வந்து தான் ஆகணும். ஓகேங்களா, அப்போ அது என்னது? ரவுண்ட் எல்லோ. ஏன் ரவுண்ட் எல்லோவா இருக்குது? ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு எதுவும் எக்ஸ்பிரஸ் ஆகுது? ரவுண்டு கலர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். எல்லோ கலர் தான் ரவுண்டு எல்லோ தான் இதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஆஸின் சேமாக ஹைப்ரிட்ல தான். ஏன் இது டால்னு சொல்கிறோம்? இது வந்து இதை டாமினேட் பண்ணியது. ஓகேவா, அப்போது ரவுண்டும் எல்லோவும் எதை டாமினேட் பண்ணுது? விரிங்கிள்டு க்ரீனை டாமினேட் பண்ணுது. எதில்? F1ல. எந்த ஜென்ரேஷனில்? F1 ஜென்ரேஷனில் இப்படி டாமினேட் பண்ணியது. ஓகேவா, இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா செல்ஃப் பண்ணுவோம். ஓகேங்களா, கிராஸ் பண்ண மாட்டோம், செல்ஃப் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 2 பேரண்ட்டை தான் கிராஸ் பண்ணுறோம். ஓகே, கிராஸ் பாலினேஷன் பண்ணுறோம். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு கிராஸ் பாலினேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ப்ராஜெனிஸ் எல்லாம் செல்ஃப் பாலினேஷன் தான் பண்ணுறோம், கிராஸ் பாலினேஷன் பண்ணுறது இல்லை. F1 செல்ஃப் பாலினேஷன் பண்ணாதான் நமக்கு F2 கிடைக்கும். இப்போ செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம். செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கேமெட்ஸ், உள்ளே இருக்கிறதெல்லாம் ஜைகோட். இப்போ இப்படி கிடைக்கும். இப்படி கிடைக்கும் போது அதோட ரேஷியோ, ஃபீனோடைபிக் ரேஷியோ எப்படி இருக்கும்னா ரவுண்டு எல்லோன்னு என்னது? ரவுண்ட் எல்லோ. இதை நம்ம என்ன சொல்லலாம்? ரவுண்ட் எல்லோன்னு சொல்லலாமா? ரவுண்ட் எல்லோ. இதையும் நம்ம ரவுண்ட் எல்லோன்னு சொல்லலாமா? இல்லை, ரவுண்டில் வராது. ரவுண்டு எல்லோ, இதையும் நம்ம ரவுண்ட் எல்லோன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ரவுண்ட் எல்லோ இங்கே எங்கே பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. எஸ் 9. அப்போ 9 ரவுண்ட் எல்லோ பிரச்சனை இருக்கு. அடுத்தது ரவுண்டு கிரீன் எப்படி சொல்லலாம்? ரவுண்டுனா ஏன்னா ரவுண்டு வந்துச்சுன்னா ஒன்று டாமினெண்ட்டாக இருக்கணும். ரவுண்டுனா 2 ஆர். இது வந்து ரவுண்ட். அப்போ 2 ஆராக இருக்கலாம், இல்லை ஆர் ஸ்மால் ஆராக இருக்கலாம். ஒரு டாமினன்ட் பிரச்சனை இருக்கு. ஒரு டாமினன்ட் பிரச்சனைனா தான் இன்னொன்று ரெசசிவ் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ இப்படி இருக்கு. ஓகேவா, ரவுண்ட் என்ன பார்த்தா ரவுண்டு கிரீனுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? கேபிட்டல் Y. அப்போ எல்லாமே கேபிட்டல் Y தான் இருக்கணும். ஏன்னா கிரீன் வரணும்னா எல்லாமே கேபிட்டல் Y தான் இருந்தாகணும். ஓகேங்களா, இப்போ இந்த 2 டேர்ம் தான் வர முடியும். இந்த 2 டேர்ம் எங்கே பிரச்சனை இருக்கு? ரவுண்டு கிரீன் கேபிட்டல் R 1 2 3 கலரை மாற்றணுமா? ரவுண்டு கிரீன். ஓகேவா, இப்போ விரிங்கிள்டு எல்லோ. விரிங்கிள்டுக்கு நம்ம என்ன டேர்ம் சொல்ல போகிறோம்? விரிங்கிள்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? கேபிட்டல் ஸ்மால் ஆரா? விரிங்கிள்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆமாம், ஸ்மால் ஆர். விரிங்கிள்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்மால் ஆர். விரிங்கிள்டுக்கு ஸ்மால் ஆர். அப்போது ரெண்டுமே ஸ்மால் ஆராக தான் இருக்கணும். ஸ்மால் ஆர். விரிங்கிள்டு எல்லோவாக இருந்தால் ஒன்று டாமினண்ட்டாக தான் இருக்கணும். ஓகேவா, எல்லோவாக இருந்தால் ஒன்று டாமினண்ட்டாக தான் இருக்கணும். இப்படி வரலாம். wrinkled ரெண்டுமே டாமினண்ட்டாக வரலாம். wrinkled yellow. wrinkled yellow அவனே கலர் கொடுத்துருக்கான். அப்புறம் wrinkled green. wrinkled green என்ன கலர் வரலாம்? wrinkledனாலே எப்படி greenனாலே small y. ஓகேங்களா? இப்போ wrinkled green ஒன்று தான் இருக்கணும். ஓகே, அப்போ 9:3:3:1. ஓகேவா? இது என்னது? ஃபீனோடைபிக் ரேஷியோ. ஜீனோடைபிக் ரேஷியோனா என்ன? ஜீனோடைபிக் ரேஷியோனா என்ன? இது எத்தனை பிரச்சனை இருக்கு, இது எத்தனை பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறது. ஓகேவா? இப்போ பார்த்துடலாமா? ஜீனோடைபிக் ரேஷியோ பார்த்துடலாமா? எஸ், ஜீனோடைபிக் ரேஷியோ ஒரு சின்ன இது ட்ரிக்கு சொல்லி தரேன். ஜீனோடைபிக் ரேஷியோ வந்துட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 1:2:2:1 1:2:2:1:4
ஸோ இந்த ஃபார்மெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது 4 சென்டரில் போட்டுக்கோங்க. சைடில் ரெண்டு சைடுமே என்ன போடுறீங்க 1:2:2:1 1:2:2:1 அப்படின்னு போடுறீங்க. இது எப்படி சார் இதாகும்னா 1 by 1 போடுவோம். ஃபஸ்ட்டு இப்படியே வருவோம். ஃபஸ்ட் என்ன பிரச்சனை இருக்குது RRY RRY எங்கேயுமே பிரச்சனை இருக்காது. பாருங்களேன் பீனோடைபிக் புரிஞ்சதுல. இப்போ ஜீனோடைபிக் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே RRY எதுலேயுமே ப்ரெசென்ட் ஆகலை. ஓகேவா இதில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா அப்போ இது என்னவா இருக்கும் இது 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 RRY அடுத்து 2 அப்படியே கீழே கீழே வாங்க கீழே பாருங்க இதே R அதாவது கேபிட்டல் R RRனா கேபிட்டல் ஓகேவா கேபிட்டல் R கேபிட்டல் Y ஓகேவா கேபிட்டல் R ஸ்மால் r கேபிட்டல் Y கேபிட்டல் Y கேபிட்டல் R ஸ்மால் r கேபிட்டல் Y கேபிட்டல் வேற எங்க பிரச்சனை இருக்கா இல்ல பிரசன்ட் ஆகல. அப்ப இது ரெண்டு என்னது 2 ஓகேவா அப்படியே தான் வரும். கேபிட்டல் R ஸ்மால் r கேபிட்டல் Y கேபிட்டல் Y ஓகேவா. நீ அடுத்த கேஸ் பார்ப்போம். அடுத்த கேஸ் என்னது கேபிட்டல் R கேபிட்டல் R கேபிட்டல் Y ஸ்மால் y கேபிட்டல் R கேபிட்டல் R கேபிட்டல் Y ஸ்மால் y கேபிட்டல் R கேபிட்டல் R கேபிட்டல் Y ஸ்மால் y இது 2. அடுத்து இங்க பாருங்களேன் ஸ்மால் r கேபிட்டல் Y கேபிட்டல் Y அது ஒன்று தான். ஸ்மால் r கேபிட்டல் Y கேபிட்டல் அது அப்படியே வருது பாருங்க அந்த லைன்லேயே வருது ஓகேவா. ஸ்மால் r கேபிட்டல் Y கேபிட்டல் Y ஒன்று தான் பிரச்சனை இருக்கு. அதான் இது. அப்புறம் 4 பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா அது என்னது கேபிட்டல் R கேபிட்டல் R கேபிட்டல் R கேபிட்டல் R அதாவது ஒரு கேபிட்டல் இருக்கு ஒரு இது இருக்கு ஓகே கேபிட்டல் R ஸ்மால் r கேபிட்டல் Y ஸ்மால் y ஓகேவா. அது எத்தனை பிரச்சனை இருக்கு 1 2 3 4 பிரச்சனை இருக்கு. அப்போ 4 இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது 4 ஓகேங்களா. அதுக்கப்புறமா மறுபடியும் 1 கேபிட்டல் R ஸ்மால் y ஸ்மால் y ஒன்று தான் பிரச்சனை இருக்குது. 2 கேபிட்டல் 2 ஸ்மால் y ஸ்மால் y ஒன்று தான் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறமா 2 மறுபடியும் 2 இங்கே ஒரு 2 மறுபடியும் ஒரு 2 கேபிட்டல் மறுபடியும் ஒரு 1 இது ஒன்று தான் பிரச்சனை ஓகேவா. அப்போ மொத்தமாக இந்த ஜீனோடைப் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2:2:1 4 1:2:2:1 ஓகேங்களா. இந்த மாதிரி ரேஷியோ தான் ஓகேங்களா. இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம இங்கே பார்த்தோம் இப்படி பார்த்தோம் ஓகேங்களா. இதான் நம்ம என்ன சொல்லுவோம் டைஹைபிரிட் கிராஸ்னு சொல்லுவோம். அப்போ டைஹைபிரிட் கிராஸ்னா என்னது ரெண்டு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது 2 ஜீன்ல இருந்து ஓகே 2 ஜீன்ல இருந்து 2 கேரக்டர் ஒரு பிளான்ட்ல 2 கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது 2 ஜீனை வச்சு. Mendel found the seed resulting from a crossing the parents had a yellow color and a round shape. Hence, can you tell which of the characters in the pair of yellow and green color, round wrinkle was dominant? எது dominant சொன்னோம் எது dominant yellow and இங்க round yellow and round தான் ஓகேவா. எது dominant yellow கலர்ல yellow dominant ஷேப்ல எது dominant round dominant ஓகேவா. Thus yellow color was dominant over a green color and round shape was dominant over a wrinkled color. These results were identical to those we got when he made a separate monohybrid cross between the yellow and green color, the seed plants in between round and wrinkled seed plants. ஓகே அதான் சொல்றாங்க என்னென்ன கிடைக்கும் இதெல்லாம் பண்ணும்போது என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. வரல ஏன் டக்கு படிச்சுட்டு போறோம்னா இது இங்க கொடுத்ததான் நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ரவுண்ட் கேபிட்டல் வந்து ரவுண்டை சொல்றாங்க கேபிட்டல் வந்து எல்லோவை சொல்றாங்க. ஏன் எல்லோ சொல்றாங்க அதான் டாமினண்டா இருக்கு. அதே ஸ்மாலர் வந்து wrinkled சொல்றாங்க ஸ்மால் y வந்து green சொல்றாங்க. இதுல இருந்து கேமெட்ஸ் எடுத்து ஒண்ணுமே இல்லை நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ் பண்ணா பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதுல இருந்து கேமெட்ஸ் எடுக்கிறாங்க கேபிட்டல் R ஸ்மால் y அப்புறம் இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்றாங்க. இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணும்போது கேபிட்டல் R தெரியுதா கேபிட்டல் R ஸ்மால் r கேபிட்டல் Y ஸ்மால் y வருது ஓகேவா. இதுதான் F1ல வருது F1ல இதான் வருது. இந்த F1 செல்ஃப் பண்றாங்க. இந்த F1 கேபிட்டல் R இன்டு வா இந்த F1 இப்படி செல்ஃப் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்குது ஓகேண்ணா. இங்க பாருங்க 2 கேரக்டர் தான் போடணும். ஏன்னா ஒரு கேமெட்ல இருந்து 2 கேரக்டர் தான் போடணும். 2 கேரக்டரா போட்டதான் செல்ஃப் ஃபார்முலேட் கிடைக்குது அப்படின்றாங்க
capital Y small y. The genotypic of a parents can be written as the எப்படி எழுதிருக்காங்க பாருங்க, capital Y small y. capital என்னது, capital Y, அது ரெண்டுமே கேபிட்டல்ஸ் இருந்துச்சுன்னா ரவுண்ட் எல்லோ wrinkled green. ஓகே, இப்படி பார்க்கும்போது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, எப்படி எழுதலாம் அப்படின்றது வந்து எல்லாமே கேபிட்டல் ஆர்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரியா இருக்கும் கேட்கறது. ஓகேவா, ரவுண்ட் எல்லோ ரவுண்ட் wrinkled green. ஓகே, இதுதான் ஜெனடிக்ஸ் மெயின் ப்ராப்ளம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் சொல்றது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே, உங்க ஸ்கூல்லையும் சரி இதுலையும் சரி, ஏன்னா இவர் கேபிட்டல் அப்படி சொல்லிட்டு இருக்கானே கன்ஃபியூஸ் ஆவேனா. இது அதை சொல்லியிருக்காங்க கேபிட்டலாக இருந்துச்சுன்னா எப்படி கண்ணா. இப்போ என்கிட்ட சொல்றாங்க கேபிட்டல் ஆர் இது எல்லோ டாமினண்ட்டை போடு அப்படின்னு நான் எப்படி போடுவேன் அப்படின்னா, ஐ மீன் ரவுண்ட் எல்லோவை போடுனா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன் பாருங்களேன். இப்போ ஒரு இதில் வந்துட்டு டாமினன்ட் வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதணும், ரிசர்சி வந்து இதில் எழுதணும். நமக்கு ஒரே லெட்டர் தான் டிட்டர்மைன் பண்ணால் நமக்கு எல்லாமே அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ என்கிட்ட வந்து ரவுண்ட் எல்லோவை போடுனா, இது ரவுண்டு, இது எல்லோ. ஓகேங்களா, இப்படியும் வரலாம். இது ரவுண்ட் எல்லோ தான். ஏன் ரவுண்ட் எல்லோ அப்படின்றேன், இது ஒரு கேபிட்டல் ஆர் வந்திருக்கு, இதுல ஒரு டாமினன்ட் வந்தா போதும், ஓகேவா. ரெண்டு டாமினன்ட் வரலாம், ஒரு டாமினன்ட் வரலாம். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம எழுதி பண்ணோம். ஓகேவா, இப்போ wrinkled green போடு. wrinkled என்னது, ஸ்மால் y. wrinkled இல்ல wrinkled, இப்படி wrinkled green ஒரே ஒன்று தான், வேற என்ன இருக்கு. wrinkled yellow எப்படி எழுதலாம்னா, wrinkled என்னது, wrinkled எதுவுமே டாமினேட் ஆகக்கூடாது, எதுவுமே. wrinkled yellow இப்படி வரலாம், இல்லை இப்படி வரலாம். wrinkled yellow இப்படி வரலாம், wrinkled yellow. இது என்னது, ரவுண்ட் எல்லோ. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றேன். ஓகேவா, அப்போ இப்படி தான் கண்டுபிடிச்சு கேபிட்டலா ஸ்மாலா இப்படி மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஒரு டாமினன்ட் இருந்தாலே அது வந்து டாமினன்ட், ஐ மீன் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருந்தாலே டாமினன்ட்டா தான் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ரெண்டு கேபிட்டல் இருந்தாலும் டாமினன்ட் தான். ஒரு கேபிட்டல் லெட்டர் வந்தாலே டாமினன்ட் தான், அது ஒன்னா இருந்து ரெண்டு இல்லை. ஓகே, கேபிட்டல் லெட்டர் வந்தால் டாமினன்ட் தான். அதே மாதிரி எல்லோ கலர்ல எது டாமினன்ட்டா இருக்கும், ஒய் தானே டாமினன்ட் இருக்கும். அப்போ கேபிட்டல் இருந்துச்சுன்னா பெரிய அதான் இருந்துச்சுன்னா கேபிட்டல் ஒய், இப்போ கிரீனா இருந்துச்சுன்னா ஸ்மால் ஒய். ஓகே, அந்த டிட்டர்மைன் வச்சுட்டு பண்ணுங்க. இதுன்னு பார்த்தாச்சு. கேமெட்ஸ் அதாவது கேமெட்ஸ் வந்துட்டு ரவுண்ட் எல்லோ, அது இந்த ரெண்டு இது ரவுண்ட் எல்லோன்னு சொல்ல மாட்டோம், பட் இருந்தாலும் இந்த ரெண்டு கேமெட்ஸ் அலீல்ஸ் பிரச்சனை இருக்கிறது. யுனைட் ஆன் ஃபெர்டிலைசேஷன் டு ப்ரொடியூஸ் F1 ஹைபிரிட். என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ரவுண்ட் எல்லோ. ரவுண்ட் எல்லோ தான் என்னவா இருக்கு, டாமினண்டா இருக்கு. கேபிட்டலா ஸ்மாலா, கேபிட்டல் ஒய் ஸ்மால், அதாவது ரவுண்ட் எல்லோன்றது. When Mendel self-hybridized the F1 plant has found 3/4 of the plant. 3/4 of the plant என்ன இருக்கு, yellow seeds தான். 1/4 of the plants are green seeds. ஓகேவா, 3/4 of the plant வந்து yellow seeds, 1/4 of the plant வந்து green seeds. 3/4 of the plants வந்து yellow seeds. yellow பாத்தீங்களா, இது ஃபுல்லாவே yellow தான். 16ல கிட்டத்தட்ட 12 yellow. மொத்தமா 16 இருக்குதா, 16 இருக்குல்ல கண்ணா, இதுல வந்து மொத்தம் 12 எல்லோ. அப்போ 4 டேபிள்ஸாக பிரிச்சிங்கன்னா 16 4s are 16 தானே. அப்போ 4 டேபிள் பிரிக்கும் போது 3, ஏன்னா 3 4s are 16, 3 4s are 12, 4 4s are 16. ஓகேவா, அப்போ எல்லோ எத்தனை இருக்கு, 3/4. ஓகேவா, கிரீன் எத்தனை இருக்கு, 1/4. ஏன்னா ஒரே 4 தான் கிரீன் இருக்கு, ஒரு கிரீன் 2 கிரீன் 3 கிரீன் 4 கிரீன். ஓகேவா, அப்போ 16ல 4 கிரீன் தான் இருக்கு. 14ல 4 கிரீனா எப்படி எழுதுவீங்க நீங்க, 4/16 எழுதுவீங்க. 4/16 எப்படி எழுதலாம், 1/4 எழுதலாம். ஓகேங்களா, இது எப்படி எழுதுவீங்க, 12/16 எழுதுவீங்க. 12/16 எப்படி எழுதலாம், 3/4. ஏன்னா அந்த கேன்சல் பண்ணி இதெல்லாம் பேசிக் மேத்ஸ். The yellow and the green color segregated in the ratio of 3:1. Round and wrinkled shape also segregate in the ratio of 3:1, just like in a monohybrid class. Monohybrid class இருக்கிற மாதிரி தான் அந்த ரேஷியோல 3:1 தானே வந்துச்சுன்னா 1:4 1:4 அந்த 3:1 ரேஷியோல தான் வந்துச்சு. ஓகேங்களா, பேசிஸ்ல சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது என்ன பேசிஸ்னா எது டாமினண்டா இருக்கு அதுதான் முக்காவாசி கவர் ஆயிருக்கு. அது 3:1 என்ன டாமினன்ட், 3/4 of the plant. 3/4 of the plant எது இருக்கு, என்ன கலர் பிரசன்ட் இருக்கு, எல்லோ. 1/4 of the plant எது பிரசன்ட் இருக்கு, கிரீன். அப்ப 3:1 அந்த ரேஷியோல சொல்றாங்க. ஓகே, இந்த பினோடைபிக் சொல்ல இதெல்லாம் தான் இந்த பேசிஸ் ஆஃப் இதில் வந்துருக்கு. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன்.
round and wrinkled shape is also segregated in 3:1 just like is a monohybrid cross, just like in a monohybrid cross. Actually I think ஒரு tabular column வரும், அந்த tabular column மிஸ் பண்ணா அந்த tabular column கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, என்ன டைப் ஆஃப் ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து நம்ம பார்க்க முடியும் அந்த dihybrid crossல வந்துட்டு, phenotypic ratio என்ன இதுல பார்க்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. dihybrid cross ஓட genotypic ratio இதுதான் 1:2:2. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1:2:2:1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சென்டர்ல 4 போட்டுருங்க, சென்டர்ல 4 போட்டுக்கிட்டு இந்த சைடு 1:2:2:1, இந்த சைடு 1:2:2:1. ஓகேங்களா, இதுதான் genotypic ratio. இப்போ நம்ம law of independent assortment பார்ப்போம். இப்போ நம்ம மெண்டல் வந்துட்டு 2 லா சொல்லியிருப்பாரு. இதுல மோனோ ஹைபிரிட் பேஸ் பண்ணி 2 லா சொல்லியிருப்பாரு. லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் 2 லா சொல்லியிருப்பாரு. பட் இதுல வந்துட்டு மெண்டல் என்ன சொல்லியிருக்காரு, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்துட்டு டைஹைபிரிட் கிராஸ் சொல்லியிருப்பாரு. இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னா, இங்க பாருங்க, ரவுண்ட் எல்லோ, ஓகே, wrinkled green. ஓகேங்களா, இது தெரியும், ரவுண்ட் எல்லோ wrinkled green. இப்போ இதுல நம்ம ஃபியூஸ் பண்ண என்ன கிடைக்கும், ரவுண்ட் எல்லோ கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஃபியூஸ் பண்றோம். இது F1 நம்ம செல்ஃப் பண்ண போறோம். F1 நம்ம செல்ஃப் பண்ணும்போது இந்த R, அதாவது இந்த R வந்துட்டு இதோடையும் போய் ஃபியூஸ் பண்ணலாம், இல்ல இதோடையும் போய் ஃபியூஸ் பண்ணலாம், இல்ல இதோடையும் போய் ஃபியூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? இந்த R இது எப்படி எழுதுறானா, என்ன ரிசல்ட் வரலாம், R R Y Y இப்படியும் வரலாம், R R Y Y இப்படியும் வரலாம், இல்ல R R Y Y இப்படியும் வரலாம், இல்ல R R Y Y. ஓகேவா, இந்த இண்டிபெண்டன்ட் இது ஒன்று மட்டும் யாரோட வேணா போய் ஃபியூஸ் பண்ணலாம். R R Y Y இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நடக்குது, இந்த R வந்துட்டு இதோட ஃபியூஸ் பண்ணலாமா, இதோடையும் ஃபியூஸ் பண்ணலாமா, இதோடையும் ஃபியூஸ் பண்ணலாம். அதான் சொல்லியிருக்காங்க. இந்த R வந்துட்டு R இது கூட வரலாம், ஸ்மால் R கூட ஃபியூஸ் ஆகலாம், அதே மாதிரி கேபிட்டல் Y கூட ஃபியூஸ் ஆகலாம், ஸ்மால் 2 கேபிட்டல் 2 ஸ்மால் Y 2 கேபிட்டல் Y அப்படியும் ஃபியூஸ் ஆகலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, இதை தான் சொல்றாங்க. ஒரு அலில் வந்துட்டு எந்த இது கூட வேணா தனியாக போய் ஃபியூஸ் ஆகலாம், இண்டிபெண்டா போய் ஃபியூஸ் ஆகலாம். நம்ம என்ன சொல்றது, இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்றது. வேற ஒன்றும் இல்லை. இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னா அந்த ஒரு இது வந்துட்டு எது கூட வேணா போயிட்டு இண்டிபெண்டா ஃபியூஸ் ஆகலான்ற சொல்றது நம்ம இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். The dihybrid cross, the phenotypic round yellow wrinkled green is round green and wrinkled round yellow wrinkled yellow round green wrinkled. இது சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த ரேஷியோ 9:3:3:1 phenotypic ratio சொல்லியிருக்காங்க. Such ratio was observed as the several pairs of characters of Mendel studies. The ratio 9:3:3:1 is derived from, எப்படி டிரைவ் ஆயிருக்கு, ஒரு கிரீன் இருக்கு 3 ரவுண்டு. ஸோ இந்த ரேஷியோலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரவுண்ட் எல்லாம் 9 இருக்கு, ரவுண்ட் கிரீன் வந்து 3 இருக்கு, விரிங்கிள் கிரீன் வந்து 3 இருக்கு, விரிங்கிள் எல்லோ வந்து 3 இருக்கு, விரிங்கிள் கிரீன் வந்து 1 தான் இருக்கு. அப்படி அந்த ரேஷியோ வந்து செக்ரிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதான் மொத்தமாக 9 இருக்கு, எல்லோ வந்து 3 இருக்கு, 3:1 விரிங்கிள் கிரீன் இருக்கு, 3:1. அந்த கால்குலேட் பண்ணி தான் இந்த பேஸில் கால்குலேட் பண்ணி தான் இந்த ஃபீனோடைபிக் ரேஷியோ கால்குலேட் பண்ணி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Based upon such observation on dihybrid cross between the dihybrid cross and ரெண்டு different traitsனால cross ஆகுது, நம்ம dihybrid cross அப்படின்னு சொல்றோம். Mendel proposed a second set of generalization that we call as a Mendel law of independence assessment. இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்றாரு, Mendel's law of independence assessment எதை பேஸ் பண்ணி, dihybrid cross பேஸ் பண்ணி. ஓகேங்களா, மோனோ ஹைபிரிட் கிராஸை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய லாஸ் என்னது, லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன். ஓகேவா, இப்போ இதை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய லா என்னது, Mendel's law of independence assessment. ஓகேங்களா, in the last stage that when two pairs of the traits are combined in a hybrid, segregations of one pair of the characters is independent and other part of the characters. Hybrid இருக்கும்போது
ஹைப்ரிடாக இருக்கும்போது ஒன் பேர் ஆஃப் த கேட்டை இன்னொரு பேர் ஆஃப் கேட்டோட இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஆகுது இவங்களை டிட்டர்மைன் பண்ணல முடியாது இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஆகும் அப்படின்றாங்க ஓகேங்களா அது அந்த பேசிஸில் சொல்ல வரேன் The Punnett square can effectively used to understand the independent segregation of two pairs of genes during meiosis, the production of egg and pollen F1. எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது ரவுண்ட் எல்லோ அதாவது இதுதான் இண்டிபெண்டன்ட் மியாசிஸ் ஓகே இண்டிபெண்டன்ட் அதாவது இண்டிபெண்டன்ட் ஹைப்ரிடாக இதாகுது எப்படி ஹைப்ரிடாக இருக்குன்னு தெரியுது பார்த்தீங்களா ஹைப்ரிடாக இருந்தால் ரவுண்ட் எல்லோ மீன் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஒய் அப்படி இல்லை கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் அப்படின்னு ஹைப்ரிடாக இருக்கா ஸோ இதை வச்சு சொல்கிறாங்க கன்சிடர் த செக்ரிகேஷன் ஆஃப் ஒன் பேர் ஆஃப் ஆர் capital R or small r 50% of gametes of the capital R 50% of gametes capital அதாவது இந்த R வந்துட்டு மறுபடியும் இந்த R ஓட ஃபியூஸ் ஆகலாம் அது இப்படி தானே சொல்றோம் capital R small r capital Y small y into capital R small r capital Y small y இப்போ 50% இந்த R வந்துட்டு இதோட ஃபியூஸ் ஆகலாம் இல்லனா இதோட ஃபியூஸ் ஆகலாம் அதான் 50% சொல்கிறோம் ஓகேவா நான் பிசைட்ஸ் கேமெட்ஸ் ஆஃப் எதர் ஆர் இது இப்போ இருக்குது இப்போ இது இருக்கட்டும் இட் ஷுட் ஆல்சோ ஹாவ்ஸ் ஒய் இப்போ இது வந்துட்டு இதோட ஃபியூஸ் ஆகலாம் ஒரு நிமிஷம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க நான் கலர் தான் வந்து காட்டுறேன் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இந்த ஆர் வந்துட்டு இந்த ஆரோடையும் ஃபியூஸ் ஆகலாம் இல்லை இந்த ஆரோடையும் ஃபியூஸ் ஆகலாம் அதே மாதிரி இந்த ஆர் வந்துட்டு இந்த ஒய்யோடையும் ஃபியூஸ் ஆகலாம் இல்லைனா இந்த ஒய்யோடையும் ஃபியூஸ் ஆகலாம் ஸோ இப்படி இண்டிபெண்ட்டாக அது யார் கூட வேணால் ஃபியூஸ் ஆகலாம் 50-50 சான்சஸ் இருக்குது அப்படின்னா வை இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ரிமெம்பர் ஹியர் இஸ் செக்ரிகேஷன் 50% ஆஃப் ஆர் அண்ட் 50% ஆஃப் ஆர் ஓகேங்களா அதாவது இந்த ஆர் கூட ஃபியூஸ் ஆகுது இந்த ஆர் கூட ஃபியூஸ் ஆகிறது 50% சான்ஸ் இருக்கு இந்த ஆரோட ஃபியூஸ் ஆகிறது 50% சான்ஸ் இருக்கு அதே மாதிரி தான் இந்த ஒய்யோட ஃபியூஸ் ஆகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு இந்த ஒய்யோட ஃபியூஸ் ஆகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு ஓகேவா அப்போ எல்லாரோடமே ஃபியூஸ் ஆகிறதுக்கு இண்டிபெண்டா எல்லாருமே ஃபியூஸ் ஆகுது 50% சான்ஸ் இருக்குன்னா இதான் நம்ம என்ன சொல்றோம் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் அதனால தான் இப்படி குழப்பி கொடுத்துருக்கோம் Similarly, 50% of R and bearing a gametes of Y and other percentage 50% of Y. Thus, there is 4 genotypes of gametes. கடைசியில் என்ன இருக்குன்னா 4 genotypes of gametes வந்து ஃபார்ம் ஆகணும் ஓகேங்களா 4 types of pollens and 4 types of egg ஓகேங்களா 4 type of genotypes வந்து ஃபார்ம் ஆகணும் அந்த 4 types of phenotypes யார் கூட வேணா போய் பேர் ஆயிக்கலாம் அப்படின்றாங்க ஓகேக்கண்ணா யார் கூட வேணா போய் பேர் ஆயிக்கலாம் அப்படின்றாங்க இது வந்து இப்படி கூட வரலாம் RR YY ஸோ எப்படி வேணா வரலாம் எப்படி வேணா யார் கூட வேணா போய் பேர் ஆயிக்கலாம் அப்படின்னு இண்டிபெண்டா தனித்தனியாக போய் பேர் ஆயிக்கலாம்ன்றதை நம்ம என்ன சொல்றோம் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் the 4 types of இது என்னது capital R small r capital Y capital R small y small r capital Y small r small y okay each of this frequently of 25% of 1/4 ஏன் ரெண்டா இருந்தா 50% சொல்லிக்கலாம் இப்போ ரெண்டு இல்ல 4 இருக்கு 4 இருக்கும்போது 25% தான் சொல்ல முடியும் ஓகேவா 25% தான் சொல்ல முடியும் ஓகேங்களா கண்ணா இப்போ ரெண்டு தான் இருக்கு ரெண்டா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 50% சொல்லியிருந்தோம் எப்படி 50% சொல்லியிருந்தோம் 100/2 50 இப்போ 4 இருக்கு 4 நம்ம எப்படி சொல்லுவோம் 100/4 25 ங்களா அதனால நம்ம என்ன சொல்றோம் 25% 1/4 of the total gametes produced when you write down the two types of the egg and pollen one of the two sides of Punnett square it is very easy to derive the composition of zygote and that give rise to the F2 plant அது என்ன கொடுக்குது F2 plant அதுல இருந்து செக்ரிகேட் ஆகுது நம்ம F2 plant வருது although that are 16 square எத்தனை இருக்கு பார்த்தோம் 16 இருக்குன்னு பார்த்தோம் 16 squares how many of different types of genotypes and phenotypes are formed note them down in a format given ங்களா இதான் note them in a format given எத்தனை டைப் ஆஃப் phenotype நம்ம பார்த்தோம் 9:3:3:1 எத்தனை டைப் ஆஃப் ஜீனோடைப் நம்ம பார்த்தோம் 1:2:2:1 4 1:2:2:1 ஓகே படிச்சோம் பாத்தீங்களா கேன் யூ யூசிங் த Punnett square data work out the genotypic ratio of F2 and fill the format given in the genotypic ratio ஸோ அதில் நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த ஃபார்மேட் கிவன் வந்து கீழே டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் எக்ஸசைஸ் மாதிரி ஸோ பேசிஸாக என்ன சொல்கிறாங்கன்னா 16 டைப் ஆஃப் ஸ்கொயர் இருக்கு 16 ஸ்கொயர்ல இருந்துட்டு 15:1 அப்படின்னு சொல்லுவோம் அதில் பேசிஸில் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 9:3:3:1 அப்படின்னு ஃபீனோடைபிக் ரேஷியோ பிரியுது ஜீனோடைபிக் ரேஷியோ எப்படி பிரியுது 1:2 சொன்ன பார்த்தீங்களா 4 சென்டரில் போட்டுருக்காங்க இந்த சைடில் இருந்து 1:2:2:1 இந்த சைடில் இருந்து 1:2:2:1 ஓகேங்களா இதுதான் ஓகேக்கண்ணா
சூப்பர். இப்போ நம்ம குரோமோசோமல் தியரி சொல்ல, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அது குரோமோசோம் எப்படி டிவைட் ஆகுது? ஏன்னா ஒரு ஜீன் எதுக்குள்ள இருக்கு? குரோமோசோனுக்குள்ள இருக்கு. குரோமோசோனுக்குள்ள டிஎன்ஏ இருக்கு, அந்த டிஎன்ஏக்குள்ள ஜீன் பிரசன்ட் இருக்கு. ஸோ அதை பேச வச்சு நம்ம சொல்ல முடியும். மெண்டல்ஸ் பப்ளிஷ் இஸ் ஒர்க் ஆன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் 1865. மெண்டல் வந்துட்டு தன்னோட ஒர்க்கை வந்து 1865 பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஆனால் அந்த பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா எப்போ அது ரெகனைஸ் பண்ணப்படுதுன்னா 1900 தான் ரெகனைஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா? பட் ஃபார் செவரல் ரீசன் இட் ரிமைன்ஸ் அன்ரெகனைஸ்ட் டில் 1900. ஓகேவா? அது சத்தே போயிட்டார். ஓகே, அவர் சத்தே போயிட்டார். அது வரைக்கும் அவரோட ஒர்க் வந்து ரெகனைஸே பண்ண முடியல. ஓகேங்களா? அவர் ஒர்க் வந்து அது வரைக்கும் ரெகனைஸே பண்ணலை. ஃபர்ஸ்ட்லி கம்யூனிகேஷன் வாஸ் நாட் ஈஸி இன் தோஸ் டேஸ். முன்னாடிலாம் கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஏன்னா வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்துட்டு வாட்ஸ்அப்லாம் இருக்குது. அப்போத்த காலையில் வந்து ஒரு கம்யூனிகேஷன், ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணால் அந்த புக்கை வந்து எல்லாரையும் வாங்கி படிக்க முடியும். ஓகே, மெண்டல் வந்து இப்படி புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படி நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஓகேவா? அதனால தான் ஃபர்ஸ்ட்லி அதனால பப்ளிகேஷன் பண்ணல. செகண்ட்லி இஸ் கான்செப்ட் ஆஃப் ஜீன்ஸ் or factors as a stable or dissecret unit are controlled by the expression of traits of class of alleles which did not blend with each other was not accepted by the contemporaries. Contemporaries அவர் சமகாலத்தில் வாழ்ந்த பயாலஜிஸ்ட்னால என்ன இவன் ஜீன்றான், ஃபேக்டர் நான் ஒன்றுமே புரியலையே, அப்படிலாம் ஒன்றுமே நான் பார்க்கல. ஏன்னா அப்போ வந்துட்டு ஜீனை வந்து பார்க்க முடியும். இப்போ ரொம்ப மைனூட்டானது தான். அப்போ வந்து மைக்ரோஸ்கோப்பில் எல்லாம் பார்த்தீங்க, ஏதோ ஒன்று இருக்குது, அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு, இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு, அதுதான் கேரக்டர் வந்து மாறி கொடுக்குதுன்றானே. இவங்க இப்படி சொல்லிட்டே இருக்கேன். இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்களே, அவங்களால ஒத்துக்கவே இல்லைன்றாங்க. ஓகேவா? இது செகண்ட் ட்ராபேக். ஃபர்ஸ்ட் ட்ராபேக் என்னது? அவரால் சரியான கம்யூனிகேஷன் இல்லை. அந்த காலத்தில் சரியான கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் ட்ராபேக். செகண்ட் காம்பினேஷன் அவரோட கண்டெம்பரரிஸ், அதாவது அவரோட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை அவரோட சமகாலத்தில் வந்து பயாலஜிஸ்ட்லாம் என்ன நினைச்சாங்க, ஏன்னா அவன் பைத்தியக்காரமா எதுனா சொல்லிட்டு ஜீனு போயின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தேர்ட்லி மெண்டல் அப்ரோச் யூசிங் அ மேத்தமேட்டிஷியன். இதுதான் ரொம்ப இது மேத்தமேட்டிக் டு எக்ஸ்பிளைன் த பயாலஜிக்கல் ஃபினாமினா. அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு பயாலஜினாலே மேத்ஸ்க்கு ஆப்போசிட்னு பார்த்துட்டு தான். ஓகேவா? இப்போவே நம்ம பசங்க நிறைய பேர் அப்படி தான் பார்த்துருக்காங்க. பட் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்தாச்சு, இனிமேல் சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் பயோடெக்னாலஜி பயோஸ்டாட்டிஸ்லாம் வந்ததெல்லாம் மேத்ஸ் பேஸ் பண்ணது தான். அப்போ பயாலஜினாலே மேத்ஸ்க்கு ஆப்போசிட் தான். இவன் என்னன்னா ஜெனட்டிக்ஸ் பயாலஜி பேஸ் பண்ணி, அதாவது என்ன ரேஷியோ போறான், 1:2:3:4 போடுறான், ரேஷியோ வச்சு சொல்றான், இப்படி ரேஷியோ வச்சு கன்வெர்ட் பண்றான், அந்த ரேஷியோல இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றான், இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா 1000 பிளான்ஸ் எடுத்து இப்படி பண்றேன் அப்படின்னா இவனோட மேத்ஸையும் பயாலஜி ஒன்னா சேர்த்து ரெண்டும் சேரக்கூடாது, வைணவமும் சைவமும் சேரக்கூடாது அப்படி சொல்லுவாங்க சில பேர். அந்த மாதிரி இது ரெண்டும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால கூட இது வந்து டிராபேக் ஆயிடுச்சு. அப்பத்த வாழ்ந்து வந்துட்டு மேத்ஸோட பயாலஜி சேர்க்கக்கூடாது அப்படின்னு அதனால கூட டிராபேக் ஆயிடுச்சு. வாஸ் டோட்டலி நியூ அண்ட் அன்அக்செப்டட் பை மெனி ஆஃப் த பயாலஜிஸ்ட் அட் தட் டைம். அந்த பயாலஜி அப்போ வந்துட்டு யாருமே அக்செப்ட் பண்ணல. ஏன்னா பயாலஜியோட மேத்ஸ் சேர்க்கறது வந்து அந்த டைம்ல வந்து யாருமே அக்செப்ட் பண்ணல. Finally, though Mendel's work suggested that the factors, genes were discrete units, he could not provide any physical proof. அது ஒரு இருக்குன்னு தெரியும், ஏதோ ஒன்று இருக்குன்னா அது ஏதோ ஒன்று தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதனால தான் இப்படி உடம்புல கேரக்டர்லாம் மாறுதுன்னு தெரியுது. ஓகேவா? பேரண்ட்ஸ் வந்து ஆஃப் ஸ்பிரின்ஸ்க்கு வருது. பட் அதனால பிசிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா அப்போ மைக்ரோஸ்கோப் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால மெண்டலால பிசிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியல. ஏதோ ஒன்று இருக்குன்றத பிசிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியல. ஓகேங்களா? தட் exists factors and they were made of. தேவர் மேட் ஆஃப். ஓகேவா? அதனால அது என்னென்ன மேடப் ஆஃப் ஆயிருக்கு, ஜீன் எப்படி மேடப் ஆஃப் ஆயிருக்கு, ஜீன் எங்கே இருக்கு, அதுலேருந்து எந்த மேடப் ஆஃப் ஆயிருக்கு, அதனால அவரால் சொல்ல முடியல. ஓகேவா? அதாவது மெண்டல் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு, ஜீன் கண்டுபிடிக்கல. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் நம்ம கேரக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்குது. பட் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்க கேரக்டர் வந்து என்ன, அது வந்துட்டு இதுதான் ஜீன் தான், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ எதே ஒரு ப்ரூவ் பண்ணாதான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன் சில பேர் சுற்றுவாங்களே, அப்படி கண்ணால் பார்த்தா தான் சில பேர் நான் நம்புவேன் சில பேர் சுற்றுறவங்ககிட்ட போய் அவங்களுக்கு சொல்ல முடியல. சார் இங்கே பாரு எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா நம்ம போய் எடுத்து காட்டலாம். ப்ரூஃப் இல்லை, எங்கிட்ட அசம்ஷன் மட்டும் தான் இருக்குது. பட் அவர் சொன்னது காட்டு தான், பட் இப்படி தான் நடக்குது. பட் அவர்கிட்ட அசம்ஷன் மட்டும் தான் இருக்கிறதுனால அவரால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னாச்சு. அதுக்கப்புறமா 1900 நம்ம தலைவர் வராப்புல ஒரு சயின்டிஸ்ட் வராரு. என்னென்ன 3 டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் 3 உலகத்துலேருந்து வராங்க. டிவெரிஸ், காரன்ஸ் அண்ட் ஷெக்மார்க். இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, இண்டிபெண்டன்ட்லி தனித்தனியா
rediscovers Mendel results on the inheritance of characters. இவங்க ரெண்டு பேரும் inheritance of characters rediscuss பண்றாங்க. By this time the advancement of microscopy ஏன் இவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ வந்து அந்த டைம்ல வந்துட்டு advancement of microscopy advancement of microscopy இது இப்போ ரொம்ப அட்வான்ஸ்மெண்டா இருக்கு. பட் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்டா இதோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் அந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோபி கம்பேரிங் 1865 1900ல வந்ததுனால அவங்க அதை யூஸ் பண்ணி மெண்டல் ஒர்க்கை வந்து ரீவொர்க் பண்ணாங்க. Scientists were able to carefully observe. அப்படின்னா என்ன அப்சர்வ் பண்ண முடிஞ்சது? செல் டிவிஷன் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. செல் டிவிஷன் அப்சர்வ் பண்ண முடியுது. ஏன் சார் செல் டிவிஷன் இப்போ வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்ணா. ஒரு செல்லுக்குள்ள என்ன இருக்கு? குரோமோசோம் இருக்கு. ஓகேங்களா? செல்லு குரோமோசோம்குள்ள என்ன இருக்கு? டிஎன்ஏக்குள்ள என்ன இருக்கு? ஜீன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஜீனுக்குள்ள தான் டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏக்குள்ள தான் ஜீன் இருக்குன்னு இருக்காங்க. பட் நார்மலி குரோமோசோம்குள்ள தான் இது ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுமே எதுக்குள்ள இருக்கு? குரோமோசோம்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு செல் டிவிஷன் நடக்கும்போது உங்களால குரோமோசோனை கிளியரா பார்க்க முடியும். இப்போ குரோமோசோம்ல இருந்து அந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர் செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் தானே ஜீன். ஓகேவா? இப்போ இதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போறதை நம்ம செல் டிவிஷன் மூலியமா நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு யார் அந்த 3 சயின்டிஸ்ட் வந்து 1900ல வந்துட்டு சொன்னாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் advancement of microscope. Okay va? This lead to the discovery of the structure in which nucleus that appear to the double and divide just before the cell division. இதுக்கு முன்னாடினா karyokinesis பார்ப்போம். அதாவது நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. நம்ம செல் டிவிஷன் லெவல்ஸ்ல கிளியரா படிச்சிருந்தோம். ஓகேங்களா? படிக்கலனா போய் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ போட்டுருக்கோம். ஓகே, ஒன் ஷாட் வீடியோ போட்டுருக்கோம். அது கிளியரா சொல்லிருப்போம். karyokinesis, G phase, S phase அப்படிலாம் படிச்சிருப்போம். These were called as a chromosome. இதை நம்ம என்ன சொல்றோம்? செல் டிவிஷன் அப்போவே டிவிஷன் ஆகுது நம்ம என்ன சொல்றோம்? குரோமோசோம். அது வந்து கலர்டு பாடிஸா இருக்குமா? ஸ்டெயின் பண்ணும்போது ஸ்டெயினை அப்சர்வ் பண்ணிக்குமா? ஓகேங்களா? எப்படி குரோமோசோம் வந்து இப்படி இந்த கலர்ல இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு கண்டுபிடிச்சோம்னா, ஒரு செல் டிவிஷன் நடந்து அந்த செல்லை நம்ம ஸ்டெயின் பண்ணும்போது, ஏதாவது வச்சு ஸ்டெயின் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது, ஸ்லைட்ல வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்டெயின் பண்ணதுல வந்து ஒரு கலர் வந்து அப்சர்வ் ஆயிருக்குமா? ஓகேங்களா? இப்படி ஸ்லைடு இருக்கும். எப்படி இருக்கு? இப்படி ஒரு ஸ்லைட் இருக்கும். இதுல வந்து நம்ம செல் எப்படி வச்சு பாக்குறீங்க. செல் எப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு கலரான ஸ்டெயின் கொடுக்குறீங்க. அந்த ஸ்டெயினுக்குள்ள வந்துட்டு இப்படி குரோமோசோம் தெரியும். அந்த கலரை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? இப்படி குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. as they visualized by staining. இதனால ஸ்டெயினிங்கால. By 1902, the chromosome movement during the meiosis have been worked out. Walter Sutton and Theodore Boveri. Sutton and Boveri ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? Noted that the behavior of chromosomes was parallel to the behavior of genes used by the chromosome movement. ஓகேவா? அதாவது குரோமோசோனும் ஜீனும் பேரலா இருந்துச்சுன்னாங்க. குரோமோசோம் அண்ட் ஜீன் வந்துட்டு பேரலா இருந்துச்சு. அதோட மூவ்மெண்ட் வந்து பேரலா இருந்துச்சு. ஏன்னா செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் தான் ஜீன். ஓகேங்களா? செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் தான் ஜீன். அப்போ ரெண்டுமே பேரலா இருந்துச்சு அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா கண்ணா? chromosome movement. To explain Mendel's law, recall that you have studied in the behavior of chromosome during mitosis. அப்போ equation division, meiosis எல்லாம் படிச்சோம் பாத்தீங்களா? அதுல during meiosis, reduction division, the important thing is remember that the chromosome as well as the genes occurs in pair. அப்போ குரோமோசோனும் ஜீன்ஸும் பேரா தான் இருக்குமா? குரோமோசோனும் ஜீனும் பேரா தான் இருக்குமா? ஓகேவா? குரோமோசோம் எப்படி இருக்கும்? பேரா தான் இருக்கும். எப்படி இருக்கலாம்? இல்லைன்னா ஒரே இதுல ஒரே சென்ட்ரோமில வந்து 2 குரோமாட்டின் அட்டாச் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? அனாஃபேஸ், டீலோஃபேஸ் வச்சு நம்ம பிரிஞ்சு போறதை நம்ம செல் டிவிஷன்ல கிளியரா படிச்சிருக்கோம். The 2 alleles of gene pairs are located on a homologous sites on a homologous chromosome. Homologous chromosome சேம் கேரக்டர் உள்ள குரோமோசோம். ஓகேவா? homologous chromosome சேம் கேரக்டர் உள்ள குரோமோசோம். அது homologous sites அப்படின்னா என்னதுன்னா, இப்போ இது ஒரு homologous chromosome, இது ஒரு homologous chromosome. இப்போ இந்த இடத்துல டால் பிரச்சனை இருந்துச்சுன்னா இங்கேயும் டால் தான் பிரச்சனை இருக்கும். ஜீன் சொல்றேன். ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல சேமா இங்க டால் பிரச்சனை, இங்க கேபிட்டல் டீனா ஸ்மால் டி, டார்ஃப். அதாவது ஹைட்டை டிட்டர்மைன் பண்ற ஜீன் வந்து இங்க பிரச்சனை இருக்கும். ஒரே இடத்துல தான் பிரச்சனை இருக்கும் 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம்லயும். இந்த குரோமோசோம் எங்க இருந்து வரும்?
அம்மா கிட்ட இருந்து வரும், இந்த குரோமோசோம் அப்பா கிட்ட இருந்து ஒரு குழந்தைக்கு வரும். ஓகேவா? அப்போ 2 குரோமோசோம் இது வந்து இப்போ 23rd குரோமோசோம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 23rd குரோமோசோம் வச்சுக்கோங்க. 23rd குரோமோசோம் உங்களுக்கு ஹைட் டிட்டர்மைன் பண்ணுது. அப்போ அந்த 23rd குரோமோசோம்ல டாப்ல தான் என்ன பிரச்சனை இருக்கும்? ஜீன் பிரச்சனை இருக்கும். டாப் மேல தான் ஜீன் பிரச்சனை இருக்கும். அந்த மேல இருக்கிற ஜீன் எதை டிட்டர்மைன் பண்ணும்? ஹைட்டை டிட்டர்மைன் பண்ணும். அது டால் கேபிட்டல் டியா இருக்கலாம், இல்லை ஸ்மால் டியா இருக்கலாம். பட் அது என்ன கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணுது? ஹைட்டை டிட்டர்மைன் பண்ணுது. சப்போஸ் அது கலரா இருந்துச்சு, அது என்ன கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணுது? கலர் டிட்டர்மைன் பண்ணுது. எத்தனை குரோமோசோம்? 23rd குரோமோசோம். ஓகேவா? 23rd பேர் ஆஃப் குரோமோசோம் ரெண்டுமே. அம்மா கிட்ட இருந்து 23 குரோமோசோம் வருது, அப்பா கிட்ட 23 குரோமோசோம் வருது. அப்போ 23வது குரோமோசோம் 23rd தேர்ட் ஆர்டி 23வது குரோமோசோம். எக்ஸாம்பிள் சொல்றேன், 23 குரோமோசோம் தேவை, பட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்படி இருக்கும் அப்படின்றேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எக்ஸாம்பிள்ஸ் இப்படி சொல்றேன். இந்த டயக்ராம் தான் ஈஸியாக புரியும். The 2 alleles of gene pairs are located on the homologous sites of the homologous chromosome. Okay, 2 alleles different இருக்கும்போது 2 heterozygous chromosome பிரசன்ட் இருக்கும். homologous chromosome அந்த ஒரே allele சேம் இதுல பிரசன்ட் இருக்கும். ஓகே, ஒரே கேரக்டர் வந்து சேம் இதுல பிரசன்ட் இருக்கும். இப்போ இங்க வந்து ஹைட் டிட்டர்மைன் பண்ணிச்சு, இங்க ஹைட் டிட்டர்மைன் பண்ணும். இங்க வந்து கலர் டிட்டர்மைன் பண்ணிச்சு, இங்கேயும் கலர் தான் டிட்டர்மைன் பண்ணும் சேம் குரோமோசோம்ல. இப்போ இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, G1 ஆனது கேப் 1 படிச்சீங்களா? ஞாபகம் இருக்கா? செல் டிவிஷன்ல படிச்சிருப்பீங்க 11th செல் டிவிஷன் கேப் 1 சொல்லுவோம். கேப், இதுக்கப்புறம் ஒரு S ஃபேஸ் வரும், சிந்தசிஸ் ஃபேஸ் வரும், அப்புறம் G2. ஓகேங்களா? அப்போ கேப் ஃபேஸ் G1 ஃபேஸ் வந்து சிந்தசிஸ் ஃபேஸ்க்கு போகும்போது என்ன ஆகும்? டபுள் ஆகும். குரோமோசோம்லாம் டபுள் ஆகும். இங்க பாருங்க, டபுள் ஆகுது. G2 ஃபேஸ்ல வருது. G2 ஃபேஸ்க்கு அப்புறமா இந்த டபுள் ஆன குரோமோசோம் வந்துட்டு ஒரே குரோமோசோம் தான், ஒரே ஒரு குரோமோசோம், ஹோமோலோகஸ் குரோமோசோம் தான். இப்படி இருக்கும்போது ஆனாஃபேஸ்ல பிரிஞ்சு போகும். ஆனாஃபேஸ்ல பிரிஞ்சு போயிட்டு, அதாவது 2 குரோமோசோம் 4 குரோமோசோம் இருக்கிறது வந்து 2 குரோமோசோம் டிவைட் ஆயிடும். ஜெர்ம் செல்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, கேமெட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? கேமெட்ஸ். ஜெர்ம் செல்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, கேமெட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். 2 இதில் அப்போ ஒரு இதில் வந்து எத்தனை பிரச்சனை இருக்கு? 2 குரோமோசோம் பிரச்சனை இருக்கு. ஒரு செல் வந்துட்டு 2 குரோமோசோம் பிரச்சனை இருக்கு. ஓகேவா? இப்போ 4 குரோமோசோம் பிரச்சனை இருக்கிறது வந்துட்டு ஒரு செல் வந்து 2 குரோமோசோம்ஸாக பிரிஞ்சுது. ஓகே, பார்க்கணும் ஆனாஃபேஸ் 1ல மியாசிஸ் நடந்து ஆனாஃபேஸ் 1 போகுது. பார்த்தீங்களா? ஆனாஃபேஸ் 1 எப்படி போகுது? இது வந்து குரோமாட்டின் படிச்ச மாதிரி ஆனாஃபேஸ்ல ஜாயிண்ட் ஆகி பிரிச்சுட்டு எடுத்துட்டு போகும். சிஸ்டர் குரோமாட்டின்ஸ் ஒரு ரெண்டுக்கு எடுத்துட்டு போகும், இன்னொரு 2க்கு எடுத்துட்டு போகும். நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா? ரொம்ப கிளியராக படிச்ச மாதிரி செல் டிவிஷன்ல. ஸோ அந்த மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 இப்படி நடக்குது. ஜெர்ம் செல்ஸ்ல கேமெட்ஸ் வந்து இப்படி ஃபார்ம் ஆயிடுது. ஓகேண்ணா? இது ஒரு 2 செல் ஃபார்ம் ஆகுது, இங்கே 2 செல் ஃபார்ம் ஆகுது, இங்கே 2 செல் ஃபார்ம் ஆகுது, இங்கே 2 செல் ஃபார்ம் ஆகுது. அது யாரோட வேணா பேர் ஆகலான்றதா நம்ம நெக்ஸ்ட்ல இருந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இதே தான். இப்போ மியாசிஸ் 1 இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரஞ்சு கிரீன், இங்கே ஆரஞ்சு கிரீனோட தான் பேர் இருக்குது. பட் இங்கே பாருங்களேன், ஆரஞ்சு ரெட்டோடையும் பேர் ஆகலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கான்? அந்த எல்லோ வந்துட்டு ரெட்டோட பேர் இருக்குது. இங்கே பாருங்க, எல்லோ வந்துட்டு கிரீனோட பேர் இருக்கலாம். ஓகோ, அப்போ யாரோட வேணா பேர் ஆகலாம். அதே டயக்ராம் தான் இப்போ இப்படி நைட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோம் பார்த்தீங்களா? இதே டயக்ராம் தான் இப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க, வேற ஒரு டிஃபரன்சியேஷனும் இல்லை. ஓகேவா? இப்படி வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுக்கு ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, யாரோட வேணா பேர் ஆகலாம். இது என்ன சொல்றோம்? இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் தான். மெண்டல்ஸ் லா ஆஃப் பிரின்சிபல் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் படிச்சோம் பார்த்தீங்களா? அது யாரோட பாசிபிலிட்டி, யார் வேணா பேர் ஆகலாம். இப்படிலாம் போட்டு படிச்சோம் இல்லையா? RR YY யாரோட வேணா பேர் ஆகலாம் அப்படின்னு நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு குரோமோசோம் பேஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்களா, ஆரஞ்சு கிரீனோட தான் பேர் இருக்கு இங்கே. பட் இங்கே பாருங்களா, ஆரஞ்சு ரெட்டோடையும் பேர் ஆகலாம். இப்போ இந்த பாசிபிலிட்டி இருக்கு, இந்த பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டுலையும் நடக்கலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு. இதை நீங்க பார்த்தோன்னா டிஃபரன்சியேஷன் நினைச்சிடக்கூடாதுன்னா, இது ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஏ ஜீன் பி குரோமோசோம், இல்லை பி ஜீன் ஏ குரோமோசோம், எது வேணா ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா? ஏ ஜீனா பி ஜீனான்னு கேட்டிருப்பாங்க. பட் ஏ ஜீனா பி ஜீனா சொல்ல முடியாது, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? இது ரெண்டுமே கம்பேரிசன், ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா? அங்கே பாருங்களா, அக்கர்ஸ் இன் 1 பேர், இதுவும் ஒரு பேர்ல தான் அக்கர்ஸ் ஆகும். தெரியல, இதுவும் ஒரு பேர்ல தான் அக்கர் ஆகும். பேர்ல தான் அக்கர் ஆகும், இதுவும் பேர்ல தான் அக்கர் ஆகும். பேர்லாம் எப்படி இருக்கும்? ஒரு பேர்ல தான் அக்கரும், இது ஒரு பேர்ல தான் அக்கரும். ஓகேங்களா? Segregate at the time of gamete using one of the each pair of transmitted. இதே தான் segregate gamete using such that one of the each pair is transmitted. Okay, one of the each pair is transmitted. Independent pair segregated independent each other. யாரோட வேணா ஃபியூஸ் ஆகலாம், இது யாரோட வேணாலும் ஃபியூஸ் ஆகலாம். ஓகே, குரோமோசோம் வந்து யாரோட வேணாலும் பேசலாம், ஒண்ணுமே இல்லை. இது வந்துட்டு டிஃபரன்சியேஷன் இல்லை, இது வந்துட்டு சேம் தான். இப்போ கம்பேரிசன் தான் கொடுத்துருக்காங்க. கம்பேரிசன் ரெண்டுமே சேம் தான், டிஃபரன்சியேஷன் நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா?
இவங்க கேட்டிருக்காங்க இப்படி ஏ எது பி எதுன்னு கேட்டிருக்காங்க. பட் ஏவை நீங்கள் குரோமோசாவும் வச்சுக்கலாம், ஜீன்ஸாகவும் வச்சுக்கலாம், பிஏ குரோமோசாவும் வச்சுக்கலாம், ஜீன்ஸாகவும் வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். ஒரு நிமிஷம். During anaphase of meiosis, the two of the chromosome pairs can align at the metaphase plate. During anaphase of meiosis, two of the chromosomes are aligned in the anaphase plate. Yeah, each during the compare of chromosome, 4 different color of left and right column. இதுக்கு முன்னாடி பார்த்தா பார்த்தீங்களா அந்த இதுதான். யாரோட வேணா போகலாம். ஓகேங்களா? லெஃப்ட் காலம் பாசிபிலிட்டி 1 ஆரஞ்ச் அண்ட் கிரீன். இங்கே படித்தோம் பார்த்தீங்களா, ஆரஞ்ச் அண்ட் கிரீன் இதே தான் இங்கே கொடுத்துருக்கோம். யாரோட வேணா பிளான். ஓகேவா? பாசிபிலிட்டி 1 orange and green is segregated together, but in right hand in the side possibility 2ல வந்துட்டு orange chromosome segregating with the red chromosome. ஓகே, அப்போ யாரோட வேணா பேரலாம் அப்படின்னு சொல்றது தான் பாசிபிலிட்டி 1 பாசிபிலிட்டி 2. அதான் டயக்ராம்ல கொடுத்துருக்கோம். சேம் போல்ல வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? Suter and Boveri argued that the pairing and separation of a chromosome separation of a pair chromosome would lead to the segregation of paired factors they carried. Suter untied the knowledge of chromosomal segregation with the Mendel principles called as a chromosomal theory of inheritance. ஓகேவா? இதெல்லாம் வச்சுட்டு chromosomal theory of inheritance எழுதுனாரு. ஓகே, மெண்டல் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானா? குரோமோசோம் ஒன்று இருக்கு, அந்த குரோமோசோம்குள்ள ஜீன் இருக்கு, அதுதான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றத யார் கண்டுபிடிச்சா? சூட்டன் தான் என்ன பண்றாரு, இதை கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? சூட்டன் untied the knowledge of the chromosomal segregation with the Mendelian principles and called it as a chromosomal theory of inheritance அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? இப்போ இந்த குரோமோசோமல் தியரியா தான் இருக்கு. இந்த தியரியை வந்துட்டு யாராவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இந்த தியரியை வந்து யாராவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது தான் யாரு? மார்கன், TH மார்கன் சொல்லுவோம். தாமஸ் ஹண்ட் மார்கன். ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? இந்த சூட்டன் என்ன பண்றாரு? ஒண்ணுமே, இது ஜென்ரல் நல்ல கதை மாதிரி ஞாபகம் வச்சோங்க. மெண்டல் வந்து என்ன சொல்றாரு, ஒரு ஜீன் ஒன்று இருக்கு, ஜீன்லாம் சொல்ல ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கு. அந்த ஃபேக்டர் என்ன பண்ணுது? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர் நடக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர் இங்கே நடக்குது. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர் நடக்கும்போது அது ஏதோ ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வருது, ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வருது அப்படின்னாங்க. பட் அவர் சொல்லும்போது நம்பல, ஏன்னா யாருமே பார்க்கல. பட் சூட்டன் என்ன சொன்னாருன்னா, இல்லை ஒன்று இருக்கு, செல் டிவிஷன் அப்போ குரோமோசோம் செல் டிவிஷன் இந்த மாதிரி கேரக்டர், ஏன்னா குரோமோசோம்குள்ள தானே ஜீன் இருக்கு. ஜீன் இது செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம். ஓகேவா? அப்போ குரோமோசோம்ல செல் டிவிஷன் போய் நடக்கும்போது அப்போ மெண்டல் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு. ஓகே, அது சொல்லிடுறேன். ஓகே, மெண்டல் சொன்னது கரெக்ட் தான், பைத்தியக்கார பசங்க நீங்க தான் நம்பவே இல்லை, அந்த பையன் அந்த ஆள் சத்தியா போயிட்டான், அவனா சொன்னதுதான் கரெக்ட் தான் அப்படின்றது சூட்டன் வந்துட்டு சொல்றாரு. அப்படி ஒரு தியரி வந்து எழுதுறேன், மெண்டல் சொன்னது கரெக்ட் தான், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். இப்போ இவர் எழுதுறது இந்த தியரியை வந்து யாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்ல, மறுபடியும் அடுத்த சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி. அதே மாதிரி TH மார்கன் என்ன பண்றான்னா, இவர் சொன்னதை கரெக்டா இல்லையா அப்படின்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸ் வச்சு பண்ணி பார்க்கறாரு. Following the synthesis of idea, experimental verification of chromosomal theory of inheritance. Chromosomal theory of inheritance verification பண்ணி பார்க்கறாங்க. Thomas Hunt Morgan and its colleagues lead to the discovery of the basis of variation that sexual reproduction is produced. Sexual reproduction வந்துட்டு இந்த basis of inheritance நடக்குதா அப்படின்னு பார்க்கறாங்க. Morgan worked with the tiny fruit flies. Fruit flies இந்த இதுக்கு மேல பறந்துட்டு இருக்கும் தெரியுமா? பழம் மேலாம் பறந்துட்டு இருக்கும். பழத்துல மூடி வைக்கலாம்னா அந்த fruit flies வந்து இச்சிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? வந்து ஏதோ சொல்லுவாங்க, அது வாழைப்பழம் இதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு என்ன ஃப்ரூட் ஃப்ளைஸனோட அனாட்டமிக்கல் பேர் என்னது, சயின்டிஃபிக்கல் நேம் என்னதுன்னா ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர். ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் தான் ஃப்ரூட் ஃப்ளைஸ். ஓகே, ஃப்ரூட் ஃப்ளைஸ் மேலே அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. விச் வேர் ஃபவுண்ட் வெரி சூட்டபிள் ஃபார் சச் ஸ்டடீஸ். ஏன் சூட்டபிள் ஃபார் சச் ஸ்டடீஸ்னா, சீக்கிரமாக 2 வாரத்திலே அது வந்து ஃபியூஸ் ஆகி அடுத்த ஒரு ஆஃபிங்ஸ் வர ஆரம்பிச்சு. ஓகேவா? நீங்கள் ஒரு பிளான்ட்லாம் எடுக்கிறீங்கன்னா அந்த பிளான்ட்டை வளர்த்து அந்த பிளான்ட் சின்னது பெருசாக வந்து அந்த டால் வர்றது, ஸோ அதெல்லாம் டைம் டேக்கிங் அதிகம் இருக்கும். பட் இன் பிளேஸ் ஃப்ரூட் ஃப்ளைஸ் பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரியில் வந்து சீக்கிரமாக வளரும், கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் கொடுத்தா போதும், கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுத்தா போதும், அடைச்சி வச்சுன்னா சூப்பராக வளரும். ஓகேங்களா? ஸோ சீக்கிரமாக வளரும், நிறைய குட்டி போடும் அப்போ நிறைய ஆஃப் ஸ்பிரிங் வரதுனால அந்த ஆஃப் ஸ்பிரிங்லேருந்து நம்ம ஸ்டடிஸ் வந்து ஜெனரேட் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் இவர் என்ன பண்ணாரு, ஃப்ரூட் ஃப்ளைஸை பண்ணார். ஓகேவா? இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் வந்து எப்படி இருக்குன்னா, மெயில் வந்துட்டு ஸ்மாலாக இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மெயில் வந்து எப்படி இருக்குமா, ஸ்மாலாக இருக்கும், சின்னதாக இருக்கும். மெயில் வந்துட்டு சின்னதாக இருக்கும், ஃபீமேல் எப்படி இருக்குமா, பெருசாக இருக்குமா, லார்ஜாக இருக்கும். இப்போ ஃபீமேல் ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் எப்படி இருக்குமா, பெருசாக இருக்குமா, ஸ்மால் மெயில் வந்து எப்படி இருக்குமா, சின்னதாக இருக்கும். ஓகேவா? which were found in a very suitable condition to studies. They could have been grown on a simple synthetic medium. Simple and synthetic medium in a laboratory. They complete their life cycles about 2 weeks. 2 weeks life cycle முடிச்சு விட்டுரும்.
ஓகேவா, ரெண்டு வீக்ல லைஃப் சைக்கிள் முடிஞ்சுது. அப்படி ஒரே மேட்டிங்ல நிறைய குட்டி போடும். ஓகேங்களா, சிங்கிள் மேட்டிங் could produce a large number of progeny flies. large number of progeny flies. சிங்கிள் மேட்டிங் என்ன பண்ணுது, large number of progeny flies வந்து கொடுக்குது. ஓகேங்களா, also there was clear differentiation of the sexes. clear differentiation of sexes இருக்கு. எப்படி மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி இருக்கும், மேல் வந்துட்டு பெருசா இருக்கும் சின்னதா இருக்கும், ஃபீமேல் வந்துட்டு சின்னதா இருக்கும். ஓகேங்களா, அந்த clear differentiation நம்மளால பார்க்க முடியும். also it has many types of hereditary variation. hereditary variation பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு வேரியேஷன்ஸ். ஓகேவா, பாரம்பரியம் சொல்லுவோம். ஓகேவா, அடுத்த சக்சஸிவ் ஜெனரேஷன்ல இருக்க வேரியேஷன்ஸ் has been seen in the low power microscope. low power microscopeல பார்த்தாலே போதும். ஓகேவா, இதுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ரொம்ப காம்பினேட்டான மைக்ரோஸ்கோப்லாம் வேணும்னு இல்லை, லோ பவர் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரிய முடியும். இது இந்த hereditary variation. அது எதுல, ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர். ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் என்னது, ஃப்ரூட் ஃப்ளைஸ். ஓகேவா, மறந்துடக்கூடாது. இது யார் பண்ணானா தாமஸ் ஹண்ட் மார்கன், டிஹெச் மார்கன் சொல்லுவோம். எக்ஸாம்ல டிஹெச் மார்கன் தான் சொல்லுவாங்க. டிஹெச் மார்கன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா தாமஸ் ஹண்ட் மார்கன் சொல்லுவோம். மார்கன் பேசிஸ்ல வரலாம். மார்கன் கூட கேள்வி கேட்கலாம். ஸோ எப்படின்னு கேள்வி கேட்கலாம், கிளியரா புரிச்சுக்கோங்க. அடுத்தது லிங்கேஜ் அண்ட் காம்பினேஷன். லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். ஓகேங்களா, linkage and recombination பார்க்க போறோம். இப்போ ரீகாம்பினேஷன் என்னன்னா, பேரண்ட்ஸ் இல்லாம புதுசா ஒன்று ஃபார்ம் ஆகுது. பாத்தீங்களா, நம்ம என்ன பார்த்தோம், டி 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 இப்படி இருக்கும்போது இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகிட்டு இது எந்த பேரண்ட்டுமே இல்லை. F2ல சொல்கிறேன். F2ல வரும்போது இது எந்த பேரண்ட்டுமே இல்லை. இது வந்து இந்த பேரண்ட் டிட்டர்மைன் பண்ணல, கேரக்டர் இந்த பேரண்ட் டிட்டர்மைன் பண்ணல. ஓகே, இப்போ புதுசாக வருது தெரியுமா, இதை நம்ம என்ன சொல்கிறோம், ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதே மாதிரி லிங்கேஜுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லிங்கேஜ்னா என்னன்னா, in between of two cells, two gene, ரெண்டு ஜீனுக்கு ஒரு பிசிக்கல் அசோசியேஷன் வந்து இருக்கும். ரெண்டு ஜீனுக்கு ஒரு அசோசியேஷன் ஒன்று இருக்கும், பிசிக்கல் அசோசியேஷன். அது வந்துட்டு அது பிரிய விடாது. பிசிக்கல் அசோசியேஷன் இருக்கும், அது என்ன பண்ணாது, செக்ரிகேட் பண்ண விடாது. ஓகேங்களா, செக்ரிகேட் பண்ண விடாது. பிசிக்கல் அசோசியேஷன் இருக்கும் which do not segregate. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே இதோ ஒரு பிளான்ட்டு இதோ ஒரு இதுன்னு அப்படி செக்ரிகேட் பண்ண முடியாது. ஓகேவா, நம்ம நல்லா பார்த்துருக்கோம். RR கேபிட்டல் ஒய் இப்படி இருக்கிறதுல வந்துட்டு ஸ்மால் ஒய் இதை நம்ம கேமிட்டல்ஸ் எடுத்தோம்னா இப்படி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எப்படி வரும் வச்சுக்கோங்களேன். இதை ரெண்டுமே செப்பரேட் பண்ண முடியாது. ஏன் செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு கேரக்டராக இருந்தால் கூட என்ன பிரச்சனை இருக்குமா, சில இதில் வந்துட்டு லிங்கேஜ் மாதிரி பிரச்சனை இருக்கும். அது வந்து ஃபிசிக்கல் அசோசியேஷன் பிரச்சனை இருக்கும். ரெண்டுத்துலையும் ஃபிசிக்கல் அசோசியேஷன் வந்துட்டு ஸ்ட்ராங்காக பிரச்சனை இருக்குன்றாங்க. இது நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேவா, இப்படி ஒரு செல்லை ஒரு அலீல்ஸை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. நார்மலாக இருக்கிற இப்போ இந்த அலீல்ஸை செப்பரேட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்படி கேமிட்ஸ் தனியாக பிரியல, பட் இந்த கேமிட்டை செப்பரேட் பண்ண முடியாது. ஏன் செப்பரேட் பண்ண முடியாதுன்னா, இந்த சென்டரில் வந்து ஒரு ஃபிசிக்கல் அசோசியேஷன் பிரச்சனை இருக்கும். அந்த ஃபிசிக்கல் அசோசியேஷன் என்ன பண்ணும், ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ண விடாது. ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ண விடாமல் இருக்கிறதுனால தான் லிங்கேஜ்னு சொல்லுவோம். லிங்க் இருக்கும். ஓகே, ரெண்டுத்துக்கும் நல்ல லிங்க் இருக்கிறதுனால நம்ம லிங்கேஜ்னு சொல்கிறோம். இப்போ Morgan carried out several dihybrid cross in Drosophila and to study the genes that were sex linked. Sex linked chromosome என்னது, H chromosome. sex linked chromosome என்னது, H chromosome. Okay, H chromosome, Y chromosome, அதான் sex linked chromosome. The crosses were similar to the dihybrid cross carried out by Mendel in peas.
மெண்டல் வந்துட்டு எப்படி பட்டாணி செடியில் பண்ணாரோ அதே மாதிரி தான் நம்ம மார்கன் வந்துட்டு ட்ரோசோஃபிலால பண்ணுறோம். ஓகேவா? அப்போ மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்டல் ஃப்ரூட் என்னது, எக்ஸ்பெரிமெண்ட் இது என்னது, பட்டாணி செடி, பீ பிளான்ட், பைசம் தட்டைவம். அதே மாதிரி மார்கனோடது என்னதுன்னா ட்ரோசோஃபிலா மெலங்கோகாஸ்டர் த ஃப்ரூட் ஃப்ளைஸ். ஓகேவா? இப்போ யார் என்னென்ன இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்கலாம், மறக்கக்கூடாது. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்கன் ஹைப்ரிடைஸ்ட் எல்லோ பாடி ஒயிட் ஐடு ஃபீமேல். எப்படி இருக்கான்? எல்லோ பாடி white eyed female, yellow body white eyed female to brown body male எப்படி இருக்காங்களா, brown body red eyed male. ஓகேங்களா? மார்கன் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஹைபிரிடைஸ் பண்றாரு. என்னது? எல்லோ பாடி ஒயிட் ஐடு ஃபீமேல் அதை எடுக்கிறாரு. அப்புறம் பிரவுன் பாடி ரெட் ஐடு மேல்ஸ் எடுக்கிறாரு. The intercourse that of F1 progeny, he observed that the two genes did not segregate independently of each other and F2 ratio deviated from the significance of 9:3:3:1 வந்து deviate ஆயிருக்கு. Ratio didn't expected when this come of two genes are independent. ரெண்டு ஜீன்ஸை இண்டிபெண்டன்ட் இருக்கும்போது வரல அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மார்கன் and his group knew that the genes were located on the S chromosome. H chromosome அங்கே தான் லொக்கேட் ஆயிருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா H chromosome டிட்டர்மைன் பண்ணுது. H chromosome தான் Y chromosome பேஸ் அந்த செட்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. H chromosome தான் பிரச்சனை இருக்குது. செட்ஸ் லிங்க் குரோமோசோம்னா H chromosome தான் சொல்லுவோம். And saw quickly that when the two genes in a dihybrid cross were situated on the same chromosome, நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டு ஜீன் சேம் குரோமோசோமில் சிட்டுவேட் ஆயிருந்துச்சுன்னா the proportion of parent gene combination were much higher than the non-parental type. parent chromosome அதாவது பேரண்ட்லேருந்து வரக்கூடிய கேரக்டரை விட இப்போ நம்ம பார்த்தோம் ரெட் ஒயிட் ஃபியூஸ் ஆகும்போது என்னது பிங்க் கலரில் வந்துச்சு. அப்போ ரெண்டு பேரண்ட்டுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ பேரண்ட் வர கூட நான் பேரண்ட் டைப் அதிகமாக வந்துருச்சுன்னா மார்கன் attribute this is due to the physical association. இது எதனால சொல்றாரு? physical association linkage of two genes. It is coined as a term linkage to describe the physical association of genes or molecules in term of recombination. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இப்படி வந்திருக்கு. இப்படி வந்ததுல வந்துட்டு இதை விட இங்க ரெட் கலர் ஒயிட் கலர் படிச்சோமே, இதோ இப்படி வருது தெரியுமா? இது ஏன் அப்படி வருது? ஏதாவது ரெண்டு பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகல. ரெண்டு பேருமே எக்ஸ்பிரஸ் ஆகலனா கூட இந்த ரெண்டு இதுலையுமே செப்பரேட் பண்ண முடியல. ஒரே ஜீன்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் குரோமோசோம் வந்து அலியில் வந்து பிரச்சனை இருக்கு, ஜீன் வந்து பிரச்சனை இருக்கு, டூ டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அலியில் வந்து ஏன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பிசிக்கல் அசோசியேஷன் இருக்கு. அந்த பிசிக்கல் அசோசியேஷன் பேர் தான் லிங்கேஜ் அப்படின்னு சொல்றோம். அந்த லிங்கேஜ் இருக்கிறதுனால தான் இப்படி நான் பேரண்டல் ட்ரைட் வந்து வந்திருக்கு கம்பேரிங் டு பேரண்டல் ட்ரைட் அப்படின்றாங்க. நான் பேரண்டல் ட்ரைட் வந்துட்டு கம்பேரிங் டு பேரண்டல் ட்ரைட் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்றாங்க. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு லிங்க் நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் ரெண்டு ஜீனுக்கும் நடுவில் ஒரு லிங்க் இருக்கிறதுனால அந்த டேர்ம் வந்து நம்ம லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கும் அவனுக்கு என்னடா லிங்க்னு கேட்போம்ல, லிங்க் இருக்கிறதுனால லிங்கேஜ் அப்படின்றோம். Describe the non-parental gene combination. Morgan and his group also found even when genes were grouped on a same chromosome, some genes were tightly linked. ரொம்ப டைட்லா லிங்க் ஆயிருக்கு. சில குரோமோசோம் டைட்லா லிங்க் ஆயிருக்கு. அந்த டைட்லி லிங்க் நம்ம என்ன சொல்றோம்னா சொல்லலைங்க, டைட்லி லிங்க்டு குரோமோசோம் சொல்லியிருப்பாங்களே, ஆட்டோசோமல் இங்கே கொடுத்துருங்க. சில இது வந்து டைட்லி லிங்க் ஆயிருக்குண்ணா, அது அப்படி தான் வரும். ஆட்டோசோமல் இந்த அடுத்து தான் வருது. ஓகேவா? நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இதுதான் பிரச்சனையே. ஒரே நேரத்தில் ஒரே ஷார்ட்டில் வந்துட்டு இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் NEET உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் பார்த்துங்க, கிட்டத்தட்ட 3 hours மேலே எடுத்துகிட்டு இருக்கோம். இட்ஸ் ஓகே, நம்ம முடிக்க ட்ரை பண்ணுவோம். டக்கு முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னும் ஒரு 40-30 ஸ்லைடு தான் இருக்கும். ஓகேவா? பயப்படாதீங்க, நம்ம டக்கு எடுத்துடலாம். Morgan and his group also found even when the genes which group with same group, அதாவது லிங்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ ரெண்டு ஜீனுக்கு நடுவில் ஒரு லிங்கேஜ் இருக்குன்னாங்க. அந்த லிங்கேஜ் வந்து டைட்டாக இருக்கும், லூஸாக இருக்கும். எப்படி இருக்குமா? ரெண்டு டைப்பில் இருக்குமா? ரொம்ப டைட்டாக இருக்குமா, ரொம்ப லூஸாக இருக்குமா? ஓகேங்களா? அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த கிராஸ் ஏ கிராஸ் பி வந்து நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஃபவுண்ட் த ஜீன்ஸ் ஆஃப் ஒயிட் அண்ட் எல்லோ வேர் டைட்லி லிங்க்டு. ஷோர், அதாவது ஒயிட் அண்ட் எல்லோ எப்படி இருக்குமா? ஜீன்ஸ் ஆஃப் ஒயிட் அண்ட் எல்லோ வந்து டைட்லி லிங்காக இருக்குமா? டைட்லி லிங்காக இருந்தால் நம்ம கொஞ்சம் இடம் தானே இருக்கும். அப்போ தானே 1.3% ஆஃப் ரீகாம்பினேஷன் தான் இருக்குமா? வைல் ஒயிட் அண்ட் இது வந்து லூஸ்லி லிங்காக இருக்குமா?
ஒயிட் மினியேச்சர் விங், அந்த விங் இருக்குது பார்த்தீங்களா, விங் வந்து ஒயிட் மினியேச்சர் விங் இருக்குமா, அது எப்படி லூஸாக விங்காக இருக்கனால அங்கே 37.2% இருக்குமா, ஒன்றுமே இல்லை. இந்த ஜீன் மேப் மாதிரி பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் என்ன சொல்கிறோம், ஜீன் மேப் அப்படின்னு சொல்லுவோம். ஜீன் மேப்னா ஒன்றுமே இல்லைக்கண்ணா, லீனியர் டயக்ராம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜீன் மேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஜீன் மேப்ன்றது ஒரு லீனியர் டயக்ராம் தான். ஓகேவா, இப்படி எழுதுறோம், இப்படி போட்டுக்கிட்டு இப்போ இந்த ரெண்டு ஜீனு க்ளோஸ்லி லிங்கேஜா இருந்தா பக்கத்தில் எழுதுவோம். ஓகே, பக்கத்தில் பதில் எழுதுனா எவ்வளோ இருக்கும், 1.3%. இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, 1.3%. அதுவே 37.2% அப்படின்னா எப்படி எழுதுவோம்னா கொஞ்சம் தள்ளி எழுதும், அவ்வளோதான். அந்த 37.2% தள்ளி எழுதுவோம். ஓகேங்களா, அந்த டிட்டர்மினேஷன் இருக்கும். இப்படி வச்சுட்டு ஜீனை மேப் பண்றது, ஜீனை மேப் பண்றதுன்னா பெரிய மேப், இந்தியா மேப் அந்த மாதிரிலாம் மேப்லாம் இல்லை. ஓகே, இந்த வச்சு ஜீனை மேப் பண்றது, ஒரு மேப் வந்து எங்க பொசிஷன் ஆயிருக்கு, இங்க டயக்ராம் பாருங்க. ஓகேங்களா, இது ரெண்டுமே டைட்லி லிங்கேஜ், இன்னும் பக்கத்தில் ஒரு பொசிஷன் இருக்கா. பட் இந்த கேஸ்ல பாருங்க, இந்த மினியேச்சர் எப்படி லூஸ்லி லிங்கேஜ். இங்க தான் என்ன சொன்னோம், 37.2%, இங்க 1.3% அது இது இருக்கு சொல்றாங்க. ஓகேவா, லிங்கேஜ் வந்து அப்படியே இதாக இருக்கு. ஓகேவா, இதுதான் சொல்றேன். இங்க மேப் பண்ணிருக்காங்களா, அடுத்துக்கு எவ்வளவு தள்ளி மேப் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க பாருங்களா, இப்போ சக்சஸிவா பக்கத்தில் மேப் பண்ணி. ஓகேவா, இந்த பண்ணி தான் ஜீன் மேப் பண்ணுவாங்க. ஓகே, ஜீன் மேப் பண்ணது யாருன்னா மார்கனோட ஸ்டூடெண்ட் ஆல்ஃபிரட். நம்ம போக படிப்போம், வந்துருச்சு. ஓகேவா, ஸ்டூடெண்ட் Alfred used the frequency of recombination between gene pairs on the same chromosome as a measure the distance between the gene. ரெண்டு ஜீனுக்குள்ள distance measure பண்ணி தான் இது வச்சு சொல்றாரு. ஓகேவா, and mapped their position of the chromosome. Today is a genetic map, gene map னு சொல்லுவாங்க. genetic map are extensively used for the starting point of the sequencing the whole genome. Human genome project நம்ம அடுத்த இதுல படிப்போம், இதுல அடுத்த சாப்டர்ல படிப்போம். அதில் சொல்லியிருப்பாங்க ஹியூமன் ஜீனோம் ஆஸ் ஃபார் டிட்டர்மைன் ஆஸ் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னா நம்ம உடம்புல டிஎன்ஏல ஜீன் வந்து எப்படி ஜீனோம் ஆயிருக்கு, ஏ அடினைன் டபுள் பாண்ட் தைமின் சைட்டோஸ்கைன் குவானைன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இப்படி எப்படி ஜீனோம் இருக்கு, எப்படி ஒரு ஹெல்த்தி ஹியூமனுக்கு எப்படி அந்த ஜீனோம் வந்து அரைஸ் ஆயிருக்கு நம்ம ஏற்கனவே ஜீனோம் பண்ணி வச்சுட்டோம். ஓகே, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் முடிஞ்சாச்சு, நம்ம ஏற்கனவே கரெக்டாக ஜீனோம் பண்ணி வச்சிருக்கோம். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, சப்போஸ் ஒரு டயக்னோஸ்டிக் ஏதாவது நோயை கண்டுபிடிக்கும், இப்போ கேன்சர்லாம் இருக்கு அப்படின்னா அந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, அப்போ 23rd குரோமோசோம். ஓகே, 23rd குரோமோசோம்ல உனக்கு இப்படி இருக்கிறது வேற மாதிரி இருக்கு, மியூட்டேஷன் நடந்திருக்கு. அப்போ 23rd குரோமோசோம்ல மியூட்டேஷன் நடந்ததுனால உன்னோட ஜீனோம்ல அங்கே மியூட்டேஷன் நடந்ததுனால உனக்கு கேன்சர் இருக்கு, உனக்கு எய்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசீஸை டயக்னோஸ் பண்றதுக்கு வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு ஹெல்த்தியான ஹியூமன் ஜீனோம் இங்க இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் வந்து அஃபெக்டட் ஆகி வரான், சார் எனக்கு முடியல சார், எனக்கு வலிக்குது சார் அப்படின்னு சொல்லி போறான். ஸோ அவனோட ஜீனோம் எடுத்து பார்க்கும்போது ஹெல்த்தியான ஜீனோம் இங்க இருக்கு. ஓகேவா, எப்படின்னா கொஸ்டின் பேப்பர் கரெக்ஷன் பண்றாங்க. ஓகேவா, கரெக்ட் ஆன்சர்லாம் இங்க இருக்கு, கொஸ்டின் பேப்பர் இங்க வருது, இங்க பார்த்து சொல்லுவோம். ஓகே, ஓ தப்பா 10th கொஸ்டின் தப்பா போட்டுருக்கா, அப்போ 1 மார்க் மைனஸ் சொல்லுவோம்ல. அதே மாதிரி இங்க 10th ஜீனோம்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அப்போ உனக்கு இதான் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹியூமன் ஜீனோமை வச்சுட்டு நம்மளால டிசீஸை டயக்னோஸ் பண்ண முடியும். ஓகேவா, அதனால தான் ஹியூமன் ஜீனோம் வச்சு அது அந்த ஹியூமன் ஜீனோம் எந்த பேசிஸில் பண்ணியிருக்காங்கன்னா ஜீன் மேப்னா ஒன்றுமே இல்லை, அந்த டயக்ராமில் கொடுத்துருவாங்க பாருங்க, என்ன கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி வரும்போது ஃபீமேல் மெயில் இப்படி இருக்கும். ஓகே, ஃபீமேல் மெயில் அந்த கிராஸ் ரெஷன் நடக்குது. ஓகே, இது வந்து வைல்டு பாப்புலேஷன். இது எப்படி கால்குலேட் பண்ணனா எச் தானே பார்க்க முடியும். அப்போ எச் என்னது ஃபீமேல், HY என்னது மெயில். ஓகேங்களா, ஸோ அந்த பாஸில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து வைல்டு டைப். ஓகே, வைல்டு டைப்பு அந்த பேஸில் வந்து நம்ம F1 ஜென்ரேஷன் இப்படி வரும், அதாவது தள்ளி வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இது வந்துட்டு இப்படியும் வரலாம். அப்புறம் அந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், அதாவது இது இதோடையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், இது இதோடையும் ட்ராவல் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, இதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இங்கே Y+W+ சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை. கேபிட்டல் Y ஸ்மால் y போகிறது பதிலாக Y+W+ சொல்லியிருக்காங்க, வேற இந்த டேர்மில் எதாவது டிஃபரன்சேஷன் இல்லை. கேபிட்டல் Y ஸ்மால் y போகிறது பதிலாக கேபிட்டல் Y+WH போட்டிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை, அதே தான். இங்கே பாருங்க, இந்த மாதிரி இண்டிபெண்டா அசார்ட்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, டிஸ்கிரைப் லெட்டர் சூப்பர். அதாவது ஒன்று ஒரு புதுசாக ஒரு ஃபார்மேஷன் எனக்கு, புதுசாக ஒரு ஹைபிரிட் வந்து ஃபார்ம். இது என்ன சார் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனா, இப்படி படித்தோம் பார்த்தீங்களா, இப்படி படித்தோம் பார்த்தீங்களா, இப்படி படிச்சுட்டு ஜீனோம்லாம் வரும், இந்த ஸ்கொயர்லாம் போட்டு படித்தோம்ல, அதே மாதிரி தான் என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா ஜீனோம் ப்ராஜெக்ட், அதாவது ஜீன் மேப்பிங் பேஸில் வந்து இங்கே கொடுத்துருக்கான், வேறு டிஃப்ரென்சேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா கண்ணா, இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். என்ன சார் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் பிளேன்ல இருக்குது.
பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், நிறைய ஜீன் சேர்ந்துட்டு ஒரு கேரக்டரை இது பண்ணுறது. ஒரு நிமிஷம் நல்லா பிடிச்சவங்க, ஒரு ஜீன் நிறைய கேரக்டர் இது பண்ண நம்ம என்ன பார்த்தோம், பிளியோட்ராஃபின்னு பார்த்தோம். அதே நிறைய ஜீன் ஒரு கேரக்டர் இது பண்ணுறது, நிறைய ஜீன் சேர்ந்துட்டு மோர் தென் ஒன் ஜீன் கண்ட்ரோல் ஒன் கேரக்டர் தான் என்ன சொல்கிறோம், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மோர் தென் ஒன் ஜீன் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் ஒன் கேரக்டர். ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. இதை நம்ம என்ன சொல்றோம், பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன்னா பாலினா என்னது, நிறைய ஜீன் இருக்கு, ஒரு தான் பாலிஜீனிக். அதுவே one gene control more character, அதாவது more than one character வச்சுக்கோங்களேன். more than one character நம்ம என்ன சொல்றோம், பிளியோட்ராபி அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், பிளியோட்ராபின் அப்படின்னு சொல்றோம். ஓகேவாக்கண்ணா? இவ்வளவுதான். இதை நல்லா பார்த்து வச்சு இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஒரு ஜீன் வந்துட்டு நிறைய கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா, பிளியோட்ராபி. நிறைய ஜீன் சேர்ந்து ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா என்ன சொல்லுவோம், பாலிஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா கண்ணா? இப்போ இதுக்கெல்லாம் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் என்னதுன்னா ஹைட் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ உங்க கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? எல்லாருமே ஒரே ஹைட்ல இருப்பாங்க இல்லை, ஒரு நாள் ஒரு ஹைட்ல இருப்பாங்க. ஓகேவா? ஒருத்தன் குட்டியா இருப்பான், கொஞ்சம் மேலே இருப்பான், கொஞ்சம் மேலே ரொம்ப மேலே இருப்பான். ஓகேவா? அதே மாதிரி தான் கலரும் சொல்லலாமா. சில பேர் வந்துட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருக்கிறவங்க ரொம்ப கருப்பா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெலானின் அதிகமாக செக்ரெட் ஆகும், மெலானின் கம்மியாக செக்ரெட் அந்த அமெரிக்கா அந்த டைப்ல இருக்க ரொம்ப வெள்ளையா இருப்பாங்க. நம்மள மாதிரி இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாநிறமா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஒரு டைப் ஆஃப் கேரக்டர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமில் வந்துட்டு இந்த கலரை வச்சு கொடுப்பாங்க இல்லையா, இந்த கலரா ஒயிட் கலரு, கொஞ்சம் கிரே கலர், கொஞ்சம் கிரே கலர், கொஞ்சம் டார்க் கலர், அப்படி க்ரீம் வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்க எப்படி இருந்தா இப்படி ஐட்டமே, எப்படி இருந்தா வெள்ளையா இருந்தா கருப்பு ஐட்டம், கருப்பாக இருந்தா வெள்ளை ஐட்டம் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் கேரக்டர், இப்போ என்னோட கேரக்டர் ஒரு கலர் இருக்கலாம், என்னோட ஃப்ரெண்டோட கேரக்டர் ஒரு கலர் இருக்கலாம், பட் நாங்கள் வந்து ரொம்ப கருப்பு இல்லை, ரொம்ப இது இல்லை. ஸோ ஒரு கேரக்டர் இருக்கும் தெரியுமா. அதே மாதிரி நான் ரொம்ப ஹைட்டும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை. என்னோட 5.5 ஹைட் இருக்கு, சில பேர் 6 இருப்பாங்க, சில பேர் 5.4 இருப்பாங்க, 5.3 இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஜீனை வந்து இப்போ இதெல்லாம் யார் கேரக்டரைஸ் பண்றா, இப்போ இதுதான் டாலு ஹைட் வச்சுக்கோங்களேன். இந்த ஹைட்டை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ நிறைய ஜீன் சேர்ந்துட்டு ஒரு கேரக்டர் ஹைட்டை மட்டும் டிட்டர்மைன் பண்ணுது. நிறைய ஜீன் சேர்ந்துட்டு ஒரு கேரக்டர் மட்டும் டிட்டர்மைன் பண்ணுதா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது நிறைய ஜீன்ஸ் சேர்ந்துட்டு, இப்போ ஹைட்டை வந்து நிறைய ஜீன்ஸ், இப்போ என்ன நிறைய கேரக்டர் என்னது, இப்போ 4.5 ஒரு கேரக்டர், 5 ஒரு கேரக்டர் தான், 5.5 சென்டிமீட்டர் ஹைட், 6.5 கேரக்டர் தான், 7.5 கேரக்டர் தான். ஓகேங்களா? அப்போ நிறைய ஜீன்லாம் சேர்ந்துட்டு ஒரு கேரக்டர், என்ன கேரக்டர் இது பண்ணுது, ஹைட் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஓகேவா? ஹைட்ன்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு அது 4.5 இருக்கு, 6.5 இருக்கு, அந்த ஹைட் டிஃபரன்ஷியேஷன் நடக்குதுல. ஒண்ணுமே இல்லை, கலர் ஒருத்தன் வெள்ளையா இருக்கான், ஒருத்தன் கருப்பா இருக்கான். இப்போ கருப்பா இருக்கிறத ஒரு ஜீன் வந்து இது பண்ணுது, வெள்ளையா இருக்கிறத ஒரு ஜீன் இது பண்ணுது, கொஞ்சம் மாநிலமா இருக்கிறத ஒரு ஜீன் இது பண்ணுது. பட் எல்லாமே எதை கேரக்டர் பண்ணுது, ஒரே ஒரு கேரக்டரான கலர். ஓகேவா? இந்த பேசிஸ்ல பண்ணது தான் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. Mendel studies mainly described those traits that have distinct alternate forms such as flowers, colors which is either purple or white. Purple or white அந்த பிளான்ட் வச்சு பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. But if you look around you will find out there are many traits. Mendel அதாவது பண்ணியிருக்காங்க. பட் நம்ம என்னென்ன கலர்லாம் பார்க்குறோம், என்ன கலர் ஆஃப் அதாவது ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, are not so distinct in the occurrence and spread across the gradient. Gradient நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கலர் gradient இருக்கும். ரொம்ப கருப்பா இருக்கிறது, மாநிறமா இருக்கிறது, அதற்கு லைட்டா இருக்கிறது, அப்படி இருக்கிறது ரொம்ப வெள்ளையா இருக்கிறது. ஸோ அந்த gradient இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஹியூமன்ஸ் we don't just have tall and short people. நம்ம ஹியூமன்ல வந்து பார்த்தீங்கன்னா நெட்டையானவன் குட்டியானவெல்லாம் இருக்க மாட்டான், குட்டைக்கு மேலே கட்டை அது மாதிரி கிட்ட அப்படின்னு இருப்போம். ஓகேவா? பீப்புள்ஸ் ஆஃப் டூ டிஸ்டன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் ஓல்ட் ரேஞ்ச் ஆஃப் பாசிபிள் சைஸ். என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் பாசிபிள் சைஸ்ல இருக்குமோ ஒரு ஹைட்ல இருக்கும். ஓகேவா? அந்த ஹைட்ல நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம், சென்டிமீட்டர் பேஸ் வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம்.
Such traits are generally controlled by 3 or more genes and thus are called as a polygenic traits. அதான் 2 ஜீன் வந்துட்டு அந்த ஒரு கேரக்டரை கண்டெயின் பண்ணும். அந்த ஒரு கேரக்டரை கண்டெயின் பண்ணதை நம்ம என்ன சொல்றோம்? polygenic traits அப்படின்னு சொல்றோம். Besides the involvement of multiple genes, polygenic inheritance are also taken account of the influence of environment. இது வந்து environmental influence எல்லாம் கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இப்படி வெளியே எங்கேயுமே போக மாட்டேங்கிறான், வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கானா இன்னும் கொஞ்சம் கலர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? என்ன மேலே சன்லைட்ல எங்கேயும் பட மாட்டேன் அப்படின்றது. ஓகேவா? இப்போ அந்த ஹைட்லையும் டிட்டர்மைன் இருக்குது. அது கொஞ்சம் வந்து இந்த என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த ஒரு கேரக்டர் வந்து என்வரான்மெண்டல் ஃபேக்டரும் சேர்த்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றாங்க. Human skin color is another classic example. அது பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி human skin color வந்து another classic example. In a polygenic trait, the phenotypic reflects the contribution of each allele. The effect of each allele is addictive. ஒரு allele வந்து அடிக்ட் ஆகிட்டே போகும். ஓகே, அடிக்ட் என்னது? ஆட் ஆகிட்டே போகிறது. அடிக்ஷன், அந்த அடிக்ஷனில் நீங்கள் ஆட் ஆகிட்டே போகிறது தான். ஓகேவா? ஒரு இது வந்து ஆட் ஆகிட்டே போகுது. ஒரு கலர் வரும்போது, ஒரு டிஃபரன்சியேஷன் வரும்போது ஒரு அலீல்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகுது. ஒரு அலீல்ஸ் ஆட் ஆகும்போது நிறைய ஜீன்ஸ் வந்து இதாகுது. அப்போ எல்லா நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து ஒரு கேரக்டர் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? அதான் polygenic inheritance. Understand the better, let us assume that there are 3 genes A, B and C. A, B and C என்ன பண்ணுது? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, என்ன பண்ணுது? ஸ்கின் கலரை கண்ட்ரோல் பண்ணுது, which is dominant. A, B and C are responsible for the dark skin color. நமக்கு எது டாமினன்ட்ப்பா? பிளாக் கலர் டாமினண்டா இல்லை ஒயிட் கலர் டாமினன்ட்ல? நமக்கு பிளாக் கலர் தான் டாமினன்ட். ஓகே, ஒயிட் கலர் ரிசர்சிவ். வெள்ளையா இருக்கிறவங்க ரிசர்சிவ், ஒயிட்டா இருக்கிற டாமினன்ட். ஏன்னா மெலானின் அதிகமாக செக்ரெட் ஆகும் தான் டாமினண்டா இருப்பான். அது ஒரு நோய். மெலானின் கம்மியாக செக்ரெட் ஆன நோய், வெள்ளையா இருக்கிறவங்க நோய். ஓகேவா? அதனால இந்த ரேசிசம்லாம் பார்க்கக்கூடாது. ரேசிசம்லாம் பார்க்கணும்னா வெள்ளையா இருக்கிறவங்க தான் பார்க்கணும். வச்சு கருப்பாக இருக்கிறவங்க தான் பார்க்கணும், வெள்ளையா இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது. ஏன்னா வெள்ளையா இருக்கிறவங்க கிட்ட மெலானின் கம்மியாக தான் இருக்கு. கலர்ஸ் அது ரிசர்சிவ் ஃபார்ம்ஸ் அட் AB கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் ABC வந்து என்னது? லைட் ஸ்கின் கலர். ஓகேவா? இப்போ ஜீனோடைப் ஆஃப் ஆல் டாமினன்ட் இஸ் AA, BB, BBC will have the darkest skin color. அதாவது ஒண்ணுமே இல்லை, 3 அணில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது? டார்க். இது வந்துட்டு ஒயிட். இது இல்லை, கிராசிங் இல்லை, சொல்றேன். இப்போ டார்க்கா இருக்கிற ஒரு பையன் டார்க்கா இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ அவனுக்கு வரப்போட குழந்தை எப்படி இருக்கும்? ரொம்ப டார்க்கா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒயிட்டா இருக்கிற ஒரு பையன் ஒயிட்டா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ அவனுக்கு வரப்போற பொண்ணு எப்படி இருக்கும்? பசங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஒயிட்டா இருக்கும். ஓகேவா? ஆனா டார்க்கா இருக்கிற ஒரு பையன் ஒயிட்டா இருக்கிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ அவனுக்கு வரக்கூடிய குழந்தைங்க எப்படி இருக்கும்? மா நிறத்துல இருக்கும். ஓகேவா? இது ஓவர் டார்க், இது நல்ல டார்க்கு, இது ஓவர் ஒயிட், இது இன்டர்மீடியட். இன்டர்மீடியட், எம்ஐ வராது, எம்இ வரும். ஓகே, இன்டர்மீடியட்ல இருக்கும். ஓகேவா? இதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வில் ஹேவ் த டார்கஸ்ட் கலர். பார்த்தீங்களா? என்னது? வில் ஹேவ் டார்கஸ்ட் கலர் ஸ்கின் கலர் வித் ரிசசிவ் அலீல்ஸ் வில் ஹேவ் த லைட்டஸ்ட் கலர். இது என்ன இருக்கும்? ரிசசிவ் அலீல்ஸ் எப்படி இருக்குமா? லைட்டஸ்ட் கலர் இருக்குமா? லைட்டஸ்ட் கலர் இருக்கும். As we accepted the genotype with 3 dominant alleles, the 3 recessive alleles will have the intermediate skin color. கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு intermediate skin color இருக்கும். அதாவது கேபிட்டல் A, கேபிட்டல் ஸ்மால் B, கேபிட்டல் A, ஸ்மால் A, கேபிட்டல் B, ஸ்மால் B, கேபிட்டல் C, ஸ்மால் C. ஓகேங்களா? இப்படி இருக்கும். The manner of each number, in this manner, the number of each type of alleles of genotype would determine the darkest and lightest of the skin of the individual. So இதெல்லாம் வச்சு தான் டார்கஸ்ட் அண்ட் ஸ்கைட்டஸ்ட் ஆஃப் தி ஸ்கின் ஆஃப் இண்டிவிஜுவல்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எத்தனை அலீல் பிரச்சனை இருக்குது? மோர் தென் 1 அலீல் பிரச்சனை இருக்கிறது, மோர் தென் 1 ஜீன் பிரச்சனை இருக்கிறதுனால இதை வச்சு 3 அலீல் வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோம். 3 அலீல் வச்சு டிட்டர்மைன் பண்ணுறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இது பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது அந்த பேசிஸில் வருது. ஏன்னா இது ஒரே ஒரு கேரக்டரை பற்றி தான் பேசுது. என்ன கேரக்டர் இது? ஒரே ஒரு கேரக்டர்னால கலரை பற்றி தான் மாதிரி தான் பேசுது. அதனால தான். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? பிளியோட்ராஃபி. பிளியோட்ராஃபினா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம இங்கே சொல்லியிருப்போம் இல்லையா? ஒரு ஜீன் நிறைய கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது.
ஒரு ஜீன் நிறைய கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது. அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டார்ச் கிரெயின்ஸ், நான் அப்பயே சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டார்ச் கிரெயின்ஸ் ஞாபகம் வச்சோங்க. ஸ்டார்ச் கிரெயின்ஸ் என்ன பண்ணுது பார்த்தோம், இதோ இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா இது என்ன பண்ணுது, ரெண்டு கேரக்டர், ஒரு ஜீன் ரெண்டு கேரக்டர், ஒன்று லார்ஜ் ஸ்டார்ச்சிங் கொடுக்குது, ரவுண்டு சீடியும் கொடுக்குது. அதே மாதிரி இது என்ன பண்ணுது, லோ ஸ்டார்ச்சிங் கொடுத்து விரிங்கிள் ஸ்டேஜிங் கொடுக்குது. இந்த இது ரெண்டுமே ஃபார்ம் ஆன ஹைபிரிட் எப்படி இருக்கும், இன்டர்மீடியேட்டா இருக்கும். ஓகேங்களா, இது பிளியோட்ராபிக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அதாவது ஒரு ஜீன் 2-3 கேரக்டரை இது பண்ணுறது, 2 கேரக்டர் மோர் தென் 1 கேரக்டரை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது நம்ம என்ன சொல்கிறோம், பிளியோட்ராபின்னு சொல்றது. ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். ஓகே, ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். அதான் அந்த ஸ்டார்ச் கிரெயின்ஸும் இந்த ரவுண்டு சீடும், அந்த ஷேப் ஆஃப் த சீடும், அந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்டார்ச் கிரெயின்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படிச்சிருக்கோம். ஞாபகம் இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் பிளியோட்ராபி. இதுக்கு அடுத்த ஒரு எக்ஸாம்பிளும் இருக்குது. ஓகேவா, நோயை கொடுத்துருப்பாங்க. We have so far seen that the effect of the gene in a single phenotype or traits. They are, however, instances with a single gene can exhibit multiple phenotype expression. நிறைய phenotypic expression, அதாவது நிறைய கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஒரு ஜீன் வந்துட்டு நிறைய கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது என்னது, பிளியோட்ராபி. Such genes are called as a pleiotropic genes. The underlying mechanism of pleiotropy is the most cases in the effect of the gene and the metabolic pathway which contributes towards the different phenotypes. Metabolic pathway different type of phenotypes. Okay, நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா லார்ஜ் சீட்ஸை கொடுக்கலாம், ரவுண்ட் விரிங்கிள் கொடுக்கலாம். ஓகே, 2 கேரக்டரையும் கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் மெட்டபாலிசம். ஏன்னா இந்த ஆஃப்டர் மெச்சுரேஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இந்த கேபிட்டல் பி வந்து ரவுண்ட் ஷேப் கொடுக்குறது நம்ம படிச்சிருப்போம். An example of this disease is phenylketonuria. Phenylketonuria, which occurs in human, the disease is caused by the mutation of genes code. Mutation double ஆகுது. ஓகேங்களா, mutation of gene codes for the enzyme phenylalanine hydroxylase single cell mutation. Single cells ஒரே ஒரு செல் மட்டும் mutate ஆகுது. This manifests itself throughout the phenotypic expression characterized by the mental retardation and reductions of hair and skin pigmentation. அது என்ன சார், சிங்கிள் செல் மியூட்டேஷன், சிங்கிள் செல் அனிமியா அப்படிலாம் படிச்சிருப்பீங்களா, அதெல்லாம் இது கீழே தான் வரும். இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான். அதாவது நம்ம உடம்புல வந்துட்டு இப்படி நிறைய செல்ஸ் இருக்கும், ஜீன்ஸ், அந்த குரோமோசோம் நிறைய இருக்கு. இப்போ இதுல ஒரு ப்ராப்ளம், இந்த ஜீன்ல மட்டும் ஒரு ப்ராப்ளம், இந்த ஜீன் இதுல மட்டும் ஒரு மியூட்டேஷன் நடக்குதுன்னு வச்சோங்களேன், பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லுவோம். இதை மறுபடியும் படிப்போம். இதை நம்ம என்ன சொல்றோம், அந்த பர்டிகுலர் இதுல இருந்து, ஓகேங்களா, சிங்கிள் ஜீன்ல இருந்து ஒரு மியூட்டேஷன் நடக்குது, ஒரே சிங்கிள் ஜீன்ல ஒரு மியூட்டேஷன் நடக்கிறதுனால தான் இந்த பிளியோட்ராபி வந்து அரைஸ் ஆகும். அப்படி அதுல இருந்து மட்டும் தான் அந்த ஜீன் வந்து டபுளா மாறுது. ஓகேவா, அதை என்ன சொல்றோம், phenylketonuria சிங்கிள் செல் அனிமியான்னு சொல்லலாம். சிங்கிள் செல் அனிமியா நம்ம பின்னாடி படிப்போம், இது வேறு. ஓகே, ரெண்டுமே இந்த பிளியோட்ராபியால வர்றது தான். ஓகேவா கண்ணா, ஒரு ஜீன்லேருந்து, ஒரு சிங்கிள் ஜீன்லேருந்து அரைஸ் ஆகிற மியூட்டேஷன் அரைஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம், சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து செக்ஸ் டிட்டர்மினேஷன். எப்படி செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறது, இது ஆனா பெண்ணா அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம், அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, the mechanism of sex determination has always been puzzled. எப்படி முன்னாடி வரைக்கும் எப்படி இந்த ஜெனடிக்ஸ் வந்து பிளேக்கு வர முடியாது, அதாவது மெண்டல், டிஹெச் மார்கன் அவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இந்த செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுன்றது ரொம்ப குழப்பமாகவே இருந்தது. The initial clue about the genetic chromosomal mechanism of the sex determination can be traced back the some of the experiment carry out in இன்செர்ட்ல கேரி அவுட் பண்ணல, சில எக்ஸ்பெரிமெண்டால வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்னா. ஓகேவா, in fact the cytological observation made the number of insert lead to the development of concept of the genetic chromosomal basis of sex determination. யார் பண்ணிருப்பா, என்கிங் in 1891 who traces the specific nuclear structure of all the spermatogenesis in few insects, and it was observed by him that 50% of sperms are receive this structure. After spermatogenesis, where the other 50% of sperms body did not receive it, Enking gave it a number of the structure as H body. சொல்லுவோம் என்ன சார் படிச்சுட்டே போறீங்க சார், என்ன சார் நிறுத்துங்க சார் நில்லுங்க, நான் சொல்றேன். ஓகேங்களா, செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி பண்ணலாம், அதாவது என்கிங்ற ஒரு வந்துட்டு இன்செக்டை பார்க்குறாரு. இன்செக்ட்ல பார்த்த உடனே இன்செக்ட் எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் இன்செக்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ண போறோம். ஓகேங்களா, இன்செக்ட்ல வந்துட்டு ஒரு நிமிஷம்,
இன்செர்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் வந்துட்டு 12 குரோமோசோம் இருக்குமா. அதான் நோட் பண்ண கவனிச்சுங்க. 12 குரோமோசோம் இருக்கும். இந்த 12 குரோமோசோமில் ஸ்ப்ளிட் பண்ணால் எப்படி இருக்கும்? கேமிட்ஸ் போயிடுச்சுன்னா 6 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இந்த 6 குரோமோசோமில் வந்துட்டு எப்படி பிரச்சனை இருக்குன்னா 5 ஆட்டோசோமு ப்ளஸ் ஒரு குரோமோசோன் இருக்குது. இங்கேயும் 5 ஆட்டோசோமு ப்ளஸ் ஒரு குரோமோசோன் இருக்குது. பட் இந்த குரோமோசோன் என்னன்னு தெரியல. ஓகேவா? அது என்னன்னு தெரியல. மேத்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெரிவேஷன் இருக்கும். ஓகேங்களா? நான் சும்மா சொல்கிறேன். 12 + 3 = h அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெச்சை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? தெரியாத ஒரு நம்பரை, அது தெரியாத ஒரு டேர்மை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹெச்ன்னு சொல்லுவோம். தெரியுமா உங்களுக்கு? அது வந்துட்டு மேத்ஸ் டேர்மில் சொல்லுவோம். லெட் அசியூம் இட் இஸ் அ ஹெச்ன்னு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாரு? இதை வந்து ஹெச்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. ஹெச்ன்னு அசியூம் பண்ணதுனால அதுக்கு ஹெச் குரோமோசோன்னு பேரே வந்துருச்சு. ஓகேவா? அப்போது ஒரு ஹெச் குரோமோசோன் இருக்கு. ஓகேக்கா? எப்படி இந்த ஹெச் ஒய்ன்னு எப்படி வந்துச்சு தெரியும் பார்த்தீங்களா? லெட் அசியூம் இட் ஆஸ் ஹெச்ன்னு சொல்லுவோம். ஏன் வாய் வளருது? ஏன் ஹெச்ன்னு சொல்கிறோன்னா, நம்ம ஒரு டேர்ம் தெரியல, அது என்ன டேர்ம்னு தெரியல, அதை நம்ம ஹெச் டேர்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதை வந்துட்டு அதை நேமாகவே வச்சுட்டாரு. ஓகே, அது என்ன டேர்ம்னு தெரியலனா 12 குரோமோசோன் இருக்கு. இதில் ஃபீமேலில் வந்து 12 குரோமோசோன் இருக்கு. அந்த 12 குரோமோசோனில் கேமிட்ஸாக பிரியும் போது 5 குரோமோசோன் + 1H, 5 குரோமோசோன் + 1H. ஓகேங்களா? அப்போது இப்படி 12 குரோமோசோன் 2H ப்ரெசென்ட் ஆயிருந்தா அது வந்துட்டு ஃபீமேல். அதே மெயிலில் பார்த்தீங்கன்னா 11 குரோமோசோன் தான் இருக்குமா. மெயிலில் பார்த்தீங்கன்னா 11 குரோமோசோன் தான் இருக்குமா. இந்த 11 குரோமோசோன் எப்படி பிரியும்னா 6, 5 அப்படி பிரியுமா. 6ல் வந்து எப்படி இருக்குன்னா 5 + 1H, இங்கே 5 + 0 எதுவுமே இருக்காது. 5 + 1H, 5 + 0ன்னு இப்படி தான் ப்ரெசென்ட் இருக்கும். ஓகே ஓகேண்ணா, இது ரெண்டு தான் ப்ரெசென்ட் இருக்கு. ஓகேவா? அப்போ 5 + 0 ப்ரெசென்ட் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொன்னோம்? HO பாடின்னு அப்படின்னு சொல்லுவோம். HOன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே ஒரு இதுவுமே இல்லை, ஒரு H தான் ப்ரெசென்ட் இருக்கு, HO பாடி. பட் இது நம்ம என்ன சொல்கிறோம்? HHன்னு சொல்லுவோம், ஃபீமேல். ஓகே ஓகேண்ணா. இப்போ நார்மலாக இப்போது என்ன நடக்குதுன்னா ஃபீமேல் தானே இது, இந்த எக்கும் இந்த ஸ்போமும் ஃபியூஸ் ஆகுது. இந்த எக்கும் இந்த ஸ்போமும் ஃபியூஸ் ஆகுது. ஓகேண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கலரை மாற்றி வரைஞ்சிடுறேன். கலரை மாற்றி வரைஞ்சா உங்களுக்கு புரியும். அதாவது 11 இருக்குது, அதில் வந்துட்டு 6, 5. இந்த 6 எப்படி வருது? 5 × ஒரு H, 5 + 5 + ஒரு H. இது வந்துட்டு 5 + 0 HO பாடின்னு சொல்லுவோம். இப்போது இதுவும் ஃபியூஷன் நடக்கும்போது இந்த எக்கோட இந்த ஸ்போமு போய் அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு ஸ்போம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்போம்ஸில் வந்துட்டு இந்த கேமெட் இருக்கிறது போய் அட்டாச் ஆயிடுச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க. இங்கே என்ன இருக்குது? 6 H's இருக்குது. இப்போ 6, அதாவது 5 + 5 10 + 2H. இப்போ என்ன வருது? 12. அப்போ 12 வந்துச்சுன்னா என்னது? ஃபீமேல். ஏன் 12 குரோமோசோம் ப்ரெசென்ட் ஆகுது? ஃபீமேல். புரிஞ்சுதா கண்ணா? இதுவும் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே 5 5 5 10, 2 H இருக்குது, ப்ளஸ் 2H 12 கிடைக்குது. 12 குரோமோசோன் இருக்குது. 12 குரோமோசோன் அதாவது ஃபீமேல். அப்படியே மெயில் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த குரோமோசோனும் இந்த எக்கும் இந்த ஸ்போமும் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன வரும் பாருங்களேன்? 5 + 5 10 + ஒரு H தான் இருக்குது, H. அப்போ 11 வந்துச்சுன்னா மெயில். இது எதில்? இன்செக்டில். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, இது இன்செக்டில், ஹியூமனில் இல்லையா, வேறு இதுலேயும் இல்லை, அனிமல்ஸ்லாம் இல்லை. இது வந்து இன்செக்டில் என்கிங் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? அவர் என்கிங் வந்துட்டு இந்த லெட்ஸ் அசியூம் Hன்னு சொன்னதுனால ஒரு H குரோமோசோன் வச்சாச்சு. ஓகேவா? இல்லை H குரோமோசோன் மட்டும் தான் இருக்கும், Y குரோமோசோன் இருக்காது. அதை நம்ம ஓன்னு சொல்கிறோம். ஒரு குரோமோசோனே இருக்காது, குரோமோசோன் இல்லை. ஓகே, அதான் ஓன்னு சொல்கிறோம். ஓகே, ஏன்னா அதில் 11 குரோமோசோன் தான் மெயிலில் இருக்கும், 12 குரோமோசோன் தான் இருக்கும். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இப்போ நம்ம ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் 23 குரோமோசோன் மேலுக்கும் இருக்கும், 23 குரோமோசோன் ஃபீமேலுக்கும் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் இன்செக்டில் அப்படி இருக்காது. இன்செக்டில் எப்படி இருக்குன்னு பாருங்க, 12 குரோமோசோன் ஃபீமேலுக்கு இருக்குது, 11 குரோமோசோன் மேலுக்கு இருக்குது. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அப்போ எது ஃபியூஸ் ஆகும்போது 12 குரோமோசோன் வந்துச்சுன்னா, ரெண்டும் ஃபியூஸ் ஆகி 12 குரோமோசோன் வந்துச்சுன்னா அது ஃபீமேலு. ரெண்டும் ஃபியூஸ் ஆகி 11 குரோமோசோன் தான் வந்துச்சுன்னா அது மெயிலு. இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. அதை அவர் எப்படி அசியூம் பண்ணியிருக்காருன்னா H பாடின்னு அசியூம் பண்ணியிருக்காரு. ஓகேவா? லெட்டர் கீப் இட் அஸ் Hன்னு சொல்லிடுவாங்க. லெட்டர் H பாடி அசியூம் பண்ணியிருக்காரு. அப்புறம் H பாடி எங்கிங் வாஸ் இன் ஃபேட் ஆஃப் குரோமோசோம் and this is why it is given as the name of H chromosome. ஓகேவா? அவர் லெட் கீப் இட் அஸ் H அப்படின்னு சொல்லிட்டு H பாடி நேம் பண்ணிட்டார். அவர் H பாடி நேம் பண்ணனால அதுக்கு H chromosome சரி அவரே கண்டுபிடிச்சா லெட்டர் கீப் இட் அஸ் Hன்னு வச்சிரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? It was also observed that in a large number of insert of mechanisms the sex determination is HO type. ரொம்ப ரொம்ப முக்கியம் நீட் பேஸ்ல குட்டியும். நீட் பேஸ்ல இன்செக்ட்ல செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி நடக்கும்னா HO டைப்ல வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்கலாம். ஓகேங்களா? மேமல்ஸ்ல அதாவது நம்ம மனுஷங்கள்ல எப்படி இது நடக்கும் அப்படின்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் HY குரோமோசோம் HY டைப்ல. ஓகேவா? அப்ப இன்செக்ட்ல எப்படி நடக்குது? HO குரோமோசோம் HO டைப்ல நடக்குது. மேமல்ஸ்ல அதாவது நம்ம மனுஷங்கள்ல எப்படி நடக்குதுன்னா HY டைப்ல நடக்குது. ஓகேவாக்கா? இது வந்து HO டைப் ஃபார் இன்செக்ட். எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். All X bears an additive H chromosome besides other chromosome. ஓகேவா? அதர் குரோமோசோம் ஆட்டோசோம்ஸ். H குரோமோசோம் இல்லாத மிச்ச குரோமோசோம் நம்ம சொல்றோம் ஆட்டோசோம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 23 குரோமோசோம் இருக்கு. 23 குரோமோசோம்ல 22மே என்னது ஆட்டோசோம்ஸ். 22மே ஆட்டோசோம்ஸ். மிச்சம் இருக்கிற HH இருக்கலாம் இல்ல HY இருக்கலாம். அது நம்ம என்ன சொல்றோம்? H குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது என்ன பண்ணுது? செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஃபீமேல வந்துட்டு 11 ஆட்டோசோம்ஸ் இருக்கு, ஒரே ஒரு செக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி மெயில்ல பாத்தீங்கன்னா 10 ஆட்டோசோம்ஸ் இருக்கு, ஒரே ஒரு செக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஓகேவா கண்ணா? ஒரு பேரா இருக்கும். ஓகேங்களா? another hand some of the sperms bear H chromosome whereas do not. ஒரு இதுல H chromosome இருக்கும், சில இதுல இருக்காது. ஓகே, அதான் H0 ன்னு சொல்லுவோம். egg fertilized by the sperms having H chromosome. இல்ல இது 9 நினைக்கிறேன் 19. yes egg fertilized by the sperms having H chromosome became females and those who fertilized by the sperms do not have the H chromosome became males. ஓகேங்களா? ரெண்டுத்துலயும் H இருந்துச்சுன்னா ஃபீமேல்ஸா வரும். அதாவது டோட்டலா 12 இருந்துச்சுன்னா H ஃபீமேல்ஸா வரும். H பியர் ஆகல, ஒன்றுத்துல H பியர் ஆகல, ரெண்டுத்துலயுமே H பியர் ஆகல அப்படின்னா அது வந்துட்டு மெயிலா போயிடும். Do you think the number of chromosome is male and females are equal? கண்டிப்பா இல்லை. அக்கார்டிங் டு இன்செக்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இன்செக்டை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஈக்குவலாக இல்லை, பட் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். Do you involve that H chromosome in the determination of sex is was designed due to the involvement of H chromosome, the determination of sex is was designed by the sex chromosome and rest of the chromosomes were named as autosomes. Okay, rest of the chromosomes வந்து எப்படி நேம் பண்றாங்க? ஆட்டோசோம்ஸ் சொல்றாங்க. grasshopper is also an example for HO type. இப்போ பார்த்தோம்ல இதுதான் grasshopper. HO type க்கு என்ன எக்ஸாம்பிள்? grasshopper தான் எக்ஸாம்பிள். Sex determination in which males have only H chromosome besides autosomes, where females have a pair of H chromosome. females-க்கு pair of H chromosome இருக்கும். Okay. These observations lead to the investigation of number of species to the understand of mechanism of sex determination. In number of other species, the mammals including males have HY type of sex chromosome. நமக்கு எப்படி இருக்கு? HY type of sex chromosome இருக்கு. அது எப்படி நம்ம சொல்றோம்? ஓகேங்களா? In which both the males and females have same number of chromosome. எல்லாருக்குமே same number of chromosome இருக்கும். ஓகேவா? இன்செக்ட்ல எப்படி இருந்துச்சு? 11 குரோமோசோம் 12 குரோமோசோம் மாறி இருந்துச்சு. ஓகேவா? இங்க பாருங்க. எஸ், இங்க பாத்தீங்கன்னா 10 12 11 12 அப்புறம் மாறி ஃபீமேலுக்கு மேலுக்கு இருந்துச்சு. பட் இன் கேஸ் ஆஃப் மேமல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்குமா. Among the males, H chromosome is present, but its counterpart is distinctly smaller. That is called as a Y chromosome. மேல்ல வந்துட்டு H chromosome present இருக்கு, பட் அந்த பேர்ல H chromosomeல வந்துட்டு ஒரு குரோமோசோம் வந்து ஷார்ட், அதாவது ஹைட் வந்துட்டு கம்மி குட்டியா இருக்கு. இது வந்துட்டு H குரோமோசோம் வச்சுக்கோங்களேன். ஒரு குரோமோசோனோட ஹைட் வந்துட்டு குட்டியூண்டு இருக்கு. அதை நம்ம என்ன சொல்றோம்? ஒயிட் குரோமோசோம் சொல்றோம். ஓகேவா? அப்போ HY எதுல பார்க்க முடியும்? மெயில்ல தான் பார்க்க முடியும். ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 2 குரோமோசோமுமே நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம என்ன சொல்றோம்? HCHன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஒய் குரோமோசோம்லாம் ஒண்ணுமே இல்லை கண்ணா. ஐயோ, இங்க பாருங்க.
ஒரு டெரிவேஷன் வருதா இப்படி போய் இப்படி இதாகுதா அந்த ரிட்டார்டேஷன் ஒரு குரோமோசோம் வந்து ஹைட் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் செக்ஸ் குரோமோசோம் ஒரு கம்மியாக இருக்கும் அதை நம்ம ஒய் குரோமோசோம் சொல்லுவோம் அந்த ஒய் குரோமோசோம் எங்கே பிரச்சனை இருக்குது மெயிலில் தான் பிரச்சனை இருக்குது ஓகேவா ஃபீமேல் ஹவவர் ஹேவ் a pair of H chromosome both females and males bear the same number of autosomes ரெண்டுத்துலையுமே சேம் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் தான் இருக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கும் 22 எத்தனை இருக்கும் 22 ஓகேவா அதோட ஒரு pair of sex chromosome சேரும் Hence, the males have autosome plus HY, while the females have autosome plus HH. In human beings and in Drosophila, the males have X and Y chromosome. Okay, X and Y type வந்து males இருக்கு Drosophila இருக்கு ஓகேங்களா have a pair of H chromosome besides the autosome. In the above description, you have studied about the two types of determination of H chromosome. அதாவது HO type படிச்சோம் HH type படிச்சோம் HY type படிச்சோம் But in both cases, male produces two different types of gametes. Male என்ன பண்ணுது two different types of gametes produce பண்ணுது. Either with or without H chromosome. With or without H chromosome எது produce பண்ணுது insertல produce பண்ணுது. With or without chromosomeல insertல produce பண்ணுது. Or some gametes H with Y chromosome. Y chromosome produce பண்ணுது. ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு யார் determine பண்றா? Sex of the chromosome யார் determine பண்றா? Male. இதில் HO குரோமோசோம்லையும் HY குரோமோசோம்லையும் யார் டிட்டர்மைன் பண்ணுறா அந்த டைப்பில் யார் டிட்டர்மைன் பண்ணுறா மெயில் ஓகேவா அப்போ நாம் ஒரு குழந்தை வந்துட்டு அம்மான்ற மாதிரி ஒரு குழந்தை வந்துட்டு ஆணா பார்க்கணுமா பெண்ணா பார்க்கணுமா டிட்டர்மைன் பண்ணுறது யாராக இருக்கா அப்பாவாக தான் இருக்காங்க ஓகேங்களா ஏன்னா அப்பா கிட்ட தான் Y குரோமோசோம் இருக்கு இப்போ இதே தான் இப்போ 22 + HH ஃபீமேலு கிராஸ் 22 into HY plus HY இங்கே என்ன இருக்குது HH ஃபீமேலுக்கு இருக்குது HY மேலுக்கு இருக்குது இப்போது இங்கேருந்து என்ன கேமெட் ஃபார்ம் ஆகும் H கேமெட் ஃபார்ம் ஆகும் இங்கே ஒரு H கேமெட் ஃபார்ம் ஆகும் அப்பா கிட்டேருந்து H கேமெட் ஃபார்ம் ஆகும் Y கேமெட் ஃபார்ம் ஆகும் இந்த ரெண்டு கேமெட் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா பிறக்க போகிற குழந்தை ஃபீமேலாக தான் இருக்கும் ஒருவேளை இந்த ரெண்டு கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா பிறக்க போகிற குழந்தை மெயிலாக தான் இருக்கும் ஓகேவா அப்போது மெயிலை டிட்டர்மைன் பண்ணுறது செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது ஃபீமேல் இல்லை மெயில் இதில் HY குரோமோசோமில் அதே மாதிரி தான் HOவில் பார்த்தீங்கன்னா HOவில் H பிரச்சனை இருக்கும் O பிரச்சனை இருக்குது ஓகே ஒரு மெயில் தான் டிட்டர்மைன் பண்ணும் 11 குரோமோசோம் 12 குரோமோசோம் பார்த்தோம் இல்லை ரெண்டுத்துலையுமே HH பிரச்சனை இல்லை HO பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து மெயில் ஒருவேளை ரெண்டுத்துலையுமே HH பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேலும் பார்த்தோம் அப்போ இந்த மெயில் டிட்டர்மைன் பண்ணுறதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா such types of sex determination mechanism designated by the male நம்ம என்ன சொல்கிறோம் மெயில் ஹெட்டிரோகேமிட்டி மெயில் ஹெட்டிரோகேமிட்டினா மனுஷன் அதாவது ஆம்பளை தான் என்ன பண்ணுறாரு செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது அப்படி ஆம்பளையால் அதாவது மெயிலால் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய செக்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் மெயில் ஹெட்டிரோகேமிட்டின்னு சொல்லுவோம் ஃபீமேலால் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய செக்ஸ் ஓகே அது என்ன செக்ஸ்னா பேர்ட்ஸ்லாம் எப்படி பார்ப்போம்னா ஃபீமேல் தான் டிட்டர்மைன் பண்ணுமா அது பிறக்க போகிற குட்டி வந்துட்டு ஆணாக இருக்கணுமா பெண்ணாக இருக்கமான்றது ஃபீமேல் தான் டிட்டர்மைன் பண்ணுவோம் இதில் பேர்ட்ஸில் அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டின் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அடுத்தது படிப்போம் இன் சம் அதர் கேஸ் எக்ஸாம்பிள்ஸ் பேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் அப்சர்வ்டு அங்கே என்னது டிஃப்ரெண்ட் மெக்கானிசமே அப்சர்வ் ஆயிருக்கான் எங்க எனக்கு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் இப்போ இன்செக்ட்லையும் சரி மெயிலையும் சரி ஒரே டைப் ஆஃப் மெக்கானிசம் தான் இருக்கு ஓகேவா அங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெக்கானிசம் இருக்கு இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெக்கானிசத்துக்கு நம்ம HYன்னு போட முடியுமா HYன்னு போட நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா இது ஒரு டைப் ஆஃப் மெக்கானிசம் இது ஒரு டைப் ஆஃப் மெக்கானிசம் ஓகேங்களா அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெக்கானிசத்துக்கு அவன் என்ன போட்டானா ZWன்னு போட்டிருப்பார் Zனா H Wனா Y வேறு ஒன்றுமே இல்லை ஓகேண்ணா ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெக்கானிசம் இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் HYன்னு போட்டால் கன்ஃபியூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக தான் என்ன போட்டிருப்பாரு ZWன்னு போட்டிருப்பாரு இதில் வந்துட்டு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும் இந்த கோடியை பாருங்களேன் இது என்னது இது வந்துட்டு மெயிலு இது வந்துட்டு ஃபீமேல் இங்கே பாருங்க ஃபீமேலில் தான் என்ன இருக்கும் Y குரோமோசோம்னா W பிரச்சனை இருக்கும் W குரோமோசோம் பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா இப்போ W எதில் பிரச்சனை இருக்குது ஃபீமேலில் பிரச்சனை இருக்குது அதாவது ஃபீமேல் தான் இதில் பண்ணும் பேர்ட்ஸில் வந்து டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா ஓகேவா இது அப்படியே பாருங்க மெயில் தான் இதில் பிரச்சனை மெயிலில் தான் பிரச்சனை இருக்குன்னு இது வரைக்கும் பார்த்துருந்தோம் பட் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் தான் டிட்டர்மைன் பண்ணுது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் produced by females அந்த ஃபீமேல்ஸால் ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட நம்ம என்ன சொல்லுவோம் ஃபீமேல்ஸ் ஹெட்டிரோகேமிட்டின்னு அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றுமே இல்லை கண்ணா புரிஞ்சுதா இல்லையா நல்லா பார்த்துக்கோங்க
இது வரைக்கும் மெயில் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் இது டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்னால தான் நம்ம ZW போட்டுருவோம். HY தான். பட் HYன்னு போட்டால் நீங்கள் மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. என்னடா மெயிலுக்கு போய் HHன்னு போட்டிருக்கே, இங்கே மெயில் வந்து HH தானே வரணும், HY தான் என்ன மெயில் HYன்னு போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா ZZன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ZZன்றது மெயில் தான், ZYன்றது ZWன்றது ஃபீமேல். இங்கே ஃபீமேல் தான் டிட்டர்மைன் பண்ணுது அந்த பிறக்க போகிற அந்த குஞ்சு வந்துட்டு என்னவா இருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? எக் தான் டிட்டர்மைன் பண்ணும், ஸ்பெர்ம் டிட்டர்மைன் பண்ணாது. வேற ஹியூமன்ஸ்லாம் யார் டிட்டர்மைன் பண்றா? ஸ்பெர்ம் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஓகேங்களா? ஹியூமன்ஸ் ட்ரோசோஃபிலாலாம் யார் டிட்டர்மைன் பண்ணா? ஸ்பெர்ம் தான் டிட்டர்மைன் பண்ணும். வேற இன் கேஸ் ஆஃப் பேர்ட்ஸ்க்கு வந்து யார் டிட்டர்மைன் பண்ணுவா? எக் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. In order to have a distinction with the mechanism of sex determination described earlier, the two different sex chromosomes of a female birds are designated to be the Z and W chromosome. In this, the females have one Z and one W chromosome, whereas the males have a pair of Z chromosome besides the autosomes. ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல, Z and H and Y மாறி மாறி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. சூப்பர். இப்போ நம்ம ஹியூமன்ல செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேவா? முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இதை அப்படியே ஸ்கிப் பண்ணலாம் நினைக்கிறேன். முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் எப்படி நடக்குது. 22 ஆட்டோசோம் பிரச்சனை இருக்கு. 22 ஆட்டோசோம் பிரச்சனை இருக்கிறதுல வந்துட்டு பிளஸ் H குரோமோசோம் இருந்துச்சுன்னா அது என்னது? ஃபீமேல். HY குரோமோசோம் இருந்துச்சுன்னா மேல். ஓகேவா? இது நம்ம மறுபடியும் நம்ம போட்டு இங்கே போட்டே காமிச்சாச்சு. இங்கே இஷ்டப்பட்டோம்னா இங்கே போட்டே காமிச்சாச்சு. இவ்வளோ தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் மேல். ஓகேங்களா? ஹியூமன்ஸ். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்கான்றதை மட்டும் நம்ம ஜஸ்ட் படிச்சுட்டு போயிடலாம். It has already been mentioned that the sex determining mechanism of a case of a human is a HY type. நமக்கு என்ன டைப் இருக்கு? நல்லா ஞாபகம் வச்சுங்க. HY டைப். மேமல்ஸும் சரி, இன்செக்ட் கிடையாது. இந்த ட்ரோசோஃபிலாக்கெல்லாம் HY டைப் தான். 23 குரோமோசோம் பிரசன்ஸ். அதுல 22மே எப்படி இருக்குமோ ஆட்டோசோம்ஸா இருக்குமா, பிளஸ் ஒன் பேர் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம். செக்ஸ் குரோமோசோம் HH இருக்கலாம், HY இருக்கலாம். These are the autosomes. A pair of H chromosome are present in the female, whereas the presence of H and Y chromosome, நல்லா பாருங்க, H and Y chromosome தான் என்ன கேரக்டர், என்ன டைப் ஆஃப் செக்ஸ்ன்றதை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்றாங்க. During spermatogenesis is sperm formation. அப்போமா among the males two type of gametes இருக்கு. அதுல 50% சான்ஸ் வந்துட்டு H ஆ இருக்கும், 50% Y ஆ இருக்கும். ஓகேவா? அப்போ பறக்க போற குழந்தை வந்து 50-50 சான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி தான் பிறக்கும். 50% வந்து இதா இருக்கும், 50% வந்து என்ன இருக்கும்? Y குரோமோசோம் இருக்கும். Besides autosomes, autosome இல்லாம, autosome தவிர்த்துட்டு இருக்கும். autosome இருக்கு, இது இருக்குன்றாங்க. Female however produce only one type of ovum. ஒரு எக் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல கிளியரா படிச்சிருப்போம். நிறைய மேல்ஸ், நிறைய ஸ்பெர்ம் வந்து நமக்கு இதுல ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஒன்லி ஒரு எக் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபீமேல்ல இப்போ ரீப்ரொடக்ஷன் டைப் அது என்ன இருக்கும்? H குரோமோசோம் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா HH அந்த பேர் வந்து HS குரோமோசோம் மட்டும் தான் இருக்கும். There is a equal probability of fertilization ovum with a sperm carried either H or Y. ஸ்பெர்ம்ல H கேரி ஆகுதா? அது ஃபர்ஸ்ட் போய் அந்த ஸ்பெர்ம் போய் மீட் பண்ணதுல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம்ல வந்து அவன் H கேரி பண்ணி போறானா இல்ல Y கேரி பண்ணி போறானா, அந்த டிட்டர்மைன் பேசிஸை வச்சு தான் அந்த குழந்தை வந்துட்டு ஆனா பொண்ணா அப்படின்னு கலக்க முடியும். ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் த ovum fertilized with the sperm carrying a X chromosome, S chromosome இருந்தாச்சுக்கும் ஃபீமேல் பிறக்கும். Y chromosome இருந்துச்சுன்னா result in male offspring, ஆம்பளை புள்ள பிறக்கும். ஓகேங்களா? அப்போ டிட்டர்மைன் பண்றது யாரு? மென்னு தான். நம்ம உலகத்துல, நம்ம நாட்டுல, எஸ்பெஷலி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல, நம்ம ஸ்டேட்ல வந்து ரொம்ப காலமா ஒரு மூட நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகேவா? நம்ம கண்ட்ரியில டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் மட்டும் சொல்லுவோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்திய நாட்டில் வந்துட்டு ரொம்ப காலமாக ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. பெண்கள் தான் செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறாங்க, அதாவது குழந்தை ஆனா பிறக்கணுமா பெண்ணா அப்புறமா டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சயின்டிஸ்ட்லாம் சொன்னதுக்கப்புறம் பெண்கள் டிட்டர்மைன் பண்ணடா, பசங்களா நீங்கள் தானே டிட்டர்மைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? பசங்க தான், இப்போ ஆம்பளைங்க தான் ஒரு குழந்தை வந்து பெண்ணா பிறக்கணுமா இதாக பிறக்கணும். ஏன்னா நம்ம ஸ்பெர்ம்ஸ் ஒன்று H குரோமோசோம் கேரி பண்ணி போயிடுச்சுன்னா ஃபீமேலாக மாறிடும், Y குரோமோசோம் கேரி போய் பண்ணிச்சுன்னா மேலாக மாறிடும். ஓகேங்களா? அது வந்து ப்ராபபிலிட்டி மாறி 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 வரலாம். இப்போ கண்டினியூஸாக ஒரு 10 குழந்தை வந்துட்டு மேலாக பிறக்கலாம், அதுக்கப்புறமா மறுபடியும் மேலாகவே பிறக்கலாம், இல்லை ஃபீமேலா வரலாம், இல்ல கண்டினியூஸா ஃபீமேலா வரலாம், அதுக்கப்புறம் ஃபீமேலா வரலாம், மேலா வரலாம். சோ டிட்டர்மைன் பண்ண முடியாது. 50% ஆஃப் ப்ராபபிலிட்டி சான்சஸ் தான் இருக்கு. It is also evident that each pregnancy there is always a 50%, always a 50% probability whether it is a male or female child. It is unfortunate that the society women blamed for giving birth. நம்ம சொசைட்டில வந்துட்டு women தான் blame பண்ணிட்டு இருப்போம். Female children to have been ostracized and ill treatment because of the false notion. ஓகேவா? ரொம்ப வருஷமா இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி, நம்ம சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறம் பைத்தியக்கார பசங்களா நம்ம பொண்ணுங்க டிட்டர்மைன் பண்ணலடா, பசங்க டிட்டர்மைன் பண்ணணும்னு சொன்னோன்னே இவங்க வந்துட்டு மாறிட்டாங்க. ஓகே, மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன், யாருக்கு தெரியும். பட் நீங்கள் மாறிடணும், நல்லா புரிஞ்சுவாங்க. மெயில் தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க, வெதர் இட்ஸ் கோயிங் டு பி மேல் ஆர் ஃபீமேல்ன்றத மெயில் தான் டிட்டர்மைன் பண்ணுறது, நாட் அபவுட் த ஃபீமேல்ஸ். ஓகேவா? இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் அனிபி ஓகே பார்த்தாச்சு. இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் அனிபி எப்படி நடக்கும்? அனிபி தானாகவே இது பண்ணிடும். ஓகேங்களா? அது சூப்பராக இருக்கும் அந்த அனிபி பாடுறது. இங்கே பாருங்களேன்,
மியாசிஸ் நடந்து 32 குரோமோ, அதாவது இங்கே வந்து எவ்வளோ 32 குரோமோசோனு 16 குரோமோசோன் இருக்கும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தலாமா? ஒரு செட் ஆஃப் குரோமோசோனில் வந்துட்டு ஹனிபி, ஓகேவா, ஹனிபின்னு போட்டுரு. ஹனிபி டிஃப்ரெண்டாக நடக்கும்னா ஒரு செட் ஆஃப் குரோமோசோனில் வந்துட்டு 16 இது பிரச்சனை இருக்கு. ஒரு செட்டில் 16 குரோமோசோன் பிரச்சனை இருக்கும். அப்போ 2 செட்டில் வந்துட்டு எத்தனை பிரச்சனை இருக்கும்? 32 பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? 16 பிரச்சனை இருந்துச்சுன்னா அது மெயிலு, 36 பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஃபீமேல். இப்போ ஃபீமேல் ஃபீமேலு மெயிலு ஃபியூஷன் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். கேமிட்டோஜெனிசிஸ் மைட்டாசிஸில் நடந்து, மைட்டாசிஸில் நம்ம பார்த்துருப்போம். மைட்டாசிஸில் நடக்கும், ரிடக்ஷன் டிவிஷன் மட்டும் இல்லை, அது மைட்டாசிஸ் நடக்கணும். இதில் வந்து மியாசிஸ் நடந்து 2 கேமிட் வந்து ஃபார்ம் ஆகும். சிஸ்டீன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது ஏற்கனவே 16 தான் இருக்குது, இதில் பாதி போகிறேன் அதில். அப்போ மைட்டாசிஸ் நடந்து மறுபடியும் 16 தான் ஃபார்ம் ஆகும். மைட்டாசிஸ் ஆல்சோ ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் இது ரெண்டும் ஃபியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆச்சுன்னு என்ன ஃபார்ம் ஆகும்? 32 which is leading to ஃபீமேலை டிட்டர்மைன் பண்ணிடும். பட் இது இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன ஆகும்னா இது அப்படியே ஒரு 16 போகும், இன்னொரு மெயிலாக மாறிடும். இது ஃபியூஷனே நடக்காது. இந்த 16 வந்துட்டு ஃபியூஷனே நடக்காது. அப்போ இந்த 16 இந்த மெயிலுக்கு வந்துட்டு அப்பா யாருன்னா இந்த மெயிலுக்கு அப்பா இல்லை. இவனுக்கு இந்த ஃபீமேலுக்கு தான் அப்பா இருக்கும், மேலுக்கு அப்பா இருக்காது. முக்கால்வாசி ஸ்டேட்டில் அனிபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேலுக்கு தான் அப்பா இருக்கும், மேலுக்கு அப்பா இருக்காது. இப்போ இந்த ஃபீமேல் வந்து 32 குரோமோசோன் இருக்கா, இந்த 32 குரோமோசோன் இப்படி வந்துச்சு. அப்போ 32 குரோமோசோன் மறுபடியும் 2 அப்புறம் இதோட இதுக்கு அப்பா இவங்க. ஸோ அப்படி புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபீமேல் மேலுக்கு என்ன இருக்கா, ஃபீமேல வந்துட்டு 14 குரோமோசோன் இருக்கு. ஒரே கலர் தான் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஃபீமேல 14 குரோமோசோன், இதில் 32 குரோமோசோன் இருக்கு. ஃபீமேல 16 குரோமோசோன் இல்லை, 32 குரோமோசோன் இருக்கு. மெயிலில் 16 குரோமோசோன் இருக்கு. ஓகேவாக்கண்ணா? இப்போ ஃபீமேலும் மேலும் இருக்கும்போது கேமிட்டோஜெனிசிஸ் நடக்கும். கேமிட்டோஜெனிசிஸ் நடந்து கேமிட் ஃபார்மேஷன் நடக்குது. இப்போ கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும்போது இது ஈஸியாக பிரிஞ்சிடும். 16 மியாசிஸ் நடந்து பிரிஞ்சிடும். மைட்டாசிஸ் நடந்து இது பிரியும். கொடுத்துருப்பாங்க பாரு, மைட்டாசிஸ் தான் நடக்குது. கேமிட்டோஜெனிசிஸ் மியாசிஸ் நடந்து மைட்டாசிஸ் ரிடக்ஷன் நடந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த 16 இருக்குல்ல, இந்த 16 மேட் ஆயிடுச்சுன்னா ஃபீமேல கொடுக்குது. பட் இங்க ரெஸ்ட் ஒரு 16 இருக்குல்ல, இது அப்படியே ஒரு மெயிலா ஃபார்ம் ஆயிருது. இது யாரு கூடமே ஃபியூஸ் ஆகாம அப்படியே மெயிலா ஃபார்ம் ஆயிடுது. அதுதான் அனிபியோட ஸ்பெஷாலிட்டியே. அனிபியோட ஸ்பெஷாலிட்டி அதாவது குழந்தை பறக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்போம் தேவையில்லை அனிபியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஹியூமன்ஸ்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செல்லை வச்சுட்டு இந்த ஆடெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, ஆடெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்லி ஓம்குள்ளே வந்து ஸ்போம் இன்ஜெக்ட் பண்ணாமல் இந்த எண்டோஸ்போம்ஸ் வெளில மட்டும் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இந்த கோட் படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அதே டேர்மில் தான் ஃபீமேல் வந்துட்டு இது. அப்போ இந்த மேலுக்கு ஃபாதர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலுக்கு ஃபாதர் இல்லை, இந்த மேல் அனிபிக்கு ஃபாதர் இல்லை. முக்கால்வாசி மேல் அனிபிக்கு ஃபாதர் இருக்க மாட்டாங்க. அந்த நார்மல் டேர்ம் தான் அது. என்னதுலாம் அந்த அனிபீஸ் வந்து பார்க்க முடியும். அதுதான் அனிபீஸில் பார்க்க முடியும். ஓகேவாக்கண்ணா? அதாவது ஒரு செட் ஆஃப் குரோமோசோன் 16, 2 செட் ஆஃப் குரோமோசோன் இது 32, 2 செட் ஆஃப் குரோமோசோன் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஃபீமேல், ஒரு செட் மட்டும் பிரச்சனை ஆயிடுச்சா மெயிலே. இன்னுமே ஃபியூஷன் ஆகாமல் கூட இந்த மெயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? அதை நம்ம என்ன சொல்றோம்? பார்த்தினோஜெனிசிஸ் சொல்றோம். கார்பின் என்னது? ஃப்ரூட் ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். இங்க பார்த்தினோஜெனிசிஸ்னா ஆர்கானிசம் ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். பார்த்தினோ கார்பி என்னது? ஆர்கன் ஃபார்ம் ஆகும். ஆர்கன் என்னது? ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது. ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது. ஃப்ரூட்ன்றது ஒரு ஆர்கன் தான், ஒரு என்டையர் ஆர்கானிசம் இல்லைல்ல. ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது. ஃப்ரூட்ன்றது ஒரு ஆர்கன், மறந்துடக்கூடாது. ஃப்ரூட்ன்றது ஒன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் தான், அதுவே பிளான்ட் கிடையாது, ஒன் பார்ட் ஆஃப் த பிளான்ட். வேர் இன் கேஸ் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸ்ல பார்த்தினோஜெனிசிஸ்னா புதுசாக தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? பார்த்தினோஜெனிசிஸ்ல வந்துட்டு ஆர்கானிசமே ஃபார்ம் ஆகுது. ஒரு புது என்டையர் அனிபியே ஃபார்ம் ஆகுது. புது அனிபியே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? எப்படி இதெல்லாம் நடக்குது? வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் நடக்காம
ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் இப்படி ஃபார்ம் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம், பார்த்தினோகார்பி. ஃப்ரூட்னா பார்த்தினோகார்பினா ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது. பார்த்தினோஜெனிசிஸ்னா ஒரு ஆர்கானிசமே ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம லைன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். The sex determination in honeybee is based on the number of sex chromosomes individual receive. ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ ரிசீவ் பண்ணுது. இப்போ 16 ரிசீவ் பண்ணிச்சுன்னா அது மெயிலாக இருக்கும், 32 ரிசீவ் பண்ணிச்சுன்னா அது வந்து ஃபீமேலாக இருக்கும். ஓகேவா கண்ணா? அண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபார்ம்டு பை த யூனியன் ஆஃப் ஸ்பெர்ம். இது என்னென்ன ஸ்பெர்ம்லாம் பாருங்களேன். யூனியன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் டெவலப்ஸ் அ ஃபீமேல். யாரெல்லாம் ஃபீமேலாக இருப்பாங்க? குவீன் அண்ட் ஒர்க்கர் பி. இப்போ பார்த்துருப்பீங்களா? குவீன் அண்ட் ஒர்க்கர் பி, டான் பி எல்லாம் சொல்லுவோம், ட்ரோன் பீலாம் சொல்லுவோம். ஓகேவா? 3 டைப்ஸ் ஆஃப் பீ இருக்கு. அதில் குவீன் அண்ட் ஒர்க்கர் பீ எப்படி இருக்குமா? ஃபீமேலாக தான் இருக்குமா? அப்போ ஃபீமேலாக அப்போ இப்படி கேட்கலாம். அப்போ ஒர்க்கர் பீக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னா 32 குரோமோசோம். எத்தனை செட் இருக்கும்? 2 செட் இருக்கும். இப்படி தான் கேட்பாங்க, மறந்துடக்கூடாது. ஓகேவா? அப்போ குவீன் அண்ட் ஒர்க்கர் பீல ஃபீமேல் குரோமோசோம், ஃபீமேல் அது. அதில் வந்து 2 செட்ஸ் ஆஃப் 32 குரோமோசோம் பிரச்சனை இருக்கு. அன்ஃபர்டிலைஸ்ட் எக் அஸ் அ மேல் கான் ட்ரோன். மேல் என்னது? ட்ரோன். இப்போ எத்தனை குரோமோசோம் மெயில் இருக்கும்? ட்ரோன்ல எவ்வளோ இருக்கும்? 16 குரோமோசோம் இருக்கும். ஓகேவா கண்ணா? This means that the males have half the number of chromosomes that the female. The females are diploid having 32. Female அளவுக்கு 32 இருக்கு chromosomes, and males are haploid, that is having 16 chromosomes. This is called as a haploid sex determination. Male hetero பாருங்க, male heterogamity பார்த்தோம், ஃபீமேல் heterogamity பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹனிபீல என்ன பார்க்குறோம்? haploidiploid sex determination. haploidiploid sex determination. haploid இருக்கலாம், diploid இருக்கலாம். ஓகேவா? மேல் வந்துட்டு எப்படி இருக்கும்? haploid இருக்கும். ஃபீமேல் வந்து எப்படி இருக்கும்? diploid இருக்கும். ஓகேவா கண்டா? அதான் ஹனிபியோட ஸ்பெஷாலிட்டி. characteristic features that a male produce sperms by mitosis. They do not have father. நான் சொல்ல மாதிரி do not have father and thus cannot have sons. ஃபாதர் இருக்காது, பையனும். அதாவது ஆண் பிள்ளைக்கு அப்பாவும் இருக்க மாட்டான், பையனும் இருக்க மாட்டான். ஆணாக இருந்தீங்கன்னா உனக்கு அப்பாவும் இல்லை, உனக்கு பையனும் இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்க, டாட்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிராண்ட் ஃபாதர் அண்ட் கேன் ஹேவ் கிராண்ட்சன். பட் என்ன இருக்குமா? பேரன் இருப்பாங்கன்னா பேத்தி இருப்பாங்க. உங்க தாத்தா இருப்பாரு, பேரன் இருப்பான். ஆனால் எனக்கு அப்பா இல்லை, எனக்கு பையன் இல்லை, பட் எனக்கு தாத்தா இருக்கான், எனக்கு பேரன் இருக்கான். ஓகேவா? அப்படி இருக்கலாம். ஓகேவா கண்ணா? Birds in sperms or egg is responsible for the sets of chicks. Sets of chicks யார் டிட்டர்மைன் பண்றா? எக் தான், ஃபீமேல் தான் டிட்டர்மைன் பண்றா. ஓகேவா? செட்ஸ் ஆஃப் யார் டிட்டர்மைன் பண்றா? எக் தான் டிட்டர்மைன் பண்றா. அதான் முன்னாடி பார்த்தோம். மியூட்டேஷன், ஒரு பர்டிகுலர் செல்ஸ்ல மட்டும் மியூட்டேஷன் நடக்கிறது நம்ம பார்த்தோம். பாத்தீங்களா? ஒரு பர்டிகுலர் செல்ஸ்ல மட்டும் மியூட்டேஷன் நடக்கிறது நம்ம பார்த்துருந்தோம். எத்தனை இருக்கு? முடிச்சிடலாம். Mutation is a phenomenon which result in the alternation of DNA sequence. ஒரு DNA sequenceல வந்துட்டு, ஒரு DNA sequenceல என்னது? இந்த A T அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசின் இப்படி போகல. டிஎன்ஏ சீக்வன்ஸ் இப்படி போகல. அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்லேயே ஒரு அல்டர்னேஷன், ஒரு ஃபார்மேஷன் நடக்கிறது, ஒரு சேஞ்சஸ் நடக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்? மியூட்டேஷன் சொல்கிறோம். கான்சிக்வென்ட்லி ரிசல்ட் இந்த சேஞ்சஸ் ஆஃப் ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப் ஆஃப் ஆர்கானிசம். ஜீனோடைப் ஆஃப் ஃபீனோடைப் ஆஃப் ஆர்கானிசம்ல கான்சிக்வென்ட்லி சேஞ்சஸ் நடக்கிறது. இன் அடிஷன் டு த ரீகாம்பினேஷன், மியூட்டேஷன் இஸ் another phenomenon that leads to the variation in DNA. Phenomena leads to the variation in DNA. நம்ம வந்து அடுத்த சார்ட்ல DNA எலிட்ஸ் கண்டினியூஸ்லி ஃப்ரம் ஒன் எண்ட் டு அதர் எண்ட். குரோமாட்டிட், ஈச் குரோமாட்டிட்னா தெரியல, இது வந்துட்டு இது ஒரு குரோமோசோன். இந்த குரோமோசோன்ல இதுதான் என்னது? குரோமாட்டிட். அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரோமாட்டிட் எப்படி நம்ம தேர்ஃபோர் லோஸ் டெலிஷன் ஆகலாம், டெலிஷன் ஆகலாம், கெயின் ஆகலாம், இன்செர்ட் ஆகலாம், இல்லை டூப்ளிகேட் ஆகலாம். ஓகேங்களா? இன்சர்ஷனா ஒன்று இன்செர்ட் ஆகுறது, டூப்ளிகேஷன் ஒன்று டபுள் ஆகுது. ஒரு குரோமோசோம் அப்படி டெலிட் ஆகுறது, டெலிஷனு லாஸ் ஆகுறது, இன்னொன்று கெயின் ஆகுது, இன்னொன்று கெயின் ஆகுது, இது ஒன்று அப்படியே டூப்ளிகேட் ஆகுது. A segment of DNA result in the alternation of இதனால தான் alternation நடக்கும். ஓகேவா? ஒரு DNA அப்படியே போயிட்டு இருக்குன்னா அதில் DNA பாதி கட் ஆயிடுச்சு, ஒன்று போயிடுச்சுன்னா டெலிஷன் ஆச்சுன்னா ஆல்டர்னேஷன் நடக்கும். இல்லை புதுசாக ஒன்று ஆட் ஆச்சுன்னா ஆல்டர்னேஷன் நடக்கும். இல்லை ஒரே மாதிரி இன்னொரு டூப்ளிகேஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆல்டர்னேஷன் நடக்கும். ஓகேவா? இதனால தான் மியூட்டேஷன்றது. மியூட்டேஷன் எதுக்குன்னா கேன்சர் செல்ஸ்லாம் ஃபார்ம், கேன்சர் செல்ஸாக டிட்டர்மைன் பண்ணுவோம் இல்லையா? Since genes are known for the locator of the chromosomes, alternation in chromosomes results in abnormality and aberration. Abnormalities, aberrations ஒன்று தான். ஓகேங்களா? ஒரு நார்மலாக இருக்கிறது அப்நார்மலாக இருக்கும். ஓகேங்களா?
குரோமோசோமல் அப்ரிவேஷன்ஸ் ஆர் காமன்லி அப்சர்வ்ட் இன் கேன்சர் செல்ஸ். ஓகே, ஒரு பர்டிகுலர் செல்ஸில் வந்துட்டு ஓவரா மியூட்டேஷன் ஆகுது. ஓகேவா, ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் செல்ஸில் இப்போ குவானின் இப்போ இப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடினைன், தைமின், சைட்டோசைன், குவானைன். இதில் இந்த செல்ஸில் மட்டும் முன்னாடி சொன்ன இந்த செல்ஸில் மட்டும் ஒரு பர்டிகுலரான மியூட்டேஷன் நடக்குது அப்படின்னா இந்த செல்ஸில் வந்து உங்களுக்கு மியூட்டேஷன் நடந்திருக்கு. அப்போ இந்த செல்ஸில் மட்டும் 23 என்ன நடக்குது, 23 குரோமோசோமில் அல்டர்னேஷன் நடந்திருக்கு. அல்டர்னேஷன் ஆஃப் இங்கே இதில் மட்டும் ஒரு அல்டர்னேஷன் நடந்திருக்கு. அப்போ 23 மட்டும் என்னது மியூட்டேஷன் செல்ஸ் மியூட்டேஷன் பண்ணி எடுக்குதுன்னா அப்போ உங்களுக்கு கேன்சர் செல்ஸ் அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன், பர்டிகுலர் செல்ஸ் சொல்கிறது. மியூட்டேஷன் அரைஸ் சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏல இருந்து ஒரு அல்டர்னேஷன் நடந்துச்சுன்னா அதை நம்ம வச்சு மியூட்டேஷன் வச்சு கண்டெக்ட் பண்ணுவோம். அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் பேஸ் பேர் எது கண்டெக்ட் ஆகுது, அதில் மியூட்டேஷன் நடக்குதா, இல்லை வேறு ஏதாவது நோய்க்கு வந்து அரைஸ் ஆகும். மோஸ்ட்டாக அந்த கேன்சர் நோய்க்கு தான் அந்த மியூட்டேஷன் வந்து நடக்குது. திஸ் இஸ் நோன் அஸ் அ பாயிண்ட் மியூட்டேஷன். ஒரு பாயிண்ட்ல இருந்து சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏல இருந்து வரை சார் நம்ம சொல்றோம் பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். The examples of such a mutation is sickle cell anemia. சிக்கிள்னா தெரியல, அருவா மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும், அருவா மாதிரி இருக்கும். ஓகேவா, ரவுண்டா இருக்க வேண்டிய அது ஆர்பிசி வந்துட்டு இந்த மாதிரி சிக்கிள் செல்ல இருக்கும். ஓகேங்களா. Deletion and insertion of base pairs of DNA causes a frame sheet mutation. Shift ஆகுது, அது நம்ம அடுத்ததுல படிப்பீங்க. The mechanism of mutation is beyond the scope of discussion at this level. However, there are many chemical and physical factors. நிறைய chemicals and physical factors இருக்கு to induce the mutation. They are referred as a mutagens. ஓகேவா, mutagens என்னதுன்னா எது மியூட்டேஷன் பண்றதுக்கு என்ன ஃபேக்டர், என்ன ஃபேக்டர் வந்துட்டு இந்த மியூட்டேஷன் இன்டியூஸ் பண்ணுது. யார் இந்த பஸ் எடுக்கிறான், அந்த பஸ் எடுக்கிறவன் டிரைவர், பஸ் ஓட்டுறவன் டிரைவ் பண்ணிட்டு போறான். ஓகே, டிரைவிங்னா என்னது மியூட்டேஷன். அப்போ யார் டிரைவ் பண்றா, மியூட்டாஜென்ஸ், அதாவது டிரைவர். ஓகேங்களா, அப்போ யார் அந்த ஃபேக்டர்ஸ் இனிஷியேட் பண்றாலோ, என்ன பிசிக்கல் ஃபேக்டர் என்ன கெமிக்கல் ஃபேக்டர், அதை தான் என்ன சொல்றோம், மியூட்டேஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். UV radiation can cause a mutation is in organism, it is a mutagen. அப்போ UV radiation தான் என்ன பண்ணுது, மியூட்டேஷனை காஸ் பண்ணுது. அப்போ யூவி ரேடியேஷன் என்ன இருக்கு, மியூட்டேஜன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா கண்ணா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் ஓட்டிட்டு போறது பஸ் ஓட்டிட்டு போறது டிரைவர், ஓட்டிட்டு போறது டிரைவிங் நம்ம என்ன சொல்றோம், மியூட்டேஷன் சொல்றோம். யார் பண்ணிட்டு இருக்கா, டிரைவர். ஓகேவா, டிரைவர் யார், டிரைவர் தான் என்னது மியூட்டேஜன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூவி லைட் வந்து நமக்கு மியூட்டேஜன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஜெனடிக் டிசார்டர். ஜெனடிக் டிசார்டர்ல 2 டைப்ஸ் ஆஃப் ஜெனடிக் டிசார்டர் பார்ப்பீங்க. ஒன்று மெண்டலியன் டிசார்டர், இன்னொன்று குரோமோசோமல் டிசார்டர். மெண்டலியன் டிசார்டர்னா ஜீன் டிசார்டர் அப்படின்றது. ஜீன்ல ஏதாவது டிசார்டர் நடந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஜெனடிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல குரோமோசோம்ல ஏதாவது டிசார்டர் நடந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், குரோமோசோமல் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிசார்டர் வந்து ரெண்டா பிரியும். ஜீன்ல ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜெனடிக், மெண்டலியன் ஜெனடிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். மெண்டலியன் ஜெனடிக் டிசார்டர். அதுவே குரோமோசோம்ல தான் நடந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், குரோமோசோமல் டிசார்டர். குரோமோசோமல் டிசார்டர். ஓகேவா, ஒரு குரோமோசோம்ல தான் ஜீன் இருக்கு, அந்த ஜீன்ல மட்டும் தான் டெஃபிஷியன்சி இருக்குன்னா ஜெனடிக் டிசார்டர். அந்த குரோமோசோம்லயே டெஃபிஷியன்சி இருக்குன்னா குரோமோசோமல் டிசார்டர். The idea that the disorder of inheritance has been prevailing in the human society since long. ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கும், அப்போ சக்சஸ் ஜென்ரேஷன் சுகர் வந்துட்டே இருக்கும். ஓகே, அந்த ஜெனடிக்ஸ் பேஸில் வரும். ஓகேங்களா, சில வந்து ஸ்கிப் ஆகி கூட வரும். அதை நம்ம ஒன்று வேணா பார்ப்போம். This was based on the hereditability of certain characteristic features in a families. After rediscoveries of Mendel works of a practice of analyzing inheritance patterns, traits in a human being,
since it is evident that to control that can be performed in a pea plant ல மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது or some other organism are not possible in case of human beings. ஓகேவா? இப்போ pea plantல கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது, அங்க வந்து செல்ஃபிங் பண்ணிட்டே இருப்போம். இங்க வந்து செல்ஃபிங் பண்ண முடியாது, செல்ஃப் பாலினேஷன் பண்ண முடியாது இல்லையா? சிபிலிங்ஸால மேரேஜ் நடக்க முடியாது இல்லையா? ஸோ அது நம்ம ரிலீஜியஸ் இதனால இல்லாததுனால இங்க வந்து செல்ஃபிங் வந்து நடக்காது. pea plant நடக்க மாதிரி study of the family history about the inheritance of a particular traits. இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை படிக்கணும். ஓகேங்களா? பர்டிகுலர் ட்ரைட்ஸ் அப்போ தாத்தாக்கு எதாவது நோய் இருந்துச்சா, இந்த பையனுக்கு எதாவது நோய் இருக்குதா, அந்த மாதிரி. ஸோ அப்போ தாத்தாக்கு நோயெல்லாம் இந்த பேரனுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஹெரிடிட்டி பேஸில் நம்ம கன்சிடர் பண்ணுறது நம்ம என்ன சொல்லுவோம், ஜெனடிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். Such an traits can be several by the generation is called as a pedigree analysis. அதாவது ஒரு pedigree analysis வச்சு பண்ணிடலாம். இதை நம்ம என்ன சொல்கிறோம், பெடிகிரி அனாலிசிஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதா பெடிகிரி அனாலிசிஸ். எக்ஸாமில் வந்துட்டு இதை வந்து ஷேட் பண்ணி கொடுப்பாங்க. ஷேட் பண்ணி கொடுத்தா அது அஃபெக்டட். ஓகேங்களா? எக்ஸாமில் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும், ஷேட் பண்ணி கொடுப்பாங்க, கரெக்டாக பார்த்து எழுதணும். இன் பெடிகிரி அனாலிசிஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ட்ரைட்ஸ் இஸ் ரெப்ரசன்ட் இந்த ஃபேமிலி ட்ரீ ஓவர் ஜென்ரேஷன். அது எப்படி இருக்கும், எப்படி ட்ரீ ஃபேமிலி ட்ரீ வந்து ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பெடிகிரி பார்த்துருப்பீங்க. பார்த்துலாம். ஹியூமன் ஜெனடிக்ஸ் பெடிகிரி ஸ்டடி ப்ரொவைட்ஸ் a strong tool in which utilizes the traits of inheritance or specific trait. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், traits of specific trait. ஓகேவா? அப்போ இந்த கேரக்டர் அவன் தாத்தா கிட்ட தான் வந்திருக்கு, இந்த கேரக்டர் அவங்க அப்பா கிட்ட தான் வந்திருக்கு, கொள்ளு தாத்தா கிட்ட தான் வந்திருக்கு. இது பாருங்க, இந்த கேன்சர்லாம் இப்போ கேன்சரில் முக்கால்வாசி இந்த நோயெல்லாம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனட்டிக்கல் பேசிஸ், கலர் பைனஸ், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவங்கெல்லாம் வந்துருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். Abnormality disease, some of the important standard symbols are used in the pedigree analysis. ஓகேங்களா? அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மெயில்னா பாட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. மெயில்னா பாட்ஸ், ஃபீமேல்னா ரவுண்டு போட்டிருப்பாங்க. செட்ஸ் அன்ஸ்பெசிஃபைட், அது என்ன செட்ஸ்ன்னு தெரியாது. அஃபெக்ட் என்ன ஷேட் அடிச்சிருப்பாங்க. இப்போ இப்படி கொடுப்பாங்க, இப்படி கொடுத்துட்டு இப்படி ஷேடிங் இருக்கும். ஓகேவா? இதில் எக்ஸாம்ஸில் இப்படி ஷேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மேட்டிங்கிறது ஒரே ஒரு கோடு தான். சிபிலிங்ஸ் என்ன பண்ணுங்க, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா டபுள் கோட் இருக்கும். ஓகேவா? இப்போ பேரண்ட்ஸ்லேருந்து சில்ட்ரன் வர்றது ஆம்பளை பொம்பளை அப்படின்றது, சில்ட்ரன் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையான்றது இந்த 5 அன்அஃபெக்டட். பட் என்ன இதுன்னு சொல்ல, என்ன செட்ஸ்ன்னு சொல்ல. ஓகேங்களா? அந்த செட்ஸ் அன்ஸ்பெசிஃபைட். ஸோ இந்த பேஸ் வச்சு இந்த பெடிகிரி அனாலிசிஸ், இதுதான் நம்ம சொல்கிறோம் பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். The DNA is the carrier of genetic information. It is hence transmitted from one generation to another generation without any changes of alternation. ஓகேவா? DNA எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் அல்டர்னேஷன் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? அம்மா அப்பா கிட்ட இருந்து அந்த ஜென்ரேஷன், அந்த DNA வந்து அப்படி அல்டர்னேஷன் இல்லாமல் பையனுக்கு வரும். அதில் ஏதாவது அல்டர்னேஷன் நடந்தால் தான் இந்த ஜெனடிக் டிஸார்டர் நடக்கும். டிஎன்ஏல அல்டர்னேஷன் ஏதாவது நடந்தால் தான் இந்த ஜெனடிக் டிஸார்டர் நமக்கு காஸ் ஆகுது. ஓகேவா கண்ணா? அப்போ சேஞ்சஸ் ஆர் அல்டர்னேஷன் டூ டேக் பிளேஸ் ஒகேஷனலி, எப்பயாவது தான் நடக்கும், எப்பவுமே நடக்காது. அப்போ சேஞ்சஸ் ஆர் அல்டர்னேஷன் டூ டேக் பிளேஸ் ஒகேஷனலி. சச் அன் அல்டர்னேஷன் சேஞ்சஸ் ஜெனடிக் மெட்டீரியல், அப்போ எப்பயும் நடக்குது. அதான் ஜெனடிக் மெட்டீரியல் இஸ் ரெஃபர்ட் அஸ் அ மியூட்டேஷன். ஓகே, அல்டர்னேஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் நடக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எந்த ஒரு அல்டர்னேஷன் எந்த ஒரு ஜென்ரேஷன் இல்லாமல் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நம்ம என்ன சொல்கிறோம், நார்மல் தான் அப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். பட் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஏதாவது ஒரு அல்டர் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சின்ன அல்டரேஷன் நடந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் டிஸார்டர் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் பி அசோசியேட்டட் வித் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் த அல்டர்டு ஜீன்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை பார்க்க முடியும். ஜெனடிக் டிஸார்டர் முக்கால்வாசி இந்த மருந்துகளே இருக்காது இல்லையா, ரொம்ப ஹார்டு இந்த மருந்து கிடைக்கிறது. ஓகேங்களா? அந்த பேஸில் இருக்கும் அப்படின்றாங்க. இதான் பெடிகிரி அனாலிசிஸ். பெடிகிரி அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ தான் மெண்டலியன் டிஸார்டருக்கு வராங்க. ப்ராட்லி ஜெனடிக் டிஸார்டர் இஸ் மே பி குரூப்ட் இன்டூ 2 கேட்டகரிஸ். இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, 2 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. என்னது, ஒன்று மெண்டலியன் டிஸார்டர்ஸ், இன்னொன்று குரோமோசோமல் டிஸார்டர். ஓகேவா? ஜீனால என்டர் பண்ணது மெண்டலியன் ஜெனடிக் டிஸார்டர், இன்னொன்று குரோமோசோமல் டிஸார்டர். Mendelian disorders are mainly determined by the alternation and mutation of single gene. ஒரே ஒரு single gene. இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா மியூட்டேஷன்றது. ஒரு சிங்கிள் ஜீன்ல வந்து மியூட்டேஷன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்களா, சிங்கிள் ஜீனை பேஸ் பண்ணி தான் இந்த மெண்டலியன் டிஸார்டர் வந்துட்டு ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. This disorder can be transmitted by the offspring and the same lines we have studied in the principles of inheritance. அப்படியே transfer of offspring வந்து நடக்கும். ஓகேங்களா? லைன் பை லைன் வந்து transfer of offspring நடக்கும். The pattern of inheritance in such a Mendelian disorder can be traced in a family by pedigree analysis. அதாவது ஃபேமிலியில் எப்படி வருது அப்படின்றது ஒரு pedigree analysis ட்ரேஸ் பண்ண முடியும். Most common and prevalent Mendelian disorders are hemophilia. ஹீமோஃபோலியாவில் என்னது கம்மியாயிரும், இந்த பிளட் வந்து கம்மியாகும். அப்புறம் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்,
சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஹை நானா படத்தில் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும் தெரியுமா? ஹை நானா படத்தில் 65 ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நோயை வந்து, அதான் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். ஓகே, நீங்கள் ஹை நானா படம் பார்த்துருப்பீங்க, நான் நினைச்சிருப்பாரு. அந்த ஹை நானா படத்தில் வந்துட்டு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு ஒரு படம் இது இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு நோய் இருக்கும். அந்த நோய் என்ன? சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், 65 ரோசஸ் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஒரு வாட்டி அந்த படம் பார்க்கும்போது ஏதாவது நீங்கள் டேர்ம் மாதிரி படிக்கிறீங்க அப்படி நாட் போய் ஓகே, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். ஓகே, இது என்னவா இருக்குது? இது மெண்டலியன் டிசார்டர். நாங்கள் சார் சொல்லி கொடுத்துருக்காரு. நான் படம் பார்க்கும்போது ஞாபகம் வரணும். ஓகே, அதுக்கு நான் படம் பார்த்துருக்க கூட எப்பவுமே சொல்கிறேன். அப்புறம் சிக்கிள் அண்ட் ப்ரிவலண்ட் சிக்கிள் செல் அனிமியா, கலன் பைலஸ், பினோலோகெட்டானியா, தலாசிமியா. ஸோ இதெல்லாம் தான் என்னது மெண்டலியன் டிசார்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ். It is important to mention here that such Mendelian disorders may be a dominant or recessive. ஒன்று டாமினண்டாக இருக்கலாம், ரெசசிவாக இருக்கலாம். ஓகேங்களா, ஒரு வந்துட்டு முன்னாடி சொன்ன சுகர் வந்துட்டு இப்போ தாத்தாக்கு சுகர் இருக்கும், அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்காது, நம்ம குழந்தைக்கு சுகர் வந்துடும். ஓகேங்களா, இல்லைனா அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்கும், குழந்தைக்கு சுகர் வராது, பட் இவனோட பேரனுக்கு இவனோட குழந்தைக்கு வந்து சுகர் வரும். இந்த மாதிரி சான்சஸ் வந்து ஸ்கிப் ஆகி நடக்கலாம். அது டாமினண்டாக இருக்கலாம், ரெசசிவாக இருக்கலாம். அதுதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். By pedigree analysis, one can easily understand whether the trait question is dominant or recessive. நம்ம ட்ரைட் கொஸ்டின் வந்து டாமினண்டா ரிசசிவான்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் எப்படின்றத பார்க்கலாம். சிமிலர்லி த ட்ரெயின்ஸ் மே பி லிங்க்டு வித் செக்ஸ் குரோமோசோம். எப்படி செக்ஸ் குரோமோசோம் லிங்க்ல இருக்கு இந்த ஹீமோஃபீலியாலாம் பார்க்குற மாதிரி. In case of hemophilia, it is evident that H-linked recessive train shows the transmission from the carrier to the female or the progeny. Female or the progeny வந்து கேரியராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ H இருக்கு, HY இருக்கு. ஓகேவா, இப்போ ஹீமோஃபீலியா HHல இருக்கு, அட்டாச் இருக்கு. ஓகேங்களா, ஓகேவா கண்ணா. அப்போ இது வந்து இதை டாமினேட் பண்ணிடும், இந்த வந்து இதை டாமினேட் பண்ணிடும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகும்போது மெயிலுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து கம்மியாக இருக்கும். இப்படி ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் மெயிலுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை யாருமே டாமினேட் பண்ண முடியாதுல்ல, இந்த இது வந்து டாமினேட் பண்ண முடியாது. அவங்க ஃபியூஸ் ஆகும்போது இப்படி வந்தால் ஃபீமேலில் நடக்குமே தவிர இப்படி வரலன்னா ஃபீமேல் நடக்காது. ரெண்டு பேருக்குமே அந்த கண்டிஷன் இருந்துச்சு, ரெண்டு பேருக்குமே ஜெனடிக் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது நடக்கும். அதனால தான் நம்ம சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஓகேவாக்கண்ணா, ஏன்னா இதை வந்து டாமினேட் இப்படி இருக்கிறது வந்து டாமினேட் பண்ணி இந்த H குரோமோசோம் வந்து இந்த H குரோமோசோம் டாமினேட் பண்ணிடும். அப்போ ஃபீமேலுக்கு அந்த இது இருக்காது, அவங்க கேரியராக தான் இருப்பாங்க, அடுத்து இதுக்கு கேரியர் பண்ணி கொண்டு போவாங்க. அதான் சொல்கிறேன் பாருங்க, சுகர்லாம் வருதுன்னு வச்சுங்களேன், அம்மா அப்பாவுக்கு இருக்காது, தாத்தா பாட்டிக்கு இருக்கும், பட் நமக்கு வருது எப்படின்னா அவங்க கேரியர் பண்ணி கொண்டு போவாங்க ஃபீமேல். பட் மெயிலுக்கு வந்துட்டு HY குரோமோசோம் இருக்கிறதுனால, ஏன்னா H குரோமோசோம் வந்து இங்கே ஃபீமேல் டாமினேட்டாக இருக்கிறதுனால H குரோமோசோம் அஃபெக்ட் பண்ணுறதுனால, அப்போ Y குரோமோசோம் இந்த H குரோமோசோம் டாமினேட் பண்ணாதனால அப்படியே இருக்கும். அப்போ இந்த H குரோமோசோம்லயும் அந்த பிரச்சனை இருக்கு, டிஃபிஷியன்சி இருக்கு. அப்போ அங்க இருக்க ஃபீமேலுக்கு ஒரு டிஃபிஷியன்சி இருக்கு. இதனால தான் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்ல. இப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ண ஒரே ஹெரிடிட்டில வந்து ரெண்டு பேருக்கும் சுகர் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, இப்போ பையனுக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு, அந்த இது இருக்கு, அது பொண்ணுக்கு அதை சுகர் இருக்குன்னா இப்போ வரப்போற குழந்தை சக்சஸ்ஃபுல்லும் கண்டிப்பா சுகர் இருக்கும். ஓகேங்களா, ஒரு வேளை பையனுக்கு மட்டும்தான் சுகர் இருக்கு, உங்களுக்கு சுகர் இல்லை, வேற ஒரு பொண்ணுக்கு சுகர் இல்லை அப்படின்னா இவங்க ரெண்டு இது பண்ணும்போது இப்படி ரொம்ப இதை டாமினேட் பண்ணிடும், ஒரு பிரச்சனை இருக்காது. இது வந்து இதை டாமினேட் பண்ணதுனால வேற பிரச்சனை இருக்காது, அந்த குழந்தைக்கு வந்து இது சுகர் வர சான்ஸ் இருக்காது. அது அவங்களும் ஒரு கேரியர் ஆர்டர் பண்ணுவோம், மாறி பண்ணும்போது ஜஸ்ட் கேரியராக தான் போவாங்களே தவிர இது பண்ணி வராது. ஸோ அதான் அந்த பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இப்போ இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். எல்லா ஜென்ரேஷன்லையுமே ஒரு அஃபெக்டான பீப்புள் இருக்கான். அப்போ எல்லா ஜென்ரேஷன்லையுமே அஃபெக்டான பீப்புள் இருந்தால் நம்ம என்ன சொல்றோம்? டாமினன்ட் ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாக்கண்ணா, எல்லா ஜென்ரேஷன்லையுமே ஒருத்தர் நோய் வந்துட்டே இருக்கு, எல்லா ஜென்ரேஷனுமே ஒருத்தர் சுகர் வந்துட்டே இருக்குன்னா அப்போ அவனுக்கு வந்திருக்க நோய் என்னது? ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரெய்ட். இப்போ ஒரு ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆயிருக்கு, இங்க பாருங்களேன், இங்க ஒரு ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆயிருக்கு, இங்க ஒரு ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆயிருக்கு. இப்போ இந்த ஜென்ரேஷன் இல்லாம ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆகி ஒரு ஜென்ரேஷன் எஸ்கேப் ஆகி வந்துச்சுன்னா அப்படி நம்ம என்ன சொல்றோம்னா டாமினன்ட் ஆட்டோசோமல் ரிசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். டாமினன்ட் என்னது? கண்டினியூஸா வருது, கண்டினியூஸா சக்சஸிவ் ஜென்ரேஷன் வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டு நோய் வந்துட்டே இருக்கு, ஏதோ டிசீஸ் வந்து ஜெனடிக் டிசீஸ் வந்து வந்துட்டே இருக்குன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? ஆட்டோசோமல் டாமினன்ட்னு சொல்றோம். இதே ஒரு டாமினன்ட் ஒரு ஸ்கிப் ஆகி வருது, ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகுது, மிச்ச ஜெனரேஷன் வருது, அடுத்த ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகுது. அப்படி ஸ்கிப் ஆகி நடுவில் எஸ்கேப் ஆகி வரது நம்ம என்ன சொல்றோம்? எஸ்கேப் ஆகல, அவங்க கேரியரா வராங்க, கேரியரா வரது நம்ம என்ன சொல்றோம்னா ஆட்டோசோமல் ரிசசிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இதுல வந்து நம்ம இதுல வந்து பார்த்துடலாம் என்னென்ன டைப் ஆஃப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, டெஃபிஷியன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். கலர் பிளைண்ட்னஸ் தெரியும்,
கலர் தெரியாது. ஓகேங்களா, கண்ணில் கலர் தெரியாது. இது என்னதுன்னா செட்ஸ் லிங்க்டு ரிசெசிவ் டிஸார்டர். ஓகேவா, இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். இனிமேல் ஃபேக்ட்ஸ் நம்ம படிச்சு டெக்னிக் முடிச்சுனா இது ரொம்ப ஈஸி தான், கொல்லப்படாது. டியூ டு டிஃபெக்ட் ஆஃப் இது வந்து செட்ஸ் லிங்க்டு என்னது, ஆட்டோசோமல்ல H குரோமோசோம் இல்லை Y குரோமோசோம் அதை பேஸ் பண்ணி தான் வருது. ஓகேவா, H குரோமோசோம் Y குரோமோசோம் பேஸ் பண்ணி வருது, ஆட்டோசோமை பேஸ் பண்ணி வரது இல்லை. ஆட்டோசோம் பேஸ் பண்ணி ஆட்டோசோம் போட்டுருவாங்க. இது செட்ஸ் லிங்க் குரோமோசோம்னா HY குரோமோசோம் பேஸ் பண்ணி வருது. மோஸ்ட்டாக H குரோமோசோம் தான். டியூ டு த டிஃபெக்ட் ஆஃப் எய்தர் ரெட் ஆர் கிரீன் கலர் ஹை ரிசல்ட்டிங் கோன் ஆஃப் ஐஸ். ஓகேவா, நம்ம கண்ணில் கோன் இருக்கும், ராட் இருக்கும். 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, கோன் செல்ஸ், ராட் செல்ஸ். ஐயில் வந்துட்டு கோன் செல்ஸ், ராட் செல்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். கோனு, ராடு. அதில் இந்த ராட் செல்ஸில் இந்த கோன் செல்ஸில் தான் இந்த கலர் பிளைண்ட்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி கேட்கலாம். கலர் பிளைண்ட்னஸ் தான் இந்த கோன் செல்ஸ் தான் கலர் பிளைண்ட்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இட்ஸ் a failure of discrimination between red and green color. ரெட் அண்ட் கிரீன் கலர் என்ன கலர் பார்த்துக்கோங்க, ரெட் அண்ட் கிரீன் கலர் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. The defect is due to the mutation in the certain genes present in the H chromosome. H chromosome present இருக்குது. It occurs in absence of 8% of males. 8% of males வரும், முக்காவாசி மேல்ஸ் தான் வரும். ஃபீமேல்ஸ் 0. ரொம்ப கம்மி தான் ஃபீமேல்ஸில். ஏன் ஃபீமேல்ஸ் ரொம்ப கம்மினா, நான் மறுபடியும் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இதில் ஃபீமேல்ஸில் இருக்குன்னா இதை வந்து இதை டாமினேட் பண்ணிடும். இந்த H குரோமோசோம் வந்து H குரோமோசோம் டாமினேட் பண்ணிடும். இப்போது மெயிலோட ஃபியூஷன் நடக்குதுன்னா இப்படி வந்தால் கூட எப்படி வருதோ தான் வரும். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆனால் தான் அந்த மெயிலுக்கு மட்டும் தான் வரும். ஓகேவா, மெயிலுக்கு மட்டும் தான் வரும். ஏன்னா மெயிலில் வந்துட்டு இந்த Y குரோமோசோம் இருக்கிறதுனால, இங்கே பாருங்கள், இந்த Y குரோமோசோம் இருக்கிறதுனால இது டாமினேட் பண்ணாது. H குரோமோசோம் டாமினேட் பண்ணாது. H குரோமோசோம் டாமினேட் பண்ணாதனால Y குரோமோசோம்ல கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறதுனால மெயிலுக்கு மட்டும் தான் மோஸ்ட்டாக நடக்கும். இது மட்டும் இல்லை, முக்கால்வாசி ஜெனடிக் டிசார்டர் எல்லாமே இந்த கான்செப்ட்டில் தான் நடக்க போது. முக்கால்வாசி மேல்ஸுக்கு தான் அஃபெக்ட் ஆகும், ஃபீமேல்ஸுக்கு அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது. This is because genes that lead to the green and red color blindness are on the H chromosome. Gene and red color blindness are lead to the H chromosome. Males have only 1 chromosome and females have 2 chromosome. Males 1 chromosome, females have 2 chromosome. அப்போ 2 chromosome இருக்கிறதுல ஒன்று வந்து டாமினேட் பண்ணிடும் அப்படின்றாங்க. H chromosome சொல்கிறாங்க. A son of a woman who carries a genes of 50% of chance. அதாவது அந்த அம்மா பையன் 50% ஆஃப் சான்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னாங்க, பீயிங் கலர் பிளைண்ட். மதர் இஸ் நாட் செல்ஃப் கலர் பிளைண்ட் பிகாஸ் ஜீன் இஸ் ரிசெசிவ். ஏன் ஜீன் வந்து ரிசெசிவாக இருக்கும், இந்த ஜீன் வந்து ரிசெசிவாக இருக்கும். ஏன்னா இந்த டாமினண்டான ஜீன் வந்து இது ரிசெசிவாக மாற்றிடும். ஓகேவா, இது இன்னொரு H வந்து டாமினேட் பண்ணிடும். That means that its effect is suppressed by her matching dominant normal gene. A daughter will not be a color blind. பொண்ணுங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட் பறக்க வராது. இது ரெண்டு ஃபியூஸ் ஆச்சுன்னா பொண்ணுக்கு கலர் பிளைண்ட் வருது பார்த்தீங்களா, அது ரெண்டும் வராது. ஓகேங்களா, எப்போ வரும்னா மெயிலும் கலர் பிளைண்ட்னஸாக இருக்குது, ஃபீமேலும் கலர் பிளைண்ட்னஸாக இருந்துச்சுன்னா பிறக்க போகிற குழந்தை பொண்ணுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அன்லஸ் இஸ் அ மதர் இஸ் அ கேரியர் அண்ட் ஃபாதர் இஸ் அ கலர் பிளைண்ட். ஓகேவா, மதர் வந்து கேரியராகவும் ஃபாதர் வந்து கலர் பிளைண்டாகவும் இருந்துச்சுன்னா இது வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஹீமோஃபீலியா இதுவும் என்னதுன்னா, இட் இஸ் ஆல்சோ செட்ஸ் லிங்க்டு டைப் ஆஃப் ரிசெசிவ் டிசீஸ் which shows a transmission of unaffected carrier female, some of the male progeny. It has been widely studied. மேல் ப்ராஜெனி கேரியர் தான் இதுலேயும் என்னதுன்னா மெயிலில் தான் அதிகமாக வரும். என்ன ஃபார்மேஷனோ அதை முன்னாடி பார்த்த மாதிரி அதே பிரின்சிபல் பேசிஸ்லாம் மெயிலில் தான் அதிகமாக வரும், ஃபீமேல் அவ்வளோ வராது. In this disease, single protein that is a part of a cascade of protein involved in this clotting of blood. அதாவது இந்த ஹேமோஃபீலியா அப்படின்னா என்னதுன்னா, இங்கே ஒரு சின்ன ஒரு கிளாட்டிங் நடக்குது, இங்கே ஒரு சின்ன ஒரு அவுட் க்ரோத் நடக்குது. இங்கே அவுட் க்ரோத் நடக்கும்போது அவுட் க்ரோத் வெட்டுக்காய் நடக்கும்போது இங்கே மொத்த ரத்தமாக பீச்சிட்டு வெளியே போயிடும். கிளாட்டிங் ஆஃப் பிளட் நடக்காது. கிளாட்டிங் ஆஃப் பிளட் நடக்காது. ஏன் கிளாட்டிங் ஆஃப் பிளட் நடக்காதுன்னா, அந்த கிளாட்டிங் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் வந்து அங்கே ஆப்சென்டாக இருக்கும். கேஸ்கேட் ஆஃப் ப்ரோட்டீன்னா குரூப் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த குரூப் ஆஃப் ப்ரோட்டீனில் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் கிளாட்டிங் ஆஃப் பிளட் வந்து இருக்காது, அது வந்து அஃபெக்டடாக இருக்கும். அப்போது உங்களுக்கு சின்னதாக அடிக்கடி பட்டுருச்சுன்னா ஹீமோஃபீலியா வந்துட்டு ரத்தம் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, உடனே போய் டாக்டர் போய் காட்டணும். அப்படி உடனே போய் காட்டணும், அது டெத்து கூட போயிடலாம். அதனால தான் ஹீமோஃபீலியா வந்தவங்க ரொம்ப வருஷம் உயிர் வாழ மாட்டாங்க. ஓகேவா, ஹீமோஃபீலியா வந்து ரொம்ப வருஷம் உயிர் வாழ மாட்டாங்க.
due to the unaffected individual of simple cut which result in the non-stop bleeding. Simple cut சின்ன கட்டு போதும் ஓகேவா ஒரு ஊசியால இப்படி குத்துனா போதும் பிச்சுக்கு நடிக்கிற ரத்தம் ஓகே அதான் ஹீமோஃபிலியான்றது. ஹெட்ரோசைகஸ் ஃபீமேல்ஸ் கேரியர் இதுல என்ன பண்றாங்க ஹெட்ரோசைகஸ் ஃபீமேல் வந்து கேரியரா தான் ஆட் பண்ணுவாங்க. ஹீமோஃபிலியா மே டிரான்ஸ்மிட் தி டிசீஸ் டு தி சன் அதான் பசங்களுக்கு தான் வரும் அதாவது மென்ஸ்க்கு தான் வரும் ஃபீமேல்ஸ்க்கு வராது. மோஸ்ட் ஆஃப் தி ஜெனடிக் டிசார்டர் பேஸ்டா இதுல வந்துட்டு ஃபீமேல்ஸ்க்கு வராது மேல்ஸ்க்கு தான் வரும். ஃபீமேல்ஸ் வந்து கேரியரா இருப்பாங்க இன்னொரு ஜெனரேஷன் கேரி பண்ணி போறது. The possibility of female becoming the hemophilic is extremely rare because of mother and such female has to be at least a carrier and its father should be hemophilic. அவங்க அம்மா கேரியரா இருக்கணும் அப்போ ஃபாதர் ஹீமோஃபிலிக்கா இருக்கணும். அப்படிலாம் நடக்காது. ஃபாதர் ஹீமோஃபிலிக்கா இருந்தால் ரொம்ப வருஷம் உயிர் வாழ மாட்டாங்க ஓகேவா அன்அவைலபிள் இந்த லேட்டஸ்ட் ஓகே அப்படி நடக்காது. ஏன்னா ரத்தமே பார்க்காம இப்போ நம்மளே ரத்தம் பார்க்காம எப்படி பியூபர்ட்டில அட்டாச் பண்ணுறது ஓகேவா இப்போ ஃபாதர் வந்துட்டு அப்படி இருக்க முடியாது. ரொம்ப வருஷம் அவங்களும் உயிர் 10 வயசுலாம் 10 வயசு தாண்டதே பெரிய விஷயம். ஹீமோஃபிலிக் தலாசிமியெல்லாம் வந்தாங்க ஓகேவா. The family pedigree Queen Victoria. Queen Victoriaக்கு இது இருந்துச்சு இதெல்லாம் ராயல் டிசீஸ்னு சொல்லுவோம். ஏன்னா குயின் விக்டோரியாவுக்குமே ஹீமோஃபிலியா வந்து கண்டிஷன் இருந்ததுதான். நம்பர் ஆஃப் ஹீமோஃபிலிக் டிசன்ஸ் as she was carrying அவங்க என்னவா இருந்தாங்க கேரியரா அட்டாக் பண்ணிருந்தாங்க. அவங்க கேரியரா அட்டாக் பண்ணியிருந்தாங்க which is of the disease ஓகேவா. அடுத்து வந்து சிக்கல் செல் அனிமியா. சிக்கல் செல் அனிமியா வந்து இந்த ஷேப் மாறுறது. ஆர்பிசி வந்துட்டு இப்படி பைகான்கேவா இருக்கிறது வந்துட்டு எப்படி மாறினா இப்படி மாறிடுமா சிக்கல் செல்லாம் மாறும். சிக்கல் அறுவாள் மாதிரி மாறுறதா சிக்கல் செல் அனிமியா ஓகேவா. இந்த சிக்கல் செல் அனிமியாவை நம்ம இன்னொன்று கூட சொல்லலாம். சிக்கல் செல் அனிமியா வந்துட்டு நம்ம என்னன்னா குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். குவாலிட்டேட்டிவ்ல கம்மியாக வருது. குவாலிட்டேட்டிவ் அதாவது குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஆர்பிசியோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும். தலாசிமியா நம்ம படிப்போம். இது இல்லை தலாசிமியா ஃபினைல் கெட்டனோரியா. தலாசிமியால ஃபினைல் கெட்டனோரியா இல்லை ஃபினைல் கெட்டனோரியா ஒன்று தான். தலாசிமியா வந்துட்டு குவான்டிடேட்டிவ் எஸ் ஒண்ணுமே இல்லை. சிக்கல் செல் அனிமியால வந்துட்டு ஆர்பிசியோட குவாலிட்டி நல்லா இருக்காது. குவாலிட்டி வந்து இப்படி இருக்கும் இப்படி இருக்க வந்து இப்படி இருக்கும். பட் தலாசிமியால பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆர்பிசி கவுண்ட் வந்து கம்மியா இருக்கும். அதான் தலாசிமியான்றது. ரெண்டுத்துலயுமே வந்தா ரொம்ப டேஞ்சர் தான். இட்ஸ் காஸ் ஆஃப் அனிமியா. அனிமியானா ரிடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. The disease is controlled by the sickle cell anemia is autosomal linked recessive. இது என்னது? It is an autosomal sex link base பண்ணி வரதுல it is an autosomal linked recessive of a carrier gene heterozygous. The disease is controlled by the single pair of allele HBA or HBS. HBA or HBS ன்றது ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா சிக்கல் செல் அனிமியாவை நான் ஈஸியா சொல்றேன்னா 3 பாசிபிள் ஜீனோடைப் இருக்கு. சிக்கல் செல் அனிமியால வந்துட்டு 3 possible genotype இருக்கு. இந்த 3 possible genotype என்ன அப்படின்றது first one வந்துட்டு H வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இதுல S தான் அஃபெக்டிவா இருக்கும். HBA இருந்தா ஹெல்த்தி. அதே இன்கேஸ் HBA HBS இந்த S தான் டிட்டர்மைன் பண்ணோம் சிக்கல் செல் அனிமியா இருக்கணுமா வேணாமான்றது ஓகேவா. இப்படி இருந்துச்சுன்னா கேரியர். அதுவே HBSனா இன்ஃபெக்டட். HBSனா இன்ஃபெக்ட் ஓகேவா. அப்போ HBA ஹெல்த்தி, HBSனா கேரியர், HBSனா இன்ஃபெக்டட் ஓகேவா. இந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஓகேங்களா. இது எந்த பொசிஷன்ல அஃபெக்ட் ஆகும்னா 6th பொசிஷன்ல அஃபெக்ட் ஆகும். 6th பொசிஷன்ல வேலைன் அஃபெக்ட் ஆகும். 6th பொசிஷன்ல குளுட்டமிக் ஆசிட் இருக்கிறதுக்கு பதிலா வேலைன் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா குளுட்டமிக் ஆசிட்க்கு பதிலா வேலைன் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா வேலைன் என்ன பண்ணணும் அஃபெக்ட் பண்ணும். சிக்கல் செல் அனிமியாவை வேலைன் குளுட்டமிக் ஆசிட் பதிலா வேலைன் பிரசன்ட் ஆயிருச்சுன்னா அதுதான் அஃபெக்ட் பண்ணுது. Out of 3 possible genotypes, only one homozygous individual, அதாவது என்ன homozygous individual HBS தான் shows the disease of phenotype. Heterozygous அது வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஓகே thus
ஸோ apparently unaffected by the carrier effect of ABS. Disease is about 50% of chance of carrier எழுதப்போ அப்புறம் probability of mutated genes as a progeny thus exhibiting a sickle cell anemia trait. The defect is caused by the substitution of glutamic acid. இங்க பாருங்களா glutamic acid வந்துட்டு glutamic 6th பொசிஷன்ல இருக்கிற glutamic acid பதிலா இங்க பாருங்க இப்போ GAC இதுல வந்துட்டு glutamic acid தான் 6th பொசிஷன்ல இருக்கு. இந்த 6th பொசிஷன்ல ஆசிட் இருக்கிறதுக்கு பதிலா வேலைன் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அவனுக்கு என்ன வருது சிக்கல் செல் அனிமியா வருது. ஓகேவா கண்ணா? அதான் நம்ம சொல்லலாம் பாத்தீங்களா ஒரே ஒரு ஃபார்மேஷன் ஒரே ஒரு பேஸ் பேர் ஒரே ஒரு முன்னாடி போனோம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு பேஸ் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பேஸ் பேர்ல இப்படி ஒரே ஒரு பேஸ் பேர்ல வந்து அஃபெக்ட் ஆகுறதான் ஒரே ஒரு பேஸ் பேர்ல வந்து அஃபெக்ட் ஆகுறதா நம்ம இது சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ஒரே ஒரு பேஸ் பேர்ல எந்த பேஸ் பேர்ல அஃபெக்ட் ஆகுது 6th பேஸ் பேர்ல வந்துட்டு குளுட்டமிக் ஆசிட்க்கு பதிலாக வேலைன் வந்து பிரச்சனை இருக்குன்னா அது நம்ம அப்போதான் நமக்கு சிக்கல் செல் அனிமியா வந்து அரைஸ் ஆகுது. ஓகேவா? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. வேலைன் 6th பொசிஷன் எந்த பொசிஷன்ல 6th பொசிஷன் ஆஃப் த பீட்டா குளுட்டமேட்டிக் செயின் எந்த செயின்ல பீட்டா குளுட்டமேட்டிக் செயின் ஆஃப் த ஹீமோகுளோபின் மாலிகூல் ஹீமோகுளோபின் மாலிகூல்ல பீட்டா குளுட்டமேட்டிக் செயின்ல 6th பொசிஷன்ல குளுட்டமிக் ஆசிட் பிரசன்ட் ஆகுது பதிலா வேலைன் பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா அது சிக்கல் செல் அனிமியாவை லீட் பண்ணிடும். The substitution of amino acid of globulin protein result to the sickle base அதாவது இந்த GAG guanine adenine cytosine பதிலா guanine யுராசில் குவானின் அது யுராசில் பிரசன்ட் இருந்துச்சா மெயினாக யுராசில் பிரசன்ட் இருந்துச்சா இது வந்து மியூட்டேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மியூட்டன்ட் அண்ட் ஹீமோகுளோபின் மாலிகூல்ஸ் அண்டர்கோ த பாலிமரைசேஷன் நடந்து ஒரே மாதிரி தான் வருது. அது லோ ஆக்சிஜன் டென்ஷன் காசிங் த சேஞ்சஸ் த ஷேப் ஆஃப் ஆர்பிசி அதாவது ஆர்பிசியில் ஷேப் அந்த மியூட்டேஷன் நடந்து பாலிமரைசேஷன் நடந்து வரக்கூடிய லோ ஆக்சிஜனால அந்த பைகான்கே வந்து ஷேப்பு மாதிரி சிக்கிள் மாதிரி மாறிடும். பைகான்வேட் டிஸ்க் வந்து எப்படி எல்லாம் கேட்டுட்டு தான் சிக்கிள் லைக் பைகான்வேட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி மாறிடுமா பைகான்வேட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சிக்கிள் லைக்ல மாறினால சிக்கிள் செல் அனிமியா வந்து அரைஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபினைல் கெட்டோனூரியா. ஃபினைல் கெட்டோனூரியா இன்பார்ன் டிசீஸ் பிறக்கும்போது இருக்கிறது தான் இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் ஆல்சோ இன்ஹெரிட்டட் அஸ் அ ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட்ஸ். ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட்ஸ்னா என்னதுக்கன்னா ஒரு ட்ரைட் வந்து ஸ்கிப் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? டாமினன்ட் ட்ரைட்ஸ்னா என்னது கண்டினியூஸாக வருது. ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட்ஸ்னா ஸ்கிப் ஆகி போகுது. அஃபெக்டட் இண்டிவிஜுவல் லேக்ஸ் அண்ட் என்சைம்ஸ் டு கன்வெர்ட் அமினோ ஆசிட் வந்துட்டு இங்கே என்னன்னா அமினோ ஆசிட் வந்து ஃபினைலாலமைன் இன்டு அமினோ ஆசிடான ஃபினைலாலமைனை டைரோசைனா கன்வெர்ட் பண்ணுறதா முடியாது. அப்போ ஃபினைலாலமைன் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஸ்டோர் ஆக இந்த நோய் வரும். டைரோசைனை கன்வெர்ட் பண்ண முடியாது. As a result, phenylalanine accumulated and converted into phenylalamic pyruvic acid. Phenylalanine accumulate ஆகி phenylalic pyruvic acid மாறுது. Other derivatives accumulation in this brainல வந்து accumulate ஆனதால mental retardation மூளை வளர்ச்சி இல்லாம போயிடும். Okay, mental retardation. They are also excreted through urine because of its poor absorption of kidney. அந்த யூரினால அப்சார்ப் பண்ணப்படும். Because pure absorption of kidney இருக்கிறதுனால they are also excreted through. ஓகே, அதனால எக்ஸ்கிரேட்டர் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ phenylalanine டைரோசைனா மாற முடியாமனால phenylalic acid வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் ஆனதுனால பிரெயின்ல அக்யூமுலேட் ஆனது மென்டல் ரிட்டார்டேஷன் காஸ் ஆகும். அப்படி காஸ் ஆகுறது வந்து ஃபெனைல் கெட்டோனூரியா. தலாசெமியா முன்னாடி சொன்ன மாதிரி தலாசெமியால கவுண்ட் குறையும். நல்லா ஞாபகம் வச்சுவாங்க. 2 ஆல்ஃபா செல் பிரசன்ட் இருக்கும், 2 பீட்டா செல் பிரசன்ட் இருக்கும். இப்போ இது ஹீமோகுளோபின் ஜீன்ல வந்துட்டு இதுல வந்துட்டு செல்லு குறைய ஆல்ஃபா செல்ஸ் குறைய பீட்டா செல்ஸ் குறைய ஒரு தலாசெமியா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த பைகான்கே வந்துட்டு அந்த கவுண்ட் ஆஃப் ஆர்பிசி வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஆல்ஃபா செல்ஸ் குறைய பீட்டா செல்ஸ் குறைய ஏன்னா ஹீமோகுளோபின்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பிரசன்ட் இருக்கு. ஒன்னு ஆல்ஃபா செல்ஸ், ஒன்னு பீட்டா செல்ஸ். அந்த ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ் வந்து ஹீமோகுளோபின் ஜீன்ஸ் குறைய ஏன் குறையனா ஜெனடிக் சர்க்கிள் குறைய அவனுக்கு வந்து அந்த ஆர்பிசி உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து கம்மியாக டயர்ட் ஆவான். அவனுக்கு இது பண்ண முடியாது. அவன் சீக்கிரமா ஒரு 10 years கூட செத்து போயிடுவான். ஓகேங்களா? தலாசெமியா ரொம்ப சீரியஸான டிசீஸ். It is also an autosome linked disease. அது என்ன disease? It's autosome linked recessive blood disease transmitted from a parent to offspring when both the parts are unaffected. Adhanala heterozygous. The defect could be due to either the mutation or deletion of ultimately result in the reduced rate of synthesis of one global chain. ஒரு global chain அதாவது ஆல்ஃபா இல்லை பீட்டா செயின்ல வந்துட்டு டக்குன்னு ஒரு ரிடக்ஷன் நடக்குது, இல்லை டக்குன்னு ஒரு மியூட்டேஷன் நடக்குது. ஓகே, ஆல்ஃபா செயின் பீட்டா செயின் நீங்கள் சொன்னால் பார்த்தீங்களா 2 types ஆஃப் ஜெயின் இருக்குன்னு. அந்த ஆல்ஃபா செயினில் பீட்டா செயினில் வந்து டக்குன்னு ரிடக்ஷனோ இல்லை டக்கு டெலிஷனோ நடக்கும்போது ஒரு செல்லு வந்து அப்படியே டெலிட் ஆகி போகுது. ஓகேங்களா? அப்படி டெலிட் ஆகி போகிறதுனால தான் இந்த சீன்ஸ் நடக்குதுன்றாங்க. தட் மேக்கப் ஹீமோகுளோபின். ஏன்னா இது ரெண்டும் இந்த செயின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹீமோகுளோபினை மேக்கப் பண்ணுது. ஹீமோகுளோபின் ஆர்பிசி ரெட் கலர் கொடுக்குறது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா?
This causes the formation of abnormal hemoglobin. இது வந்து abnormal hemoglobin formation இருக்கும். ஒன்று அதிகமாக ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ் இருக்கிறது, இல்லை ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஓகேவா? அப்படி கம்மியாக அப்நார்மலாக இருக்கிறதுனால இது என்னவா இருக்கும்னா குவாலிட்டேட்டிவ் அதிகமாக இருக்காது, ஆர்பிசி செல் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்காது as per this. And molecular result in anemia, which is a characteristic of disease. Anemia என்னது? blood count கம்மியாக வருது. Thalassemia can classified according to which a chain of hemoglobin molecule is affected. In alpha thalassemia, production of alpha globulin chain is affected. அப்ப alpha இதுல வந்துட்டு alpha thalassemia alpha chain வந்து affect ஆகும். அத முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, beta thalassemia beta chain affect ஆகும். பேரே அவங்களே கொடுத்துட்டாங்க, alpha thalassemia beta thalassemia. ஓகே, ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னா அதுல alpha cells affect பண்ணி alpha cells கொல்றது alpha thalassemia, beta cells affect ஆகி beta cells கொல்றது beta thalassemia. Control over two closely linked HbA and HbA1. ஓகேவா? அதாவது ஹீமோகுளோபின் ஆல்ஃபா 1, ஹீமோகுளோபின் ஆல்ஃபா 2, மொத்தம் 4 இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி தான். ஹீமோகுளோபின் ஆல்ஃபா 1, ஹீமோகுளோபின் ஆல்ஃபா 1, ஹீமோகுளோபின் ஆல்ஃபா 2 4 இருக்கும். ஹீமோகுளோபின் ஆல்ஃபா 2. ஓகேவா? அப்போ ஹீமோகுளோபின் பீட்டா 1, பீட்டாக்கு பி. ஓகே, அதே நேம் தான் கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். 16 of each parent is observed due to the mutation of deletion of one or more of the 4 genes. பாத்தீங்களா, 4 ஜீன்ஸ் இருக்கும், 4 ஜீன்ஸ் இருக்கும், பேர் 2 பேர். The more gene affected, that the less alpha globin molecule is produced, while the beta thalassemia is controlled by the single gene HBB. On a chromosome 11 தான் என்னங்க, chromosome 11, each of the parent and occurs due to the mutation of one or both the genes. The thalassemia different from sickle cell anemia in the former of a quantitative problem. அதாவது எண்ணிக்கை கம்மியாகும். குவான்டிட்டினானது எண்ணிக்கை கம்மியாகுது. சிக்கல் செல் அனிமியா வந்து குவாலிட்டி, அதோட குவாலிட்டி நல்லா இருக்காது. குவாலிட்டினா நல்லா இல்லை, இந்த ஷர்ட்டோட குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. குவான்டிட்டினா நான் சாப்பிட்ட இட்லியோட குவான்டிட்டி வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா குவான்டிட்டினா கம்மியாகுது, எண்ணிக்கை கம்மியாகுது. Few globulin molecules related in the qualitative problems of the synthesis of the incorrectly functioning globulins. Incorrectana functioning globulins நடக்கிறதுனால குவாலிட்டேட்டிவ்லுமே டிஃபரன்ஷியேஷன் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம குரோமோசோமல் டிசார்டர். குரோமோசோம்லயுமே டிசார்டர் நடந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம் குரோமோசோமல் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். Chromosomal disorder on the other hand caused due to the absence and excess of abnormal arrangement of one or more chromosome. அங்க abnormal arrangement of genes, alternation of genes னால நடக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம், genetic disorder சொல்றோம். பட் இங்க வந்துட்டு addition of chromosome or deletion of chromosome, அதாவது ஒரு மனுஷனுக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கணுமா, 46 குரோமோசோம் இருக்கணுமா. அவனுக்கு அடிஷன் ஆஃப் குரோமோசோம் 45 குரோமோசோம் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளம், இல்லை 47 குரோமோசோம் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? இப்படி அடிஷன் ஆஃப் குரோமோசோம் டிவிஷன் ஆஃப் குரோமோசோம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், குரோமோசோமல் டிசார்டர்னு சொல்லுவோம். இப்போ இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், குரோமோசோமல் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணுமே இல்லைக்கண்ணா, நமக்கு 46 குரோமோசோம் இருக்கணும். அந்த 46 குரோமோசோன்ல ஒன்று கம்மியானாலாவோ இல்லை ஒன்று அதிகமானாலாவோ நம்ம என்ன சொல்றோம், குரோமோசோமல் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். அது என்னென்னலாம் கம்மியாகும் என்னெல்லாம் அதிகமாகுன்றதை நம்ம இதை பார்க்க போறோம். Failure of the segregation of chromatin due to the cell division cycle result in the gain or loss of the chromosome. குரோமாட்டின் செக்ரிகேட் ஆகாம இருக்கிறது அதுதான் கெயின் ஆர் லூஸ் ஆஃப் த குரோமோசோம் கொடுக்கும். அதை நம்ம என்ன டேர்ம் சொல்றோம், கால்ட் அஸ் ஏனியோப்ளாய்டி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம் ரிசல்ட் இன் கெயின் ஆஃப் த எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம். எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி ஆஃப் குரோமோசோம் வந்து டவுன் சிண்ட்ரோம்ல கிடைக்குது. Result in the gain and extra of chromosome 21. Similarly, Turner syndrome result in the loss of a X chromosome. In a human female X chromosome lose பண்ணி விட்டுரும். அதாவது ஃபீமேலிட்டிக்கான அந்த ஹர்ஜ் வந்து லூஸ் பண்ணி விட்டுரும். ஃபெயில் ஆஃப் சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் என்னதுக்குன்னா செல் டிவிஷன். கேரியோகைனசிஸ் நியூக்ளியர் டிவிஷன், சைட்டோகைனசிஸ் செல் டிவிஷன். After the telophase, the cell division result in the increase in the whole set of chromosome. அப்படி செல் டிவிஷன் ஆகாம அப்படியே ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம் வந்து இங்கே வருது. அதனால 47 குரோமோசோம் சொல்றது. இது வந்து மோஸ்ட் இதில் பார்க்க முடியும்னா பாலிப்ளாய்டில் பார்க்க முடியும், நம்ம இதில் பார்க்க முடியாது. ஓகேவா? நம்ம இதில் 46 குரோமோசோம் அப்படி 92 குரோமோசோம் அப்படிலாம் வர அப்படி நடந்து அபோர்ஷன் நடத்துறோம். ஓகே, அப்படிலாம் நடக்காது. மோஸ்ட் ஆஃப் பாலிப்ளாய்டிக் கண்டிஷன் வந்துட்டு இதில் பார்க்க முடியும் அப்படின்னா பிளான்ஸ்ல தான் பார்க்க முடியும். பாலிப்ளாய்டில் ஒன்றுமே இல்லை, அந்த செல் டிவைட் ஆகாம இப்போ 46 குரோமோசோம் இருக்கு. 46 குரோமோசோம்ல அம்மா கிட்ட இருந்து 23, அப்பா கிட்ட இருந்து 23 வரணும். அப்போ அம்மா கிட்ட இருந்து 23, அப்பா கிட்ட 23 வராம 46 வந்துச்சு.
அங்கே டிவைட் ஆகாமல் 46 இருந்துச்சு, நமக்கு 92 குரோமோசோம் இருக்கும். ஸோ அப்படியே ஹியூமன்ஸில் நடக்காது. அது எங்கே நடக்கும்? அது அப்படி நடக்காது. நம்ம என்ன சொல்கிறோம்? பாலிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். அது எதில் நடக்கும்னா பிளான்ஸை தான் நேச்சராக பார்க்க முடியும். The total number of chromosomes in normal human cell is 46 இருக்கு. ஓகே, சூப்பர். 23 pairs. Out of 22 pairs which are autosomes, அது முன்னாடியே பார்த்துட்டோம். 1 pair is a sex chromosome. Sometimes though, rarely either an additional copy of chromosomes may be included or individual. அது additional copy of chromosome included or individual. அப்போ தான் நடக்கிறது. Individual may lack one of the chromosomes. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா chromosomal இதுன்னு சொல்கிறோம், டிசார்டர்னு சொல்கிறோம். இந்த chromosomal டிசார்டரையே நம்ம இன்னும் கூட சொல்லலாம். அதாவது மோனோசோம்ஸ், ட்ரையோசோமி, மோனோசோமின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரைசோமினா ஒண்ணுமே இல்லை, ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம் ஆட் ஆகுது. 1 pair added, எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது. ஓகேவா? 2 பேர் ஆஃப் குரோமோசோம்ல இருக்கிறது ஒரு பேர் வந்து ஆட் ஆகுது. அதாவது நார்மலாக அப்படி இருக்குமா? நார்மலாக 2 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குமா? அதோட ஒரு பேர் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. நார்மலாக 2 குரோமோசோம் இருக்கிறதுல ஒரு பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. நாம இது சொல்கிறோம். இது வந்துட்டு தான் இந்த டவுன் சிண்ட்ரோம். இதெல்லாம் பார்க்க முடியும். டவுன் சிண்ட்ரோம்லாம் படித்தோம் பார்த்தீங்களா? டவுன் சிண்ட்ரோம். அப்புறம் இன்னொன்று கூட படிப்போம். என்னது? ஒரு நிமிஷம். டவுன் சிண்ட்ரோமு இதுதான், கிளைஃபில்டர் சிண்ட்ரோம். அப்போ இந்த டவுன் சிண்ட்ரோம், கிளைஃபில்டர் சிண்ட்ரோம்ல என்னது? அடிக்ஷன் ஆஃப் குரோமோசோம் 47 மாறுறது. ஓகேவா? அப்போ இது ட்ரையோசோமி. 3 இருக்கு பாத்தீங்களா? 2ஓட 1 அதிகமாச்சு ட்ரையோசோமின்றது. மோனோசோமின்னு ஒன்று சொல்லுவோம். பேர்லேயே தெரியும், மோனோசோமி. மோனோனா சிங்கிள், 1 pair deleted. delete ஆகுது. அதாவது ஒரு குரோமோசோம் தான் இருக்கும். 2 குரோமோசோம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு குரோமோசோம் தான் இருக்கும். இதுதான் இந்த டர்னர் சிண்ட்ரோமுக்கு இது கொடுக்கும். இது என்ன கொடுக்குது? டர்னர் சிண்ட்ரோம். ஓகேண்ணா? இப்போ ட்ரைசோசோமி, மோனோசோமின்னு இருக்கு. இதுதான் குரோமோசோமல் மெயினாக டிசார்டர் நடக்கிறது. Individual may lack this situation known as a trisomy. Monosomy or monosomy occurs the respective such a situation leads to a very serious consequences in the individuals. Down syndromes, Turner syndromes, Klippel syndromes are common examples of the chromosomal disorder. அதுல Down syndromes and Klippel syndromes நம்ம என்ன சொல்றோம்? ட்ரைசோசோமி அப்படினோ, ட்ரையோசோமி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அதுல வந்து அடிஷன் நடக்குது. இந்த Turner syndrome நம்ம என்ன சொல்றோம்? Turner syndrome இவ நோட் பண்ணி வச்சவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவு நோட் பண்ணி வச்சவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரைசோசோமி, டர்னர் சிண்ட்ரோம், மோனோசோமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டவுன் சிண்ட்ரோம்னா ஒன்றுமே இல்லை, ஒன்று வந்து அடிஷன் ஆகுது. தி காசஸ் அ ஜெனடிக் டிசார்டர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் 1 copy of chromosome 21 trisomy. The disorder was first detected by the Lang and Down பண்ண கண்டுபிடிச்சதுனால டவுன் தான் இன்க்ரீஸ் ஆகிறத கண்டுபிடிச்சாரு. அப்போ டவுன் ஆகிறதான சார் இல்லை, டவுன் தான் இன்க்ரீஸ் ஆகுது, பேர் தான் டவுன். ஓகே, லேங் அண்ட் டவுன் வந்து 1866 கண்டுபிடிச்சிருக்காரு. The affected individual is a short stature with a small rounded head, furrowed tongue and partially opened and palm is broad with caracal palms. Series physical, psychometry and mental development is retarded. இந்த மாதிரி இருக்குமா? பாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், தலை வந்து பெருசாக இருக்கும். டயக்ராம் பார்த்துருப்பீங்க, டயக்ராம் கிளியராக நினைக்கிறேன். கையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும் குழந்தைங்க. அவங்களுக்கு கான்ஜாக்டுவல் ஹார்ட் டிசீஸ் வரும். கான்ஜாக்டுவல் ஹார்ட் டிசீஸ்னா பிறந்தல இருந்தே இன்பார்னாவே ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கும். ஓகேவா? அதனால அவங்க ரொம்ப நாள் வந்து உயிரில் தர மாட்டாங்க. அவங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து அவ்வளோ அழகாக நல்லா இருக்காது. ஹார்ட் டிசீஸ் வந்து உங்களுக்கு பிறக்கும்போதே இருக்கும். அதான் கான்ஜாக்டிவல் சொல்லுவாங்க. கான்ஜாக்டிவல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்கும்போது இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், கை காலில் ஒரு மாதிரி இருக்கும், மூளை வளர்ச்சி கலர் இருக்காது, வாய் எப்பவுமே திறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? டவுன் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது எதெல்லாம் நடக்குது? அடிஷன் ஆஃப் குரோமோசோம்னால. ஓகேவா? அதே மாதிரி தான் கில்ஃபெட்டர் சிண்ட்ரோம்ஸ்.
These genetic disorders also caused due to the presence of the addition of the copy of H chromosome resulting into a karyotype of 47 𝑬𝒐𝒑𝒔. Such chromosome is equivalent to masculine development. However, the feminine development is called as a gynecomastia. It is also expressed such an individual is called sterile. அந்த இண்டிவிஜுவல் எப்படி ஸ்டெரைலாக இருப்பாங்க. அதாவது இந்த கிளைஃபர்டஸ் சிண்ட்ரோம்னா நார்மலாக நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் வருவாங்க தெரியுமா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு குரோமோசோம் அந்த டெஃபிஷியன்சி தான். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வரக்கூடிய குரோமோசோம் தான் என்னது, கிளைஃபர்டஸ் குரோமோசோம். இதில் என்ன நடக்குது, ஒரு குரோமோசோம் அடிஷன் ஆகுது. ஓகேவா, அப்போ HHY மாறாது. ஓகே, அப்போ ஃபீமேல்லேருந்து ஒரு மேல் கேரக்டர் இருக்கும், இல்லை மேல் கேரக்டர்லேருந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்கும். ஓகேவாக்கண்ணா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ன்றது இப்போது அவங்களுக்கு நார்மலாக அவங்க வந்து ஃபீமேலாக இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஃபீமேலாக இருக்கிறவங்க மெயில் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, மெயிலாக இருப்பாங்க ஃபீமேலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. HHY அடிஷன் ஆஃப் HHY குரோமோசோம் அதான் சொல்கிறது டிரான்ஸ்ஜெண்டர்ன்றது. அதனால் அவங்களை இது பண்ணக்கூடாது நமக்கு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அப்படி வேறு வார்த்தையெல்லாம் வச்சு நம்ம கூப்பிடக்கூடாது. ஓகேங்களா, அவங்களுக்கு நேம்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவங்க எப்படி இருப்பாங்க, ஸ்டெரைலாக இருப்பாங்க, அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது, அவங்க ஸ்டெரைலாக இருப்பாங்க. அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிறது டர்னர் சிண்ட்ரோம். இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் டர்னர் சிண்ட்ரோம் கொடுத்துருக்காங்க. டர்னர் சிண்ட்ரோம் மோனோசோமி, அதாவது டெலிஷன் நடக்குது நம்ம டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Such a disorder is caused due to the absence of one chromosomes, absence of one H chromosome. H chromosome absent இருக்கும். 45 with HO type. Such females, இதுல வந்து ஃபீமேல்ஸ் அஃபெக்ட் பண்ண ஃபீமேல்ஸ் வந்து ஸ்டெரைலாக இருப்பாங்க. சில ஃபீமேல்ஸ் எல்லாம் வந்துட்டு குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி அவங்களுக்கு என்னன்னா ஒரு குரோமோசோம் வந்து டெலிஷன் ஆயிருக்கு. அவங்களுக்கு 45 குரோமோசோம் தான் இருக்கு, 46 குரோமோசோம் இல்லை. Ovaries are the rudimentary besides other features including the lack and other secondary sexual characters. அவங்களுக்கு other features, other sexual characters வந்து லேக்காக இருக்கும். ஓகேவா, இந்த பிரச்சனை இருக்குது. இதில் வந்து மெயிலில் வந்துட்டு ஃபெமினன் கேரக்டர் பிரச்சனை இருக்குது, மெயிலில் வந்து ஃபெமினன் கேரக்டர் பிரச்சனை இருக்குது, அதனால அவங்க ஸ்டெரைலாக இருக்காங்க. ஓகேவா, மெயிலில் வந்துட்டு ஃபெமினன் கேரக்டர் பிரச்சனை இருக்குது, இந்த பிரஸ்ட்லாம் வந்து வந்திருக்கும், அவங்க பார்க்கறதுக்கு ஜைஜாண்டிஸாக இருப்பாங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஜைஜாண்டிஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மெயில் அவங்களுக்கு ஃபெமினன் கேரக்டர் வந்து பிரச்சனை இருக்கும், அவங்க ஸ்டெரைலாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு குரோமோசோம் இருக்காது, அதனால அவங்க ஸ்டெரைலாக இருப்பாங்க. ஸ்டெரைலானது குழந்தை பெற்றுக்க முடியாது, ஃபெர்டைலானது குழந்தை பெற்றுக்க முடியும், ஸ்டெரைலாம் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஃபெர்டிலைசேஷன் ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலிட்டி ஏன் சொல்லணும், குழந்தை பெற்றுக்க முடியாது, ஃபெர்டிலிட்டி சொல்கிறோம், குழந்தை பெற்றுக்க முடியாது, நம்ம ஸ்டெரைல்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அவங்க அப்போ என்ன டர்னர் சிண்ட்ரோம் வந்து மோனோசோமி, ஒரு குரோமோசோம் வந்து டெலிஷன் ஆகுது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் அந்த பிரின்சிபல்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ்ல இந்த லெசன்ஸ் எல்லாம் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா, ரொம்ப பெரிய லெசன்ஸ், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கிட்ட போயிருக்கோம், 4.5 மணி நேரம் கிட்ட போயிருக்கு. ஓகேங்களா, எவ்வளோ பெரிய லெசன்ஸ். ஏன் இவ்வளோ பெரிய லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரே செஷன் எடுத்தோம்னா, நீங்கள் 4 பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 பின்னாடி நீங்கள் ரிவிஷன் பண்ணுவோம், நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கணும், அங்கே தேடிட்டு இருக்க வேணாம். நம்ம எப்படி லைவ்ல வந்து நீங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுங்க, கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் வரும் தெரியும். ஓகேங்களா, உங்கள் டவுட்ஸ் எல்லாம் லைவ்ல வந்து கிளியர் பண்ண, பட் உங்களுக்கு பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது இந்த ஒன் ஷாட் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒன் ஷாட் ஒரே வீடியோ பார்த்தா போதும், ஒரே வீடியோ 4 மணி நேரம் வீடியோ தான், கண்டிப்பாக ஒரே வீடியோ பார்த்துட்டா நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் படிக்கிறதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம். ஓகே, அந்த புக்கை படிக்கிறதுக்கு அவ்வளோ ஆகும். பட் நம்ம புக்கையும் படிச்சிருக்கோம், சேம் அதுக்கான அர்த்தத்தையும் சொல்லியிருக்கோம். அந்த அர்த்தத்தை சொல்றது மட்டும் இல்லாமல் இப்படி தனித்தனி டிஃபரன்ஷியேட்டும் எழுதி போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டே வரணும், அப்படி எழுதுறதுலாம் நீங்கள் நோட் பண்ணி வரணும். நான் நிறைய இதில் இந்த இப்படி மாற்றி எழுதியிருக்கேன், இதெல்லாம் நான் ஏன் எழுதுறேன் அப்படின்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னாடி வந்து நீங்கள் படிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜீன் டிஸ்பிளேட் ஆகுது, எப்படி நடக்குது, அந்த ஃபார்மேஷன் எப்படி நடக்குது. ஏன்னா ஒரு புக்கை நம்ம நார்மலாக படித்தோம்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக புரியாது, பட் நீங்கள் இந்த மாதிரி படிக்கணும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ நல்லா படிங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் எழுத லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒன் ஷாட் வீடியோஸ் 11th நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு, 12th அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒன் ஷாட் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வேதாந்த் நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க, ஒரு லைக் இந்த வீடியோக்கு போட்டுருவோம். ஓகேவா, இப்போ மீண்டும் சந்திக்கும் வரை பாய்.